Yeah. Good morning, good morning, good morning, good morning, good morning, good morning, good morning da. So everything is clear? Audio, video எல்லாம் clear இருக்கா சொல்லுங்க பாப்போம். Just a minute. அலங்கத்தால இந்த ஸ்டுடியோ ஒரு சின்ன பிரச்சனையானால தான் இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. கிளியரா ஜஸ்ட் அ மினிட்ரா சீக்கிரம் சேருங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம் நம்ம செஷனை சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் யா குட் மார்னிங் all clear yeah just a minute வணக்கம் காலை வணக்கம் யா சீக்கிரம் சேருங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஒரே நிமிஷம் Yeah. Yes. வாய்ஸ் கிளியராக கடகண்ணா வாய்ஸ் கிளியராக இருக்கா சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு பரவாயில்ல எவ்வளோ நேரம் சார் போகும் கிளாஸ் போகும்டாக்கண்ணா நைட்டு வரைக்கும் போகும் பிகாஸ் நமக்கு 11th இருக்கக்கூடிய எல்லா சாப்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இன்றைக்கி பேஸ் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th இருக்கக்கூடிய எல்லா சாப்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சாப்டராக பார்ப்போம் அதே சேம் பேஸ் வந்து நான் அதுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குமோ கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு வரும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான செஷன் எந்த மாதிரி இருக்க போகுதுன்ற ஜென்ரல் அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்றேன் நம்ம பேசிக்காக வச்சுட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சாப்டர் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அரௌண்ட் ஒரு சாப்டர்லாம் நம்ம லிவிங் வேர்ல்டு நம்ம விட்டுடலாம் ஓகேவா அந்த சாப்டர் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு மாறுதல் அடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த 19 சாப்டர் இருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேவா அரௌண்ட் ஒரு 20 கொஸ்டின் பர் சாப்டர் பேஸ் வச்சு நம்ம 20 கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அதோட கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இது பார்த்து முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா இருக்கும் ஏற்கனவே நம்ம 12th பண்ணியிருந்தோம் இல்லையா ஞாபகம் இருக்கா இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம 12th பண்ணியிருந்தோம் ஓகே ஆஃப் பண்ணுறோம் கவலைப்படுங்க செஷன் ஸ்டார்ட் ஆனால் ஆஃப் பண்ணுறோம் ஓகேங்களா நான் சொல்லிட்டேன் ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் திஸ் ஆட் பற்றி கவலைப்படாதீங்க அது ஆஃப் ஆயிரும் ஓகே ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் வந்து அது ஆஃப் ஆயிரும் கவலைப்படாதீங்க ஆட் ஆஃப் ஆயிரம் கவலைப்படாதீங்க அப்போ நம்ம 11th நம்ம ஏற்கனவே 12th பண்ணிட்டோம்டா 12th இருக்க 13 சாப்டர்ஸ்க்குமே இது கான்செப்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியாது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தெரியாது ஓகே நீட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வருமா அதை கண்டிப்பாக வரும்டா அடப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வரும்டா நீட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம்டா நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு ஓகேவா ஸோ நம்ம 12th ஏற்கனவே பண்ணது அதே கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம 11th பண்ண போகிறோம் ஓகேவா 11th கொஞ்சம் 11th பெருசாக இருக்கேன் 11th சாப்டர் அதிகம் இல்லையா 12th கம்பேர் பண்ணும்போது 12th 13 சாப்டர் தான் பட் நம்ம 11th அப்படி 19 சாப்டர் கிட்ட இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் அதிகமாக நைட் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா பரவாயில்ல ஃபுல்லாக நம்ம பயாலஜி தான் பார்க்க போகிறோம் 11th பயாலஜி தான் பார்க்க போகிறோம் ரெடி எல்லாருமே ஓகே ஸோ நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக உட்காந்துட்டு பேசிட்டு நமக்கு எப்போவுமே நம்ம மோட்டோ என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது எப்படி படிக்கணும் இஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு என்னாலுக்குமே படிப்பை நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படின்னாலே படிப்பு மண்டல ஏறாது பேசிக் கான்செப்டே அதுதான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறோம்னாலே
அது நல்லாவே இருக்காது, பிடிக்கவும் பிடிக்காது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கணும். என்னாலைக்கும் நம்ம எதையுமே ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணவே கூடாது, இஷ்டப்பட்டு தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம படிப்பு இஷ்டப்பட்டு பண்ண போகிறோம்னா நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இன்றைக்கான செஷனை பார்த்துடலாம். ஓகே, ரெடியா எல்லாருமே? எஸ், அதே தான் சேம் கொஸ்டின். என்னாலுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், அரைச்ச மாவே தான் அரைப்பாங்க, ஆனால் எப்படி அரைக்கிறாங்கன்னு தான் கேள்வி. அரைச்சி தோசையாக கொடுப்பாங்க, போன வருஷம் தோசையாக கொடுத்துருப்பான், இந்த வருஷம் இட்லியாக கொடுப்பான், அடுத்த வருஷம் இட்லி உப்புமாவை கொடுப்பான், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பொடி தோசையாக கொடுப்பான், ஆனியன் தோசையாக கொடுப்பான், தோசையை மாற்றி கொடுப்பான். ஆனால் அது எல்லாமே ஒரே மாவு தான், ஒரே அரிசி தான். அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சாலே போதும். ஓகேங்களா? ஓகே ஃபைன், கண்டிப்பாடா. ஓகே, இப்போ செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 5 ரவுண்ட் போட்டு நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெருப்பு மழை பொழியட்டும், நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்ணுங்களா, தண்ணி ரொம்ப முக்கியம். அப்படியே ஒரு வாட்டர் பாட்டிலும் நோட்ஸ் எடுத்து வச்சவங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். நான் லிவிங் வேர்ல்ட்லேருந்து கொஸ்டின் எடுத்துகிட்டு வரலாடாக்கண்ணா. நம்ம என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிவிங் வேர்ல்ட்லேருந்து மசாலா தோசை மறந்துட்டீங்களே சார், மசாலா தோசை மறந்துட்டேன்னா சரி, அடுத்த வருஷம் வந்து மசாலா தோசை வச்சுப்பாங்க. ஓகே, லிவிங் வேர்ல்டை பற்றி நான் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் வேர்ல்டு வந்து பேசிக்கான ஒரு நார்மல் தான். ஓகேவா? அதில் இந்த ஃபைலம் ஆர்டர் ஸ்பீச் மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதில் இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்க வேணும். நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்லேருந்து நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா சார்? ரொம்ப தேங்க்ஸ் இருக்கண்ணா. ஒரு 15 மினிட்ஸில் ஆட் ஆஃப் ஆகிடும், கவலைப்படாதீங்க. ஒரு 15 மினிட்ஸில் ஆட் ஆஃப் ஆயிரும். ஐ ஹவ் இன்ஃபார்ம்ட் ஹிம். ஓகே, ஆட் வந்துட்டு 15 மினிட்ஸ் ஆஃப் ஆயிருங்கண்ணா. 11:30 ஆட் ஆஃப் ஆயிரும். 11:30 ஆட் ஆஃப் ஆகணும் மட்டும் சொல்லுங்க. ஓகே, இல்லை நம்ம டைம் என்ன ஆகுது, 11:08 ஆகுது. 11:30 ஆட் ஆஃப் ஆயிரும். சப்போஸ் 11:31 ஆட் வருது சார் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, நம்ம வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன், அது வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு ½ hour மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, ஃபயர் போட்டாச்சா? எஸ், சூப்பர். ஓகே, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எத்தனை சார் இம்பார்ட்டன்ட் சாப்டர்னா ஒரு இதில் நம்ம வெயிட்டேஜும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வெயிட்டேஜான சாப்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அரௌண்ட் ஒரு 3 கேள்விகள் எதிர்பார்க்கப்படலாம். எத்தனை கொஸ்டின் எதிர்பார்க்கப்படலாம்? 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, 3 கேள்வி வரைக்கும் நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்படலாம். மேத்ஸ் 5 கேள்வி வரைக்கும் போகலாம். பட் 5 கேள்வி போகுமான்றது ஒரு டவுட் தான். ஸோ நம்ம ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம இதில் எதிர்பார்க்கப்படலாம். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹாய்டா எஸ்டா சாதனா. ஓகே ஃபைன். இப்போ பயாலஜி கிளாசிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்ம டெய்லி என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்ப்போம். அட் த சேம் டைம் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின்ஸ் இருக்குல்லையே, அதுவும் நம்ம பார்ப்போம். வித் கான்செப்டோட பார்த்துட்டு இருப்போம். பட் இன்னைக்கான செஷனில் நம்ம கம்ப்ளீட் 11th இருக்க எல்லா சாப்டர்ல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். அதோட அந்த கான்செப்ட்டும் நான் சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பயாலஜி கிளாசிஃபிகேஷனில் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்றது நான் பார்த்துலாம். ஓகேவா? எல்லாருக்கும் வெல்கம். எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் வெல்கம். வணக்கம். எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் வணக்கம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், என்னென்ன இதில் என் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறுபடியும் தெரிஞ்சு வச்சோங்க. அசெஷன் அண்ட் ரீசன், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், மேட்ச் த ஃபாலோயிங். இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அசெஷன் அண்ட் ரீசன், ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் அதிகமாக கேள்வி கேட்கப்படலாம். ஏன்னா அதான் ரொம்ப லாங்கான கேள்வி அப்படின்றதுனால தான். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஃபைன். எஸ் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க? ஓகே, எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, செல் வால் இஸ் பிரசன்ட் இன் தி மெம்பர்ஸ் ஆஃப் ஃபங்கை அண்ட் பிளான்டே. ஃபங்கை அண்ட் பிளான்டேல செல் வால் இஸ் பிரசன்ட் மெம்பர் ஆகுமா? எஸ், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். மஷ்ரூம் பிலாங் டு பெசிடியோமைசிஸ். எஸ், மஷ்ரூம் வந்துட்டு பெசிடியோமைசிஸ், அதாவது ஃபங்கை தான். பெசிடியோமைசிஸ் அப்படின்ற ஒரு ஃபங்கைல தான் என்ன மென்ஷன் இருக்கு, மஷ்ரூம் வந்து மென்ஷன் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். டியூட்ராமைசிஸ், பெசிடியோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ் அப்படி சொல்லுவோம். மூணு ஸ்போர்ஸ் படிச்சிருப்போம். 2 ஸ்போர்ஸ் படிச்சிருப்போம். ஒன்று ஆஸ்கோஸ்போர்ஸ், இன்னொன்று பெசிடியோஸ்போர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபங்கை வந்து கிளாஸிஃபை இருக்கு. அதில் பெசிடியோமைசிஸ் தான், பெசிடியோஸ்போர்ஸ் பேஸ் பண்ணி வர பெசிடியோமைசிஸ்ல தான் நம்ம மஷ்ரூம்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா ஆர் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்ஸ். எஸ், கூலி பவர் ஹவுஸ்ன்னு நம்ம யார் கண்டுபிடிச்சிருப்பா? அனிருத் வந்து மைட்டோகாண்ட்ரியா பார்த்து தான் கதை எழுதினாலே. அதனால தான் அந்த கூலி ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைட்டோகாண்ட்ரியா மேலே இருக்கும். உடனே கதையை இந்த கதையை ஆரம்பிச்சு விட்டாங்க. கூலியில் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்றது. ஓகேவா? வருண்டா 11:30 வரைக்கும் வருண்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனால் இங்கே பாருங்களேன், சூடோபோடியா ஆக்ட் அஸ் லோகோமோட்ரி. எஸ், லோகோமோட்ரி கரெக்ட் தான். ஃபீடிங் ஸ்ட்ரக்சர் ஓகே, அதுவும் கரெக்ட். ஆனால் ஸ்போரோசோவன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போரோசோவன்ஸ் கிடையாது, அமீபியாட்ல
அமீபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அமீபியாவில் ஆட் பண்ணிட்டு இருக்கே தவிர ஸ்போரோசோவன்ஸில் ஆக்ட் ஆகல. எது சூடோபோடியா அப்படின்னு. சூடோபோடியா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபால்ஸ் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூடோபோடியா இன்னொரு பேர் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், வி கால் இட் as a ஃபால்ஸ் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ இதை பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சராக இருந்திருக்கு. கலக்கிறேக்கலாம். ஓகே, எஸ் சூப்பரா. தர்ஷினி, வேதா, அமீரா, லத்திகா, ஹரிப்ரியா, கோகுல், மைத்திலி, ரம்யா, மோனிஷா, கோமதி, நந்திதா, பாவ்ஸ், ஹரிதா, ஷாம். யா சூப்பர் ராகண்ணா. ஃபைன். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். உண்மையிலே ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருந்துச்சுடா. மைட்டோகாண்ட்ரியா அந்த கூலியோட படம் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி தான் வந்துட்டு இருக்கும். இப்படி தான் கூலின்னு எழுதியிருப்பான். இப்படி தான் கூலின்னு எழுதியிருப்பான். உடனே கூலி பவர் ஹவுஸ்னு பாட்டு போட்டானா அப்போ மைட்டோகாண்ட்ரியா வச்சு ஏதோ பெருசாக பண்ண போகிறான் அப்படின்றது பார்த்தா ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ விளையாடி விட்டான். பட் இருந்தாலும் படம் நல்லா தான் இருந்துச்சு. அது விளையாடி. விச் ஒன் ஆர் த ப்ரோகேரியாட்ஸ் விச் இஸ் நாட் அ ப்ரோகேரியட்டா, விச் இஸ் நாட் அ ப்ரோகேரியட். ப்ரோகேரியாட் கிடையாது. அப்போ எது யூகேரியாட்னு கேட்கணும். எது யூகேரியாட்னு கேட்கணும். விச் இஸ் நாட் அ ப்ரோகேரியட்னா எது யூகேரியாட்டிக் அப்படின்றது கேட்கணும். எது யூகேரியாட்டிக்கா இருக்கு, விச் இஸ் அ யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக் இருந்தது என்ன இருக்கு. ஹாய் 1+ போனா என்னடா 1+, என்னடா பேர் 1+. ஓகே, எது யூகேரியாட்டிக்? இதுல யூகேரியாட்டிக் இங்க பாருங்க, மைக்கோபாக்டீரியம் இஸ் ஒரு பாக்டீரியா பேஸ் பண்ணி. ஆசிலாட்டோரியா அது ஒரு பாக்டீரியா, ப்ரோகேரியாட்டிக் தான். நாஸ்டாக்கும் என்ன வந்துட்டு இருக்கு, ஒரு பாக்டீரியா பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஆனா சாக்ரோமைசிஸ் செர்வீசியே அப்படின்னு படிப்போம். ஈஸ்ட் இது ஒரு யூகேரியாட் தானே. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? யூகேரியாட்டிக்கும் ப்ரோகேரியாட்டிக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா? யூகேரியாட்டிக்கும் ப்ரோகேரியாட்டிக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துருப்போம். யூகேரியாட்டிக் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேரியாட்டிக் இஸ் நன் அதர் தென் ட்ரூ நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா, உண்மையான ட்ரூ நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், யூகேரியாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இல்லை ட்ரூ நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆகல. ட்ரூ நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆகிறதுக்கு பதிலாக என்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ராமினன்ட் நியூக்ளியஸ், அதாவது அண்டர் டெவலப்பிங் நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்டர் டெவலப்பிங் நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை நம்ம ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதை நம்ம என்ன சொல்றோம், ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதில் வந்து நியூக்ளியர் மெம்பரைன்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியலாம் ஆப்சென்ட்டாக இருக்கும். இதில் நியூக்ளியர் மெம்பரைனு, செல் ஆர்கனல்ஸ், நியூக்ளியர் மெம்பரைனு, செல் ஆர்கனல்ஸ்லாம் இதில் ஆப்சென்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரோகேரியாட்டில் ஆப்சென்ட்டாக இருக்கும். முக்கால்வாசியான ப்ரோகேரியாட்ஸ் என்னவா இருக்க போகுது, முக்கால்வாசியான ப்ரோகேரியாட்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவாக தான் இருக்க போகுது. முக்கால்வாசியான ப்ரோகேரியாட்ஸ் என்னவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், VCS பாக்டீரியாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இவன் என்ன கேட்டிருக்கான், நாட் அ ப்ரோகேரியாட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் ஏ சாக்ரோமைசிஸ் செர்வீசியே ஈஸ் இஸ் த ரைட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபைன் ரகனா, சூப்பரா. எஸ் ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ் நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களாடா? எஸ் அமீரா, ஹரிப்ரியா, தமிழரசி, பாவ்ஸ், அருணா, தர்ஷினி, லத்திகா, மைத்திலி, மதி, மோனிஷா, தமிழரசி, கோமதி, ரம்யா, நந்திதா, ஷாம், பாவ்ஸ், ஹரிப்ரியா கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் இல்லையா? ஏன் சாப்பிடல? சண்டேனால லேட்டாக சாப்பிடலாம் நினச்சிக்கிட்டீங்களா? சண்டே தானே சார். சண்டேலாம் காலங்காலத்தில் எந்திரிக்கிறதே பெருசு. காலங்காலத்தில் எந்திரிச்சு வர சாப்பாடு வர செய்யணுமா? மத்தியானம் எப்படி வெயிட்டாக செய்வாங்க. மட்டன், சிக்கன், இது மீன், ஓடுறது, நடக்கிறது, பறக்கிறது, தாவறது எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. ஒரு வெட்டிலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? யார் வீட்டிலலாம் நீ சண்டே விருந்து இருக்கு, நான்வெஜ் விருந்து இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். சிலியேட்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஆல் அதர் ப்ரோப்போ. எப்படி வந்துட்டு சிலியேட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது ஆல் அதர் புரோட்டோசோவன்ஸ்லேருந்து? ஹவு டட் த சிலியேட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது? ஹவு டட் சிலியேட்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஆல் அதர் புரோட்டோசோவன்? சிலியேட்ஸ் எப்படி மிச்ச புரோட்டோசோவன்லேருந்து டிஃபர் ஆகப்படுகிறது? ஹவு டஸ் டிஃபர் அப்படின்றது. ஆமாம் சார், நான்வெஜ்லாம் இல்லை சார். நான்வெஜ் இல்லையா? சண்டே நான்வெஜ். பிரஞ்சு சாப்பிட்லான் இருக்கீங்க, நல்ல விஷயம்டா. டெய்லியும் பிரஞ்சு தான் சார். நல்ல விஷயம். டெய்லியும் பிரஞ்சு தானே, ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலியேட் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேவிங் 2 டைப் ஆஃப் நியூக்ளியை. பிளாஸ்மோடியம் அப்படிலாம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? பிளாஸ்மோடியம், பாரமேஷியம்லாம் படிச்சிருப்போம். அந்த பாரமேஷியம் அப்படின்றது வந்துட்டு தான் நமக்கு எது சிலியேட்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த பாரமேஷியத்தில் நம்ம என்ன பார்க்க முடியுமா, 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியை வந்து பார்க்க முடியுமா. அந்த 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியை என்னவா இருக்கு? ஒன்று மேக்ரோ நியூக்ளியை, இன்னொன்று மைக்ரோ நியூக்ளியை. ஒன்று என்ன சொல்றோம், ஒன் we called as a மேக்ரோ நியூக்ளியை, and other we called as a micronuclei. macronuclei and micronuclei அப்படின்னு தான் சொல்றோம். ஓகே, அதனால தான் சிலியேட்ஸ் வேற அது புரோட்டோசோன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் வேற புரோட்டோசோன்ஸ் இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். என்னது? having 2 types of nuclei. So it's going to be option C is the right answer. And the 2 types of nuclei என்னது? macro and micronuclei தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். So option C will be the right answer. சுப்ரமதி, சாதனா, பாவ்ஸ், அருணா, தமிழரசி, ஹரிதா, மைத்திலி, கோமதி, ரம்யா, நந்தியா, தர்ஷினி, லத்திகா, ஹரிப்ரியா, மோனிஷா, ஷாம் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா?
மை ஹோம் சார் எங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லை. ஐ வில் நாட் ஈட் நான்வெஜ். ஓ நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அவங்க வீட்டில் சொல்ல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடக்கூடிய வீட்டில் வந்து நான்வெஜ் இருக்கா தான் கேட்டிருக்கேன். பட் முக்கால்வாசி அதாவது 50-50 ரேஷியோ தான் இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாதி வீட்டில் நான்வெஜ் இருக்குது, பாதி வீட்டில் நான்வெஜ் இல்லை. சண்டேனால நான்வெஜ் இருக்கா எப்படி? அது வீட்டில் இருந்து நான்வெஜ் இல்லைன்னா எப்படி இல்லையா? என் பிஜியில் காலையில் உப்புமா தான்டா போட்டாங்க. என் பிஜியில் எப்போவுமே சண்டே உப்புமா தான் போடுறாங்க. எதனால் அப்படின்றது கேட்டேன் அப்படின்னா, ட்ரம்ப்னால அப்படின்னு சொல்கிறாங்க. நான் காலையில் உப்புமா சாப்பிட்றத வந்து யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் டிசைட் பண்ணுறாங்க. அப்போ நான் எவ்வளோ கொடுத்து வச்சேன்னா இருப்பான். அவன் பண்ண போகிறனால எனக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது, இல்லை எல்பிஜி கிடைக்க மாட்டேங்குது, அதனால் காலையில் உப்புமாவை வச்சு போடுறாங்க. ஓகே, 4th கொஸ்டின் பார்த்துலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் ஆர் நோன் அஸ் அ சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன்? இது நிறைய வாட்டி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் 2018 அரௌண்ட் ஒரு 5 வாட்டி கிட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ஏன்னா அப்படி கேட்க ரொம்ப ஈஸியான ஏழாள் கேட்டுட்டே இருக்கான்னு தெரியல. ஓகேவா? சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன் எது? விச் இஸ் த சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன்? ஓ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வெஜ் தானே. சில பேர் அப்படி இருப்பாங்க, நானும் பார்த்துருக்கேன். ஓகே, விரதம் இருப்பாங்க, நல்ல மார்க் எடுக்கணும் கடவுளே, நான் எக்ஸாம் வரைக்கும் இது தப்பாக எதுவுமே பண்ண மாட்டேன், தப்பாக எதுவும் பார்க்க மாட்டேன், அப்புறம் என்னது கெட்டதை சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், டெய்லியும் காலையில் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விரதம்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நானும் இருந்திருக்கேன் என்னோட போர்டு எக்ஸாம் டைமில் இருக்கலாம். ஓகேவா? அப்போ சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன் சின்ன குழந்தைய கேட்டாலும் சொல்லுவோம் டை ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம டை ஆட்டம் இஸ் எர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேலே இன்னொன்றுக்கு மேலே ஆட் ஆகிட்டே வர்றதா நம்ம டை ஆட்டம் இஸ் எர்த் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? டை ஆட்டம்ஸ் என்ன சொல்லிருக்கோம்? சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? இன்ஆர்கானிக் ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிருக்கோம். சி கல்ச்சர் வந்து பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஏன்னா கலக்கிட்டீங்கன்னா சூப்பராக தமிழரசி, தர்ஷினி, மாறன், கோமதி, அமீரா, சாதனா, மதி, ஹரிப்ரியா, பியாரி, பைரு, அம்பிகா, மோனிஷா, அருணா, ஷாம், தர்ஷினி, மைத்திலி, ரம்யா, நந்திதா, பாவ்ஸ், துர்கா தேவி, லத்திகா, கலக்கிட்டீங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பிஜினா ஒன்றும் இல்லைடக்கண்ணா, நான் இப்போ ரெண்ட் எடுக்கிறது. ஓகே, ரெண்ட் எடுத்து இது இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. சார் தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தமிழில் தாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோய்ஸ் கிரியேஷன்ஸ். எஸ் நான் ஸ்டேட் போர்டுறேன். ஸ்டேட் போர்டுறேன். எங்கள் வீட்டில் அப்படி தான் சார். அப்படியா? நிறைய வீட்டில் அப்படி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். After karyogamy followed by meiosis, spores are produced exogenously in. Exogenous-னா என்ன சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக. ஓகே, அப்படி இருக்குல்ல ஸ்போர்ஸ் வந்துட்டு வெளிப்புறமாக வந்துட்டு ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸ்போர்ஸ் வந்து பேசிக்காக வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் படிப்போம். ஒன்று எண்டோஜீனியஸ் ஸ்போர், ஒன்று எக்ஸோஜீனியஸ் ஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸோஜீனியஸ்னா வெளிப்புறமாக, இப்போ பாடியில் வெளியே வந்துட்டு இப்போ தனியாக இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு என் பாடியில் வந்துட்டு இங்கே வந்து ஒரு குட்டையாக வந்துட்டு அதில் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மியாசிஸ் நடந்து முடிஞ்சிருக்கும். கேரியோகைனஸ் நடக்குது, நியூக்ளியர் டிவிஷன், நியூக்ளியெல்லாம் டிவிஷன் ஆனதுக்கப்புறமா மியாசிஸ் ஃபாலோ அப் நியூக்ளியர் டிவிஷன் ஆனதுக்கப்புறமா ஸ்போர்ஸ் எக்ஸோஜீனியஸ்லி வந்து எதில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, ஸ்போர்ஸ் வந்துட்டு எக்ஸோஜீனியஸ்லி வெளிப்புறமாக எதில் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்றதான் கேள்வி. எதில் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்? ஸ்போர்ஸ் exogenously produced in agaricus அப்படின்னு நம்ம பார்ப்போம். agaricusல தான் நம்ம ஸ்போர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும்? exogenously produce ஆயிருக்கும். So it's going to be option D is right answer. agaricus அப்படின்றது வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஃபங்கை அப்படின்னு சொல்லுங்க. agaricus அப்படின்றது என்ன டைப் ஆஃப் ஃபங்கை? 3 டைப் படிச்சிட்டு போல, ஆஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ், டியூட்ரோமைசிஸ் படிச்சிட்டு போல. அகாரிகஸ் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் ஃபங்கை அப்படின்றது லெவல் 30 வரைக்கும் தான்டா. லெவல் 30 வரைக்கும் ஆட் வரும்டா. கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா. ஒரு நிமிஷம் நான் கால் பண்ணி வேணா சொல்லிடுறேன். Sir, please off the ad, sir. Okay. Yeah, இனி வராதுடா. ஓகே, எஸ், அகாரிகஸ் அப்படின்றதுல வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசிடியோமைசிஸ்ல வந்துட்டு இருக்கு. அகாரிகஸ் அப்படின்றதுல வந்துட்டு இருக்கு, பெசிடியோமைசிஸ்ல வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி அகாரிகஸ்லாம் ஸ்போர்ஸ் எப்படியாவது கேரியோகைனஸ், அதாவது நியூக்ளியர் டிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மியாசிஸ் நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ப்ரொடியூஸ் ஆகுதான்? எக்ஸோஜீனியஸ்லி வெளிப்புறமா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்போர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அகாரிகஸ் அது எது பேஸ்ல வந்துட்டு இருக்கு? பெசிடியோமைசிஸ் ஃபங்கைல வந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர். மோனிஷா, தர்ஷினி, சாதனா, ஹாய் தேவதர்ஷினி, ரம்யா, பாவ்ஸ், கமலேஷ், ஹாய்டா, கோமதி, தர்ஷினி, ஹரிப்ரியா, மதி, துர்கா தேவி, பியாரி, மைத்திலி, மாறன், அமீரா, பாவ்ஸ், அருணா, கலக்கிட்டீங்க. It's going to be option D. Yes, Latika, super. It's going to be option D is the right answer. Option D will be the right answer. Hi, Kamlesh.
ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதா ஹைமா அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா which of the following components provide sticky characters? ஸ்டிக்கி கேரக்டர் என்னது போய் ஒட்டிக்கிறது. இப்படி இருந்தா அப்படியே ஒட்டிக்கிறேன் அப்படின்னு போய் ஒட்டிக்கிறது இல்லை. அந்த ஸ்டிக்கி கேரக்டர் கொடுக்கறது யாரா இருக்கு? ஸ்டிக்கி கேரக்டர் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லி படிச்சிருந்தேன். ஸ்டிக்கி கேரக்டர்னு என்னடா வரும்? ஸ்டிக்கு எதை வச்சுடா ஒட்டுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன வச்சு ஒட்டுவீங்க? எஸ் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டிக்கி கேரக்டர் நான் படிக்கும்போது சொல்லியிருந்தேன். க்ளூனானது நம்ம கம்மு தான் சொல்லியிருப்போம். அந்த க்ளூ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பேப்பர் ஒட்டுறதா இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒட்டுறதா நம்ம க்ளூ அப்படி தான் சொல்லிருப்போம். ஓகேவா? அந்த க்ளூவை ஞாபகம் வச்சவங்க ஸ்டிக்கி கேரக்டர் வந்தாலே அந்த க்ளூவை ஞாபகம் வச்சவங்க சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டிக்கி கேரக்டர் ஆஃப் பாக்டீரியா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூவை ஞாபகம் வச்சுட்டு கிளைகோகாலிட்ஸ். ஓகேவா? கிளைகோகாலிட்ஸ் அந்த க்ளூவை ஞாபகம் வச்சவங்க சொன்னால கிளைகோகாலிட்ஸ் தான் ஸ்டிக்கி கேரக்டர் ஆஃப் பாக்டீரியா செல் வால். எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் போய் பாராசைட்டாக இருக்கிறதுல போய் ஒட்டிக்கிறதுக்கு. ஓகே ஒரு ஆப்ஜெக்ட்ல போய் மேலே போய் ஒட்டிக்கிறதுக்கு அங்கேருந்து ஃபுட்டை டிபெண்டாக எடுத்துக்கொள்ளியே பாராசைட்டிக் அப்புறம் யோசிக்க இருக்க ஒரு பிளான்ஸில். ஸோ அப்படி இருக்கிறதுல ஸ்டிக்கி கேரக்டர் வந்து பாக்டீரியா செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகக்கூடியது. அந்த ஸ்டிக்கி கேரக்டர் இருக்கிறது எது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிளைகோகாலிட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி கிளைகோகாலிட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். சார் என்ன ஸ்லைடு ஒரு மாதிரி இருக்கு? ஸ்லைடு ஒரு மாதிரி இருக்கா? என்ன ஒரு மாதிரி இருக்கு? ஒரே மாதிரி தானே இருக்கு, கருப்பாக தானே இருக்கு எல்லாமே. எஸ் டாக்கனா இட்ஸ் கோயிங் டு பி கிளைகோகாலிட்ஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா சதீஷ், தமிழரசி, அமீரா, சாதனா, மாறன். க்ளூ தான் ஞாபகம் வச்சிருக்கீங்க, நல்லதுடா. ஃபஃபாஸ், கீதா, 1+1+ உங்கள் பேர் என்னதுடா? கமலேஷ், மோனிஷா, கீதா, தர்ஷினி, நந்திதா, ரம்யா, பியாரி, கோமதி, பாவ், சருணா, மைத்திலி, ஷாம், தேவதர்ஷினி, தர்ஷினி, போத் தர்ஷினி. ஓகே ஹரிப்ரியா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சார் நியூ ஸ்பெக்ஸ் இல்லைடா பழைய எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குடா. என்ன பேஸ் பண்ணதுன்னா ஐ ஆம் அப்சஸ்ட் வித் ஸ்பெக்ஸ். எனக்கு ஆக்சுவலாக கண்ணாடி பவர்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போகிறது ரொம்ப பிடிக்கும், கண்ணாடி போகிறது ரொம்ப பிடிக்கும். பட் நான் இப்போ கண்ணாடி போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு தான். ஓகே லைட் அங்கங்கே லைட் இருக்கிறதுனால இந்த கண்ணாடி பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன். இப்போ கிளார் தெரியுதா? ஸோ அங்கங்கே லைட் இருக்கிறதுனால ரொம்ப நேரமாக வெறும் கண்ணாடி இப்படி பார்த்துருந்தேன் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் லாங் செஷன் எடுக்கும்போது நான் கண்ணாடி போட்டு எடுக்கிறேன். ஓகேவா? அந்த கண்ணாடி என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த கண்ணாடி இங்கே தான் இருக்கும். அது இங்கே ஸ்டூடியோவில் விட்டுட்டு போயிட்டு அதனால தான் கண்ணாடி எடுத்துருவேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following are the smallest living cells? இந்த ஒரு விஷயம் போதும், இந்த ஒரு விஷயத்தை போட்டு அடிச்சிடலாம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக படிக்கணுன்ற கூட அவசியம் கிடையாது எப்பவுமே அப்படின்றது. ஒரு கீவேர்ட்ஸை பார்த்துக்கணும். ஒன்ஸ் ஃபுல்லாக கொஸ்டின்ஸை படிச்சு ஆகணும். பட் ஒரு கீவேர்டை பார்த்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் anaerobic கண்டிஷனில் இருக்கும், வித்வுட் a defined cell wall, pathogenic to as cell walls and can survive without oxygen. இந்த ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயத்தை நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னது? எஸ் இஸ் கோயிங் டு பி மைக்கோபிளாஸ்மா மட்டும்தான் ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸாக இருக்கும். நமக்கும் ஆபத்து, பிளான்ஸுக்கும் ஆபத்து, பாக்டீரியா பாருங்களேன் அனிமல்ஸுக்கும் ஆபத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம anaerobic கண்டிஷன், ஆக்சிஜன் ஆப்சென்ட் ஆன கண்டிஷன்ல கூட உயிர் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி மைக்கோபிளாஸ்மா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே மைக்கோபிளாஸ்மா தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செல். ப்ரோகேரியாட் ரொம்ப சின்னதானது மைக்கோபிளாஸ்மா தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மைக்கோபிளாஸ்மாவோட ஸ்மாலஸ்ட் செல்ஸோட இது தெரியுமா? எவ்வளோ மியூமீட்டர் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா தமிழரசி, ஆதித்யா, சதீஷ், அமீரா, மைத்திலி, கமலேஷ், ஹரிப்ரியா, கீதா, ரம்யா, ஃபஃபாஸ், தேவதர்ஷினி, சாதனா, தர்ஷினி, அருணா, நந்திதா, பியாரி, ஷாம், லத்திகா, மாறன், ஆதித்யா, பாவ்ஸ். சூப்பராக இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் ரகனா. ஓகேவா? எஸ் 0.1 to 0.3 மைக்ரோமீட்டர். அது தெரிஞ்சு வச்சோம். அதான் இருக்கிறதுல ரொம்ப கம்மியானது அப்படின்றது. இது வரைக்கும் அது கேட்டதில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சது நல்லது. ஓகேவா? குட் மார்னிங் நடேஷன். குட் மார்னிங் டாக்கனா. அப்போ ஆப்ஷன் பி மைக்கோபிளாஸ்மா இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் which of the following are found in the extreme saline condition? இதுலயும் நம்ம அடிச்சிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சலைன் கண்டிஷன். ஒரு பாக்டீரியா, அதாவது நீ என்ன மாதிரி கண்டிஷனாக இருந்தாலும் கூட நாங்கள் உயிர் வாழ்ந்துருவேன், நீ என்ன கண்டிஷன் வேணால் எனக்கு கூட நாங்கள் உயிர் வாழ்ந்துருவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருந்தாலுமே. அதனால தான் இந்த பாக்டீரியா மாதிரி இருக்கணும்டா, இந்த பாக்டீரியா மாதிரி இருந்தால் தானே உயிர் வாழ முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எந்த பாக்டீரியா? எஸ் இஸ் கால்ட் as ஆர்கே பாக்டீரியா. எக்ஸ்ட்ரீம் சலைன் கண்டிஷன் இருந்தாலும் சரி, அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று ஆலோஃபைல்ஸ் நம்ம சொல்லிருக்கோம். ஆலோனா என்னது? சால்ட் லவ்விங். ஆலோனா நம்ம என்ன சொல்லுவோம்? சால்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். சால்ட். ஃபைல்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? லவ்விங் அப்படின்றது. ஓகேவா? இப்போ நாளைக்கு உங்களுக்கு யாரையா பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபைல்ஸ் சொல்லி பண்ணலாம். ஓகே, அதுவும் ஃபைல்ஸ் சொல்றாங்க, தப்பா போயிடும். ஓகேவா? ஃபைல்ஸ் என்னது? லைக்கிங். அப்போ சால்ட் லைக்கிங் பாக்டீரியா ஆலோஃபைல்ஸ். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தெர்மோ அசிடோஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். தெர்மோ அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கு. தெர்மோன்னு என்னது? டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி வருது. அசிடோனா அந்த pH கண்டிஷன் பேஸ் பண்ணி வருது.
ஃபைல்ஸ்னு என்ன சொல்லியிருந்தேன் மறுபடியும் லவ்விங். ஸோ எக்ஸ்ட்ரீமான தெர்மோ அசிடோஃபைல்ஸ், அதாவது டெம்பரேச்சர் pH அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலையும் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துலையும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் சலைன் கண்டிஷன் இருக்க இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய பாக்டீரியா தான் ஆர்கே பாக்டீரியா இருந்துட்டு இருக்கு. எதனால மற்ற பாக்டீரியாவுக்கு இல்லாமல் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆர்கே பாக்டீரியாவுக்கு மட்டும் எதுக்கு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம டிஃப்ரெண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். என்ன பார்ப்போமா? டிஃப்ரெண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால. உனக்கெல்லாம் ஏதோ ஒரு படத்தில் இது சொல்லுவாங்க இல்லையா, உனக்கெல்லாம் நான் என்னது நீ அடிச்ச தூசு நான் அடிச்ச மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆர்கே பாக்டீரியா அடிச்ச மாஸ். எதனால மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர் இருக்கு when comparatively other bacteria. ஓகேங்களா? ஸோ இது பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி will be the right answer. ஆப்ஷன் டி is going to be the right answer இருந்துருக்கு. ஓகேவா? டாக் பாலிமரேஸ் ஒன் ஆஃப் த ஆர்கே பாக்டீரியா தானே சார்? எஸ், டாக் பாலிமரேஸ் அப்படின்றது ஆர்கே பாக்டீரியா தான். அது தெர்மஸ் அக்யூஸ்டாட்டிகஸ். என்னது? தெர்மஸ் அக்யூஸ்டாட்டிகஸ் நம்ம டாக் பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மஸ் அக்யூடாட்டிகஸ். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய டீயும் ஏக்கியும் எடுத்துட்டாங்க. அதனால தான் டாக் பாலிமரேஸ் யூஸ் சொன்னாங்க. அது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? பிசிஆரில் யூஸ் பண்ணுவோம். பிசிஆரில் எங்கே யூஸ் பண்ணுறோம்? டீநேச்சுரேஷனில் யூஸ் பண்ணுறோம். இப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி படிக்கணும். கனெக்ட் பண்ணி படித்தா தக்காளி ஒன்றுனா யாராலையுமே பயாலஜியில் தோக்கடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் டா, யா சூப்பரா. சூடோ பெப்டிடோகிளைக்கன். ஓகேவா? பேசிக்காக வந்துட்டு டிஃப்ரெண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர் என்னவா இருந்துருக்கு? மொக்காவாசியனுக்கு பெப்டிடோகிளைக்கன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆர்கே பாக்டீரியாக்கு மட்டும் சூடோனது ஃபால்ஸ் நம்ம படிச்சிருப்போம். சூடோ பெப்டிடோகிளைக்கனான ஒரு செல் வால் ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியும். அதனால தான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் லீவ் பண்ணுது அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கே பாக்டீரியா கம்ப்ளீட்டாக படிச்சு முடிச்சிட்டோம். ஸோ இப்படி படித்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈஸியாக மணியில் நிற்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கலக்கிறீங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன்ரா. மாறன், தமிழரசி, லத்திகா, ஃபஃபாஸ், ஹரிதா, கீதா, சாதனா, லத்திகா, ஃபைரு, தர்ஷினி, மோனிஷா, ஹரிப்ரியா, ஆதித்யா, ஹமீரா, கோமதி, பியாரி, நந்திதா, அருணா, சாதனா, ஸ்ரீ, தேவதர்ஷினி, நடேஷன். சூப்பர் அக்கா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி will be the right answer. ஓகே, ஆப்ஷன் டி will be the right answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, வைராய்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் வைரஸ் இன் ஹேவிங். எப்படி ஒரு வைராய்ட்ஸ் வைரஸ்லேருந்து டிஃபர் ஆகப்படுகிறது? எப்படி ஒரு வைராய்ட்ஸ் வைரஸ்லேருந்து டிஃபர் ஆகப்படுகிறது? வைராய்ட்ஸ்னா என்ன, வைரஸ்னா என்ன தெரிஞ்சிருந்தா இது ஈஸியாக அடிச்சிடலாம். நல்லா பார்த்துங்க. மெயின் கொஸ்டின் ஏரியா ஒரு கொஸ்டின் ஏரியா, அதாவது 3 கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தானா அதில் ஒரு கொஸ்டின் வந்துட்டு வைராய்ட்ஸை பற்றி வரலாம், வைரஸஸ் பற்றி வரலாம், ப்ரையான்ஸை பற்றி வரலாம், லைகன்ஸை பற்றி வரலாம். இப்படி தான் பிரிப்பான். சப்போஸ் அவன் 3 கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கானா, பயாலஜி கிளாசிஃபிகேஷனில் 3 கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இந்த 4 சாப்டர் 4 டாப்பிக்லேருந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கலாம். இந்த 4 டாப்பிக்குமே கம்பைன் பண்ணி கூட ஒரு டாப்பிக்காக வரலாம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, வைராய்ட்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது? எஸ் வைராய்ட்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃபர் ஃப்ரம் RNA மாலிகூல்ஸ் வித்தவுட் ப்ரோட்டீன் கோட். RNA molecules without protein coat. என்ன சார் RNA molecules without protein coat அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் கன்சிஸ்ட் இருக்கும். எப்படி வந்து ஒரு வைரஸ் கன்சிஸ்ட் இருக்கும்? வைரஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பேஸ்லி. எப்படி கன்சிஸ்ட் இருக்கும் பாருங்க, ஒரு புரோட்டீன் கோட் வந்து பிரசன்ட் இருக்க போகுது. வைரஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்? ஒரு புரோட்டீன் கோட் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்றத பார்ப்போம். புரோட்டீன் கோட்டோட சேர்த்து என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? எய்தர் DNA இல்லைனா RNA. எய்தர் DNA RNA. DNA RNA ரெண்டுமே இருக்காதுக்கன்னா DNA வைரஸஸும் இருக்குது, RNA வைரஸும் இருக்குது. ஆனால் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வைரஸஸ் கிடையாது. ஆனால் வைராய்ட்ஸ் அப்படி இல்லை. வைராய்ட்ஸ் ரொம்ப வைரியமானது. ஓகே, சும்மாலாம் வந்து பேசிட்டு இருக்க மாட்டான். போயிட்டான் சும்மா வந்து பேசிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வைராய்ட்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி RNA மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். புரோட்டீன் கோட் இருக்காது, DNA இருக்காது. வைராய்ட்ஸில் ஒன்லி RNA மட்டும் தான் பிரச்சனை இருக்கும். வைரஸ் ரொம்ப சின்னதாக தான் இந்த வைராய்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி RNA மாலிகூல்ஸ் வித்தவுட் புரோட்டீன் கோட். RNA மாலிகூல் பிரச்சனை இருக்கும், புரோட்டீன் கோட் வந்துட்டு பிரசென்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? எஸ் டாக்கண்ணா, ஃபைன்ரா, சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் அண்ட் சூப்பர். அமீரா, நடேஷன், தர்ஷினி, மைதிலி, பாவ்ஸ், தினேஷ், பியாரி, மதி, ரம்யா, அருணா, மோனிஷா, சாதனா, ஸ்ரீ, நந்திதா, தேவதர்ஷினி, ஹரிதா, ஷாம், கீதா, மாறன். கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி will be the right answer. ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் ஹியூமனுக்கு ஹார்ம்ஃபுல் தான்டா. வைரஸு, வைராய்ட்ஸு, ப்ரையான்ஸு, லைக்கன்ஸ் இல்லை, லைக்கன்ஸ் ஹார்ம்ஃபுல் எல்லாமே ஹியூமன்ஸ்க்கு ஹார்ம்ஃபுல் தான் இருந்துட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அது வைரஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கு. பட் அதுக்கு ப்ரோட்டீன் கோட்டு கிடையாது, DNA கிடையாது. வைரஸுக்கு இது சேம் ஃபங்க்ஷன் தான். என்ன பண்ணுறது? இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறதுனால. அதனால தான் பேர் வைராய்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ரெண்டுமே நமக்கு இன்ஃபெக்ஷனை தான் காஸ் பண்ணிட்டு இருக்கு. பட் அதில் ப்ரோட்டீன் கோட்டு கிடையாது, DNA கிடையாது, RNA மட்டும்தான் இருக்கும். RNA மட்டும்தான் இருக்கிறதுனால தான். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். குட் மார்னிங் அபிநயா. குட் மார்னிங் அக்கண்ணா. ஓகேங்களா?
ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா கிரைசோஃபைட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், டைனோஃப்ளாஜெலேட் அண்ட் ஸ்லைம் மோல்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் விச் ஆஃப் த கிங்டம்? நல்லா பார்த்துங்க. கிரைசோஃபைட்ஸ், யூக்ளினாய்ட், டைனோஃப்ளாஜெலேட், ஸ்லைம் மோல்ட்ஸ் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கிரைசோஃபைட்ஸ், யூக்ளினாய்ட், டைனோஃப்ளாஜெலேட், slime molds, dinoflagellate and slime molds. Dinoflagellate and slime molds இது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிரைசோஃபைட்ஸ் வந்துட்டு ஒரு யூனிசெல்லுலர். அப்போ நான் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன் யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் அப்படின்னு. என்ன சொல்லியிருந்தேன்? யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் அப்படின்றது. எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம்? இப்போ இது சொல்கிறோம் பார்த்தீங்களா, மொனீரா நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டுக்கு ஒரே புல்லன்னு படித்தோம். எதனால் வீட்டுக்கு ஒரே புல்லனா, மொனீரால மட்டும்தான் நமக்கு என்ன பார்க்க முடியும்? ப்ரோகேரியாட்டிக் பார்க்க முடியும். அதாவது பாக்டீரியா அது ப்ரோகேரியாட்டிக் மட்டும் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, வீட்டுக்கு ஒரே பையன் அப்படின்றதுனால நம்ம மொனீரா வந்து ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அது மட்டும் தான் ப்ரோகேரியாட்டிக்காக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. புரோட்டிஸ்டா அப்படின்றது நம்ம மாதிரி கண்டிஷனை பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம மாதிரி கண்டிஷனா சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்போம், சம்டைம்ஸ் என்னடா இப்படி இருக்கானே அப்படின்னு அசிங்கமாக படுத்தி விட்டுரும். ஓகே, சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்போம், சம்டைம்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம அப்பா அம்மா திட்டிட்டு இருப்போம். அதனால தான் சொல்றது அதுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபங்கை என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்கன்னு சொல்லியிருப்பேன். அதாவது இவன் யூகேரியாட்டிக் தான், அதாவது மல்டிசெல்லர் யூகேரியாட்டிக் தான், ஒன்று தான் யூனிசெல்லர் இருக்கும், மல்டிசெல்லர் யூகேரியாட்டிக் தான். பட் இருந்தாலும் இவன் எப்படி இருப்பானா எட்டிரோட்ராஃபிக்காக இருப்பான். எட்டிரோட்ராஃபிக் என்னது அடுத்தவன் டிபெண்ட் ஆகிருப்பான் அப்படின்றது. பார்க்கறதுக்கு நம்ம அப்பா அம்மாவே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னெல்லாம் வந்து வேண்டுவான். நீ நல்லா இருக்கணும் தம்பி, நீ டாக்டர் ஆன தம்பி அப்படிலாம் சொல்லுவான். பட் வெளியே போய் என்ன பண்ணுவான்? நல்லா இருக்கணும், நாசமாக போயிடும் அப்படின்னு சூழ்நிலை வைப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்க வைக்கிறாங்க அதே மாதிரி தான். ஸோ அதே பேஸ் நம்ம ஃபங்கை சொல்லியிருக்கோம். எதனால் எப்படி சொல்றேன்னா இதான் மல்டிசெல்லர், பார்க்கறதுக்கு பிளான்ட் மாதிரி இருக்கக்கூடிய மல்டிசெல்லர் ஃபங்கை. பட் அதோட போட்டோட்ராபிக் நியூட்ரிஷன் என்ன மாதிரி பேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டிரோட்ராபிக் என்னது அடுத்தவங்க டிபெண்ட் ஆகி தான் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரைசோஃபைட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், டைனோஃப்ளாஜெலேட், ஸ்லைம் மோல்ட்ஸ் இது எல்லாமே எதில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் which is called and come from protista. Option B will be the right answer. Okay, protista is the right answer. Okay, yeah. கலக்கிறீங்க சூப்பரா. மினி டயாட் தர்ஷினி, எஸ் பியாரி, தமிழரசி, ஃபஃபாஸ், அருணா, மதி, மோனிஷா, கோமதி, நந்திதா, ஹரிதா, ரம்யா, தமிழரசி, மைத்திலி, நடேசன், ஷாம், தமிழரசி, ஆதித்யா. எஸ் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? பாரசைட் ப்ரோமட்ஸ். எஸ் பாரசைட் ப்ரோமட்ஸ் தான் நம்ம ஃபங்கை அப்படின்றது. ஓகே கண்ணுங்களா, நம்ம அடுத்த கேள்வி பார்த்துலாம். ஒன் ஆஃப் த மேஜர் காம்போனன்ட் ஆஃப் செல் வால் என்னது? இதெல்லாம் கொஸ்டினாக வச்சதே தப்பு. இப்படிலாம் கொஸ்டின் வச்சதே தப்பு. பாரசைட், மெகா ப்ரோ பாரசைட். இது எப்படி அப்படிலாம் யோசிக்கிறீங்க? இப்படிலாம் யோசிக்கிற நீ அப்படின்றது இருக்கு. ஓகே, ஸோ கைட்டின். ஓகேவா? கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ்னால தான் நம்ம செல்வாலும் வேற போயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் தனியாக சொல்லிட்டு இருக்கணும் அப்படி அவசியம் கிடையாது. இதெல்லாம் சிஸ்திலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? மறுபடியும் என்ன சொல்றாங்க? இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்றாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? மறுபடியும் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? So the following question is incorrect. யூபேக்டீரியா ஆல்சோ ஃபால்ஸ் பாக்டீரியா அப்படின்னு கொடுத்துருக்கான். யூகேரியாட்டிக் நிறைய இதெல்லாம் படிச்சிருப்போம். இந்த யூ எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூவை தான் டிட்டர்மைன் பண்ணுது. யூனாலே ட்ரூ தான் இல்லையா? அப்படி வரக்கூடிய யூனாலே ட்ரூவில் வந்துட்டு எப்படி நம்ம ஃபால்ஸ் பாக்டீரியான்னு போட மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் தப்பான ஆன்சராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னவா இருந்துட்டு இருக்கு? தப்பான ஆன்சராக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? எஸ் தான், யூனாலே ட்ரூ தான். ஓகே, கலக்கிறீங்க. ஓகேங்களா? கலக்கிறீங்க கண்ணா. எஸ் இட் வில் கோ அப் டு நைட் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குடா. இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பயாலஜி இதுதான் பார்க்க போகிறோம். மென்டி குயிஸ் வைக்கலாமே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டி குயிஸ் தாராளமாக வைக்கலாம். பட் நம்ம கம்பெனி அலோவ் பண்ண மாட்டேங்க. என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு மார்க் டெஸ்ட் பேஸ் பண்ணி வேணால் மென்டி குயிஸ் வச்சு பார்ப்போம். ஓகேவா? நீட் பக்கத்தில் வரும்போது, அதாவது எப்போது இந்த 29, 28 அப்படி வரும்போது ஒரு மார்க் டெஸ்ட், அதாவது நாட் ஒன்லி பயாலஜி 90 மார்க்கு, ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஹவர்ஸ்க்கு நம்ம மென்டி குயிஸ் கண்டக்ட் பண்ணலாம். கொல்லப்படாது. அப்போ வந்து சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கு ஒன் டே ஃபுல்லாக மென்டி குயிஸ் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி ஆன்சர். மார்க் டெஸ்ட் வந்து நம்ம மென்டி குயிஸாக வச்சு ட்ரை பண்ணலாம். கொல்லப்படாது. ஓகே, எஸ் ஆப்ஷன் சியா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ட்ரூ பாரு. சூப்பரா. ஃபைரோ, ஹரிப்ரியா, அமீரா, ஃபஃபா, சாதனா, நந்திதா, தமிழரசி, சாதனா, ஸ்ரீ, ஷாம், ரம்யா, தினேஷ் ராஜா, பியாரி, ஹருணா, மோனிஷா, கோமதி, நடேசன். எஸ் கலக்கிட்டீங்க.
Maran, Aditya, Kalagiri. It's going to be option C is the right answer. Fantastic and fantabulous. Yeah, 720 mark வைப்போம். 720 மார்க்ல மென்டி குவிஸ் எவ்வளவு எடுக்கறீங்க அப்படிங்கறத பாப்போம். ஓகேவா? பாத்துடலாம். ஓகேடா. நம்ம மென்டி குவிஸ் நம்ம வீக் குவிஸ் அப்படி சொல்லுவோம். ஓகே. வேதாந்த குவிஸ் வீக் குவிஸ் பட் சேம் அதான் மென்டி குவிஸ் தான். Which of the following statement is again incorrect about viroids? Viroids பொறுத்து incorrectான ஸ்டேட்மென்ட். இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நல்ல விஷயம் பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இங்கே ஈஸியாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே காமன் கம்போஸ்டாக தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுவாங்க. நான் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். எஸ் முக்கியம் தான். படிக்கணும் நல்லா முக்கியம் தான். நல்ல கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். எல்லாமே முக்கியம் தான். ஆனால் இதை எல்லாத்தையும் ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படி அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கீங்க அப்படின்றது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறத 3 மணி நேரம் தான் டிசைட் பண்ண போகுது. ஓகேவா? உங்கள் அடுத்த 30 வருஷம் லைஃபை ஒரு 3 மணி நேரம் தான் டிசைட் பண்ண போகுது. நீங்கள் இவ்வளோ 3 வருஷமாக படிச்சுட்டு வந்தது அந்த 3 மணி நேரம் டிசைட் பண்ண போகுது. ஸோ அந்த 3 மணி நேரத்தை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்னு அப்படின்றது ப்ரெஷர் நல்லா இருக்க போகுது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிடிக்காத இன்விஜிலேட்டர் வருவாங்க. ரொம்ப உங்களுக்கு ஆப்போசிட்டாக கேரக்டர் இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர் வருவாங்க. சும்மா நச சொல்லிட்டே இருப்பாங்க. அடிக்கடி பெல் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களை அந்த செக்கிங் ப்ராசஸ் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பண்ணி இதை பண்ணி இங்கே சைனை போடு இங்கே சைனை போடு அங்கே சைனை போடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பட் அந்த எல்லா சிச்சுவேஷன்லையும் நம்ம எந்த அளவுக்கு காமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம லைஃப் டிசைட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாம் படிப்பீங்க, நல்லா சூப்பராக போயிட்டு இருப்பீங்க. பட் அந்த 3 மணி நேரத்தை தான் நம்ம கடக்கணும். அப்படி இந்த 3 மணி நேரம் தான் டிசைட் ஆகுது. நான் சூப்பராக படித்தேன் சார். நான் இருக்கிற எல்லா புக்கையும் படித்தேன் சார். அந்த புக்கெல்லாம் படித்தேன். அதெல்லாம் இவ்வளோ கொஸ்டின் ரெஃபர் பண்ணேன் சார். எல்லாம் நல்லது தான். பட் அந்த 3 மணி நேரத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்ற பொறுத்து இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் ஜாலியாக உட்காந்து யூடியூப்பில் பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டில் உட்காந்து ஜஸ்ட் மார்க் டெஸ்ட். ஏன்னா எதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாக இருந்தால் உங்கள் லைஃப் போகாது. நீங்கள் வீட்டில் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 இயர் வேஸ்ட் ஆக போகிறதும் கிடையாது. உங்கள் லைஃபும் போக கிடையாது. உங்கள் கனவு ஒன்றும் ஆக போகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஜஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட் தான் தெரியும். பட் இதே ரியாலிட்டி அங்கே இருக்காது. அங்கே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. ஸோ அந்த பயத்தை தான் நம்ம என்ன பண்ணியானோ ஓவர் கம் பண்ணியாகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும். நல்லா புரிஞ்சுங்க. மென்டலி நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். ஓகே, மறந்துடாதீங்க. ஸோ இதில் வந்துட்டு விச் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த RNA ஆர் ஹை மாலிகுலர் வெயிட் அப்படின்றது. RNA என்ன ஆளுக்குமே ஹை மாலிகுலர் வெயிட் இருக்காது அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். எஸ் லோ மாலிகுலர் வெயிட் தான் எடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர் இருக்கணும். ஃபஃபா சூப்பர் இருக்கணும். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 5 1+ மதி, மைத்திலி, தர்ஷினி, அமீரா, அருணா, மாறன், ஹரிப்ரியா, தமிழரசி, ஹரிதா, கோமதி, தினேஷ் ராஜா, நடேஷன், ஷாம், நந்திதா, கலகிட்டிங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன். கஷ்டமாக இருக்குமா சார் எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. நீட் அப்படின்றது எல்லாராலையுமே பாஸ் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம் கிடையாது. எதனால் இது எல்லாராலுமே பாஸ் ஆகக்கூடிய எக்ஸாம் கிடையாது அப்படின்றாங்கன்னா பிகாஸ் இது என்ன டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்றதை டிசைட் பண்ணுது. ஸோ இது கஷ்டமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் குவாலிட்டியான டாக்டர்ஸை எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த லெவலுக்கு நீட்டு கண்டிப்பாக இருக்க போகுது. நீட்டு வந்து எப்படின்றது கூட அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது. எஸ், படிச்சிருந்தா ஈஸியாக தான் இருக்கும். பட் பேசிக்காக வந்து அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கப்படுது. எப்பவுமே என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு. நீட் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதிகமான கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதிகமான கான்செப்டை படிப்பீங்க. ஓகேவா? ஈஸியாக இருக்கும் என்னாலுமே ப்ரிப்பேர் பண்ணிடாதீங்க. 2024 நிறைய பசங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 பேப்பர் வந்துட்டு அது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. பட் ஓகே தான், எல்லாத்தையுமே போட்ட ஆன்சர் வர மாதிரி தான் இருந்தது. டைமும் இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால நிறைய 720 மார்க் வந்துட்டு. அப்போ 2025 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதானே நீட் ரொம்ப ஈஸி, நிறைய பேர் 720 மார்க் எடுத்துட்டாங்களே, அப்போ நிறைய ஈஸியாக தான் இருக்கும்னு அப்படி எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் லீக் நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஓகே, அதெல்லாம் வச்சு 2025 வச்சு செஞ்சுட்டான். 2025 வச்சு செஞ்சு வச்சான். ஓகேவா? ஸோ அதே பேர் தான் நம்ம 2026 இருக்க போகுது. ஓகே, நல்லா அதே மாதிரி தான் 2026 இருக்க போது. நான் முன்னாடியே அதுக்கான கான்செப்டோட சொல்லிட்டேன். மெயின் ஆனது எலெக்ஷன் ரிசல்ட் வருது. ஸோ அந்த எல்லாமே நீங்கள் பேக்ரவுண்டில் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்க போது. ஸோ எப்படி பேப்பர் வந்தாலுமே நம்ம 100% கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நான் எப்படி பேப்பர் வந்தாலும் நம்ம 100% கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? அதனால தான் 2025 வச்சான்னா, அதாவது நம்மளை நீ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், நல்லா வேலை செஞ்சு காட்டுவோம்ல. அதே மாதிரி தான் 2024 நிறைய பிரச்சனை வந்ததுனால தான் 2025 இது என்னையா ரொம்ப ஈஸின்னு நினச்சேன் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டான். 2026 வைக்க மாட்டான்னு நினைப்போம். ஆனால் 2025 பயாலஜி ஈஸியாக தானே இருந்துச்சு. பயாலஜி 2025 ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு.
கெமிஸ்ட்ரியும் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸில் தான் கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி இருந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஃபிசிக்ஸில் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஜேஇ லெவலில் கேட்டு வச்சுருந்தேன், அந்த அளவுக்கு கேட்க மாட்டேன் எப்பவுமே, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸில் தான் கை வச்சானே மேஸ்ட்டாக 2025 பொறுத்த வரைக்கும். பயாலஜிலாம் நல்ல மார்க் தான், பயாலஜியில் நல்ல ஈஸியாக தான் இருந்துச்சு 2025. நீங்கள் 2025 மார்க் பேப்பர் எடுத்து பாருங்கள், இப்போ நீங்கள் உட்காந்து ஆன்சர் பண்ணி அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. Which of the following structure is not found in a prokaryotic? ப்ரோகேரியட்ல பார்க்க முடியாது எந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ப்ரோகேரியட்ல பார்க்க முடியாது? ப்ரோகேரியட்ல பார்க்க முடியாது எந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ரோகேரியட்ல பார்க்க முடியாது? நான் செஷன் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம ப்ரோகேரியட்ல பார்க்க முடியாது அப்படின்றது. ஓகேவா? இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நியூக்ளியர் என்வலப். நியூக்ளியர் என்வலப் நம்ம ப்ரோகேரியட்ல பார்க்க முடியாது. இப்போ நீங்க சொல்லுங்க, ரைபோசோம் அப்படின்றத வந்துட்டு ப்ரோகேரியட்லையும் பார்க்க முடியும், யூகேரியட்லையும் பார்க்க முடியும் இல்லையா? ப்ரோகேரியட்லையும் பார்க்க முடியும், யூகேரியட்லையும் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்றது யாரு? ரைபோசோம் அப்படின்னா. ரைபோசோம் மட்டும்தான் இந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்றேன், இந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்றேன், நான் நியூட்ரலாக இருக்கிற ஆளு அப்படி நம்ம சொல்லிருப்போம். பட் நம்ம நியூக்ளியர் மெம்பரேன் அப்படி கிடையாது. நியூக்ளியர் மெம்பரேன் அப்படி வந்து ப்ரோகேரியட்ல பார்க்க முடியாது, ஒன்லி யூகேரியட்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ரெண்டுத்துலையுமே இருக்கக்கூடிய யாரா இருக்கான்? ரெண்டுத்துலையுமே இருக்கக்கூடிய யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைபோசோமா தான் இருக்கோம். ரெண்டுத்துல இங்கேயும் பார்க்க முடியும் அங்கேயும் பார்க்க முடியும் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கலக்கிறீங்க சூப்பரா. மதி, தர்ஷினி, பியாரி, நந்திதா, அருணா, தினேஷ் ராஜா, தர்ஷினி, அமீரா, மைத்திலி, அபிநயா, மோனிஷா, கோமதி, தமிழரசி, நடேசன், கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கேள்வி. The structures that helps bacteria to attach the rock and host tissue. நல்லா பாத்துக்கோங்க, மூவ்மெண்ட் கிடையாது, அட்டாச்மெண்ட்டுக்கு. பாக்டீரியா ராக் மேலேயோ இல்லை ஹாஸ்ட் டிஷ்யூ மேலேயோ போய் அட்டாச் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னது? ஃபிம்பரேவா, மீசோசோம்ஸா, ஓல்டு ஃபாஸ்டா, ரைசோயிட்ஸா? எந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது அட்டாச் பண்ணுறதுக்கு? நம்ம ஃப்ளஜெல்லா, சிலியா ஃப்ளஜெல்லா பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். சிலியா ஃப்ளஜெல்லா அப்படின்றது வந்துட்டு மூவ்மெண்ட் யூஸ் பண்ணப்படுது சார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பட் எந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அட்டாச்மெண்ட்டுக்கு போய் அங்கே போய் ஒட்டிக்கிறதுக்கு, அட்டாச்மெண்ட்னா போய் அங்கே போய் ஒட்டிக்கிறதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஹோல்டு ஃபாஸ்ட் கிடையாதுராக்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்கான்? பாக்டீரியாவில் கேட்டிருக்கான். பாக்டீரியாவில் நம்ம பார்க்கக்கூடியது ஃபிம்பரே தான். ஆப்ஷன் ஏ ஃபிம்பரே இஸ் ரைட் ஆன்சர். ஓல்டு ஃபிளாஷ் இல்லை, ஆப்ஷன் ஏ ஃபிம்பரே. ஆப்ஷன் ஏ ஃபிம்பரே இஸ் ரைட் ஆன்சர். ஃபிம்பரேவை தான் பார்க்க முடியும் அப்படின்றது. ஓகேவா? எஸ் ஃபிம்பரே தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்ம இப்போ ஒட்டிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ ஃபிம்பரே இஸ் ரைட் ஆன்சர். கலக்கிறீங்களா? சூப்பர். தினேஷ், சாதனா, ஸ்ரீ, ஷாம், ஃபஃபாஸ், மோனிஷா, பியாரி, அபிநயா, ஆதித்யா, 1+. ஓகே, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஃபிம்பரே இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படின்னு வேறு எதுக்கு வரும்டா? ஹோல்டு ஃபாஸ்ட் நம்ம பார்ப்போம்னா ஆல்கேக்கெல்லாம் நம்ம பார்க்குறதா ஹோல்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு யூகேரியாட்டிக் பேஸ் பண்ணி தான் வரும். பட் ராக்லேயும் ஹோஸ்ட் டிஷ்யூஸ்லையும் இப்போ அட்டாச் ஆகிற பாக்டீரியா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிம்பரே தான். ஃபிம்பரே ஸ்ட்ரக்சர்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குல்ல? ஃபிம்பரே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு படிச்சிருப்போம், அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹோல்டு ஃபாஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இல்லை, ஃபிம்பரே தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆல்கேல பார்க்க முடியாத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேடா, ஷேர் பண்ணுறேன். செஷன் முடிஞ்சோன்னே நான் ஷேர் பண்ணுறேன். செஷன் முடிஞ்சோடனே இந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் எல்லா 12th கூடிய இல்லை 11th கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. புரிஞ்சா? என்னடா பஃபர் ஆகுதாடா? இஸ் இட் பஃபரிங்? பஃபர் ஆகுதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே நிறைய ஸ்டுடியோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸ்டுடியோ வேறு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸ்டுடியோ பஃபர் ஆச்சுன்னா சொல்லுங்கள். இஸ் இட் பஃபரிங்? ஓகேடா, தேங்க்யூ. இல்லை ஃபைன். தேங்க்யூடா. ஓகேம்மா. பஃபர் ஆச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட்டாக. ஏன்னா நம்ம எப்போல்லாம் பெரிய செஷன் எடுக்கிறோமோ கண்டிப்பாக பஃபர் ஆகும். பஃபர் ஆக்கிறதுக்கு உன்னை பஃபர் பண்ணுறதுக்குனே நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கேள்வி. அகெயின் பிக் அப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தாலே தெரியும், ஒரு சாப்டர்ல நிறைய இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருப்பான். அப்போ அந்த சாப்டர் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான சாப்டர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 1-2 வார்த்தையை மட்டும் மாற்றினாலே போதும், அது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்றதுனால. Okay, fine. Which is the incorrect statement? ரொம்ப ஈஸி இதெல்லாம் இல்லையா? எஸ், இஸ் கோயிங் டு பி நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் பிரசன்ட் இன் மொனிரா அப்படின்றது. ஏன்னா மொனிரா பிரசன்ட்டாக இருக்காது. மொனிரான்றது ஒரு பாக்டீரியா, அதாவது ப்ரோகேரியாட்ஸ் நியூக்ளியர் மெம்பரேன் பிரசன்ட் இருக்காதுன்றது. அரைச்ச மாவை தான் அரைப்பாங்க. அது எப்படி அரைக்கிறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் மைண்டில் இருக்க போகுது. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அவன் அரைச்ச மாவே தான் அரைக்க போகிறான். முக்கால்வாசியான கொஸ்டினில் மோர் தென் 70% அவன் கேட்கக்கூடிய 70% வந்துட்டு அரைச்ச மாவை அரைச்சிருப்பான். 10% ரொம்ப ஈஸியாக கேட்பான். 10% என்ன கேட்பான்? ரொம்ப ஈஸியாக கேட்பான். மிச்சம் இருக்க 20% தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்பான்.
மிச்சம் 20% தான் ரொம்ப ட்ரிக்கியாக கேட்பான். உங்களால் ஒரு 280 300 மார்க் வரைக்கும் சொல்லலாம். 280 300 மார்க் வரைக்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா ஒரு மாடரேட்டாக சூப்பராக படிச்சிருக்கீங்க பயாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் 280 300 வரைக்கும் தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ உங்க பேஸ் என்னவா இருக்க போது 280 கண்டிப்பா உங்களால அதில் ஸ்கோர் பண்ண முடியும். பயாலஜி நீங்க படிச்சாலே போதும் 280 ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, நான் 1 இயர் 1 மந்த் நான் கிளியரா நல்லா படிச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா கன்ஃபார்மா 70% பேஸ் பண்ணி வரலாம் 280 ஸ்கோர் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியா உள்ள நல்லா பூந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330+ 330 வரைக்கும் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் யார் 330+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இன்டெப்த்தாக படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இன்டெப்த்தாக படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அந்த மிச்சம் 20% அங்கே தான் மேட்ச் ஆக போகுது. 330+ யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்டெப்த்தாக படிச்சிருக்காங்க. அந்த 330 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பராக படிச்சிருக்கீங்க அர்த்தம். ஆனால் 280 மேலே எல்லாராலையுமே ஸ்கோர் பண்ண முடியும், மறந்துடாதீங்க. எல்லாராலையுமே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த பயாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கவே வேணாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். In which group of organisms the cell wall from a 2 thin overlapping shells which fit together? 2 thin overlapping shells which fit together அப்படின்றது கண்டிப்பாக கேட்பாங்க. ஆதித்யா கான்செப்ட் லிக் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் வரும். ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் வரும். மேட்ச் அதிகமாக வரும். ஏன் 2025 மேட்ச் அதிகமாக கேட்டிருந்தா ஸோ மேட்சும் எதிர்பார்க்கப்படலாம். சரி, எதில் பார்க்க முடியும் சொல்லுங்க. என்ன சொல்லிருக்காங்க? 2 thin overlapping shells. 2 thin overlapping shells நம்ம படிச்சிருப்போம். இங்கே அவன் கொடுக்கல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். 2 thin overlapping shells ஆன சோப்பு டப்பா மாதிரி, சோப்பு பாட்ஸ் மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா? எதை நம்ம சோப் பாட்ஸ் மாதிரி படிச்சிருப்போம்? சோப் பாட்ஸ் மாதிரி இருக்கிறது நம்ம என்னென்னு படிச்சிருப்போம்? சோப் பாட்ஸ். எஸ், க்ரைசோஃபைட்ஸ். இந்த க்ரைசோஃபைட்ஸ் கோல்டன் பேஸ் பண்ணி வருதுல, டயாட்டம்ஸ்லாம் வருமே. ஓகே, அதில் பேஸ் பண்ணி வரக்கூடியதெல்லாம் நம்ம 2 thin overlapping ஷேப் வந்து பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் டி க்ரைசோஃபைட்ஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓவர்லாப்பிங் வந்துருக்கும், டயாட்டம்ஸ் தான் எடுத்துருக்கோம். க்ரைசோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். பேசிக்காக அவன் என்ன கேட்குறான்னா டயாட்டம்ஸ் தான் கேட்டிருக்கான். டயாட்டம்ஸ் வந்து டயாட்டம்ஸ்னு போடலாம். இப்போ டயாட்டம்ஸ் நம்ம என்ன படிப்போம்? டயாட்டம்ஸ் அப்படின்றது சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன். சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷனும் அப்புறம் அது சோப்பு டப்பா மாதிரி இந்த மாதிரி 2 thin overlapping இருக்கும். அந்த டயாட்டம்ஸ் எங்கே இருக்குது? க்ரைசோஃபைட்ஸில் ப்ரெசென்ட் இருக்குது. கோல்டன் பேஸ் பண்ணி வரல, கோல்டன் ஆல்கே பேஸ் பண்ணி வந்துட்டு க்ரைசோஃபைட்ஸில் கோல்டன் பேஸ் பண்ணி வரல இருந்துருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் லக்கணா. ஓகேவா? கலக்கிறீங்களா? சிலிக்கா பாட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, சிலிக்கா ஷெல் சூப்பர் இருக்கணும். ஃபைஸ் சோப்பு டப்பா பாட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். சோப்பு டப்பா பாட்ஸ் எப்படி இருக்கும்? அதனால தான் சோப்பு ஃபுல்லாக சோப்பு வச்சா மேலே டப்பா இருக்குல்ல, அது மாதிரி சோப்பு டப்பா தான் சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். கலக்கிற கோமதி, அமீரா, நடேசன், தர்ஷினி, நந்திதா, ரம்யா, அருணா, தேவதர்ஷினி, ஷாம், சுஜிதா, ஃபஃபாஸ், தமிழரசி 2 தமிழரசி, ஆதித்யா, சாதனா, ஹான்ஸ், அன்சிகா. Yes, it's going to be option D is the right answer. Fantastic and fantabulous. Option D will be the right answer. Next question பார்த்துக்கலாம். The imperfect fungi. அவ்வளவுதான். இதே வார்த்தை நான் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு கீவேர்ட்ஸை பாருங்க, கீவேர்ட்ஸை பார்த்து அடிங்க அப்படின்றது. ஏன்னா இங்கே நீங்கள் மார்க்கை மட்டும் யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க, டைமையும் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. பயாலஜியை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஃபிசிக்ஸை நல்லா பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு நிறைய டைம் தேவைப்படும். எல்லாருக்குமே ஃபிசிக்ஸ் சூப்பராக தெரிய தான் போகுது. ஒன்ஸ் நீங்கள் எப்படியா கண்டுபிடிச்சிருங்க, இதுக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும், கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே கண்டுபிடிச்சிருங்க. அந்த கொஞ்சம் நேரம் உட்கார டைம் தான் உங்களுக்கு கிடைக்காம போதே தவிர, ஸோ அந்த டைமை நீங்கள் வந்து பயாலஜிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சூப்பராக அடிக்க முடியும். ஸோ இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு வந்தாலே, இம்பர்ஃபெக்ட் ஹெல்ப் இன் மினரல் சைக்கிளிங் பிலாங்ஸ் டு அப்படின்னாலே என்ன வரப்போகுது? ஆப்ஷன் இதுலேயும் ஆப்ஷன் டி டியூட்ரோமைசிஸ் தான் வரப்போகுது. ஓகே, இம்பர்ஃபெக்ட்னு ஃபங்கை வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? டியூட்ரோமைசிஸ் தான் சொல்லிடணும். ஓகே, மறந்துடவே கூடாது. இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னா டியூட்ரோமைசிஸ் தான் வந்துச்சு. ஓகே, இப்போ நான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் நாட் அன் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை கொடுத்தா நீங்கள் டியூட்ரோமைசிஸ் கொடுக்கக்கூடாது. பட் அப்படி கொடுக்க மாட்டேன், ஏன்னா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை ஒன்றே தான் இருந்துருக்கு. பட் இருந்தாலும் கொஸ்டின்ஸை பார்த்து அடிங்க நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். 1+ மதி, ஹன்சிகா, அமீரா, தர்ஷினி, லத்திகா, கோமதி, ஃபஃபாஸ், மைத்திலி, தமிழரசி, தேவதர்ஷினி, ரம்யா, மோனிஷா, சாதனா, ஸ்ரீ, ஷாம், அக்ஷயா, நடேசன், சுஜித்ரா, லத்திகா, ஆதித்யா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டெய்ட்ரி வந்தாலே இருக்கு சார், டெய்ட்ரி வந்தாலே இருக்கு சார். சரி, நல்ல விஷயம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இது நல்ல கேள்வி. இந்த மாதிரி கேள்வி எதிர்பார்க்கப்படலாம். எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி டியூ நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட். அப்போ என்ன கேட்குறான்? ப்ரோகேரியாட்ஸ் எதுன்னு கேட்குறான். எது ப்ரோகேரியாட்ஸ்? இதில் எது ப்ரோகேரியாட்ஸ்? இதான் எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கப்படலாம். எது ப்ரோகேரியாட்ஸ்? இதில் சார் டியாவே வந்துட்டு இருக்கா சார்? நல்ல விஷயம் தான், நோ ப்ராப்ளம். ஓகேவா? நோ 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 நோ. ஆப்ஷன் டி ஆனபீனா. ஆனபீனா என்னது? ஒரு சைனோபாக்டீரியா. சயனோபாக்டீரியா
அது ஒரு ப்ரோகேரியாட்ஸ். அந்த ப்ரோகேரியாட்ஸில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி. எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த கொஸ்டின் அவ்வளோ கேள்வி கேட்கப்படலை இது வரைக்கும், இருந்தாலும் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இனிமேல் கேட்கப்படலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? சைனோ பாக்டீரியா, சானபினா அப்படின்றது என்ன வந்துட்டு இருக்கு? ஒரு சைனோ பாக்டீரியா ப்ரோகேரியாட்ஸில் கிளாசிஃபை இருக்கு. இந்த ப்ரோகேரியாட்ஸில் வந்து நமக்கு ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ஆப்ஷன் தான் கேட்டிருக்கேன். ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சூப்பரா. தமிழரசி, ஃபஃபாஸ், ஆதித்யா, லத்திகா, தர்ஷினி, அருணா, நந்திதா, அக்ஷயா, கோமதி, அன்சிகா, பியாரி, ஷாம், மதி, 1+, மைத்திலி, தேவதர்ஷினி, மோனிஷா, அமீரா, நடேஷன், ரம்யா, கலக்கிறீங்களா? தமிழரசி. சூப்பர். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே. யா, மியூக்கர், வாங்கே, சால்கி அதெல்லாம் எல்லாமே யூகேரியட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குது. பட் ஆனபினா அப்படின்றது ப்ரோகேரியட்ஸை பேஸ் பண்ணி சைனோ பாக்டீரியா, அந்த சைனோ பாக்டீரியா ப்ரெசென்ட் இருக்காது obviously. which of the following is most suitable indicators for sulfur oxide pollutions in the environment? நல்லா பாத்துங்க. சூட்டபிள் இண்டிகேட்டர் அப்படின்னு கொடுத்துருவோம். மோஸ்ட் சூட்டபிள் இண்டிகேட்டர் கீவேர்ட்ஸை பாருங்க. சூட்டபிள் இன்ஃபுளுசர் ஃபார் சல்ஃபர் டை ஆக்சைடு பேஸபிள், அதெல்லாம் சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு எதுவுமே பேஸ் பண்ணி இல்லை. சூட்டபிள் இண்டிகேட்டர் எதுக்கு? பொல்யூஷன் இந்த என்வரான்மெண்ட் அப்படின்னு. பொல்யூஷன் இந்த என்வரான்மெண்ட்ல சூட்டபிள் இண்டிகேட்டர் இதான் கீவேர்டாக இருக்க போகுது. சல்ஃபர் டை ஆக்சைடு தான் இந்த ஆக்சைடு பொல்யூஷன் இண்டிகேட் பண்ணுது. அது வாழக்கூடிய ஹேபிடேட்டில் அது ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அது வாழக்கூடிய இதில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் இல்லவே இல்லைன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி லைக்கன்ஸ் தான் கரெக்டாக இருக்கு. நல்லா புரிஞ்சுவாங்க. சார் சென்னையில் நான் லைக்கன்ஸே பார்க்கல சார், அப்போ சென்னை பொல்யூட்டரா சார்? அப்படி இல்லை. லைக்கன்ஸோட ஹேபிடேட் இருக்கும். ஓகே, லைக்கன்ஸோட ஹேபிடேட், லைக்கன்ஸ் வளரக்கூடிய பிளேஸில் வந்துட்டு லைக்கன்ஸ் வளரலாம். இப்போ நார்மலாக வந்துட்டு லைக்கன்ஸ் வந்து மலை பிரதேசத்தில் அதிகமாக பார்க்க முடியும். அப்படி லைக்கன்ஸ் அதிகமாக பார்க்கக்கூடிய மலை பிரதேசத்தில் நீங்கள் லைக்கன்ஸை பார்க்க முடியல அப்படின்னா அந்த மலை பிரதேசம் வந்து பொல்யூட்டராக இருக்குது. ஓகே, பொல்யூட்டராக இருக்குன்னு அர்த்தம். அதே பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா லைக்கன் ப்ரொடியூசர் பொல்யூட்டராக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ யார் வந்து இண்டிகேட்டராக இருக்கா? ஆப்ஷன் டி லைக்கன்ஸ் தான் இண்டிகேட்டராக இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? மறந்துடாதீங்க. அரௌண்ட் 20 பார்ப்போம்டா. பேஸ்மெண்ட் 20 23 போச்சு. பட் 25 தான் மாற்றி பார்ப்போம். 20 தான் பார்ப்போம். ஓகே, சூப்பரா. மதி, தர்ஷினி, லத்திகா, நடேசன், தேவதர்ஷினி, நந்திதா, கமலக்கண்ணன், ஃபஃபாஸ், தமிழரசி, 1+, தினேஷ் ராஜா, மோனிஷா, மைத்திலி, லத்திகா, அருணா, நடேஷன். கலக்கிறீங்களா? ரம்யா, அமீரா, அக்ஷயா, அபிநயா. சூப்பராக இருக்கணும். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் மட்டும் டெஸ்ட் எடுத்து வந்துட்டேன். ஓகே, கிளியர் அண்டர்ஸ்டுட். ஓகே, ஏன்னா நமக்கு டைம் பத்தாது. ஓகே, நமக்கு டைம் பேஸ் பண்ணி இருக்காதனால அதுக்குள்ள கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து தனியாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதுக்கு 1 டே செஷன் வந்து நம்ம 1 டே பண்ணுறோம். தனியாக வந்து நம்ம 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சாப்டரில். ஓகே, அதை நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஹாய் பத்மஸ்ரீ. புரிஞ்சாடா? புரிஞ்சா? அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்கான்றத பாருங்க. ட்ரூ நியூக்ளியஸ், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் கேட்டிருக்கான். அந்த பேஸ் பண்ணி கேட்டிருக்கான். எக்ஸாம்பிள்ஸ் தான் ஒரே ஒரு கேள்வி தான் எதிர்பார்க்கப்பட்டோம். வேற என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்? எஸ், அந்த டைனோஃப்ளாஜிலேட், டயாட்டம்ஸ் அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கான். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து நார்மல் கான்செப்ட்டில் தான் அந்த கொஸ்டின்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஆன்சரபிள் கொஸ்டினாக தான் இது வரைக்கும் கேட்டிருக்கான். ஓகே, ஃபயர் ஒன்று போட்டுருங்க பார்ப்போம். அனிமல் கிங்டம் நம்ம வீடியோ போட்டிருக்கோமேடா. கொஸ்டின் ப்ராக்டிஸும் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம போட்டிருக்கோமே. பிளான் கிங்டமும் அனிமல் கிங்டமும் சேர்த்து போட்டிருப்போம். என்ன நாளைக்குமே பிளான் கிங்டம் அனிமல் கிங்டம் நான் சேர்த்து போட்டிருக்கேன்டா. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளான் கிங்டம் அனிமல் கிங்டம் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சும்மா போய் சர்ச் பண்ணி பாருங்கள். பிளான் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் அப்படின்னு இருக்கும். 6 hours கிளாஸ் எடுத்துருப்பேன். கான்செப்ட் கிளாஸ் எடுத்துருப்பேன். கொஸ்டின் ப்ராக்டிஸ் உள்ள கான்செப்ட் கிளாஸ் எடுத்துருப்பேன். அது கீழே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி குடிங்கடா, ஸ்டே ஹைட்ரேட்டட். நேற்று பேட்ச் கிளாஸில் நீங்கள் இருந்தீங்களான்னு தெரியாது. நேற்று பேட்ச் கிளாஸில் தண்ணி ரொம்ப முக்கியம்னா உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி முக்கியமாக, ஆக்சிஜன் முக்கியம் இல்லையா, அது படிப்பு முக்கியம் இல்லையா, அது முக்கியம் இல்லைன்னு நேற்று நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி முக்கியம்டா, தண்ணி குடிங்கடா அப்படின்னு சொன்னால் தண்ணி மட்டும் தான் முக்கியமாக, சோறு முக்கியம் இல்லையா, அது முக்கியம் இல்லை, இது முக்கியம் இல்லை, ஆக்சிஜன் முக்கியம் இல்லை அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட ஒரு சொல்கிறதும் ஒரு இதாக இருக்குது. ஒரே நிமிஷம் நடக்கணுங்களா? ஒரே நிமிஷம். நீங்கள் தானே அது நேற்று மார்ஃபாலஜி மாதிரி ஷார்ட்டாக
ஷார்ட் எக்ஸாம்பிள்ஸ் டேய் எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன்டாக்கண்ணா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கே ஃபஃபாஸ் நம்ம பேர் போனதே இந்த அனிமல் அண்ட் பிளான்ட் கிங்டம் எக்ஸாம்பிள்ஸ்க்காக தான் எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கோம் எக்ஸாம்பிள் செக் பண்ணி பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குடாக்கண்ணா ஓகேவா நேற்று இதில்டாக்கண்ணா இதில் நம்பிக்கை பேட்சில் சொன்னேன் ஓகே எங்கம்மா நார்மலாக கிடைக்காதான் காலங்காலத்தில் உப்புமா போட்டாங்க நான் என்ன காலங்காலத்தில் உப்புமா சாப்பிட்ணுமா இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்ணுமான்றது யார் டிசைட் பண்ணுறான்னா அமெரிக்கா ஒயிட் ஹவுஸில் அதாவது வாஷிங்டன் டிசி இருக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸில் உட்காந்துருக்க ட்ரம்ப் தான் டிசைட் பண்ணுறாரு இங்கே பெங்களூரில் நான் என்ன சாப்பிட்ணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய இதுவாக இருப்பார் மார்ஃபாலஜிக்கு அப்புறம் வந்துச்சா ஓகே நம்ம அடுத்து என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா அந்த 6 ஃபேமிலிஸோட நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே என்னென்ன ஃபேமிலிஸ் இருக்குன்றது இருக்குது தெரியுமா நம்ம மார்ஃபாலஜியில் ஃபேமிலிஸ் இருக்குது பட் ஃபேமிலிஸ் வந்து அதிகமாக கேள்வி கேட்கப்படலாம் இருந்தாலும் கூட நம்ம ஃபேமிலிஸ் படித்து வச்சுப்போம் அந்த ஃபேமிலிஸ்க்கான நோட்ஸ் வந்து அடுத்த வீடியோ வரும் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கான நோட்ஸ் அந்த 6 ஃபேமிலி இருக்குது அது நம்ம என்சிஆர்டில் இல்லை சொலனேசியா மட்டும் தான் இருக்குது சொலனேசியா இதுவே இல்லை பட் அந்த ஃபேமிலி ஃபெபேசியா லெகுமினேசியா க்ரூசிஃபெரே மேல்வேசியா அதுக்கான நோட்ஸ் வந்து நான் அதில் கொடுத்துட்றேன் யூடியூப்ல அந்த வீடியோ வந்து கொடுத்துட்றேன் ஓகே அடுத்த வீடியோ வந்து அதான் வரப்போகுது கொல்லப்படாது ஓகே அடுத்த வீடியோ உங்களுக்கு ஃபேமிலி தானே இருக்கும் அது இன்றைக்கி வராது இந்த வாரம் வந்துடும் ஓகே எலெக்ஷனுக்கு முன்னாடி வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் வெயில் பொழந்துக்கிட்டு அடிக்குதுடா நீங்களும் பெங்களூர் தானே நல்ல விஷயம் சூப்பர் வெயிலாக இருக்குது பெங்களூரில் கேஜிஎஃப்னா என்ன சார் எனக்கும் தெரியாதுடா கேஜிஎஃப் படம் தான் பார்த்துருக்கேன் பெங்களூர் கேஜிஎஃப்னு ஒரு இடம் இருக்குன்னு தெரியும் அது அங்கே போனால் ராக்கி பையை பார்க்க முடியுமா கோல்டு இருக்குமாலும் எனக்கு தெரியாது ஓகே சரி பிளான் கிங்டம் சார் பிளான் கிங்டத்தில் எத்தனை கொஸ்டின் எதிர்பார்க்கப்படலாம் இந்த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிங்டம் மேட்ச் டு மேட்ச் சொல்கிறேன் ஓகே அதெல்லாம் மேக்ஸிமம் சொல்கிறேன்டா மேக்ஸிமம் 3 to 5 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கப்படலாம் அனிமல் கிண்டத்துலேயும் 3 to 5 கேள்வி வந்து எதிர்பார்க்கப்படலாம் ஓகேவா இதில் ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணியிருக்காங்க பாட்னி ஜுவாலஜி அப்படினால ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணியிருக்காங்க பிளான் கிண்டத்துலேருந்து நம்ம 3 to 5 கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கப்படலாம் அப்படிது இதில் எக்ஸாம்பிள்ஸ் கிட்டும் கேள்வி கேட்பாங்க டேரெக்டாக வந்து இது எந்த கிண்டத்தில் வந்துட்டு இருக்கு இது வந்து ஜிம்னோஸ்போமா இது ஏஞ்சியோஸ்போமா இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன இதோட ரீப்ரொடக்ஷன் பேஸ் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா தான் இந்த பிளான் கிண்டத்தை பேஸ் பண்ணி இருக்க போகுது ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா நீங்கள் எங்கே பிஜி இப்போது படிக்கிறீங்களா சார் கண்ணா பிஜி அப்படின்னு நான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாடா பிஜி அப்படின்னு பேயிங் கெஸ்ட்டாக ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பிஜி அப்படின்னு பேயிங் கெஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது போஸ்ட் கிராஜுவேட்டும் பிஜின்றாங்க பேயிங் கெஸ்ட்டும் பிஜின்றாங்க நான் பிஜியில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா நான் பிஜி படித்து முடிச்சுட்டேன் பருத்துமா ஓகே அப்போது பிளான் கிண்டத்தோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துலாம் யா ரெடி நம்ம பிளான் கிண்டம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம குட்டி பிரேக் போகலாம் ஓகே பிளான் கிண்டம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பிரேக் போயிட்டு வரலாம் ஓகேவா fine which of the following statement is again correct பட் பார்த்தோம்னா incorrect கேட்கல இங்கே கரெக்ட் கேட்டிருக்கான் இது ரொம்ப முக்கியம் சார் எதனால சார் நீங்கள் ஒரு வந்துச்சுன்னா அப்படி கொஸ்டினை மார்க் போடுறீங்க அப்படின்னா இதே பழக்கம் நாளைக்கு உங்களுக்கும் வரணும் அப்படின்றனால தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்கன்னா அவன் கரெக்ட் கேட்குறானா இன்கரெக்ட் கேட்குறானா நாட்டு கேட்டிருக்கானன்றத ஜஸ்ட் அப்படி மார்க் பண்ணுங்க ஏன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் பபுள் பண்ண போகும்போது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ தெரியாது நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி போகும்போது ஒரு கொஸ்டின் கரெக்ட் கேட்டிருக்கானா ராங் கேட்டிருக்கான்றத ஜஸ்ட் அப்படி மார்க் பண்ணி பாருங்க மார்க் பண்ணி அப்புறமா நீங்கள் பபுள் பண்ண போகும்போது நீங்கள் ஒரு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கனாலே அது கரெக்டாக இது கரெக்டாக தனியாக தெரியுதுனால கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறத டக்குன்னு செக் பண்ண முடியும் குயிக்காக செக் பண்ணுறது குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன ட்ரிக் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக ஓகே இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஓவியூல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்ட் பை ஓவரி இன் ஜிம்னோஸ்போர்ம் நேக்கட் ஓவியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நேக்கட் சீட் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்னதான் நீ பெரிய மரமா இருந்தாலும் உங்ககிட்ட ஃப்ளவர்ஸ் இல்ல உங்ககிட்ட ஓவியூல்ஸ் பேஸ் பண்ணி இல்ல நேக்கட் சீட் தான் இருந்துட்டு இருக்கு அப்படி யாரு ஜிம்னோஸ்போர்ம் அப்படி சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சரா பாத்துறோம் சூப்பர் நந்திதா அருணா தமிழரசி மைத்திலி தர்ஷினி மதி மோனிஷா தேவதர்ஷினி அமீரா ஸ்ரீகுட்டி அபிநயா ரம்யா ஷாம் லத்திகா நடேசன் ஆதித்யா கலைகிடிங்க கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் தாராளமாக பண்ண யார் மார்க் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு ரெஃபர்லாம் பண்ணுறதுக்கு பின்னாடி பேப்பர் கொடுப்பாங்கடாக்கண்ணா அதெல்லாம் பண்ணலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க விங்கடு போலங் ரெயின்ஸ் ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக பார்த்துட்டு இருக்கோம் 2 wings வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதான் என்ன பண்ணிருக்கோம் ஃப்ளோட் இன் ஏரை பண்ணுறதுக்கும் அடாப்டேஷன் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் விண்டு ஏரில் ஃப்ளோட் பண்ணுறதுக்கும் அடாப்டேஷன் பேஸ் பண்ணி இருந்துட்டுருக்கும் எங்கே பார்க்க முடியுன்றாங்க விங்கடு போலங் ரெயின்ஸ் இதில் பார்க்க முடியுறாங்க விங்கடு போலங் ரெயின்ஸ் எஸ் சி
பைனஸ்ல. ஓகே, ஆப்ஷன் சி பைனஸ்ல வந்து பார்க்க முடியும். ஆப்ஷன் சி பைனஸ். விங்கடு போலங் கிரெயின்ஸ் ஆர் பிரசன்ட் இன் பைனஸ். ஆப்ஷன் சி பைனஸ் இஸ் ரைட் ஆன்சர். காலகிரிங்க சூப்பர். ரத்திகா, நந்திதா, 1+ நடேசன், ஸ்ரீகுட்டி, கோமதி, அக்ஷயா, அருணா, மோனிஷா, ரம்யா, ஷாம், தேவதர்ஷினி, மைத்திலி, தமிழரசி, ரத்திகா, ஆதித்யா, காலகிரிங்க. ஓகேவா? பப்ளிக் எக்ஸாம் பழக்கதோஷமா? பப்ளிக் எக்ஸாம் பழக்கதோஷம் இதில் பண்ணலாம்டா. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயுமே உங்களால் உங்களோட கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பான், அவனுக்கும் உங்களுக்கும் சேம் பேப்பர் இருக்காது. இந்த சைடு உட்காந்துருப்பான், அவனுக்கும் உங்களுக்கு சேம் பேப்பர் இருக்காது. ஒரு முன்னாடி உட்காந்துட்டு இருப்பான், அவனுக்கும் உங்களுக்கு சேம் பேப்பர் இருக்காது. உங்களுக்கு பேப்பர் வந்து டிஃபர் ஆகும். கண்டிப்பாக வந்து பேப்பர் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் தாராளமாக மார்க் பண்ணலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கனால பேப்பர்லாம் ஷேர்லாம் பண்ண முடியாது. எல்லா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலுமே நீங்கள் தாராளமாக கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் உங்களுக்கும் சேம் பேப்பர் இருக்கவே இருக்காது அப்படின்றது. ஏன்னா கொஸ்டின்ஸ் மாறி இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் மாறி இருக்கும், உங்களால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. எஸ், இதுக்கு முன்னாடி கொஸ்டின் லைவ் சொல்லியிருந்தேன்னா எஸ், ஆப்ஷன் சி பைனஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஆனால் சூப்பர், சி இஸ் ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க. ஆப்ஷன் சி பைனஸ். ஓகே, பைனஸ் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கேள்வி. எஸ், இதில் வந்துட்டு இன்கரெக்ட்லி மேட்ச்ட் பண்ணது எது? விச் இஸ் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு? Which of the following is incorrectly matched? Set 1, set 3, மாரியா சார். ஆமாம், அப்படி தான்டா கண்ணா. என்ன அதில் வந்து போட்டிருப்பான் 6 PQRS அப்படின்னு 1-2 ஆல்ஃபபெட்டில் கொடுத்துருப்பான். ஆல்ஃபபெட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பான். அந்த ஆர் செட்டு, இ செட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஎஸ்சி நீங்கள் செட் 1, செட் 2 எழுதுவீங்க. இதில் ஆல்ஃபபெட் பேஸ் பண்ணி மாறி வரும். ஓகே, அதில் கொஸ்டின் பேப்பர் நம்பர் எழுத சொல்லுவான், செட்டுன்னு மார்க் பண்ண சொல்லுவான். கொஸ்டின் பேப்பர் நம்பர் எழுதினா தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணோம், அந்த பேப்பர் வந்துட்டு பிரிண்ட் ஆகி அந்த ஸ்கேன் வந்து படிச்சுட்ருக்கும். ஓகே, மிஷின் வந்து உங்களை எவாலுவேட் பண்ணும். ஓகே, பாலிசிஃபோனியா அப்படின்றது என்ன சொல்லியிருந்தேன்? என்ன ஆல்கே? ரோடோஃபைஸில் வரக்கூடிய ரோடோவில் வரக்கூடிய ரெட் ஆல்கே இல்லையா? பாலிசிஃபோனியா ரெட் ஆல்கே. ரெட் ஆல்கேயோட மிகப்பெரிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கு? ரெட் ஆல்கேயோட மிகப்பெரிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, ஃபிளாஜெல்லா இருக்காது, நான் மொட்டைலா தான் இருக்கும். ஃபிளாஜெல்லான்றது இருக்கவே இருக்காது. எப்படி இருக்கும்? நான் மொட்டைலா தான் இருக்கும். ஃபிளாஜெல்லா பிரசன்ட் ஆயிருக்காது. ஸோ அப்படி இருக்கிறதுல யூனிஃபிளாஜெல்லட் கேமிட்ஸ் பிரசன்ட் இருக்குன்னு சொல்றாங்களே, அதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஏன்னா பாலிசிஃபோனியா அப்படின்றது ரோடோஃபைசி, அதாவது ரெட் ஆல்கே. அந்த ரெட் ஆல்கேயோட மிக முக்கியமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதான், மிக முக்கியமான எக்ஸப்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிக முக்கியமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபிளாஜெல்லா பிரசன்ட் ஆயிருக்காது. அதனால தான் சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ், நான் மொட்டைலாம் இருந்துட்டு இருக்கும். ஓகேவா? எஸ், இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. நந்திதா, அமீரா, கோமதி, அபிநயா, லத்திகா, ரம்யா, தர்ஷினி, மோனிஷா, மைத்திலி, ஷாம், தேவதர்ஷினி, ஸ்ரீகுட்டி, பியாரி, தமிழரசி, ஆதித்யா, கலகிரிங்களா? ஸோ பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஏன்னா பாலிசிஃபோனியா அப்படின்றது ரெட் ஆல்கே நான் மொட்டைல், ஃபிளாஜெல்லா பிரசன்ட் இருக்காது. யூனிஃபிளாஜெல்லாவும் இருக்காது, பைஃபிளாஜெல்லாவும் இருக்காது, ஃபிளாஜெல்லாவே இருக்காது. டபுள் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸிபிட்டட் பை சார். என்ன சார் டபுள் ஃபெர்டிலைசேஷன் இதில் கேட்குறீங்க? இதில் வரும், இதுலேயும் நம்ம கேட்பாங்க. செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகேவா? டபுள் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸிபிட்டட் பை நான் சொல்லியிருந்தேன், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னாலே ஏஞ்சியோஸ்போம் தான். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னாலே என்னது? ஏஞ்சியோஸ்போம்னு சொல்லியிருந்தேன். Sexual reproduction in flowering plant. Sexual reproduction angiosperm. Anatomy of flowering plant. Anatomy of angiosperm. Morphology of flowering plant. Morphology of angiosperm. Flowering plant நாலே angiosperm the highest degree of plant order. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? algae இருக்கு. algae, bryophytes, pteridophytes, gymnosperm. Gymnosperm அப்படிங்கிறது பெரிய மரம். செக்கோயா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய மரம்லாம் இருக்கக்கூடிய gymnosperm. அதிலிருந்து வரக்கூடியது தான் angiosperm அப்படிங்கிறது flowering plant. Okay, so option C is the right answer. Option C will be the right answer. Super Ratika Gomadi, 1+ Madhi, Nandita, Monisha, Devadashini, Aruna, Fairu, Maithili, Sham, Srikutti, Dashini, Monisha, 1+, yes, Amira, Akshaya, Kalagiri. Okay, public exam la set A, B ன்னு question paper இருக்கும் சார். பட் மார்க் பண்ணக்கூடாது. பப்ளிக் எக்ஸாமில் மார்க் பண்ணக்கூடாது, பட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் மார்க் பண்ணலாம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் கடைசி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் லாஸ்ட் பேப்பரில் என்கிட்ட பேப்பர் இருக்கா, ஆஃபீஸ் மாற்றிட்டு இருக்கிறதுனால அதை எடுக்க முடியாது. ஓகேவா?
பேப்பரோட புக்லெட் மட்டும் தான் பேப்பர் கொடுப்பாங்க. பேப்பரோட கடைசியில் அவங்க என்ன பண்ண முடியும்னா ரஃப் பேஜ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ரஃப் பேஜில் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமில் பேப்பரோட கடைசி பேஜில் உங்களுக்கு ரஃப் பேஜ் கொடுப்பாங்க. தனியாக ரஃப் பேஜ் சில டைம்ஸ் கொடுப்பாங்க. பட் எல்லா இன்ஸ்டியூஷனும் கொடுப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பேசிக்காக வந்து கடைசியில் வந்து பிரிண்ட் ஆகி வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் தான் நீங்கள் ரஃப் ஒர்க்லாம் பண்ணுவீங்க. ஃபிசிக்ஸ்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும், எதில் போட்டு பார்ப்பீங்க, அதில் தான் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதிரி போக again select the mismatch. தப்பா மேட்ச் ஆயிருக்கான். which is mismatch? which is mismatch? which is mismatch? mismatch ஆனது என்னது? mismatch B D வேற என்ன C எல்லாம் இருக்கா? C இருக்கா? B இருக்கா? D இருக்கா? சால்வீனியா எட்டிரோஸ்போரஸ் தான். செலாஜினல்லா சால்வீனியா எட்டிரோஸ்போரஸ். செலாஜினல்லா சால்வீனியா எட்டிரோஸ்போரஸ். ஐ மீன் கரெக்ட் தான், இது கரெக்ட் தான். ஓகே, ஆப்ஷன் பி கரெக்ட் தான். எது தப்பா இருக்கு? பைனஸ் அப்படி வந்து டையேஷியஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இல்லை, பைனஸ் ஒரு மொனேஷியஸ். அதாவது மெயிலும் ஃபீமேலும் ஒரே பிளான்ட்ல இருக்கும். மெயில் கோனும் ஃபீமேல் கோனும் சேம் பிளான்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஒரு நிமிஷம். சாரா, மேல் கோனும் ஃபீமேல் கோனும் சேம் பிளான்ல இருந்துச்சுன்னா தான் மொனேஷியஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஒரு மொனேஷியஸ் டையேஷியஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். மெயில் கோனும் ஃபீமேல் கோனும் சேம் பிளான்ட்ல இருக்கும். சேம் பிளான்ட்ல இருந்துச்சுன்னா ஒரே பிளான்ட், நல்லா பாருங்க, ஒரே பிளான்ட்ல மெயிலும் இருக்கு ஃபீமேலும் இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது மொனேஷியஸ். மேல் தனி பிளான்ட்லையும் ஃபீமேல் தனி பிளான்ட்லையும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டையேஷியஸ். தனித்தனியாக இருக்கிறதுனால டை வந்துட்டு சேமாக இருக்கிறதுனால மோனோ வந்துருக்கு. ஓகேவா, மறந்துடாதீங்க. இனிமேல் மொனேஷியஸ் டையேஷியஸில் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. டையேஷியஸ்னா தனித்தனியாக இருக்கிறது, மொனேஷியஸ்னா சேமாக இருக்கிறது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி ரைட். சூப்பர். அருணா, லத்திகா, ஃபஃபா, ஷியாம், மோனிஷா, என்னடா கடல் பிரியன் மாதவீடா, என்னது அது கடல் பிரியா? டே உங்கள் பேர் என்னதுனா அந்த கடல் பிரியான் அப்படின்றீங்க, டக்குன்னு வர மாட்டேங்குது. அண்ட் உமாக், நந்திதா, ஆதித்யா, ஏபிசி போட்டுருங்க. பியாரி, ஃபஃபாஸ் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தாங்கண்ணா. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டே தான் இருக்கேன், கிடைக்கிற வரைக்கும் எழுதிட்டே தான் இருப்பேன். என்னடா அவன் டெரிடோஃபைட்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம் மேடா. எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதே இல்லையா? எங்கே இது? ஒரே நிமிஷம் இருங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம்டா. டெரிடோஃபைட்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா இதுக்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த எக்ஸாம்பிள்ஸோட வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்கே இது? எங்கே போட்டிருந்தேன்? எப்போ போட்டிருந்தேன்? அதை தேடிட்டு இருக்கணுமா? ஆனால் மண்டையில் ஏற மாட்டேங்குது. எப்படிடா மண்டையில் ஏறாமல் இருக்கும்? தாராளமாக இருக்கும்டா, தாராளமாக தருவாங்க, கவலைப்படாதீங்க. யாஷியா ஓகே. எப்படா டெரிடோஃபைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு மண்டையில் ஏறாமல் இருக்கும்? டெரிடோஃபைட்ஸ்க்கு என்ன சொன்னேன்? இந்த மார்ச் மாதம் கதை சொன்னேன்னா, டெரிடோஃபைட்ஸ்க்கு என்ன கதை சொல்லியிருந்தேன்? டேய், டெரிடோஃபைட்ஸ்லாம் என்ன கதைடா சொன்னேன்? டெரிடோஃபைட்ஸ்னாலே டெரஸை ஞாபகம் வச்சுக்கோ. டெரிடோஃபைட்ஸ்னாலே டெரஸில் கொண்டு போய் அடி அடிப்பான் ஞாபகம் வச்சுக்கோ தான் சொல்லியிருந்தேன். ஓகேவா,
டெரஸில் கொண்டு போய் அடி நடிப்பான் தான் ஞாபகம் வச்சுங்க. சிலையை செஞ்சுட்டு இருக்காங்க. சிலையை செஞ்சுட்டு இருக்கிறதுல சிலையில் நீ லைட்டாக கோடு கீடு பட்டுருச்சுன்னா ஓகேவா, சிலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, சூப்பராக கோவிலுக்குலாம் சிலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சிலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் சிலையில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா, அதாவது லைட்டாக கோடு கீடு பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாமல் சைலண்டாக ட்ரையாக இருக்கக்கூடிய டெரஸில், ட்ரையாக இருக்கிற டெரஸ் ரொம்ப வெயில் அடிக்குது. இப்போ மார்ச் மாதம் இல்லையா, மே மாதம், ஏப்ரல் மாதம் ரொம்ப வெயில் அடிக்குது இல்லையா, ஸோ ட்ரையாக இருக்கிற டெரஸில் உனக்கு கூட்டு போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஈக்குவலாக செட் பண்ணி ட்ரையாக இருக்கிற டெரஸில் உனக்கு ஈக்குவலாக, நீ இந்த குட்டியாக இருந்தால் குட்டியாக செட் பண்ணுவேன், ரொம்ப ஹைட்டாக இருந்தால் ஹைட்டாக செட் பண்ணி உன்னை அடி நடிப்பேன் அப்படின்றத என்ன இருக்க போது நம்ம டெரிடோஃபைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸாக இருக்க போது. செலாஜினெல்லாம் செலை அப்படின்னு படிச்சோம், லைக்கோ போட்டினா லைட்டாக கோடு கிட்டு போட்டேன் அப்படின்னா சைலாப்சிடா சைலண்டாக, ட்ரையோப்டெரிஸ் அப்படின்னா ட்ரையான டெரஸ் கொண்டு போயிட்டு ஈக்குசிட்டா உனக்கு ஈக்குவலாக செட் பண்ணிட்டு அடி நடிப்பேன் அப்படின்றது. ஓகேவா, இனி மறந்துடக்கூடாது. ஆனால் ஞாபகம் எப்படி வராமல் இருக்கும், சிலையில் லைட்டாக கோடு போட்டோன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னா சைலண்ட்டாக ட்ரையான டெரஸு கொண்டு போயிட்டு ஈக்குவலாக செட் பண்ணி உன்னை அடி நடிப்பேன் அப்படிங்கிறதுல இதில் என்னடா கஷ்டம் உங்களுக்கு, சிலையில் கோடு போட்டேன்னா என்ன பண்ணுறேன், சிலையில் ஏதாவது லைட்டாக கோடு போட்டேன் ரொம்ப சிலையில் லைட்டாக கோடு போட்டேன்னா சைலண்ட்டாக உன்னை ட்ரையான டெரஸுக்கு கொண்டு போயிட்டு உனக்கு ஈக்குவலாக செட் பண்ணி உன்னை அடி நடிப்பேன். தான் ஈக்குவசிட்டம் பேஸ் பண்ணி தான் ஈக்குவலாக செட் பண்ணுறது அப்படின்றது டெரிடோஃபைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு. ஓகே, ஸோ இதுக்கு போகிறதுங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா. லைஃப் சைக்கிள் ஆஃப் எக்டோகார்பஸ் ஃபியூக்கஸ் இஸ் ரெஸ்பெக்டிவ்லி. எக்டோகார்பஸில் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், ஃபியூக்கஸில் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும்? எக்டோகார்பஸில் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், ஃபியூக்கஸில் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும்? கருவாடு மாத்திரைன்னு சொல்கிறீங்க புரியுதா? என்னடா கருவாடை மாத்திரை என்னடா சொல்கிறீங்க? நீங்கள் டைப் பண்ணுறது எனக்கு புரியல, நீங்கள் தப்பாக ட்ரை பண்ணுறீங்களா இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா? எல்லாம் கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் ஆஃப் லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போது எக்டோகார்பஸ் வந்துட்டு எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளை காட்டுது, ஃபியூக்கஸ் அப்படின்றது டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளை காட்டுது. அப்போது எக்டோகார்பஸ் வந்துட்டு என்னவா இருக்குது, எக்டோகார்பஸ் ஆப்ளோ டிப்ளான்டிக், ஃபியூக்கஸு டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பியா சியா பீடா ஏன் சி போடுறீங்க? பி ஆப்ளோ டிப்ளான்டிக் எக்டோகார்பஸ் என்ன காட்டுது, ஆப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளை காட்டுது. ஃபியூக்கஸ் வந்துட்டு டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளை காட்டுது. பி தான் ரைட் ஆன்சராக வந்திருக்கு. ஆப்ளான்டிக் வேறு என்னது, ஆப்ளோ டிப்ளான்டிக் எஸ் ஆப்ளோ டிப்ளான்டிக், ஆப்ளான்டிக் கிடையாது, ஆப்ளோ டிப்ளான்டிக். ஓகேவா, ஆப்ளாய்டு பாடியும் இருக்கும் டிப்ளாய்டு பாடியும் இருக்கும். இந்த ப்ரைவேட் ஃபேஸில் பார்க்கணும் ஆப்ளாய்டு பாடி இருக்கும் டிப்ளாய்டு பாடி இருந்துருக்கும். ஓகேவா, ஆனால் இதில் வந்து டிப்ளான்டிக் பேட் தான் பார்க்க முடியும், இதில் ஃபியூக்கஸில். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க, ஆப்ஷன் பி மறக்கக்கூடாது. ஓகே, சூப்பர். தினேஷ், ரதா, தேவதர்ஷினி, 𝑽+, பஃபாஸ், மைத்ரி, நடேஷன், உமாக், மோனிஷா, அருணா, ஷாம், ஆதித்யா, அபிநயா, தமிழரசி, பியாரி, பாவ்ஸ் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின், zygotic meiosis is characteristic of, நல்லா பாருங்க, zygotic meiosis எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? அதாவது zygotic meiosis என்னது, ஆப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் தான். ஆப்ளாய்டு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஆப்ளாய்டு ஃபார்ம் ஆகுமே, ஆப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். இதில் வந்து ஆப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் இருக்கு, அவ்வளோதான். zygotic meiosis அப்படின்றது வந்து zygote வந்து meiosis ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது. ஸோ அப்போ என்ன நடக்குது, ஆப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் தான். ஆப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் எதில் பார்க்க முடியும், zygotic meiosis the characteristics of yes markantia அப்படினு சொல்லக்கூடாது, chlamydomonas. ஆப்ஷன் சி chlamydomonas. ஓகே, டி சொல்லுவீங்க எஸ், ஆப்ஷன் சி தான் சொல்லிங்க. ஓகே, எஸ் ஆப்ஷன் சி என்ன வந்துட்டு போகுது, chlamydomonas. எஸ் தான் கண்ணா, சூப்பர். தமிழரசி, அமீரா, 𝑽+, நந்திதா, மதி, கோமதி, அமீரா, ரம்யா, நதேசன், மோனிஷா, தேவதர்ஷினி, தினேஷ், ராஜா, கமலக்கண்ணன், ஷாம், அக்ஷயா. சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி chlamydomonas will be the right answer. chlamydomonas. Okay, option C is the right answer. Fantastic. Yes, the chlamydomonas. Yes, the Aruna, Monisha. Super. Option C chlamydomonas will be the right answer. Next question பார்க்கலாமா? அடுத்த question, an example of colonial algae. காலனினா இருக்கக்கூடிய algae என்னது? இந்த மாதிரி காலனியா பேஸ் பண்ணி இருக்கும். காலனியா இருக்கக்கூடிய ஆல்கே சின்ன வயசுல நம்ம படிச்சுட்டு இருப்போம். காலனியா இருக்கக்கூடிய ஆல்கே என்னவா இருக்கு அப்படின்றது. காலனியா இருக்கக்கூடிய ஆல்கே, காலனி
Yes, coloniயா இருக்கக்கூடிய algae என்ன algae அப்படின்னு பார்த்தீங்கன்னா valvots. It's going to be option A, valvots is the right answer. coloniயா இருக்கக்கூடிய algae என்னவா இருந்துட்டு இருக்கு? Option A, valvots. valvots தான் coloniயா இருக்கக்கூடிய algae வந்துட்டு இருக்கு. B கிடையாது, option A டாக்கன option A. colonial algae அப்படின்னு என்ன சொல்லணும்? valvots தான் சொல்லுவோம். valvots தான் colonial algae அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மொட்டையில இருக்கக்கூடிய colonial algae. option A. சுப்ரதர்ஷினி, ஷாம், அனுஷ்யா, கோமதி, அருணா, மதி, மோனிஷா, லத்திகா, நடேசன், நந்திதா, தேவதர்ஷினி, ரம்யா, அமிர்தா, தினேஷ் ராஜா, பாவ்ஸ், அமீரா, Aditya, Tamlarasi, Kalagiri. It's going to be option A will be the right answer. Yes, Jagan. Option A, valvots. Example of colonial algae நம்ம பார்த்துருக்கோம். valvots தான் colonial algae கான எக்ஸாம்பிள்ஸா இருந்துட்டு இருக்கு. Select the correct statement. Which is the correct statement? ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட் இது. டான் 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 டான். கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? செக்கோயா அப்படின்ற ஒரு ஜிம்னோஸ்போம் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் டாலஸ்ட் ட்ரீ, பெரிய ட்ரீ அப்படின்றது, ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ அப்படின்றது செக்கோயா. செக்கோயா எதில் வருதுன்னா ஜிம்னோஸ்போமில் வந்துட்டு இருக்கு. செக்கோயா அப்படின்னு எதில் வந்துட்டு இருக்கு? ஜிம்னோஸ்போமில் வந்துட்டு இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். செக்கோயா அப்படின்றது ஜிம்னோஸ்போமில் வருது, ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தேவதர்ஷினி, தினேஷ் ராஜா, தர்ஷினி, லத்திகா, மோனிஷா, தினேஷ் ராஜா, கோமதி, நந்திதா, நடேசன், ஷாம், அருணா, அனுஷ்யா, ரம்யா, ஸ்ரீகுட்டி, பியாரி, அக்ஷயா, ஆதித்யன், தர்ஷினி, தமிழரசி, கலெக்டிங். It's going to be option C. Yes, redwood tree. ஆமா, அதுதான் நடக்கும். Okay, it's going to be option C, redwood tree. செக்கோயா அப்படின்றது டாலஸ்ட் ட்ரீ. Bryophytes and pteridophytesல transport of male gametes எதை ரெக்வயர் பண்ணுது? இதுக்கு ஒரு டேர்ம் கூட சொல்லியிருக்கும். இந்த கொஸ்டின்ஸும் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஆனால் இதே மாதிரி ரிப்பீட் ஆகல, டேர்ம்ஸை மாற்றி ரிப்பீட் பண்ணியிருப்பான். இப்போ Bryophytes and pteridophytes அப்படின்னு கேட்பானா, அதுக்கப்புறம் என்ன கேட்பானா, amphibians of plant kingdom எதுவும் கேட்பான். இது amphibians of plant kingdom என்னவா இருக்குன்றது கேட்பான். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறைய பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுல வந்துட்டு இந்த Bryophytes and pteridophytes transport of male gametes requires என்ன இருக்கு? amphibians அப்படி கொடுத்தா என்னது? நீர்லும் மாறும் நிலத்திலும் மாறும் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, வாட்டர். மேல் கேமிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவை. எதில்? Bryophytes சரி, pteridophytes சரி. ஆனால் amphibians of plant நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bryophytes மட்டும் தான் சொல்லுவோம். மறந்துடாதீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி டாக்கனா வாட்டர் இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டாக்கனா சூப்பரா. தர்ஷினி, நந்திதா, மதி, பாவ்ஸ், அனுஷ்யா, நடேசன், பியாரி, ஸ்ரீகுட்டி, மோனிஷா, ஆதித்யா, மதி, அக்ஷயா, ரம்யா, லத்திகா, எஸ் தினேஷ் ராஜா, கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஆன வாட்டர். அடுத்த கேள்வி. இன் ஏஞ்சியோஸ்போம் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அண்ட் மெகாஸ்போரோஜெனிசிஸ் இதில் இன்வால்வ் இருக்கும். ஏஞ்சியோஸ்போமில் படிச்சிருப்போம். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அண்ட் மெகாஸ்போரோஜெனிசிஸ் என்ன பண்ணுது அப்படின்றது. என்ன பண்ணுது? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸும் மெகாஸ்போரோஜெனிசிஸும் என்ன பண்ணுது? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் என்ன நடக்குது? மெகாஸ்போரோஜெனிசிஸ் என்ன நடக்குது? ஏவா பெருசா இருந்தா தான் வருமா? ஃபார்ம்ஸ் கேமெட் வித்வுட் ஃபர்தர் டிவிஷன் ஆகாம நடந்துட்டு இருக்கோம். பெருசா இருந்துச்சுன்னா ஆன்சர் வரும். யார் சொன்னா? அப்படி வராது, எப்பவுமே அப்படி வராது. எஸ், என்னாவது? இன்வால்வ் மியாசிஸ். ரெண்டுத்திலுமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது. ரெண்டுத்திலுமே ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து டெட்ராட் மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. டெட்ராட் மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த டெட்ராட் மைக்ரோஸ்போர்ஸ் ஆப்ளாய்டு கண்டிஷன் இருக்கிறதுல நாலுமே தனித்தனியான ஒரு போலன் கிரெயின்ஸாக டெவலப் ஆகும். நாலுமே தனித்தனியாக ஒரு போலன் கிரெயின்ஸாக டெவலப் ஆகும். ஓகேவா? ஆனால் மெகாவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரிடக்ஷன் டிவிஷன் நடந்துட்டு டெட்ராய்டு ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய டெட்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்துட்டு டீஜெனரேட் ஆயிரும். ஒன்று மட்டும்தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக இருந்துட்டு இருக்கும். ஒன்று மட்டும்தான் எப்படி இருக்கும்? ஃபங்க்ஷனலாக இருந்துட்டு இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி, இன்வால்வ் மியாசிஸ். மியாசிஸ் ஆனது ரிடக்ஷன் டிவிஷன் ரெண்டுத்திலுமே அண்டர்கோ நடக்கும் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் கோனா பி த ரைட் ஆன்சர். சூப்பரா. ஃபைரோ, தர்ஷினி, கோமதி, மோனிஷா, பாவ்ஸ், அருணா, ஸ்ரீகுட்டி, லத்திகா, ரம்யா, மதி, நடேசன், அமிர்தா, தமிழரசி, ஆதித்யா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோனா பி ஆப்ஷன் B, involved meiosis will be the right answer. Male gametophyte in angiosperm produce. என்ன produce பண்ணுது? Male gametophyte in angiosperm. அதாவது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்ற male gametophyte in angiosperm வந்து என்ன produce பண்ணுது? What did it produce? Single sperm and vegetative cell. Single sperm and 2 vegetative cells. 3 sperms இல்ல 2 sperms and vegetative cells. என்ன produce பண்ணுது? என்ன produce பண்ணுது male gametophyte அப்படின்றது? என்ன produce பண்ணிட்டு இருக்கு? டேய் நல்லா பாருங்கடா. எப்படிடா பி வரும்? எப்படி பி வரும்?
பி எப்படி வரும் ரெண்டு வெஜிடேட்டிவ் செல்ஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க நல்லா பாருங்க மேல் கேமிட்டோஃபைட் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இது இருக்கும் அதில் வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம் வெஜிடேட்டிவ் செல்லு ஜெனரேட்டிவ் செல்ஸ்னு படிச்சிருப்போம் இல்லையா மேலே வந்துட்டு வெஜிடேட்டிவ் செல்ஸ் இருக்கும் இது நம்ம என்ன படிப்போம் வெஜிடேட்டிவ் செல்ஸு ஜெனரேட்டிவ் செல்ஸ்ன்னு ரெண்டு செல்ஸ் படிச்சிருப்போம் ஸோ அப்படி இருக்கிறதுல வந்துட்டு வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் செல்ஸில் இருக்கிறதுல வந்துட்டு இதை நம்ம 2 செல்டு கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் போலன் டியூப் டெவலப் ஆகும்போது இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸில் 2 மேல் கேமெட்ஸ் பிரச்சனை இருக்குன்னு பார்த்துருப்போம் இல்லையா 2 மேல் கேமெட்ஸ் வந்து பிரச்சனை இருக்கும் இதில் போலன் டியூப்ல போய் அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ என்ன இருக்கு ஒரு வெஜிடேட்டிவ் செல்ஸும் 2 மேல் ஸ்பெர்ம்ஸாக பிரச்சனை இருக்கும் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் எப்படி 2 வெஜிடேட்டிவ் செல்ஸ் எப்படி பிரச்சனை ஆக போகுது ஒரே ஒரு வெஜிடேட்டிவ் செல்ஸாக பிரச்சனை இருக்க போகுது ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோனா பி தி ரைட் ஆன்சர் இருக்குன்னா எஸ் ஆப்ஷன் டி எஸ்டா சந்தியா கோமதி யாஷி மோனிஷா கமலக்கண்ணன் நந்திதா அருணா 𝑬𝒑𝒑𝒔 பாவ்ஸ் அக்ஷயா ஸ்ரீகுட்டி ரம்யா மோனிஷா நடேஷன் லத்திகா எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஒரு வெஜிடேட்டிவ் செல்ஸும் 2 மேல் கேமெட்ஸ் இந்த மேல் கேமெட்ஸ் தான் இங்கே ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸ்பெர்ம்ஸ்னா அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரணும் அப்படி இல்லை இதுலேயே நம்ம டேர்ம் சொல்லலாம் மேல் கேமெட்ஸ் தான் சொல்லியிருக்கான் ஓகேவா மறந்துடாதீங்க கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆகாதீங்க அப்படின்னு ஓகேவா நல்ல தம்பி எஸ்டா ஆப்ஷன் டி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் 5 ஸ்டேட்மெண்ட் படித்து பார்க்க சொல்கிறாங்க அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த 5 ஸ்டேட்மெண்ட் படித்து பாருங்கள் அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் அப்படின்றது கேள்வி படிச்சு பார்த்துட்டீங்களா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான் டி 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 ஏ சி டேய் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா கேட்டிருக்கான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான் கொரலாய்ட் ரூட்டின் சைக்கஸ்ல என்ன இருக்கும் சைக்கஸ்ல கொரலாய்ட் ரூட்டின் சைக்கஸ்ல என்ன இருக்க போகுது ஆனபீனா தான் ஆனபீனா வேம் இருக்காது ஆனபீனா ஆப்ஷன் சி தப்பு சி ஏ கரெக்டா மாசஸ் அண்ட் லைக்கன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் பி செலாஜினல்லா இஸ் எட்டிரோஸ்போரஸ் செலாஜினல்லா அண்ட் சால்வினி என்னவா இருக்க போகுது எட்டிரோஸ்போரஸா இருந்திருக்கு ஸோ பியும் தப்பு சி தப்பு பி தப்பு சியும் தப்பு பியும் தப்பு ஸோ அதனால் பிசி வராது அதனால் ஏடிஇ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ்டா கமலக்கண்ணன் பாஸ் தர்ஷினி ஸ்ரீகுட்டி அமீரா ரம்யா மதி நல்லதுரை மோனிஷா ஸ்ரீகுட்டி நதியா எஸ் சந்தியா கோமதி இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி தாக்கனா ஏன்னா சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா செலாஜினல்லா வந்து ஒரு எட்டிரோஸ்போரஸ் கண்டிஷனும் கொரலாய்ட் ரூட் எதில் இருக்கும் ஆனபீனால தான் இருந்துட்டு இருக்கும் வேம்ல இருக்காது அப்படின்னு ஸோ 2 நாளும் தப்பாக இருக்குது ஸோ ஆப்ஷன் பி தான் வரும் அப்போ ஏடிஇ இஸ் ரைட் ஆன்சர் மெயின் பிளான் பாடிஸ் ப்ரோஃபைட்ஸ் கேமிடோஃபைட் வெட்டரோஃபைட்ஸ் சப்ரோஃபைட்டிக் ஜிம்னோஸ்போர்ம்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிடோஃபைட் ஆர் பிரசன்ட் வித்தின் த ஸ்பொரான்ஜியா லொகேட்டட் அட் த ஸ்போரோஃபைட் எஸ் ஸ்பொரான்ஜியா லொகேட்டட் அட் ஸ்போரோஃபைட் ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா அடுத்த கேள்வி பார்த்தலாம் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேமிடோஃபைட் இஸ் நாட் independent free living which of the following gametophyte is not independent free living gametophyte is not independent free living எதில gametophyte is not independent free living அமீரா questions மாதிரா கண்ணா once பாருங்கடா டெரிசா நல்லா பாருங்க இட் இஸ் டெரஸ் ஆர் பைனஸ் நாட் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் தான் கேட்டிருக்கான் நாட் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் தான் கேட்டிருக்காங்கண்ணா எஸ் இஸ் கோயிங் டு பி பைனஸ் ஓகே ஆப்ஷன் சி மைக்ரோஸ்போராஞ்சியா மெகாஸ்போராஞ்சியா அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் இல்லை அது ஓகேவா நாட் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் ஓகே டிபெண்டன்ட் தான் இருக்குது ஓகேவா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி பைனஸ் தான் சார் பைனஸ் தான் ஆப்ஷன் சி பைனஸ் தி எஸ் மோனிஷா சந்தியா தர்ஷினி ஃபைரு கோமதி அருணா சந்தியா ரம்யா ஸ்ரீகுட்டி அபிநயா மதி தனு தாமரை ரவீந்திரன் கலக்கிறீங்க இஸ் கோயிங் டு பி
Option C, yes, pinus தான். Okay, option C, pinus is the right answer. மறந்துடுங்க. Option C, pinus is the right answer. And another questions of incorrect statement. என்னடா வரலையே அது அப்படி எதிர்பார்த்திருந்தேன். Incorrect statement சொல்லுங்க பாப்போம். Which is the incorrect statement? நீங்க என்ன கொடுத்திருக்கான்? Mucor of biflagellated zoospores. ஆடா பாய், ஃபர்ஸ்ட்லயே இது கொடுத்துட்டான். Mucor அப்படின்றது it is either இதா இருக்குமா இல்ல mucor அப்படினது non motile. Mucor அப்படினது என்னவா இருக்கு? It is a non motile, so it will not come in the biflagellated zoospores. Option A ரொம்ப easy. ஓகேவா? ஓகேவா? Option A is right answer. Fine. Option A is right answer. Mucor is a biflagellated zoospore. It is a basic என்னவா இருக்கு? It is a biflagellated. ரெண்டு flagellate கூடிய biflagellated zoospores அப்படினு பாத்துறோம். சுப்ரதர்ஷினி, பத்மஸ்ரீ, மோனிஷா, நதியா, ஸ்ரீகுட்டி, கோமதி, ரம்யா, தர்ஷினி, பாஸ், மதீஷ், ஷாம், ரவீந்திரன், நல்லதுரை, தாமரை, தமிழரசி, கலகிரிங்கடா, சந்தியா. சூப்பர். It's going to be option A will be the right answer. Option A is going to be the right answer. Next question பார்க்கலாம். Which one of the following statement is again incorrect? மறுபடியும் incorrect ஆன ஸ்டேட்மெண்ட். again மறுபடியும் என்னடா வீட்லயே அடிக்கிறீங்க அந்த மாதிரி? டங் இதோ முடிச்சோம்டா. ஒன்ஸ் நம்ம பிளான்ட் கிண்டம் முடிஞ்சோன்னா நம்ம பிரேக் போயிடலாம். ஓகே, பிளான்ட் கிண்டம் முடிஞ்சோன்னா நம்ம பிரேக் போயிடலாம். ஓகே, பிளான்ட் கிண்டம் முடிஞ்சோன்னா போயிடலாம். A B C D போடுங்க பார்ப்போம். யாரா D இருக்க Dன்னு போட்டு விடுங்க. என்ன படிப்போம்? agar is obtained from Gelidium and Gracilaria. Yes, is correct answer. Chlorella and Spirulina is used as a food species. கண்டிப்பா ஆப்ஷன் C கரெக்ட். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஸ்பிருலினா மட்டும் படிச்சிருப்பீங்க. இல்ல குளோரெல்லாவும் வரும். அதனால தான் இந்த இதெல்லாம் படிக்க சொன்னேன். மாத்தி சேர்ந்து படிங்க. பயோடெக்னாலஜில நீங்க ஸ்பிருலினா மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. பட் குளோரெல்லாவும் ஸ்பேஸ் ஃபுட்டை நம்ம யூஸ் பண்ண போடுவோம். அது கரெக்டான ஆன்சர் தான். Mannitol is stored food in rhodophaceae. Mannitol lamiron இது எதுகோட ஃபுட்டோட ஸ்டோர்ட் ஃபேஸா வந்துட்டு இருக்கு? ஃபையோஃபேசியேக்கு. ரோடோஃபேசியே கிடையாது, பிரவுன் ஆல்கேக்கு. ஃபையோஃபேசியோட ஸ்டோர்ட் ஃபுட்டா வந்துட்டு இருக்கு. அதான் அந்த டேப்லோ காலம் படிச்சீங்கன்னா அடிச்சிருப்பீங்க. ஃபையோஃபேசியே, பிரவுன் ஆல்கே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஃபையோஃபேசியே, பிரவுன் ஆல்கே. ஓகே, அதோட இதுதான் வந்துட்டு இருக்கு மேனிடால் அப்படின்றது. மறந்துடாதீங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எஸ் ஷாம், ரவீந்திரன், பத்மஸ்ரீ, தர்ஷினி, சூப்பர் ஷாம், கோமதி, மோனிஷா, ஸ்ரீகுட்டி, மதி, அமீரா, ஷாம், பாவ்ஸ், ரம்யா, தமிழரசி, தனு, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஃபையோஃபேசியான பிரவுன் ஆல்கேல மட்டும் தான் நம்ம மேனிடால் லமேரியன்ஸ் ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது அந்த ஃபார்ம்ல அப்படின்றது. மேல் கேமெட்ஸ் ஆர் ஃபிளாஜெல்லேட்டட் இன் படிச்சிட்டு போலியா? ஃபிளாஜெல்லேட்டர் ஐசோபைலேட்டர் பேஸ்ல உள்ள மேல் கேமெட்ஸ் ஆர் ஃபிளாஜெல்லேட்டட். இதுல வந்து ஃபிளாஜெல்லேட்டரா இருக்கும். சி ஸ்பைரோகைரா. நல்லா பாருங்கடா. மேல் கேமெட்ஸ் ஆர் ஃபிளாஜெல்லேட்டட் இன் ஸ்பைரோகைராவா? எதிர் ஸ்பைரோகைராவா? நோ, it is flagellated in ectocarpus which come under Phaeophaceae. ectocarpusல தான். இதுல ectocarpusல ஆப்ஷன் சி Phaeophaceae. ectocarpus ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் சி கிடையாது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி மேல் கேமெட்ஸ் ஆர் ஃபிளாஜெல்லேட்டர். எதிலும் கொடுத்துருக்கான் பார்க்கணும். மேல் கேமெட்ஸ் வந்து ஃபிளாஜெல்லேட்டரா இருக்கிறது அப்படின்னு. இதில் எக்டோகார்பஸ் என்னவா இருக்கு? ஃபையோஃபேசியே, பிரவுன் ஆல்கே பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபையோஃபேசியவா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? மேல் கேமெட்ஸ் ஆர் ஃபிளாஜெல்லேட்டர் எக்டோகார்பஸ். மறந்துடாதீங்க எக்டோகார்பஸ் ஒரு ஃபையோஃபேசியே அப்படின்றது மறக்கக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம், அதெல்லாம் தப்பானது. ஓகே, பட் இதை மறந்துடாதீங்க. இது நீங்கள் முடிக்கல. Which one of the following is responsible for the peat formation? ஞாபகம் இருக்கா? பீட் ஃபார்மேஷன் எரிபொருளுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. ஃபியூலாக யூஸ் பண்ணுவோம் அப்படி படிச்சிட்டு போல. அப்படி யூஸ் பண்ணக்கூடிய பீட் ஃபார்மேஷன் எப்படியும் பார்த்தாலும் பிரையோஃபைட்ஸ் தான். எந்த பிரையோஃபைட்ஸ் வந்து பீட் ஃபார்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நாட் ஒன்லி ஃபார் பீட் ஃபார்மேஷன், பேக்கேஜிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு வாட்டர் ரீட்டைன் கெப்பாசிட்டி இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வாட்டர் ரீட்டைன் கெப்பாசிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பிரையோஃபைட்ஸ் என்னது? இட்ஸ் கோயிங் டு பி ரொம்ப ஈஸி தான். ஸ்பாக்னம். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நிறைய வாட்டி நம்ம பார்த்தோம். ஓகே, நம்ம படிக்கும்போது கிளியராக பார்த்தோம். எக்ஸெப்ஷன் கேஸ் அப்படின்னு கிளியராக படிக்க சொல்லியிருந்தோம். ஸோ ஆப்ஷன் டி ஸ்பாக்னம் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். மதி, நல்லதுரை, மோனிஷா, அமீரா, பியாரி, ஷாம், சந்தியா, ரம்யா, பாவ்ஸ், தர்ஷினி, அருணா, கோமதி, தமிழரசி, ஸ்ரீகுட்டி,
கலக்கிறீங்க. It's going to be option D. 𝑬𝒔𝒑𝒔 சூப்பர்ரா. It's going to be option D. ஸ்பாக்னம் is the right answer. Option D. ஸ்பாக்னம் தான் நம்ம பீட் ஃபார்மேஷன், ஃபியூவலுக்கான பீட் ஃபார்மேஷனுக்கும், அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு பேக்கேஜிங் பண்ணி இம்போர்ட் பண்ணுறதுக்கும், ஏன்னா வாட்டர் ரீடன் கெப்பாசிட்டி இருக்கனால இம்போர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தோம்னா which of the following is again incorrect about சேரா? சேரா அப்படின்னு பொண்ணு படிச்சுட்டு போல அகைன் இன்கரெக்ட் அபவுட் சேரா. சேரா பற்றி பார்க்கும்போது இது இன்கரெக்டாக இருக்கு. சேரா அப்படின்றது என்னது? குளோரோஃபேஸ் ஆல்கே வரக்கூடிய சேராரா? இதில் இது இன்கரெக்டாக இருக்கு. எஸ், கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இல்லை, ஏ கிடையாது, ஏ கிடையாது, ஏ கிடையாது, ஏ இல்லை, ஏ இல்லை, ஏ இல்லை. ஊகோனியம் டாப் ஆஃப் த 4 ஃபிலமெண்ட்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். என்ன கேட்டிருக்கான்னு அர்த்தம்? இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். ஏ கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அப்பர் ஆந்திடியம், லோவர் ஊகோனியம் தப்பு. ஃபர்ஸ்ட் அப்பர் ஊகோனியம் அண்ட் லோவர் ரவுண்ட் ஆந்திடியம் 4 ஃபிலமெண்ட்ல வந்து ப்ரெசென்ட் இருக்கும். இதுதான் இப்படி ப்ரெசென்ட் இருக்கும். தப்பான ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? இன்கரெக்ட் தான் கேட்குறான். கரெக்ட் கேட்கல. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது என்னாலைக்குமே. கரெக்ட் கேட்கல, அவன் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். ஓகேவா? இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். கரெக்ட் கேட்கல, கரெக்ட் கேட்கல, கரெக்ட் கேட்கல. ஓகேவா? இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட் கேட்கல கண்ணா, கரெக்ட் கேட்கல கண்ணா, இன்கரெக்ட் தான் கண்ணா, இன்கரெக்ட் தான் கண்ணா. ஸோ ஆப்ஷன் சி தான் கண்ணா, ஆப்ஷன் சி. ஓகே, அதில் நோட் பண்ணி ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. An alga which can be employed as a food for human being is. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட். food for human being. food சி எப்படி வரும்? ஸ்பைரோகைரா இல்லைக்கண்ணா, ஸ்பிருலினா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. குளோரெல்லா அண்ட் ஸ்பிருலினா. ஆப்ஷன் பி, குளோரெல்லாவும் அண்ட் ஸ்பிருலினா. ஸ்பிருலினா, லீனா 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 லீனா. ஆப்ஷன் பி. அதான் நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட் பார்த்து போல ஸ்பேஸ் டிராவலர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க, ஃபுட்டாக எடுத்துப்பாங்க. அதாவது ஸ்பேஸ் டிராவலர்ஸ் வந்துட்டு அவங்க போகும்போது கண்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி குளோரெல்லா ஸ்பிருலினான டேப்லெட் தான் ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி தாக்கன்னா ஆப்ஷன் பி. எஸ் அழகர்சாமி, மைத்திலி, தர்ஷினி, நலத்தம்பி, நந்தியா, அமீரா, கோமதி, ஷாம், மதி, பியாரி. எஸ், குளோரெல்லா தான் நம்ம போவோம். குளோரெல்லாவும் ஸ்பிருலினாவும் தான் நம்ம ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ் வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ் பறக்கிறதுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? எஸ், ஒரு 5 ஒன்று போடுங்க பார்ப்போம். கமான். எஸ் டக்கண்ணா, கமான்டா. ஒரு 5 ஒன்று போடுங்க. செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. எஸ் ரிச் இன் ப்ரோட்டீனாக இருந்துருக்கும். அந்த டேப்லெட் தான் எடுப்பாங்க சார். ஆல்கே எடுத்து அப்படி சாப்பிடுவாங்க சார். ஆல்கே எடுத்து சாப்பிட மாட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் நடத்தும் போது வைக்கிறேன். ஸ்பிருலினாவும் குளோரெல்லாவும் எடுத்துமோ அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்கடா அப்படின்னு சொல்லும்போது சார் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க, பச்சையாக எடுத்து சாப்பிடுவாங்களா சார் அப்படின்னா பச்சையில் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அடுத்து டேப்லெட் ஃபார்மில் இருக்கும். டேப்லெட் ஃபார்மில் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? எஸ், பிரேக் போயிட்டு வந்தாலும் ஒரு 5 போட்டாச்சா? செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யார் செஷன் லைக் பண்ணாமல் பார்த்துருங்க, செஷன் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது பிளான் கிண்டமாக பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு குட்டி பிரேக் அப்புறமா நம்ம பிளான் கிண்டத்தை பார்க்க போகிறோம். யா, எஸ் சந்தியா, பீதண்டா. ஓகேவா? ஃபயர் அந்த நெருப்பு ரொம்ப முக்கியம்டா. உள்ளுக்குள்ளே இருக்க நெருப்பு ரொம்ப முக்கியம் சார். இதுக்கு முன்னாடி தண்ணி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் அப்பப்போ ஒன்று முக்கியம்னு சொல்லலாம், பட் எல்லாமே முக்கியம் தான். ஓகே, ஃபைன். சரி, இப்போ டைம் என்ன ஆகுது? 12:33 ஆகுதா? 12:33 ஆகும்போது நம்ம என்ன டைமில் மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:45 மீட் பண்ணுவோம். we meet up at resume at 12:45. ஓகே, 12:45 நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். லஞ்ச் எல்லாம் இல்லை. என்ன இப்போ அதுக்குள்ளே லஞ்சா? வீட்டில் நல்லா விருந்து தானே சாப்பிட போகிறீங்க. லஞ்ச் பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு 1:30க்கு மேலே 2 மணிக்கு கொடுக்குறேன் லஞ்ச், அப்புறம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே லஞ்ச் உங்களுக்கு. ஓகே, 12:45 வந்துடுங்க. 12:45 நம்ம மீட் பண்ணுவோம். சோறு முக்கியம் தான், பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு இல்லை.
வந்துட்டீங்களா? Shall we resume? You guys came. Just a minute. Quick. வந்துட்டீங்களா? ஃபயர் ஒன்று அடிச்சுடுங்க பார்ப்போம். என்னடா ரொம்ப நேரமாக அப்படி இருக்கேன்னு நினச்சேன். அனிமல் கிங்டம் பார்த்துடலாம். அனிமல் கிங்டம் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். ரெடியா? நானி மூவி சன் டிவிலையா? ரொம்ப முக்கியம். அப்போ ரொம்ப முக்கியம். நானி மூவி சன் டிவியில் ஓடுறது. ஓகே, இஷ்யோ எஸ். அனிமல் கிண்டத்தை பேஸ் பண்ணி பார்ப்பலாம். அனிமல் கிண்டத்தில் இருந்தும் நம்ம கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கப்படலாம். அரௌண்ட் ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம அனிமல் கிங்டம் பேஸ்லேருந்து நம்ம எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? எஸ் ஃபைன். அது அப்படி தாண்டா இருக்கும், வேறு வழி இல்லைடா. நம்ம என்ன தான் படிச்சுட்டு போனாலுமே டக்குன்னு நான் எக்ஸாம் காலையில் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதட்டம். ஓகேவா? நல்லா படித்ததே மறக்க வச்சிடும். நல்லா தெரிஞ்சதே நமக்கு மறக்க வச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படபடப்பு, அந்த பதட்டம் அப்படின்றது என்ன, ஐயோ நீட்டு அப்படி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஓகே, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸோ அது எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணால் ஒரு ஆளுக்கு ஒரு மெத்தட் பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம சில பேர் மியூசிக் கேட்பாங்க. அந்த ப்ளசன்ட் நம்ம மைண்டை வந்துட்டு காம்னஸாக இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? என்ன தான் ஆனாலும் வெளியே வந்து அழுகிறது காட்டக்கூடாதா புள்ள அப்படின்னு சொல்லுவாங்களே, அதேமாரி தான். ஓகேவா? பேசாமல் இருந்தோம், வெளியே அழுகிறது காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதேமாரி தான் பார்த்துருக்கோம். நோ சவுண்டாடா? சவுண்ட் இருக்கேடா? சவுண்ட் இல்லையா? சவுண்ட் இல்லையா? கேட்குது. ஐ திங்க் யூ ஹேவ் சம் இஷ்யூஸ். ஓகே, உங்களுக்கு தான் இஷ்யூஸ் இருக்கும். சரி, ரீசெக் பண்ணி பாருங்க. ஸோ அது பயமாக தானே இருக்குது. அது மென்டாலிட்டி தான். இப்போது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயத்தையே நீங்கள் யாரையாவது முன்னாடி வச்சு இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா பாட்டு பாடிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனியாக பாத்ரூமில் இருக்கும்போது இல்லை கிச்சனில் தனியாக சமைச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்க. இதை 4 பேருக்கு முன்னாடி பாட்டு பாட சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நீங்கள் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஒரு கான்செப்ட்டை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, உங்களுக்கு நல்லா சொல்லி தருவீங்க. ஆனால் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அட்ரஸ் பண்ண சொன்னால் உங்களுக்கு பயமாக இருக்கும். எதனால் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர், அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு நம்ம சொல்லல, அதெல்லாம் பேசிக் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே நமக்கு செல்ஃப் டவுட் இருக்கிறதுனாலையும் அந்த படபடப்புனஸ் இருக்கிறதுனாலையும் பக்கத்தில் வந்துட்டு இருக்க படபடனஸ் இருக்கிறதுனாலையும் நம்ம மைண்ட் வந்து காமாக இல்லாததுனாலையும். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டை காம் பண்ண பார்க்கணும். அதுக்கு ஒரு நாளுக்கு ஒரு இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு நடந்து போன காம்னஸாக இருக்கும், சில பேர் வந்து யோகா பண்ணாட்ட காம்னஸாக இருப்பாங்க, சில பேர் நல்ல பாட்டு கேட்டால் காம்னஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம மைண்டை நம்ம கையில் தான் வச்சுருக்கணும். மைண்டு நம்ம கையில் தான் இருக்கணும் அப்படின்றது. ஓகே, எஸ், நடக்க போகுது, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்கணும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கு ஒன்றும் பெருசாக ஆபத்து கிடையாது அப்படின்றது இருக்கணும். இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க வச்சுக்கணும். நீங்கள் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கும் அது நீங்கள் ஒரு நார்மலாக வீட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கும் இல்லை ஸ்கூலில் போய் ஒரு இன்டர்னல் எக்ஸாம் டெஸ்ட் எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா அடுத்த டெஸ்ட் கிடையாது, இதில் ஒழுங்காக எழுதி நல்ல மார்க் எடுத்தாலும் அப்படின்ற ப்ரெஷர் இருக்கும். ஆனால் இதே நீங்கள் இன்டர்னல் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, ஆஃப் எலி கோட்டலி, அது நிறைய டெஸ்ட்டில் அதெல்லாம் நீங்கள் எழுதினால அதை நீங்கள் மறுபடியும் மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். ஸோ மறுபடியும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயம் தான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதட்டத்தை கொடுத்துட்ருக்கு. அந்த பதட்டம் தான் நமக்கு என்ன பண்ணுறது, நிறைய விஷயத்த மறக்க வச்சுட்ருக்கு. ஸோ நம்ம கான்செப்ட் என்ன, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். வீட்டில் என்ன திட்ட மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் திட்டுனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரோச் பண்ணணும். ஓகே, பட் சம்டைம்ஸ் அது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் எனக்கு இந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது சார், நான் நல்லா படிக்கிறேன் சார், நல்லா மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் சார், பட் இருந்தாலும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் இந்த அப்ரோச் எடுத்துக்கோங்க. படிக்காமல் இருக்கேன் சார் அப்படின்னா நான் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு பயத்தை எடுக்காதீங்க. நான் யார் சொல்கிறேன்னா யார் நல்லா படிக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்துக்கலாம், என்ன நடக்க போதுன்றதை பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணி பார்ப்போமே, என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே. மே 3ஆம் இந்த பேப்பரை பார்க்குறது நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன், எப்படியெல்லாம் கேள்வி கேட்க போகிறான்ற ஆவலாக இருக்கேன். பார்த்துக்கலாம், ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும்
அந்த ஒரு மெஜாரிட்டி மைண்ட் செட் இருந்துச்சுன்னா சரி. இந்த மைண்ட் செட் எல்லாமே எங்கே டிசைட் ஆகுதுன்னா எல்லாமே இங்கே தான் டிசைட் ஆகுது. எந்த மைண்ட் செட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க தான் டிசைட் ஆகுது. ஓகேவா? எஸ், அதனால் நம்ம நிறைய பேர் வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்காதீங்க. எது வந்தாலும் ஓகே, வி வில் ஃபேஸ் இட் ஆன் காம்னஸாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கா, ரொம்ப எக்ஸைட் ஆக வேணாம். ரொம்ப சோகமாக இருக்கா, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆக வேணாம். எதுவாக இருந்தாலும் காமன் கம்போஸ்ட்டாக இருந்தாலே போதும். ஓகே, எல்லாருமே மாறி 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 வந்துக்கிட்டே தான் இருப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தலையில் ஏற்றுக்கவே கூடாது. ஓகே, எஸ், ஓகே, ரொம்ப நீட்டை பாஸ் பண்ணிட்டீங்க, அப்படி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீட்டை ஃபெயிலிங், ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம அடுத்த வாட்டி ரீகெயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டி இருந்தாகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டி தான் உங்களை இப்போ படிக்கிறதுக்கும் இனிமேல் படிக்கிறதுக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டி என்ன நாளைக்குமே விட்டுறாதீங்க. ஓகே, சரி, நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துலாமா? அனிமல் கிண்டத்தை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துருவா மாட்டாங்கண்ணா? யா, ரெடி 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 கைஸ். நல்ல ஒரு மெமரியை கிரியேட் பண்ண பாருங்கள். நல்ல ஒரு மெமரியை எப்போவுமே நல்லதாக வச்சு பாருங்கள். நீங்கள் எப்போ நல்ல மார்க்லாம் எடுத்துருப்பீங்களா? ஸோ அந்த நல்ல விஷயத்தையே மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் அந்த மெமரிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். கடைசி நேரத்தில் போய் பயந்துருந்தோன்னா ஒன்றுமே நடக்குது. அந்த கடைசி நிமிஷத்தில் ரிவிஷன் தான் நமக்கு நிறைய மார்க்கை வந்து கெயின் பண்ணி தரப்போகுது. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் டஸ் நாட் அண்டர்கோ மெட்டாமார்ஃபிசம்? does not undergo metamorphism. எந்த following animals வந்துட்டு metamorphism வந்து undergo பண்ணாது அப்படின்னாங்க. does not undergo metamorphism. just a minute. Hello? Yeah, okay. இது ஆஃப் ஆயிடுச்சு தானடா? ஆஃப் ஆயிடுச்சு. ஆட் ஆஃப் ஆயிடுச்சு தானே? இல்லை, மெட்டாமார்பிசம்னா செக்மெண்ட் கிடையாது, மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் தான் படிச்சிருப்போம். மெட்டாமார்பிசம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் நல்லா படிச்சிருக்கோம். மெட்டாமார்பிசம் அப்படின்ற செக்மெண்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். லார்வல் ஸ்டேஜ்லையும் அடல்ட் ஸ்டேஜ்லையும். லார்வல் ஸ்டேஜ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அடல்ட் ஸ்டேஜ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது குழந்தையில பார்க்கறதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி புழு மாதிரி இருக்கும், ஆனால் அது அடல்ட் ஸ்டேஜில் விங்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கும். அதான் லார்வல் ஸ்டேஜ், அடல்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? மெட்டாமார்பிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எதில் அக்கர் ஆகாது அப்படின்றது கேட்குறேன். எதில் வந்துட்டு இந்த மாதிரி மெட்டாமார்பிசம் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் போய் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? என்ன படிச்சிருப்போம்? இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னு படிச்சிருப்போம். ஸோ அப்படி படிக்கக்கூடிய இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் என்னது? லார்வல் குழந்தையில பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும், அடல்ட் ஆகி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். நம்மளாம் டைரக்ட் டெவலப்மெண்ட் தான். நம்மளாம் குழந்தையில பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருப்போம், 2 கை 2 கால் தலை தான் இருந்துட்டு இருக்கோம். நமக்கு எக்ஸ்ட்ரா ஆர்கன்லாம் எதுவும் வர போகிறது கிடையாது நம்ம அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா. ஆனால் ஒரு பட்டாம்பூச்சி எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு புழு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆக போகுது? அது வந்துட்டு விங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பேர்டா அந்த விங்ஸ் மாதிரி இன்செக்டாக வந்து ஃபார்ம் ஆக போகுது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ராகை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும்போது எப்படி இருக்கும்? மீன் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு ஃப்ராக் மாதிரி ஷேப் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி செக்மெண்டேஷன் எதில் அண்டர்கோ ஆகாது அப்படின்றாங்க. அண்டர்கோ எதில் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எர்த்வார்ம் இஸ் ரைட் ஆன்சர். மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் கிடையாது, இது மெட்டாமார்போசிஸ். மெட்டாமார்போசிஸ் வேற, மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் வேற. ஓகேவா? மெட்டாமார்போசிஸ் வேற, மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன்றது வேற அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தானே கரெக்டாக இருக்கும் போது. எஸ், ஆட் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஓகே. Okay, option A is the right answer. Option A will be the right answer. Tunicate na enna sir? Tunicate na enna? Kaatren. இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் தான் பார்த்துருக்கீங்களா?
இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் டுனிகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடல் இன்சைட் த வாட்டர்லாம் நம்மளால் பார்க்க முடியும். பார்த்துருக்கீங்களா? செடி மாதிரி இருக்கும், பட் இது லிவிங் பீயிங் தான். இது லிவிங் பீயிங் தான். அப்படியே தர்ஷினி, சூப்பரா. நல்ல விஷயம். அதே மாதிரி நீட் எக்ஸாமுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் வரட்டும். பயோவில் நீட் எக்ஸாமுக்கு நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் வரட்டும். நீங்கள் எல்லாரும் 360 எடுக்கட்டும். நீங்கள் எல்லாம் 360 எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட இந்த கிஃப்ட்டை வாங்கட்டும். ஓகேவா? வரட்டும், நல்ல ஓகே. இதான் அந்த இது சொல்கிறது டுனிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் எதாவது இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா which one of these animals is not homeotherm? நாட் ஹோமியோதெர்ம், அதாவது வார்ம் பிளட் அனிமல்ஸ் கிடையாது. 2 பிளட் படிப்போம், ஹோமியோதெர்மிக் அண்ட் போக்கிலோதெர்மிக் அப்படின்னு படிப்போம். ஹோமியோதெர்மிக்னா வார்ம் பிளட் அனிமல்ஸ். நம்மலாம் வார்ம் பிளட் அனிமல்ஸ், நம்மளால நம்ம டெம்பரேச்சர் என்ன பண்ண முடியும்? ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்றது. எது நாட் ஹோமியோதெர்ம்னா போக்கிலோதெர்மிக், கோல்டு பிளட் அனிமல்ஸ் கேட்குறேன். என்ன கேட்குறான்? கோல்டு பிளட் அனிமல்ஸ் கேட்குறேன். எது வந்து கோல்டு பிளட் அனிமல்ஸ்? விச் இஸ் த கோல்டு பிளட் அனிமல்ஸ்? பாடியை ரெகுலேட் பண்ண முடியாது, பாடி என்ன பண்ண முடியாது? ரெகுலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். பாடி என்ன பண்ண முடியாது? ரெகுலேட் பண்ண முடியாது. மேக்ரோபஸா, நல்லா பாருங்க, ரெகுலேட் பண்ண முடியாது அப்படின்றது. ஓகே, டர்ட்டில்னு படிச்சிருப்போம். சிலோன் அப்படின்னு டர்ட்டில் வந்துட்டு, இது வந்துட்டு போக்கிலோதெர்மிக், அதாவது கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். நல்லா பார்க்கணும் கண்ணா, நல்லா பார்க்கணும். நாட் அண்ட் ஹோமியோதெர்ம்னு கேட்குறான். அவன் டைரெக்டாக போக்கிலோதெர்ம்னே கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் ஏன் கேட்க மாட்டான்னா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும். ஏன்னா நீங்கள் கண்ணை பார்க்குறீங்க, கண்ணை பார்த்தோன்னே ஹோமியோதெர்ம்னு போவீங்க. ஹோமியோதெர்ம்னா பார்த்தோன்னே ஓகே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏன் ஹோமியோதெர்மாக இருக்கே, இப்போ டக்குன்னு கிளிக் பண்ணுறீங்க. பட் அதுக்கு முன்னாடி நாட் ஹோமியோதெர்ம் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? எது இல்லைன்னு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது தப்பு வந்து பொய் சொல்கிறான்னு சொல்லலாம். இவன் வந்துட்டு உண்மை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லலாம். அவன் எப்படி கேட்பான்? அவன் உண்மை சொல்லவில்லைன்னு தான் கேட்பான். என்னாலுமே அப்படி ஏன் உண்மை சொல்லவில்லை அப்படின்னு கேட்குறான்னா, அப்படி கேட்டால் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்? எது ஹோமியோதெர்மிக் கிடையாது. அப்போ எது போக்கிலோதெர்மிக் அப்படின்னு கேட்டிருக்கான். எது போக்கிலோதெர்மிக்? ஆப்ஷன் பி செலோன் அப்படின்னா டர்ட்டில் தான். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? செலோன் அப்படின்னு சொன்ன ஓகே. Yes, option B. Identify the vertebrate group of animals that characterized by the crop and gizzard in a digestive system. Crop and gizzard in the digestive system. அதோட தன்னோட digestive systemத்துல crop and gizzard present ஆயிருக்கு. எதுல வந்து crop and gizzard வந்து present ஆயிருக்கு போது, crop and gizzard digestive system எது present ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா birdsல வந்து பார்க்க முடியும் இல்லையா? birdsல நம்ம முக்கியமா crops and gizzard அப்படின்ற ஒரு digestive system நம்ம பார்க்க முடியும். இதுல எது birds அது தெரிஞ்சாலே போதும். எது நம்ம birds அப்படினு சொல்லிருக்கோம்? is going to be option yes, it's going to be option D is the right answer. Option D is ஏப்ஸ்ல நம்ம பார்க்க முடியும், crop and gizzard வந்து பார்க்க முடியும் அப்படின்னா சூப்பரா கரெக்ட் கலெக்டிங். ஆப்ஷன் டி will be the right answer. சூப்பரா கலெக்டிங். ஓகேவா? ஸ்வேதா, லத்திகா, தர்ஷினி, பத்மஸ்ரீ, தனு, கோமதி, ஆதித்யா, ரம்யா, ஷாம், தமிழரசி, கோபோஸ். ஓகே, எஸ் ஆப்ஷன் டி. எஸ் ஆதித்யா, சூப்பராக இருக்கணும். ஓகேவா? மைத்திலி, சூப்பர். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட். ஆப்ஷன் டி ஏவ்ஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? ஏவ்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, சூப்பர். ஷாம் ஏவியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாம் சொல்றாரு பார்த்தீங்களா? ஏவியேஷன், ஃப்ளைங்கிற ஏவியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்படியெல்லாம் யோசிக்கிறான் பார். ஓகேவா? நல்ல எக்ஸ்பிளேஷன் தான். நல்லதுடா சூப்பரா. ஏவியேஷன்னா ஏவ்ஸ், அப்போ பேர்ட்ஸை மறக்க மாட்டீங்க. இனிமேல் பேர்ட்ஸ் மறக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ட்ரிக் வச்சு படிங்க. தாராளமாக யார் கேட்க போறா, எவன் வந்து கேட்க போறான், என்டிஏ கேட்டானே கேட்கல நினைக்கிறேன் அப்படின்றது அப்படி வச்சு படிங்க. இன் கேஸ் ஆஃப் போரிஃபெரன்ஸ்ல ஸ்பாஞ்சோசீல் இஸ் லைன்டு வித் த ஃபிளாஜெல்லேட்டட் செல்ஸ் கால்டு. ஸ்பாஞ்சோசீல்ஸ் இஸ் லைன்டு வித் த ஃபிளாஜெல்லேட்டட் செல்ஸ் கால்டு. In case of poriferans, spongoseals, flagellated cells, என்னது? காலர் செல்ஸ் அப்படி நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? நம்ம என்ன படிச்சிருப்போம்? காலர் செல்ஸ்னு படிச்சிருப்போம். காலர் செல்ஸ்னு படிச்சிருப்போம். எது வந்து நம்ம காலர் செல்ஸ்னு படிச்சிருப்போம்? இன் போரிஃபெரன்ஸ் ஸ்பாஞ்சோசீல்ஸ் காலர் செல்ஸ் நம்ம சொல்றது என்னவா இருக்கு? கோனோசைட்ஸ். ஆப்ஷன் பி கோனோசைட்ஸ் ரைட் ஆன்சர். காலர் செல்ஸ்னாலும் ஒன்று தான், ஃபிளாஜெல்லேட்டட் செல்ஸ் பேஸ் பண்ணி கோனோசைட்ஸ். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட். சூப்பரா. பத்மஸ்ரீ, தர்ஷினி, கோமதி, பியாரி, மைத்திலி, ஸ்வேதா, ரம்யா, கொபோஸ், அருணா, ஷாம், லத்திகா, தர்ஷினி, ஸ்வேதா, தமிழரசி, ஆதித்யா,
அழகர் சுவாமி கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அமீரா ஜெயதீப் தாமரை கலக்கிறீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி. அதான் கோலா செல்ஸ் நம்ம சொல்கிறோம்னா கோனோ செல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதே கொஷின்ஸ் மாதிரி வந்தால் நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு நினைப்போம், நம்ம படித்தது தான் வரும்னு நினைப்போம். என்னோட டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நானே அவங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்னோட டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதுலையுமே டஃபஸ்ட்டான கொஸ்டினோ ஈஸியஸ்டான பேப்பர், அதாவது டஃபஸ்ட்டான பேப்பரோ ஈஸியஸ்டான பேப்பரோ கிடையாதுடா சுபாஷ். நீ நல்லா படித்தனா அது உனக்கு ஈஸியான பேப்பராக தெரியும். நீ ரொம்ப நல்லா படிக்கலை அப்படின்னா அது டஃபஸ்ட்டான பேப்பராக தெரியும். ஸோ உன்னோட ப்ரிப்பரேஷன் தான் அந்த பேப்பர் வந்துட்டு டஃப்பாக இருக்கணுமா இல்லை ஈஸியாக இருக்கணுமா அது டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு என்னோட ஃபேவரட் டீச்சர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. அதான் நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் தான், நம்ம ப்ரிப்பரேஷனை பொறுத்து தான் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்துட்டு டஃப்பாக இருக்க கொஸ்டினா இல்லை ஈஸியாக இருக்க கொஸ்டினான்றதை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. Okay, an important characteristic that 𝑬𝒑𝒑𝒔 shared with the 𝒑𝒑𝒔. 𝑬𝒑𝒑𝒔 share பண்ணக்கூடிய important characteristics என்னவா இருந்துட்டு இருக்கு? 𝑬𝒑𝒑𝒔 share பண்ணக்கூடிய important characteristics என்னவா இருந்துட்டு இருக்கு? என்ன ஆப்ஷன்? எஸ், ஆப்ஷன் பி தான் இருக்கணும். ஆப்ஷன் பி, pharynx and gill slits. pharynx with gill slits தான் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கார்டினேட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் அண்ட் சூப்பர் இருக்கணும். கலக்கி நீங்கள் ஆப்ஷன் பி இஸ் ரைட் அண்ட் சூப்பர். அமீரா, தர்ஷினி, தனு கார்டேஜும் நோட்டோ கார்டு இருக்கும், அதில் இருக்காது. ஓகே, எஸ், ஆப்ஷன் பி. பத்மஸ்ரீ, மதி, ஆதித்யா, கொபோஸ், அருணா, தமிழரசி கலக்கிறீங்களா? கலக்கிறீங்க. ஓகேவா? ஜெயதீப், ஸ்வேதா, ஆதித்யா, ரம்யா, கோமதி, தாமரை கலக்கிறீங்க. It's going to be option B, pharynx with gill slit is the right answer. pharynx with gill slit is the right answer. No, it's going to be B மட்டும் தான். pharynx with gill slit, option B will be the right answer. option B is going to be the right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்குன்னா, which among these is a correct combination of aquatic mammals? நல்லா பாருங்க, நான் 3 இது கொடுத்துருக்காங்க. அந்த 3 இதுல எதெல்லாம் aquatic mammals-ன்றாங்க? எந்த 3 aquatic mammals-ஆ இருக்கு? which are the 3 is aquatic mammals? ஒரு நிமிஷம் இருங்கடா. which is aquatic mammals அப்படின்னு பார்த்தோமா? வெளியே ரொம்ப வெயிலா இருக்குனேன்னு ஏசி அதிகபட்சம், உள்ள ரொம்ப குளிரா இருக்குது. ஓகே, இதெல்லாம் aquatic mammals அப்படின்னு பார்த்தீங்கன்னா whales, dolphins, seals. ஸோ ஆப்ஷன் பி whales, dolphins, seals. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஹலோ ஹரிப்ரியா. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. ஷாம், அமீரா, ரம்யா, பத்மஸ்ரீ, தர்ஷினி, கோமதி, ஹரிப்ரியா, ரம்யா, ஸ்வேதா, மதி, அருணா, கொபோஸ், லத்திகா, தமிழரசி, ஜெயதீப் கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி whales, dolphins, seals இது எல்லாமே mammals which is in aquatic condition இருக்கக்கூடியது. என்ன கண்டிஷன் இருக்கக்கூடியது? aquatic condition இருக்கக்கூடியதா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which of the following features is not present in the phylum Arthropoda? largest phylum அப்படி நம்ம கன்சிடர் கூடிய ஆர்த்ரோபோடால எந்த ஃபீச்சர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்காது? எந்த ஃபீச்சர்ஸ் வந்து என்ன இருக்காது? பிரசன்ட் ஆயிருக்காது அப்படின்னு தான் கேள்வி. எந்த ஃபீச்சர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்காது? எந்த ஃபீச்சர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்காது? இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேரபோடியா அப்படின்ற ஃபீச்சர்ஸ் என்ன இருக்காது? பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகேவா? பேரபோடியா அப்படின்னு ஆப்ஷன் சி. எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சராக பார்த்துருவோம். எஸ் டக்கண்ணா, எஸ் பேரபோடியா. ஓகேவா? எஸ் ட சூப்பரா. பத்மஸ்ரீ, ஆதித்யா, ஸ்வேதா, அனிதா, அழகர் சுவாமி, ஹரிப்ரியா, ஜெயதீப், மதி, பியாரி, கொபோஸ், அருணா, அமீரா. Yes, correct. It's going to be option C. Yes, option C is the right answer. Fine. Fantastic and fantabulous. Okay, அடுத்த question பார்த்தலாம். Which are the characteristic features is always holds true for the corresponding group of animals? True-ஆ மேட்ச் ஆயிருக்கணும். B இங்க இருக்குடா கண்ணா. Characteristic features வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. Always hold true for the corresponding features. Always hold true. எல்லாமே கரெக்ட்டா இருக்கணுமா? கண்ணா மேம்ல இருந்து இது வந்துட்டா 𝑽𝒙𝒑𝒔 இருந்து மேமேலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க.
ஆல்வேஸ் ஹோல்டு ட்ரூ, ஆல்வேஸ் ஹோல்டு ட்ரூ. பி வராது. பி ஏன் வராது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்ன சார் விவிபாரிட்டி மேமல்ஸ் தானே சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேமல்ஸ் வந்து குட்டி போடாது, முட்டை தான் போடும். ஸோ 100% ட்ரூ வராது. ஸோ அதனால நம்ம என்ன பார்ப்போம், ஆப்ஷன் ஏஎஸ். எல்லா கார்டிலேஜஸ், அதாவது கான்ட்ராய்டைஸ் எண்டோஸ்கெலட்டன் பிரச்சனை இருக்கும். எல்லா கார்டிலேஜஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது கான்ட்ராய்டைஸ் எண்டோஸ்கெலட்டன் பிரச்சனை இருக்கும்போது ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கான்ட்ராய்டைஸ் ஆல்வேஸ் ஹேவ் த கார்டிலேஜஸ் எண்டோஸ்கெலட்டன்ஸ் தான். ஓகே, கான்ட்ராய்டைஸ்ல என்ன இருக்க போது, கார்டிலேஜஸ் எண்டோஸ்கெலட்டன் தான் பிரச்சனை இருக்கும். எல்லா கான்ட்ராய்டைஸ்லயும் நம்மளால என்ன பார்க்க முடியும், கார்டிலேஜஸ் அண்ட் எண்டோஸ்கெலட்டன் தான் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். எஸ் எஸ். இது வந்துட்டு ஆப்ஷன் பி வந்து பிளாட்டிபஸ் வரும். ஓகேவா, பிளாட்டிபஸ்ல முட்டை போடாது, குட்டி போடாது, முட்டை போடும். அழகர் சுவாமி, அருணா, அமீரா, ஆதித்யா, ஸ்வேதா, தர்ஷினி, கோமதி, ரம்யா, ஹரிப்ரியா, மதி, எஸ் எஸ், அபிநயா, ஜெயதீப், கலக்கிட்டீங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோம். அடுத்த கேள்வி, which one of the following characteristics is not shared? நல்லா புரியுங்க. not shared by birds and mammals. shared ஆகப்படவில்லை. which of the following characters is not shared by birds and mammals? birdsக்கும் mammalsக்கும் இந்த following features வந்துட்டு ஷேர் ஆகப்படவில்லை. எந்த following features வந்து ஷேர் ஆகப்படவில்லை? which is not shared. ஒன்றுக்கு 2 வாட்டி சொல்றேன், இப்படிலாம் வந்துச்சுன்னா அப்படி மார்க் பண்ணி படிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். which is not shared by birds and mammals. yes, முக்காவாசியான பேர்ட்ஸுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை போடும். முக்காவாசியான அனிமல்ஸ் வந்துட்டு குட்டி போடும். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவிபாரிட்டி அப்படின்றது வந்துட்டு ரெண்டுத்துக்கும் ஷேர் ஆகுது. ஏன்னா விவிபாரிட்டி மேமல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். முக்காவாசியான மேமல்ஸ் ஒன்றே ஒன்று தான் பிளாட்டிபஸை தவிர முக்காவாசியான மேமல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ஷேர் ஆகிட்டு இருக்கு. பட் அது வந்துட்டு ஏவ்ஸான மேமல்ஸ்க்கு, ஏவ்ஸ்க்கான பேர்ட்ஸுக்கு வந்து வராது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் ஆப்ஷன் சி விவிபாரிட்டி தான் ரைட் ஆன்சராக வரப்போகுது. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக கோமதி, லத்திகா, ஃபைரு, பத்மஸ்ரீ, அபிநயா, ரம்யா, ஷாம், மதி, அருணா, லத்திகா, ஜெயதீப், கலக்கிட்டீங்க. ஸோ கொண்டு ஆப்ஷன் சி. 𝑬𝒔 தமிழரசி, ஆதித்யா. ஸோ கொண்டு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா, அமீரா, தானு. ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஒரு முள்ளா இருக்கிறது இருக்குன்னா, ஆசிஃப்ளாய்டு எண்டோஸ்கெலட்டன் வந்து முள்ளா இருக்கிறது. இட்ஸ் மினிமம் ஃபோக்கஸ்ட் பிகாஸ் பிரசன்ட் இன் அடிஷனல் சப்ளிமெண்ட்ரி. எஸ் 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 தாக்கண்ணா. ஜாஹிதா. ஓகேடா, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which of the following characteristics is mainly responsible for the diversification of insect and land? diversification பரப்பி வளர்ந்துருக்கு. diversification நிறைய இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த diversificationக்கு எது எக்ஸாம்பிள்? எது எக்ஸாம்பிள்? எது கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்றாங்க. டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் இன்செக்ட். நம்ம லேண்டில் நிறைய பூச்சிகள் பார்க்க முடியுதுல்ல, நிறைய பூச்சிகள் பார்க்க முடியுதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன வந்துட்டு இருக்கு? ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஓகேவா? எந்த இது இருக்கிறதுனால அது ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு லேண்டில் உயிர் வாழுது. எஸ், எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகே, எக்ஸோஸ்கெலிட்டன். அதுக்கு அவுட்டரில் எக்ஸோஸ்கெலிட்டன் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது என்னது ப்ரொடெக்டிங் லேயராக வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. அது கால்சியம் ஆட் ஆக கால்சியம் வந்து ஆட் ஆக அது ஹார்டாக மாறிட்டே இருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுது, அது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக வந்து ஆக்ட் ஆகுது. அப்படி ப்ரொடெக்டிவ் லேயராக ஆக்ட் ஆகிறதுனால அது லேண்டில் சூப்பராக உயிர் வாழ்ந்துட்டு வருது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் பி எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகேவா? எஸ், கைட்டின்லாம் படிப்போம் இல்லையா, அதே தான் டாக்கணும். எஸ், கைட்டின். சூப்பரா. ஷாம், ஆதித்யா, ஸ்வேதா, ஜெயதீப், பத்மஸ்ரீ, மதி, தமிழரசி, தர்ஷினி, ஷாம், கோமதி, ரம்யா, அருணா, லத்திகா, ஆதித்யா, கலக்கிட்டீங்களா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி. எஸ் டாமீர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாஜெனிசிஸ் ரெஃபர்ஸ் டு வாட் இஸ் மெட்டாஜெனிசிஸ்? மெட்டாஜெனிசிஸ்னா என்னது? மெட்டாஜெனிசிஸ் நிறைய வாட்டி படிச்சிருப்போம் இல்லையா? எஸ், என்னவா இருந்துட்டு இருக்கு? ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் பிட்வீன் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் ஃபேஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் ஒரு ஜெனரேஷன் ஏசெக்சுவல் பண்ணிச்சுன்னா இன்னொரு ஜெனரேஷன் செக்சுவல் பண்ணும். இன்னும் அதுக்கப்புறம் வந்து ஏசெக்சுவல் பண்ணும், அதுக்கப்புறம் செக்சுவல் பண்ணும். இந்த மாதிரி ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் மாறி வர்றதுனால தான் இதை நம்ம மெட்டாஜெனிசிஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ மெட்டாஜெனிசிஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆப்ஷன் ஏ நிடாரியன்ஸ்லாம் பார்க்க முடியும். ஓகே, பாலி மெடுசா அப்படிலாம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ நிடாரியன்ஸ். எஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ நிடாரியன்ஸ்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருவோம். சூப்பர். அமீரா, மைதிலி, மதி, லத்திகா, கோமதி, தர்ஷினி, அருணா, ஃபைரு, ரம்யா, ஜாஹிதா,
ஷாம் தமிழரசி கலக்கிறீங்க. ஓகே, going to be option A. Option A is right. அழகர் சாமி சூப்பர் இருக்கணும். ஓகேவா, ஜஹிதா சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். தான் ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் மாறி 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 வந்துட்டு இருக்க போகுது. பாடி ஹேவிங் மெஷ்வொர்க் ஆஃப் செல்ஸ், இன்டர்னல் கேவிட்டிஸ் லைன்டு வித் ஃபுட் ஃபில்டரிங் ஃபிளஜெல்லேட்டட் செல்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்டல் அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபைலம். எந்த ஃபைலத்தோடது ஃபர்ஸ்ட் பாருங்க. மெஷ்வொர்க் ஆஃப் செல்ஸா, இன்டர்னல் கேவிட்டி வித் ஃபுட் ஃபில்டர் ஃபேட் அதெல்லாம் விட்டுருங்க. மெஷ்வொர்க் ஆஃப் செல்ஸ்னு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? மெஷ்வொர்க் ஆஃப் செல்ஸ்னு அப்படின்னு கொடுத்துட்டான். செல்லுலாரால் மட்டுமே ஆகக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் என்னவா இருந்துட்டு இருக்கு? செல்லுலார் ஸ்ட்ரக்சரான இது மட்டுமே ஆகக்கூடிய செல் வால். ஐ மீன் படிச்சிருப்போம் இல்லையா, செல்லு, டிஷ்யூஸு, ஆர்கன் சிஸ்டம்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு செல்லால் மட்டுமே ஆகக்கூடியது, செல்லார் லெவல் மட்டுமே ஆகக்கூடியது நம்ம என்ன பார்த்துட்டு இருப்போம். ஆமாம், பொறி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பொரிஃபெரா தான் நம்ம என்ன படித்தோம், செல்லால் மட்டுமே ஆகக்கூடியது அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ பொரிஃபெரா இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பொரிஃபெரா, செல்லால் மட்டுமே ஆகக்கூடியது அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ பொரிஃபெரா, பொரி பொரிஃபெரா இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஓகே, ரெண்டும் எல்லாமே ஏவா இருக்கிறதுனால மாற்றிட்டு இருக்கோம். கமலக்கண்ணன், ஜெயதீப், அழகர் சுவாமி, தர்ஷினி, அமீரா, கோமதி, ரம்யா, பியாரி, மதி, ஸ்வேதா, அருணா, ஆதித்யா கலக்கிறீங்க. ஓகேவா, மைத்திலி, ஜெயதீப் கலக்கிறீங்க. ஓகேவா, அப்படி எல்லாத்திக்கா அப்படியா? சரி, நல்ல விஷயம். ஓகே, நல்ல விஷயம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ பொரிஃபெரா இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பொரிஃபெரா இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போனா இல்லாமா? அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா எஸ் இஸ் a மேட்சா? இல்ல, மேட்ச் இல்ல. which of the following represent a correct combination without any exception? correct combination without any exception. கரெக்டான காம்பினேஷன் இதெல்லாம் கேட்டிருக்கான். அப்போ மேட்ச் கிடையாது. இதுக்கெல்லாம் கேரக்டர் இருக்கு, இது இதோட கிளாஸ், இதோட கேரக்டர், இதோட கிளாஸ் அப்படின்னு இருக்கு. எது வந்து கரெக்ட் காம்பினேஷன் ஆக்ட் ஆகுது, எது வந்து கரெக்டான காம்பினேஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னு இருக்கு. which act as a correct combination. கரெக்டான காம்பினேஷன் வந்து எது ஆக்ட் ஆகுதுன்றதை படிச்சு பார்த்து சொல்லுவோமா? ஓகே, எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். யா, என்னது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? பிஆர் டிஆ டிஆ. அடா பாவி, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மவுத் வென்ட்ரலி கில்ஸ் வித்தவுட் ஓப்பர்குலம், ஸ்கின்ஸ் ஆஃப் பிளக்காய்டு, ஸ்கேல்ஸ் பர்சிஸ்டன்ட் நோட்டோகார்ட். இது எல்லாமே எதில் இருக்க போது? கான்ட்ரிக் தைஸில். சைக்ளோஸ்டோமாவில் பாருங்க, பேட் அப்பண்டேஜஸ் வராது. இல்லை என்ன இருக்காது? பேட் அப்பண்டேஜஸ் இருக்காது. ஏஸ்ல வந்து பாருங்க, ஸ்கின் வந்து மாய்ஸ்டா இருக்குன்னு கொடுத்துருக்கான். ஸ்கின் எல்லாம் மாய்ஸ்டரா இருக்காது, ட்ரையாக தான் இருக்கும். ஓகேவா, கிளாண்டுலாம் இருக்காது. ஓகே, அதெல்லாம் இருக்காது. மெமேலியன்ஸ் வந்துட்டு பின்னேட்லையும் கொடுத்துருக்காங்க. பின்னேட் இருக்காது. மெமேலியா வந்து என்ன இருக்கு? பின்னேட் வந்து பிரசண்டா இருக்காது. பின்னேட் ஆர் நாட் ஃபவுண்ட் இந்த அக்வாட்டிக் மேமல். அக்வாட்டிக் மேமல் தான் எந்த ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அக்வாட்டிக் மேமல்ல நம்ம பின்னேட் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால ஆப்ஷன் அதனால தான் கிளியராக கொடுத்துருக்கான் வித்தவுட் எனி எக்ஸெப்ஷன். ஏன் டி போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னேட் எப்படி போட்டுருக்காங்கன்னா அக்வாட்டிக் மேமல் நம்ம பின்னேட் வந்து பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஓகேவா, ஸ்க்ரீன் இஸ் நாட் கிளியர். அப்படி அதனாலயா எனக்கு நல்லா சொல்லிப்பீங்களே. கரெக்ட். ஓகே, புரிஞ்சதாக்கண்ணா? இதுதான் அந்த 20% கொஸ்டின் சொல்லியிருந்தேன்ல, கொஞ்சம் சுற்றி விச்சு மாதிரி கேட்பான் அப்படின்றது. அந்த 20% கொஸ்டினில் வரக்கூடிய கொஸ்டின்ஸாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பின்னேட் அப்படின்றது மேம்லியன் கட்டு தானே சார் அப்படின்னு சொல்லலாம். பட் அக்வாட்டிக்கில் நம்ம பின்னேட் வந்து பார்க்க முடியாதுன்றது எக்ஸப்ஷன் கேஸ். அவனுக்கு மேலே கிளியராக எக்ஸப்ஷன் இல்லை அப்படின்றது கொடுக்குறான்னா அதை வச்சு நம்ம போடணும். ஓகேவா, மறக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, யோசிக்கணும். ஓகேவா, அப்படிதான் என்ன பண்ணுவான்? விளையாடுவான். எஸ், அப்படிதான் கொஸ்டின் கேட்பான். சும்மா நீ 360 எடுத்துகிட்டு போயிட்டா எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு அவன் நினைப்பான் இல்லையா. ஸோ அவன் டஃப் கேம் கொடுப்பான். என்ன நல்லா பார்த்துங்க, ஒரு டஃப் கேம் இருந்தால் தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா,
ஒரு நல்ல டீமுக்கு முன்னாடி அடிச்சு ஜெயிச்சோம் அப்படின்னா தான் நம்ம விக்டரி அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து பாகிஸ்தான் அடிச்சதுன்னா ஐயா வேஸ்ட் பாகிஸ்தான்ல மொக்க டீம் நான் பாகிஸ்தான் அடிச்சு ஜெயிக்கிறேன் இல்லை, ஆனால் ஆஸ்திரேலியா அடிச்சு ஜெயிக்குது, நியூசிலாந்து அடிச்சு ஜெயிக்குது. அப்போ அதெல்லாம் வித்தான டீம் அடிச்சு ஜெயிக்கும் போது தான் இந்தியா ஒரு மதிப்பு ஏறப்போகுது. அதே மாதிரி தான் டஃபஸ்டான எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல மார்க் கிடச்சி கிளியர், அது நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ணும்போது தான் நம்மளோட மதிப்பு ஏறப்போகுது. அதனால தான் நீட்டில் டாக்டர் ஐடி நீட் பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க உங்ககிட்ட. Jawless fish, இதிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. Jawless fish which lays egg in the fresh water whose amniotic larvae after metamorphism in the ocean is jawless fish அப்படின்னு கொடுத்துட்டான். மெட்டமார்பிசம் முடிச்சதுக்கு அப்புறமா இது நான் படிக்கும்போது சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைக்கல என்ன படிக்கும்போது சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கர்ப்பம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு கூட்டு போவாங்க. அம்மா வீட்டு கூட்டு போனதுக்கப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் மாமியார் விட்டு கூட்டு வருவாங்க. ஓகே, அந்த இதெல்லாம் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, வளைகாப்பெல்லாம் வச்சுட்டு அம்மா விட்டு கூட்டு போயிடுவாங்க. அம்மா விட்டு கூட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரசவம் அங்கே தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரசவம் அங்கே தான் பார்த்ததுக்கு அப்புறமா தான் குழந்தையோட அம்மாவுக்கு இங்கே விட்டும். அதே மாதிரி தான் ஜாலஸ் ஃபிஷ் அமினோட சென்ட்ரிஃபியூலுக்காக மறுபடியும் எங்கே போகுது, மெட்டாமார்பிஸ்க்காக மறுபடியும் வாங்க போகுது. பார்த்தீங்களா, லார்வேல ரிவர் ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகுது. ஃப்ரெஷ் வாட்டருக்கு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் குட்டிலாம் பிறந்ததுக்கு அப்புறமா அது ஓஷனுக்கு வந்துடுது. அப்படி அது என்ன ஆப்ஷனு? ஆப்ஷன் சி பெட்ரோமைசன். ஆப்ஷன் சி பெட்ரோமைசன். எப்படி நம்ம வந்துட்டு ப்ரெக்னென்ட்டான விமன் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறோமோ அதே மாதிரி இது என்ன அனுப்புது, விச் லேஸ் எக் இந்த ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டருக்காக எக் ஓஷனில் தான் வாழும். குட்டி போகிறதுக்காக ஃப்ரெஷ் வாட்டர் போகும். அங்கே போயிட்டு மறுபடியும் ஓஷனுக்கே திரும்பி வந்துடும் அந்த குட்டிகள் எல்லாம். ஓகே, அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி பெட்ரோமைசன் தான் ரைட் ஆன்சர். ஓகே, கலக்கிறீங்க கண்ணா. ஓகேவா, எஸ் ஜெயந்திகா, ஜெயதீப், தருண், சஷாங்க், ஷாம், பாவ்ஸ், அமீரா, லேகா, ஸ்ரீ, ரம்யா, தர்ஷினி, மைத்திலி, அருணா, கோமதி, எஸ் ஆதித்யா, தமிழரசி, கலக்கிட்டீங்களா? ஓகேவா, என்டிஏக்கு நாங்கள் தான் டெஸ்டிங் பீஸா சார், அப்படி தான் இருக்குது. என்ன பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ போய் ஆப்ஷன் சி பெட்ரோமைசன் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா, விச் ஆர் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் இஸ் நாட் விவிபேரிட்டி? குட்டி போடாது. விராட் கோலி ஞாபகம் வச்சு சொல்லுதில்ல, விராட் கோலி விகேவை ஞாபகம் வச்சவங்க விராட் கோலி குட்டி போடுவான் அப்படின்னு இல்லை. விராட் கோலின்னா விவிபேரிட்டினா குட்டி போடுறது. அப்போ யார் குட்டி போடாது இல்லை? எலிஃபண்ட் குட்டி போடுமா? குட்டி போடும். வேல்ஸ் குட்டி போடுமா? குட்டி போடும். ஃப்ளையிங் பாட்ஸ் பேட் குட்டி போடுமா? குட்டி போடும். ஆனால் பிளாட்டிபஸ் அப்படின்ற மேமல்ஸ் தான் எக்ஸப்ஷன் கேஸில் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ பிளாட்டிபஸ் அப்படின்றது என்ன பண்ணாது, குட்டி போடாது, முட்டை போடும். ஆனால் அது ஒரு மேமல், முட்டை போடக்கூடிய மேமல், முட்டை போடக்கூடிய மேமல்ஸ். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி பிளாட்டிபஸ் அப்படின்றது முட்டை போடக்கூடிய மேமலாக கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா ஆப்ஷன் பி கண்ணா நல்லா புரிஞ்சு வச்சோங்க. எலிஃபண்ட், வெயில், ஃப்ளையிங் ஃபாட்ஸ் இது எல்லாமே முட்டை தான் போட்டுட்ருக்குது. முட்டை தான் குட்டி தான் போட்டிருக்கு. பிளாட்டிபஸ் வந்து முட்டை போட்டுருக்கு. ஸோ ஆப்ஷன் பி எஸ். ஜெயதீப், அருணா, தர்ஷினி, லத்திகா, லேகா, கமலக்கண்ணன், ஷியாம், மைத்திலி, ரம்யா, ஜெயதீப், தர்ஷினி, பாவ்ஸ், ஆதித்யா, தனு, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர், பிளாட்டிபஸ். Select the taxon mentioned that represent in both marine and freshwater species. எந்த டாக்ஸான் கடல்லையும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருக்கும், உப்பு தண்ணிலையும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருக்கும் அப்படின்னு. செலக்ட் த டாக்ஸான். எந்த டாக்ஸான்? சொல்லிட்டீங்களா? பியா? டீனோஃபோராவா? எக்கினோடெர்மேட்டா, டீனோஃபோரா, செஃபலோகார்டேட்டா. என்ன படிச்சிருப்போம்? எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் அப்படின்னு படிச்சிருப்போம். எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் அப்படின்னு படிப்போம். அது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் நிடாரியன்ஸ் அப்படி கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இது ஃப்ரெஷ் வாட்டர்லையும் பார்க்க முடியும், மெரைன் வாட்டர்லையும் பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சராக வந்துருக்கு. ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சராக வந்துருக்கு. ஏன் நேம் சுபாஷ் ராக்கண்ணா? ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? என் பேர் சுபாஷ். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி ராக்கண்ணா சூப்பர். அமீரா, கமலக்கண்ணன், ஜாஹிதா, தர்ஷினி, புரிஞ்சுதாரா? ஷாம், அருணா, விஎன்கே நரியா, ஆதித்யா, ஜெயதீப், லத்திகா, சூப்பரா. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி டாக்கண்ணா எக்கினோடெர்மேட்டாவும், டீனோஃபோராவும், செஃபலோகார்டேட்டாவும் எல்லாமே என்ன இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைனாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் நிடாரியன்ஸ் அப்படி கிடையாது. போத் மெரைன்லையும் ஃப்ரெஷ் வாட்டர்லையும் நம்ம பார்க்க முடியும். which are the following living organism completely lack a cell wall? எது கம்ப்ளீட்லி லேக் அ செல் வால்?
செல் வால் இருக்கவே இருக்கா. செல் வால் நஹி ஹே. Which of the following organism completely lack a cell wall? Cell wall இருக்காது. Completely lack a cell wall. Yeah. சூப்பர் கண்டுபிடிச்சிங்க. ஓகேவா, கண்டுபிடிச்சிங்க கண்ணா. எஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி சி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கொர்கோனியா. கொர்கோனியால வந்து என்ன இருக்காது, செல் வால் வந்து இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி சி ஃபேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கொர்கோனியா, சி ஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொர்கோனியா இஸ் ரைட் ஆன்சர். சாக்ரோமைசிஸ் இல்லைக்கண்ணா கொர்கோனியா, அதெல்லாம் செல் வால் இருக்காது. ஆப்ஷன் பி தான் வரும். ஆப்ஷன் பி தான் வரும். குட் ஆஃப்டர்நூன். ஓகே, ஆப்ஷன் பி தான் வரும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கொர்கோனியா சி ஃபேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொர்கோனியா அதில் வந்து என்ன இருக்காது, செல் வால் வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. ஸோ ஆப்ஷன் பி 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 ஓகே, ஆப்ஷன் பி டா. சூப்பர் ஃபைன். அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி, Planaria possess high capacity of. Planaria possess high capacity of. எதை possess பண்ணிருக்கோம், high capacity. Planaria இருந்து என்ன high capacity நம்ம பார்க்க முடியும். Planaria possess high capacity of. இது NCERT இருக்கு அப்படியே வேர்டு, NCERT கூட வேர்டு. Planaria possess high capacity of. வெட்டி போட்டா மறுபடியும் வர்றியாடா அப்படின்றது. ஓகே, இது வள்ளி வாழை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் அந்த பேஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, ரீஜெனரேட் ஆகுறது. என்ன ஆகுது, ரீஜெனரேட் ஆகுறது. எஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ரீஜெனரேஷன். ஆப்ஷன் பி ரீஜெனரேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ரீஜெனரேஷன் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, பிரணய ப்ராசஸ் ஹை கெபாசிட்டி ஆஃப் ரீஜெனரேஷன் இந்த இன்சைட் லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸ்க்ரீன் இஸ் நாட் கிளியரா கண்ணா, ஸ்க்ரீன் கிளியரா தான்டா இருக்கு, என்னாச்சு? கிளியரா தான்டா இருக்கு. ஐ திங்க் யூ மஸ்ட் ஹாவ் சம் இது இருக்குண்டா, உங்களுக்கு மட்டும் ஏதாவது இது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிளியராக தான் இருக்குது, ஸ்க்ரீன் கிளியராக தான் இருக்குது. படிக்க முடியுது, எல்லாரையும் படிக்க முடியுது இல்லையா? ஸோ எஸ் படிக்கலாம் முடியுது. என்னோட யூடியூப்லேயே படிக்க முடியுது. ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ரீஜெனரேஷன்ரா. ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி ரீஜெனரேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ரீஜெனரேஷன் ஓகேவா. A marine cartilaginous fish that can produce electric current. keyword எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெரைன் கார்டிலேஜஸ் ஃபிஷ் என்னது? எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசமா, தானே தாக்க வரவங்களுக்கு எதிராக டிஃபென்ஸ் மெக்கானிசமா வந்து இருக்கிறதுக்கு என்னது? என்ன ட்ரைகன் இல்லைக்கண்ணா, டார்பிடோ. டார்பிடோ தான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த இதெல்லாம் வருமே, என்னது ஃபைண்டிங் த நீமோ அப்படின்ற படத்துலலாம் வரும் டார்பிடோ அப்படின்ற பிளான். அது பார்க்குறீங்களா? இதுதான் இந்த ஷாக் பேஸ் பண்ணி வர மாட்டேங்குது. இந்த பிக்சர் இல்லை போல, சரி விடுங்க. இதான் டார்பிடோ அப்படின்ற பிளான், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. ஓகேவா, ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, டார்பிடோ ஃபைண்டிங் த நீமோல வரும். இந்த பிளான்ட்டை பார்த்தது இல்லை நீங்கள்? நீமோ ஃபைண்டிங் த நீமோல இந்த படம், இந்த பிளான்ட்டை பார்த்தது இல்லை? பிளான்ட் அனிமல்ஸை நீங்கள் பார்த்தது இல்லை? என்ன இதெல்லாம் தெரியாது, ஃபைண்டிங் த நீமோவா இல்லை ஃபைண்டிங் த டோராவாலாம் தெரியாது. இந்த இதில் வரும்டா, அங்கே நான் போக விடும்ல வரும்ன்றேன். அது வேற, இப்படி ஒன்று வருமே எலக்ட்ரிக்கல். ஐயோ, அது நினச்சிட்டிங்களா? இப்படி ஒன்று மூஞ்சில லைட்டோட வந்துட்டு இருக்குமே, அது வேற பிளான்ட். அது நான் சொல்லலை. ஸ்டிங் வர்றது அது சொல்லலை. ஐயோ, அப்படி எலக்ட்ரிக்னால அங்கே போயிடாதீங்க. இதை காட்டுவாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் சர்ச் பண்ணி இப்போ பார்க்காதீங்க, நீட்டு முடிச்சு பாருங்க. ஓகேவா, அதை காட்டுவாங்கடா கண்ணா. ஓகேவா, அது ஸ்டிங் அது வேறடா கண்ணா, அது டார்பிடோ, அதை சொல்ல நான், அது சொல்ல, அது குடிச்சோன்னே ஷாக். அது வேற டார்பிடோ வரும். ஓகே, எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மேட்ச் பேஸ் பண்ண கொஸ்டின். சொல்லுங்க பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் என்ன, அனிமல் கிண்டத்தில் லாஸ்ட் கொஸ்டின். டோரி மூவியில் வருமா, எதில் வரும் தெரியாது, அந்த அதில் தான் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நான் குழந்தையில பார்த்தது. எஸ், which is the question, which is the right answer? பைலா இங்கே இருக்கு பாருங்க, ABCD அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு, மாறி வந்திருக்கு. பட் கவலைப்படாதீங்க, கீழே இருக்கிறதா 1 2 3 4 தான்.
சொல்லுங்க பார்த்துலாமா? எஸ், பைல வந்து ரேடுலா. பாம்போய்ட்ஸ் அப்படின்றது மால்பேஜியன் டிபியூல்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போது. ரெஸ்பெக்டிவ் கேரக்டர்ஸ் தான் ப்ளூரோபாக்கியா காம்ப்ளெக்ஸ், ஃப்ளேம் செல்ஸ் டேனியா. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி 2. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. எஸ், பி ஆப்ஷன் பி. சூப்பர். ஆதித்யா, தமிழரசி, கோமதி, லத்திகா, தர்ஷினி, ஷாம், அன்சிகா, அருணா, யாஷிகா, கலக்கிட்டா, ரம்யா. சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் with this we have completed the animal kingdom. Yes, blast பண்ணி விடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸை blast பண்ணி விடுங்க பார்ப்போம். சூப்பர். ஜெயதீப், அருணா, ரம்யா, தர்ஷினி, கலக்கிட்டீங்க. சூப்பர். ஓகே, blast பண்ணி விடுங்க. blast அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்க செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. தண்ணி குடிங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட் ஆல்வேஸ். யூ ஹேவ் டு ஸ்டே ஹைட்ரேட்டட். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் பார்த்துலாம். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் முடிச்சுட்டு நம்ம லஞ்ச் பிரேக் போகலாம். இன்னும் 20 கொஸ்டின் தான்டா. அந்த 20 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் போகலாம். 2 மணிக்கு எப்படி நிறைய பேர் முக்கால் வயசான வீட்டில் விருந்து தான் சாப்பிட போகிறீங்க. ஸோ விருந்து கொஞ்சம் நல்லா பசிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடலாமே. ஃப்ரீ தானே. சண்டே இஸ் அ ஃப்ரீ டே. சண்டே ஃபன் டே, ஃப்ரீ டே, ஸ்டடி டே, படிப்பு டே, சூப்பர் டே. ஸோ இது படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம லஞ்ச் போகலாம். ஓகேவா? தண்ணி குடிச்சோங்க. நான் எங்கே இந்த பெண் வருதுன்னு பார்த்தேன். ஓகே, செஷன் லைக் பண்ணியாச்சா? செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த நோட்ஸ்க்கான பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். இந்த நோட்ஸ்க்கான பிடிஎஃப் நீங்கள் கவலைப்படுறீங்க. ஐ வில் கிவ் யூ த நோட்ஸ்க்கான பிடிஎஃப். ஓகே, ரெடி கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க. ஹாஸ்டல் சாரா? என் இனமாடா நீ? ஒரே நிமிஷம். கிவ் மீ மினிட். Okay, first question, morphology of flowering plant. Morphology of angiospermல first question. இன்னைக்கு மதுரையில் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட். ஸோ வெரி வேறதாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் அ மாடிஃபைடு. இது பார்த்துருந்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. நான் ஆல் எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருந்திருக்கும். எக்ஸாம்பிள்ஸை படிங்கடா. அந்த எக்ஸாம்பிள்ஸை நான் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். வீடியோஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸை நான் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஓகே, அப்போது ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்றது என்னவா இருக்க போது? ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் அ மாடிஃபைடு அட்வென்டிஷியஸ் ரூட்டு. ஆனால் பொட்டேட்டோ வந்துட்டு ஸ்டெம்மில் வந்து வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, அட்வென்டிஷியஸ் ரூட். ஓகேவா? ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் அ மாடிஃபைடு அட்வென்டிஷியஸ் ரூட் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? இட் இஸ் அ ரூட்டுடாக்கன்னா ரூட் ஷூட் கிடையாது. ரூட் அட்வென்டிஷியஸ் ரூட் இஸ் அ மாடிஃபைடு ரூட். அது மாடிஃபைடு ரூட்டு. பொட்டேட்டோ ஸ்டெம்மில் வரும். பொட்டேட்டோன்றது மாடிஃபைடு ஸ்டெம்மு. ஆனால் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்றது அட்வென்டிஷியஸ் ரூட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். தர்ஷினி, ஜெயதீப், லேகா, ஆதித்யா, நதியா, ஷாம், கோமதி, யாஷ், தர்ஷினி, அருணா, அன்சிகா, ரம்யா, மைத்திலி, தமிழரசி, கோமதி, கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பஃபரிங். இஸ் இட் பஃபரிங்? அமீரா, சூப்பர்மா. இஸ் இட் பஃபரிங்? ஐ செட் நவ் இட்ஸ். இப்போ ஓகே இருக்கும் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு தான். நம்ம பையன் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் நம்மளுக்கு பஃபரை காட்டுவோம். ஆல் கிளியர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. நிமாட்டோஃபோர்ஸ் எங்கே அக்கறாகும்? நிமாட்டோஃபோர்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்? நிமாட்டோஃபோர்ஸ் அப்படின்றது லைட்டாக பஃபர் ஆகும். இப்போ சரியா இருக்குல்ல. நிமாட்டோஃபோர்ஸ் நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சதுப்பு நிலங்களை பார்க்க முடியும் நிமாட்டோஃபோர்ஸ் அப்படின்றது. எஸ், நிமாட்டோஃபோர்ஸ் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ. எஸ், ஆப்ஷன் ஏ, ஆலோஃபைட்ஸ்.
உப்பு தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல. ஓகே, அதில் வந்துட்டு ரெஸ்பிரேஷனுக்காக, என்னதுக்காக? ரெஸ்பிரேஷனுக்கான ரெஸ்பிரேட்டரி மாடிஃபிகேஷன் தான் படிச்சிருப்போம். நான் சொன்ன இதில் வந்து கரெக்டாக கொடுப்பேன். ரெஸ்பிரேட்டரி மாடிஃபிகேஷனான நிமாட்டோஃபோர்ஸ் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஆலோஃபைட்ஸ். ஓகே, எஸ், ஆப்ஷன் ஏ. சூப்பரா. ஜெயதீப், மதீப், நதியா, ஜாஹிதா, அன்சிகா, மைதிலி, ரம்யா, அமீரா, அருணா, கோமதி, தர்ஷினி, தமிழரசி, ஆதித்யா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ halophytes. Nematophores occurs in option A, halophytes. Plants which produce the characteristics of nematophores shown in the viviparity belongs to. ஒரே கேள்வி தான், அரைச்சமாவே தான் மறுபடியும் அரைச்சிருக்காங்க. ஆனால் அடுத்த கேள்வி அரைப்பாங்க நான் எதிர்பார்க்கல. இதுக்கு என்ன ஆன்சர் இருக்க போகுது? இதுக்கும் அதே ஆன்சர் தான். நிமாட்டோஃபோர்ஸ் வந்தாலே ஆலோஃபைட்ஸ் தான், மறந்துடாதீங்க. ஆலோஃபைட்ஸ் உப்பு தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நம்மளால பார்க்கணும். ஹேலோனா உப்புன்னு சொல்லியிருப்பேன். ஆலோன்றது சால்ட் டிட்டர்மைன் பண்ணுது, ஆலோ அப்படின்றது சால்ட் டிட்டர்மைன் பண்ணுதுன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அகைன் இதுக்கு சேம் கொஸ்டினால நான் பேர் படிக்கல. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். இன் போகன்வில்லா தான்ஸ் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் போகன்வில்லா படித்தோம். தான்ஸ் எதோட மாடிஃபிகேஷனு? போகன்வில்லா எதில் வரும்? இன் போகன்வில்லா தான்ஸ் ஆர் த மாடிஃபிகேஷன் ஆஃப் போகன்வில்லால தான்ஸ் ஆர் த மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் இல்ல. தான்ஸ் ஆர் தி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மு. போகன்வில்லால தான்ஸ் ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன். ஓகே, யா ஸ்டெம்மா சார்? ஸ்டெம்மு தான். யார் லீஃப் வராதுராக்கண்ணா? ஸ்டெம். ஆமாம், லத்திகா, எஸ், ஆக்சுவலி பட் ஆஃப் த ஸ்டெம். ஓகேங்களா? ஸோ போகன்வில்லா தான்ஸ் ஆஃப் த மாடிஃபிகேஷன் ஸ்டெம்மு. இதனால தான் நான் அந்த எக்ஸாம்பிள்ஸை படிச்சுக்கோங்கடா. எக்ஸாம்பிள்ஸ் எங்கே கன்ஃபியூஸ் ஆகுதோ நல்லா ஸ்வீட் பொட்டேட்டோ கேட்டிருக்கான், போகன்வில்லா கேட்டிருக்கேன். ஏன்னா இங்கே தான் நீங்கள் எக்ஸப்ஷன் பேஸில் கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ நல்லா பார்த்து வச்சோங்க. ஆப்ஷன் பி போகன்வில்லாடாக்கண்ணா. நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே. என்கிட்ட பிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரல, பட் நம்ம கூகுள் இருக்கு இல்லையா, நம்ம கூகுள் பையன் இருக்கான் இல்லையா, வந்துருச்சா? போகன்வில்லா மூவிலாம் இருக்காமே, போகன்வில்லால தான்ஸ் இருக்கா? இதோ ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் பேஸ் தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் பேஸில் அந்த தான்ஸ் எல்லாம் வந்திருக்க போகுது. போகன்வில்லா அப்படின்னு ரொம்ப அழகான பூ. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியாது. இந்த மாதிரி ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் வந்திருக்க போகுது. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். Which of the following is a stem modification? Again. Which of the following is not a stem modification? Sorry, not a stem modification. எது stem modification கிடையாது? Which of the following is not a stem modification? Which of the following is not a stem modification? Yes. Which of the following is not a stem modification? சூப்பர் ரகண்ணா. ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கோம்? பிக்சர் இன் எஃபெந்தஸ் என்ன மாடிஃபிகேஷன்? அது பிக்சர் இன் எஃபெந்தஸ் என்ன மாடிஃபிகேஷன்? பிக்சர் இன் எஃபெந்தஸ் வந்து என்ன டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன்? இது ஸ்டெம் மாடிஃபிகேஷன் கிடையாது. என்ன டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் இது? பிக்சர் இன் எஃபெந்தஸ் என்ன டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன்? அதே தான் கண்ணா. ஓகேவா? எஸ் லீஃப். ஓகே, ஸோ பி ஆப்ஷன் ஏ இல் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. இது வந்துட்டு லீஃப் மாடிஃபிகேஷன் ஸ்டெம்மில் வந்து வராது. சூப்பராக. கோமதி, தர்ஷினி, ஜெயதீப், ஆதித்யா, ரம்யா, அழகர் சுவாமி, தமிழரசி, மைதிலி, மதி, பியாரி, லத்திகா, கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த தமிழரசி, ஜெயதீப். ஓகே, என்னது லீஃப்மோட மாடிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ பிக்சர் ஆஃப் நெஃபந்தஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். கோகனட் அப்படின்றது பாருங்க, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இருந்து எத்தனை ப்ரீவியஸ் இயர்ல கேள்வி கேட்டிருக்கான்றது பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தே நிறைய கேள்வி வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கண்ணுங்களா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எக்ஸாம்பிள்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கடைசியில் அதை நல்லா ஒரு வாட்டி ரிவைஷன் பண்ணிட்டு போனால் போதும். ஓகேவா? கோகனட் அப்படின்ற ட்ரூப்பு மேங்கோவும் ட்ரூப்பு தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கோகனட்டும் ட்ரூப்பு தான், மேங்கோவும் ட்ரூப்பு தான். எல்லாமே தெரிஞ்சது. சூப்பர். லேகா, ஸ்ரீமதி, அனன்யா, மைதிலி, அமீரா, யாஷ், தர்ஷினி, அருணா, நதியா, கோமதி, ஜெயதீப், தமிழரசி. ஃபைன்மா. கமலக்கண்ணன், கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ட்ரூப். A morphological nature of a edible part of a coconut. நம்ம
எடிபிள் பார்ட் சாப்பிட்றோம்ல, கோகோனட்டை சாப்பிட்றோம்ல, அது என்ன போர்ஷனு? எடிபிள் போர்ஷன் சாப்பிட்றோம் தெரியுமா? எடிபிள் பார்ட்டை நம்ம சாப்பிட்றோம் தெரியுமா? அது என்ன பார்ட் ஆஃப் த போர்ஷன்? கோகோனட்டை நம்ம சாப்பிட்றோமே, தேங்காய் வந்து என்ன பாட்டு? தேங்காய் 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 தேங்காய். சூப்பர். தேங்காய் வந்து என்னவா இருக்க போது? ஆப்ஷன் பி எண்டோஸ்போம். எண்டோஸ்போமை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? அம்மா வீட்டில் தேங்காய் சட்னி அரைக்கிறாங்க, அப்படி தேங்காய் திருவினாலே போதும். எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது? எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது? நோ ப்ராப்ளம் தானே. ஓகேவா? எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது? அந்த தேங்காய் வந்துட்டு தேங்காய் செரவணும் அப்படின்னு சொல்லி தேங்காய் செரவுவாங்க, இல்லை தேங்காய் வெட்டி தேங்காய் சட்னிக்காகவோ இல்லை வேறு ஏதோ குழம்புக்காகவோ ஏதோ டிஷ்ஷுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா தெரியாமல் போயிட்டு எடுத்து தின்றது. இன்னும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோகோனட் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது அந்த கோகோனட் அப்படியே எடுத்துட்டு கத்தி தேட கிடையாது அப்படின்னு அந்த கக்கன்னு அப்படி கடிச்சுன்றது. யாராவது தின்னுருக்கீங்களா அந்த மாதிரி? ஒன்று ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னிக்காக அரைக்கும் போது தேங்காய் திருடி தின்றது. இன்னொன்று வீட்டில் யாருமே இல்லாதப்போ அந்த தேங்காய் மட்டும் எடுத்துட்டு கத்தி எடுத்து கட் பண்ணி தின்றது சோம்பேறி தானே. கட் பண்ணால் வராது அப்படின்னால நம்ம என்ன சாப்பிடுவோம்? அப்படியே வாயில் அப்படி சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்கீங்களா? எல்லாம் ஒரே இனம் தான் போல. ஓகே, அந்த மாதிரி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அடிவாங்க. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ற தேங்காயில் ஒன்று யாரா வாய வைக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா செருப்பால் அடிப்பாங்க. ஓகே, அப்படி தேங்காவை தின்றதும் செருப்பால் அடி வாங்குறதும் பொன்னான காலம் இல்லையா? மறக்க முடியாது. நாட்டு சக்கரை காம்பினேஷன் நல்லா இருக்கு. அதுக்கிட்ட கார்ன் கூட அப்படியாடா? நல்ல விஷயம். அப்படியே இருங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். Okay, the stem modified into a flat green organs performing the functions of leaf. நல்லா பாருங்க. stem modify ஆயிட்டு flat green organs. stem modify ஆயிருக்கு flat green organs. phyllocoats phyllocytes. stem functioning of leaf. photosynthesis ஓட function யார் பண்ணுவா? functioning of leaf என்னவா இருக்க போகுது? photosynthesis ஆ இருக்க போகுது. photosynthesis ஓட functions யார் பண்ணுவா? phylloids phyllocytes. ஓகே, யா நல்லா புரிஞ்சுங்க. ஃபைலோட்ஸ் அப்படின்னு நம்ம இந்த பிடிஓட தான் சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஃபைலோக்ளாட்ஸ் தான். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. மறந்துடக்கூடாது. ஃபங்க்ஷனிங் ஆஃப் லீஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் தான் பண்ணியிருப்பான். இதான் எக்ஸெப்ஷன் கேஸ். நிறைய எக்ஸெப்ஷன் கேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி டக்கனா ஃபைலோக்ளாட்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டக்கனா ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர். லத்திகா, யாஷ், தர்ஷினி, அருணா, நந்திதா, அமீரா, ஜெயதீப், ஜஹிதா, மதி, தமன்னா, அனன்யா, தர்ஷினி, ரம்யா, தமிழரசி, லேகாஸ்ரீ, அழகர்சாமி, கலக்கிடிங்க, ராக்ஷி, சூப்பர்மா. ஆப்ஷன் சி phyllocytes is right answer. Phyllocytes will be the right answer. Next question பார்த்துலாமா? The standard petals and papilionaceous corolla. papilionaceous எந்த estivation-க்கு நம்ம சொல்லுவோம்? papilionaceous அப்படின்றது எந்த estivation சொல்லுவோம்? What is the another name of papilionaceous estivation? papilionaceous estivation ஓட another name என்னது? papilionaceous estivation ஓட another name என்னது? papilionaceous estivation ஓட another name என்னது? which is another name of papilionaceous estivation? standard petal அப்படின்னு கொடுத்துட்டான். standard petal, wing petal, கீழ் petal fused-ஆ இருக்கும். ஸோ எதோட இது? வெச்சிலரி estivation அப்படி சொல்லுவோம்ல. ஸோ வெச்சிலியம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். ஆப்ஷன் சி டா. ஆப்ஷன் பி கிடையாது. ஆப்ஷன் சி வெச்சிலியம். ஓகேங்களா? எஸ்டா, ஜெயதேப், தர்ஷினி, லத்திகா, அழகர்சுவாமி, யாஷ், தமன்னா, மதி, அமீரா, அனன்யா, அருணா, ரம்யா, கோமதி, பாவ்ஸ், நந்திதா, ஆதித்யா, கலக்கிடிங்களா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி. எஸ்டா, லேகாஸ்ரீ, சூப்பர் மகனா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். வெச்சிலம். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்சிமல் எண்ட் ஆஃப் த ஃபிலமெண்ட் ஆஃப் ஸ்டேமன் இஸ் அட்டாச் டு. ப்ராக்சிமல் கீழே கூட ப்ராக்சிமல் எண்ட் ஆஃப் த ஃபிலமெண்ட் எங்கே அட்டாச் ஆயிருக்குமா? எங்கே அட்டாச் இருக்கும்? ப்ராக்சிமல் எண்ட் ஆஃப் த ஃபிலமெண்ட் ஆஃப் த ஸ்டேமன் இஸ் அட்டாச் டு. எல்லாமே எங்கே அட்டாச் இருக்குன்றது பார்த்துருப்போம். ப்ராக்சிமல் எண்ட் ஆஃப் த ஃபிலமெண்ட் ஆஃப் த ஸ்டேமன் இஸ் அட்டாச் டு. Yes, where do it attach? Thalamus or petal? So option D is the right answer. Option D, thalamus or petal. Fine rakana, fine ra. Super. Aditya, Ramya, Tamilarasi, Tamanna, Latika, Legashree, Gomadi, Madi, Ananya, Dashini, Nandita, Yash, Amira, Latika, Sham, Aruna. Super rakana. Yes. Jaydeep, Alagar Swami. Super. It's going to be option D. thalamus or petals. proximal end of the filament. stamen என்னது? stamen அந்த ஆந்தர் ஃபிலமெண்ட்ல கண்டெய்னர் இருக்கு தெரியுமா? அதான் நம்ம stamen அப்படினு சொல்றோம். மேல் reproductive organ. ஓகே, அது எங்க அட்டாச் இருக்கு? proximalல கீழ எண்ட் எங்க அட்டாச் இருக்கு? ஒன்னு thalamusல அட்டாச் இருக்கலாம், இல்ல இந்த வளரக்கூடிய பெட்டல்ஸ்ல அட்டாச் இருக்கலாம் அப்படினு சொல்றோம். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த கேள்வி. cotyledons of maize green is called. maize green ஓட cotyledons என்ன cotyledons? cotyledons of maize green is called.
மெய்ஸ் கிரீன் மெய்ஸ் என்னது ஒரு மோனோகாட். அப்போ மோனோகாட்டில் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடியது என்னவா இருந்துட்டு இருக்கும்போது இப்படி தான் அடிக்கணும். ஓகேவா? மெய்ஸ் கிரீன் அப்படின்றது ஒரு மோனோகாட்டிலிடன்ஸ். மோனோகாட்டிலிடன்ஸோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன சொல்லியிருப்பேன்? மோனோகாட்டிலிடன்ஸோட ஸ்பெஷல் கேரக்டர் எண்டோஸ்போம் பிரசன்ட் ஆயிருக்கும், இன்னொன்று பிரசன்ட் இருக்குமே, இதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்கூட்டெல்லம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஆப்ஷன் பி ஸ்கூட்டெல்லம், அதுக்கு ஷீத்தெல்லாம் பிரச்சனை இருக்குன்றதை படிச்சிருப்போம். ஓகேவா? ஷீத்தெல்லாம் பிரச்சனை சூப்பராக. ஆப்ஷன் டி ஸ்கூட்டெல்லம் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அமீரா, தர்ஷினி, ரம்யா, நந்திதா, ஜெயதேவ், தமன்னா, ஷாம், அழகர் சுவாமி, மைத்ரி, லத்திகா, கோமதி, லேகா, மதி, அனன்யா, ஜாஹிதா, ஆதித்யா, கலக்கிறீங்க. It's going to be option D. Yes, scutellum, yes, Aditya. Okay, so option D is the right answer. Fine, fantastic. அடுத்த question. Tricarpellary syncarpous gynoecium is found in the flower of. Tricarpellary syncarpous gynoecium is found in the flower of. இதுக்கெல்லாம் நம்ம அந்த ஃபேமிலி படிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் இந்த ஃபேமிலின்றது டெல்டா இருக்குது. பட் முன்னாள் பார்ப்போம். தெரியுமா? எஸ் டா ஆதித்யா, எஸ் டா. Liliaceae is going to be Tricarpellary syncarpous gynoecium is found in the flower of Liliaceae. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு எல்லா என்னென்ன ஃபேமிலிலாம் சிலபஸில் இருக்கோ அதுக்கெல்லாம் நோட்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்த வீடியோ வந்துட்டு நோட்ஸாக தான் இருக்க போகுது. எப்படி நம்ம நீங்கள் கேட்ட எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்தனோ அதேமாரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேமிலிஸ், நான் என்னென்ன ஃபேமிலிஸ் இருக்கோ எல்லா ஃபேமிலிஸோட நோட்ஸ் நான் கொடுத்துட்டு அது ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணாலே போதும். ஓகே, ஃபேமிலிஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்டான கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்க மாட்டாங்க. பட் கேள்வி கேட்பாங்க, பட் ரிப்பீட்டடாக பேஸில் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த நோட்ஸ் கொடுத்துட்டு அந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி Liliaceae is ரைட் ஆன்சர். சூப்பர். தர்ஷினி, தமன்னா, அழகர் சுவாமி, லேகா, மைதிலி, யாஷ், கோமதி, நந்திதா, ரம்யா, தமிழரசி, மதி, அருணா, அனன்யா, லத்திகா. ஓகே, கலெக்டிங். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். அப்படியே போயிட்டீங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் பாசஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? தப்பாக மேட்ச் பண்ணக்கூடியது என்னது? நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. விச் ஆர் த ஃபாலோயிங் பாசஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? Which are the following passages not correctly matched? Not correct. Rhizome, banana, correct. Binary fission sargassum. ஆஹா, binary fission sargassum நடக்கும். அமீபா, பாரமீசியம் அண்ட் யூக்ளினாய்ட்ஸில் தான் நம்ம என்ன பார்க்க முடியும்? பைனரி ஃபிஷன் வந்து பார்க்க முடியும். சர்காஸில் பார்க்க முடியாது. எதில்? அமீபாவில் பார்க்கலாம். அமீபா, பாரமீசியம், யூக்ளினாய்ட்ஸ் இதெல்லாமே தான் பார்க்க முடியுமே தவிர நம்ம சர்காஸில் பார்க்க முடியாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். அழகர் சாமி, லத்திகா, தர்ஷினி, கோமதி, தமன்னா, ஜெயந்தி, ரம்யா, மைதிலி, லத்திகா, தமன்னா, அனன்யா, அபிநயா, அமீரா, யாஷ், ஜெயதீப், அருணா, ஆதித்யா, தர்ஷினி, தமிழரசி. கலக்கிட்டீங்க. ஓகே சார், நிமோனிக்ஸ் மாதிரி கொடுங்க சார், ட்ரை பண்ணுறேன். ஓகே, நிமோனிக்ஸ் மாதிரி கொடுங்க, மேட்ச் ட்ரை பண்ணுறேன். பட் நிமோனிக்ஸ் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கணும். எனக்கு மண்டை இப்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் நீட்லாம் பக்கத்தில் வரதுனால கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால ஐ வில் ட்ரை நிமோனிக்ஸ் மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன், ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்றதை பார்த்துலாம். லீவ்ஸ் பிகம்ஸ் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ் இன். லீவ்ஸ் வந்துட்டு ஸ்பைன்ஸாக இதில் மாடிஃபை ஆகும். லீஃப் வந்து ஸ்பைன்ஸாக இதில் மாடிஃபை ஆகும். So, என்ன ஆன்சர்? Yes, it's going to be modified spines in Optunia. Optunia மட்டும் இல்லை, கேட்கஸும் வரலாம். ஓகே, so it's going to be leaves in modified spines in option D. Optunia is right answer. Option D, Optunia is right answer. ஸ்பைன்ஸை வந்து ஒரு மாதிரி ஆப்டூனியாவில் பார்ப்போம் இல்லையா, கேட்கஸில் பேஸ் பண்ணி பார்ப்போம், அது மாதிரி ஆயிரும். ஓகே, சூப்பர். அழகர் சாமி, அமீரா, ஷாம், கோமதி, தர்ஷினி, லேகாஸ்ரீ, ரம்யா, பியாரி, கோமதி, லத்திகா, தர்ஷினி, அருணா, மைதிலி, மதி, நந்திதா, ஜாஹிதா, அனன்யா, தமிழரசி, தமன்னா. கலக்கிட்டீங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன்
டி இஸ் ரைட் ஆன்சர். சர்காசம்ல என்ன ரீப்ரொடக்ஷன் சார்? சர்காசம் பேஸ் பண்ணி நமக்கு செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்க முடியும். ஊகேமஸ்லாம் ஃபார்ம் ஆகி செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்க முடியும் சர்காசத்தில். பைனரி ஃபிஷன் தான் நான் சொல்லியிருந்தேன். பைனரி ஃபிஷனை கட்டாக ரெண்டு ரெண்டாக போகிறதுல அதெல்லாம் பேரமிஷனில் பார்க்க முடியும் அப்படின்றது. ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், ஃப்ளவர்ஸ் ஆர் யூனிசெக்சுவல் இன். யூனிசெக்சுவல் அதாவது பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் கிடையாது. இதுக்கு மேலுக்கு ஒரு தனி ஃப்ளவர், ஃபீமேலுக்கு ஒரு தனி ஃப்ளவர். எதன் ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் ஆர் யூனிசெக்சுவல்? ஃப்ளவர்ஸ் ஆர் யூனிசெக்சுவல் இன் விச்? எதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து யூனிசெக்சுவலாக கன்சிடர் பண்ணுறோம்? இன் விச் வி கன்சிடர் ஃப்ளவர்ஸ் ஆர் யூனிசெக்சுவல். யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் இதில் பார்க்க முடியும். இன் விச் வி கன்சிடர் ஃப்ளவர்ஸ் ஆர் யூனிசெக்சுவல் இன். ரொம்ப ஈஸி தான் இல்லையா? ஃப்ளவர்ஸ் யூனிசெக்சுவல் தான் இருக்குது. குக்கு 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 கூலிப்பவர் ரவுஸே அப்படின்னு சொல்லக்கூடிய குக்கும்பரில் இருந்துருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ குக்கும்பரில். மேலுக்கு தனி ஃப்ளவர், ஃபீமேலுக்கு தனி ஃப்ளவர். குக்கு கூலிப்பவர் ரவுஸ். ஓகேவா சார்? பிரேக் அப்போ சார்னா இந்த கொஸ்டின் இந்த முடிஞ்சானே பிரேக்டா? இந்த 20 கொஸ்டின் பார்த்து முடிஞ்சானே பிரேக் தான். ஓகேங்களா, லஞ்ச் பிரேக் போயிட்டு வரலாம். ஸோ ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஆப்ஷன் ஏ டக்கனா, ஆப்ஷன் பி கிடையாது. ஆப்ஷன் ஏ டக்கனா சூப்பர். கோமதி, அருணா, ஜெயதீப், ஷாம், ஜாஹிதா, அபிநயா, ரம்யா. ஃபைன் ஃபைன் ஃபைன். மதி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி குக்கும்பர். சைனா ரோஸ், ஹைபிஸ்கஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க முடியும்? பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் பார்க்க முடியும். ஆனால் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ், மேல் ஃப்ளவர் தனியா, ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக எதில் பார்க்க முடியும்னா கூலிப்பவர் ரோஸ் குக்கும்பரில் பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் லத்திகா, கலக்கிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். எஸ், ஜஸ்ட் ஒரு 5 more questions to more for the break. I hope so. Yes, last 4 questions for lunch break. Okay, next question. Perigynous flowers are found in. Perigynous flowers என்ன படிச்சிருப்போம்? Perigynous flowers-கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன படிச்சிருப்போம்? பெரிகைனஸ் என்னது? ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரியும் படிச்சிருப்போம் இல்லையா? ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் இது. இதில் வந்து ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி இருக்கும். பெரிகைனஸ்னாலே ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி. பெரிகைனஸ்னாலே ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி. எஸ், 3 தான். என்னது? பிளம்ப், ரோஸு, பீச். எக்ஸாம்பிள்ஸ் மார்ஃபாலஜியில் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. அதனால தான் எக்ஸாம்பிள்ஸாக படிங்க அப்படின்னா. ஓகேவா? பிளம்ப், ரோஸு, பீச். சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பர். அருணா, மதி, லத்திகா, நதியா, தர்ஷினி, மைதிலி, கோமதி, ஜெயதீப், லேகா, ஸ்ரீ, பியாரி, தமிழரசி, ஆதித்யா, கோமதி, ரம்யா, தமன்னா, ஆதித்யா, கலக்கினி. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் எஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட். ஆப்ஷன் சி ரோஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், போய் அந்த வீடியோவில் இருக்கிற பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்த கேள்விக்கு மூவ் ஆன் ஆயிடுறேன். Which one of the following fruit is parthenocarpic fruit? இது parthenocarpic fruit. Which of the following fruit is a parthenocarpic fruit? Parthenocarpic fruit. பர்த்தி வரக்கூடிய parthenocarpic fruit. ரொம்ப ரொம்ப ஈஸி இதில். It's going to be parthenocarpic fruit. என்ன வரக்க போகுது? எஸ், எந்த வீடியோ சார்? இல்லைடா, காட்டுறேன் கண்ணா. பனானா. ஆப்ஷன் சி பனானா. எஸ், பனானா. ஓகே, சூப்பர் ரகண்ணா, சூப்பர். லேகா, அனன்யா, அருணா, கோமதி, லத்திகா, பியாரி, தர்ஷினி, தமன்னா, மைதிலி, அபிநயா, ஆதித்யா, தமிழரசி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி நதியா, மதி, கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் சி பனானா இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நம்ம சேனலுக்கு போகிறீங்க இல்லையா? நம்ம சேனலுக்கு ஒன்ஸ் போனதுக்கப்புறமா யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க. யூடியூபர் அடிக்கணுமா? யூடியூப் நம்ம சேனலுக்கு போகிறீங்களா? லைவ் போயிட்டுருக்கா? வீடியோ செஷன் போனீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். மார்ஃபாலஜியோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல் மார்ஃபாலஜியோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்ன? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் தான் டவுட்டு தான் இருக்குது சார். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி பண்ணுறோன்னு தெரியல சார். அது ப்ராசஸில் டவுட் இருக்குது சார். ஏன்னா அசிஸ்டன்ட் ரீசனில் வந்துட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து அதிகமாக கேட்கலாம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி நடக்குது அதுக்கான நோட்ஸும் மார்ஃபாலஜியில் கூட எல்லா எக்ஸாம்பிள்ஸ்க்கான நோட்ஸ் இருக்குது. ஓகேவா? இது அப்படியே கீழே வந்தீங்கன்னா மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பிடிஎஃப் லிங்க் இருக்குது பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? இங்கே பிடிஎஃப் லிங்க் இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகே, ஃபைன். அப்போ இதில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் செஷன் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லா டைப்புக்கான இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஏரியல் ஸ்டெம்க்கு என்ன இருந்துட்டுருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் தானே பார்த்துட்ருக்கோம். சிமெண்ட்ரி இங்கே ஓவரி பொசிஷன் இருக்குமே, இதுதான் நம்ம பார்த்தோம். அது பெரிகைனஸ் ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி வந்து என்ன இருக்கு? ப்ளம்மு ரோஸு பீச்சு அப்படின்றது. ஓகேவா?
ஸோ இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த நோட்ஸ் எல்லாம் கடைசியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கடைசி நேரத்தில் யூஸ் பண்ணிக்க பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின், last 3 more questions. The wheat grain as an embryo with one large shield shaped cotyledon is called as. Wheat grain as an embryo with one large shield shaped is called as. Wheat grain as an embryo with one large shield shape is called as. அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், வீட் கிரெயின் என்ன இருக்க போது மோனோகாட்டிலியனை பேஸ் பண்ணி வரப்போகுது. அதான் ஆப்ஷன் பி ஸ்கூட்டெல்லாம். எஸ், ஆப்ஷன் பி ஸ்கூட்டெல்லாம் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஸ்கூட்டெல்லாம் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அருணா, லேகா, தமிழரசி, தர்ஷினி, லத்திகா, கமலக்கண்ணன், அனன்யா, ரம்யா, ஜெயதீப், கோமதி, மைத்திலி, தமன்னா, தர்ஷினி, ஆதித்யா, கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி எஸ் யாஷ் கலக்கிறீங்க. ஓகே, மோனோகாட் வந்தாலே ஸ்கூட்டெல்லாம் பெர்சன்ட் ஆயிருக்கும். மோனோகாட்டிலோட மிகப்பெரிய ஒரு பஸ் தான் என்னது ஸ்கூட்டெல்லாம் அப்படின்றது மறக்கவே கூடாது. என்னாலுமே மறக்கக்கூடாது. உன்னை என்னையும் பிரிக்க முடியாது, மோனோகாட்டையும் ஸ்கூட்டலையும் பிரிக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி ஆக்சைல் பிளாசன்டேஷன் இதில் பார்க்க முடியும். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஆக்சைல் பிளாசன்டேஷன் இதில் பார்க்க முடியும். அப்புறம் நம்ம மார்ஃபாலஜியில் பார்த்து 20 கொஸ்டினில் கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் எல்லாம் இதை பற்றி பேசினதுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துருக்க போது. அப்போது நீட்லேயும் இதே மாதிரி தான் வரப்போகுது. எக்ஸாம்பிள்ஸை நல்லா பார்த்து வச்சோங்க. மார்ஃபாலஜினால எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்து வச்சோங்க. ஸோ ஆக்சைல் பிளாசன்டேஷன் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் லெமனில். ஓகேவா, லெமனில் இல்லாமல் வேற எங்கே பார்க்க முடியுன்றதை பார்த்துருப்போம். லெமன் அண்ட் டொமேட்டோ பேஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, பியில் வந்து நம்ம என்ன பார்ப்போம், பட்டாணி செல்லில் மார்ஜினல் பிளாசன்டேஷன் பார்ப்போம். பட்டாணி செல்லில் நம்ம மார்ஜினல் பிளாசன்டேஷன் பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் இருக்க போது. ஓகேவா, சூப்பராக. கோமதி, லேகா, லேகாஸ்ரீ, அருணா, ஷாம், பியாரி, ஜாஹிதா, நந்திதா, பாவ்ஸ், ரம்யா, அனன்யா, மைத்திலி, தர்ஷினி, தமன்னா, லத்திகா, ஆதித்யா, கலக்கிறீங்க. It's going to be option A is the right answer. Okay, option A will be the right answer. And the last question for morphology of flowering plant என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ரோஸ் எத்தனை? 1, மஸ்டர்டு, பிரிஞ்சால், பொட்டேட்டோ, கோவா, குக்கும்பரு, ஆனியனு, துளிப்பு. How many plants have superior ovary? எத்தனை பிளான்ஸில் superior ovary present இருக்கு? எத்தனை பிளான்ஸ்லாம் superior ovary வந்து present இருக்குன்றது கேட்குறேன். Which plants have superior ovary? I think எத்தனை plants have superior ovary? ஆப்ஷன் ஏ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாலையும் குக்கும்பர்லையும் நம்ம என்ன பார்க்க முடியும், இன்ஃபீரியர் ஓவரி வந்து பார்க்க முடியும். கோவாலையும் குக்கும்பர்லையும் சரி நம்ம என்ன ஓவரி பார்க்க முடியுமா, இன்ஃபீரியர் ஓவரி வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் 2 வராது, 5, 6 வராதனால 6ல் 2 போச்சுன்னா 8, 8ல் 6 போச்சுன்னா 2, 8ல் 6 போச்சுன்னா 2 தான். அதனால நம்ம சொல்லிருக்கோம் 2 வராது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 6. 6ல் என்ன பர்சன்ட் இருக்குது, superior பர்சன்ட் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். லேகாஸ்ரீ, தமன்னா, அனன்யா, ஜாஹிதா, எஸ் ஆல் எக்ஸப்ட் கோவா அண்ட் குக்கும்பர். ஏன்னா கோவா அண்ட் குக்கும்பர் நம்ம பார்க்க முடியாது, இன்ஃபீரியர் ஓவரி. இன்ஃபீரியர் ஓவரி வந்து பார்க்க முடியுது அப்படின்னு அர்த்தம். மென்ஷன் பண்ணலைன்னா நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, லத்திகா, ரம்யா, மைத்திலி, அனன்யா, அருணா, நந்திதா, தர்ஷினி, பியாரி, தமிழரசி, தமன்னா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, எஸ், with this we have completed the morphology of flowering plant and we are moving on to the anatomy of flowering plant க்கு மூவ் ஆக போகிறோம். எஸ், blast பண்ணி விடுங்க பார்ப்போம். கமான் செஷனை blast பண்ணி விடுங்க. நெருப்பு மழை பொழியட்டும். செஷன் லைக் பண்ணலாம். செஷன் லைக் பண்ணியாச்சா? இல்லை, லைக்லாம் பண்ணியாச்சா? செஷன் லைக் பண்ணால் தான் செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோ. பிளாஸ்ட் பாட்டு பீச்சு பாட்டு உடச்சோம். அதுதான். கமான்ட்ரா ஃபயர் ஒன்று போடுங்கடா. நம்ம லஞ்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம 2:30க்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வில் ரெஸ்யூம் பை 2:30. லஞ்ச் போயிட்டு வாங்க. வில் ரெஸ்யூம் பை 2:30. ஓகேவா, 2:30 நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். பிளாஸ்ட் அதே தான். ஓகேங்களா, ஃபைன் ராகண்ணா. we will resume by 2:30. so we all see you by 2:30. இப்போ சாப்பிடாதவங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக சூப்பராக வந்து நல்லா சாப்பிட்டுருவாங்க. பிரியாணிலாம் இருந்துச்சுன்னா பிரியாணிலாம் சாப்பிட்டுவாங்க. ஓகே, நம்ம 2:30க்கு பார்க்கலாம். ஃபைன் ராகண்ணா. செஷன் லைக் பண்ணாதவங்க செஷன் லைக் பண்ணிக்கோங்க. செஷன் லைக் பண்ண வேறு பார்த்து செஷன் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. அண்ணன் டைம் ஃப்ளவரிங் பிளான்லேருந்து நம்ம 2:30லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, யா, ஃபைன்.
guys are back. வந்துட்டீங்களாடா? சாப்பிட்டு வந்துட்டீங்களா? வந்து விட்டீர்களா? குட் ஆஃப்டர்நூன். நேற்று கிளாஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன், தியானத்திலே சிறந்த தியானம் மதியானம் அப்படின்னு. அந்த மதியானத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தாச்சா எல்லாரும் வந்தாச்சா? அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி போய்விடலாமா? யாடா நான் சாப்பிட்டேன்டா. நீங்கள் என்ன சாப்பிட்லையா? ஏன் சாப்பிடல? ஓ, ப்ரேயர் போயிட்டுருக்கீங்களா? சரி. மதிய வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். சீக்கிரம் ஜாயின் ஆவாங்க. செஷனை பார்த்துலாம். குயிக் சாப்பிட்டாச்சு சார். நல்ல விஷயம். சண்டே ஃபுட்டுனாலே ஸ்பெஷல் ஃபுட்டு தான். அதுவும் சண்டே வீட்டு ஃபுட்டுனாலே அதை விட ஸ்பெஷல் ஃபுட்டு தான். எஸ், ஓகே. எல்லாம் சண்டே வீட்டில் சூப்பராக சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டதோட ஒரு குட்டி தூக்கம் போடலாம்னு நினைக்கிறேன் சார். அதுக்காக தான் சார் உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்படி யாராக இருந்தீங்கன்னா அப்படியே ஓடியே போயிருங்க. ஓகே, குட்டி தூக்கலாம் நீங்கள் போடக்கூடாது. ஓகே, செஷனை நல்லா கவனித்து பார்க்கணும். நல்லா சாப்பிட்டேன் சார், வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டேன் சார். நல்லா வெட்டிட்டேன் சார். வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சூப்பராக சாப்பிட்டேன் சார். இப்போ நைட்டு அப்படியே தூக்கம் வருது சார். அவங்க கிளாஸாக பார்த்துட்டு அப்படியே தூங்குறேன் சார். அந்த பேச்சுக்கே எங்கள் இடம் இருக்கக்கூடாது. Okay, fine. Shall we start the session? Ready? தூக்கலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே போய்ட்டு தூங்க, கிளாஸில் வந்து தூங்காதீங்க. ஜஸ்ட் a minute. சாரி. ஓகே, இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்படி இல்லை சார், அப்படி இல்லைன்னா நல்ல விஷயம். ஓகேவா? ஓகே, அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட், which is called as anatomy. எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுது. பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்குறது நம்ம அனாட்டமி அப்படின்னு சொல்லிப்போம். மார்ஃபாலஜினா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்குறது. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அனாட்டமி பேஸ் பண்ணி வரக்கூட ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெடியாக கைஸ்? நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபயர் போடுங்க பாப்பா. எல்லாரும் ஃபயர் போடுங்க. கவுண்ட் பாக்ஸில் ஃபயர் ஒன்று போடுங்க. தண்ணி பிடிக்க மறந்துட்டேன். சாரா, ஒரு ஃபயர் ஒன்று போட்டாச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? கமான். தியா வேலசனு குமாரே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் குமாரே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்றது பார்த்துருவோம் குமாரே. செகண்டரி xylem and secondary phloem in dicot stem are produced by secondary xylem and secondary phloem in a dicot stem are produced by. என்ன சாப்பிட்டீங்க சார்? நான் ரச சாதம் சாப்பிட்டேம்மா. ரச சாதம். ட்ரம்ப் ரச சாதம் சாப்பிடணும்னு சொல்லிட்டாரா? நான் ரச சாதம் தான் சாப்பிட்டேன். ஓகே, ஸோ செகண்டரி growth யாரால நிர்ணயிக்கப்படுகிறது? who decide secondary growth? அதான் கேள்வி. செகண்டரி growth யாரால, யாருக்காக, யாரை பேஸ் பண்ணி நடக்குது? செகண்டரி growth எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வாஸ்குலார் கேம்பியம். ஓகே, கேம்பியம் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு செகண்டரி growth நடக்கும். கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகலைன்னா நமக்கு செகண்டரி growth நடக்காதுன்றதை பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதுக்கு பொறுத்தான ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, வாஸ்குலார் கேம்பியம் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகே, காலைக்கிறீங்களா? எஸ் சூப்பர். தர்ஷினி, கோமதி, அருணா, அனன்யா, தர்ஷினி, பாவ், சபரி, கமலக்கண்ணன், காலகிரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி வாஸ்குலர் கேம்பியம் இருக்கனால தான் நமக்கு செகண்டரி growth. அந்த செகண்டரி growth டிட்டர்மைன் பண்ணுது செகண்டரி xylem, செகண்டரி phloem டிட்டர்மைன் பண்ணிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வாஸ்குலர் கேம்பியம் இஸ் ரைட் ஆன்சர். ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா காஸ்பேரியம் ஸ்டிக் அக்கர்ஸ் இன். காஸ்பேரியம் ஸ்டிக் எதில் அக்கர்ஸ் ஆகும்? எதில் காஸ்பேரியம் ஸ்டிக் அக்கர்ஸ் ஆகும்? ஓகேடா மீரா. காஸ்பேரியம் ஸ்ட்ரிப்ஸ் எதில் இருக்கும்? டான்ஜென்ஷியல் அண்ட் ரேடியல் வால்னு படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் நம்ம? டான்ஜென்ஷியல் அண்ட் ரேடியல் வால்னு படிச்சிருப்போம். அண்ட் ரேடியல் வால்னு படிச்சிருப்போம். ஸோ அப்படியே கூடிய காஸ்பேரியம் ஸ்டிக் எதில் பிரச்சனை இருக்கான்? இதில் பிரச்சனை இருக்கு.
எஸ் எதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிஸில் பிரச்சனை இருக்குது. எதில் பிரச்சனை இருக்குது? எண்டோடெர்மிஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி எண்டோடெர்மிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆப்ஷன் சி எண்டோடெர்மிஸ். சூப்பராக கமலக்கண்ணன், தர்ஷினி, கோமதி, பாவ், சபரி, அனன்யா, அமீரா, தர்ஷினி, கலக்கிறீங்க ஓகேங்களா? எஸ் 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 டா அருணா, எஸ் டா தர்ஷினி, சூப்பர். ஓகே, ஸ்கூல் பி ஆப்ஷன் சி எண்டோடெர்மிஸ். காஸ்பிரஸ் இந்த டான்ஜென்ஷியல் ரேடியல் வால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதை டான்ஜென்ஷியல் வால் அப்படின்னு சொல்லுவோம், இது ரேடியல் வால் அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். ஸோ அது எண்டோடெர்மிஸில் ப்ரெசென்ட் இருக்குது, அதான் நம்ம காஸ்பிரஸ் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, அடுத்த கேள்வி கிட்ட போயிடலாம். பிளான்ஸ் ஹேவிங் லிட்டில் ஆர் நோ செகண்டரி growth. செகண்டரி growth இல்லை. செகண்டரி growth எதில் பார்க்க முடியாது? செகண்டரி growth எதில் நம்மளால பார்க்க முடியாது? சார் இன்னைக்கு அக்ஷய திருதியா? இன்னைக்கு அக்ஷய திருதி நாளைக்கா? நாளைக்கு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியலையே. ஐ ஹோப் ஸோ. நாளைக்குன்னு நினைக்கிறேன், தெரியலடா, கன்ஃபார்மாக தெரியலடா. என்னது பிளான்ஸ் ஹேவிங் லிட்டில் ஆர் செகண்டரி growth ஆர் எஸ் மோனோகாட்டிலிடனில் செகண்டரி growth வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். இதில் மோனோகாட்டில் வந்துட்டு செகண்டரி growth வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். இதில் ஏது மோனோகாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் இஸ் அ மோனோகாட். ஸோ வி கேன் நாட் சி அ செகண்டரி growth ஆர் வி கேன் நாட் சி அ கேம்பியம் இன் மோனோகாட்டிலிடன். ஸோ அதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ நம்ம மோனோகாட்டில் செகண்டரி growth வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கோம். இன்னைக்கு தானே சரி நாளைக்கு சரி, இன்னைக்கும் அக்ஷய திதி நல்வாழ்த்துக்கள், நாளைக்கும் அக்ஷய திதி பிலேட்டட் அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? சூப்பராக கிராஸஸ் சில இதில் வந்து கொஞ்சோண்டு பார்க்க முடியும். செகண்டரி growth வந்து பேஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு பார்க்க முடியும். ஓகே, வெல் டெவலப்டாக இருக்காது. வெல் டெவலப்டான செகண்டரி growth வந்து பார்க்க முடியும். நல்ல பார்க்கலாம், ரொம்ப திக்கான பார்க்கலாம் பார்க்க முடியாது. பட் கொஞ்சோண்டு பார்க்க முடியாது. ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேர் தான். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். ஸோ கிராஸஸ்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு வச்சோம். கிராஸ் வந்து மோனோகாட் அப்படின்றது. ஓகே, சூப்பராக தர்ஷினி, அனன்யா, பாவ்ஸ், மதி, கோமதி, அமீரா, அனன்யா, அருணா, சபரி, கலக்கிறீங்க. கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி தண்ணி மட்டும் பிடிச்சி வந்துடுறேன். தண்ணி பார்க்கவே இல்லை. ஓகே, நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டுருங்க. ஸ்டொமேட்டா இந்த கிராஸ் லீஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுருங்க. ஐ வில் கம் பேக் சூன். வாட்டர் மட்டும் பிடிச்சி வந்துடுறேன். எஸ், கிராஃப் லீஃப் அப்படின்றதுல மோனோகாட்டில் என்ன மாதிரி ஸ்டொமேட்டா பார்க்க முடியும்? மோனோகாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டொமேட்டா என்ன இருந்துட்டு இருக்கு? டம்பிள் ஷேப் ஸ்டொமேட்டா தான் நம்ம மோனோகாட்டில் பார்க்க முடியும். டைகாட்டில் தான் நம்ம கிட்னி ஆர் பீன் ஷேப் ஸ்டொமேட்டா பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ டம்பிள் ஷேப் ஸ்டொமேட்டா. எங்க வாழ்த்துக்கள். சூப்பரா சபரி, தமிழரசி, கோமதி, ரமேஷ், ஓ சாஸ்திரா, ஹாய் சாஸ்திரா, சூப்பர். அமீரா, அனன்யா, அருணா, மதி, தர்ஷினி, கலக்கிறீங்க. தம்பிள்டு ஷேப் ஸ்டொமேட்டோ நம்ம பார்க்க முடியும். இதில் கிராஸ் லீஃப்னு கொடுத்துருக்காங்க. மோனோகாட் தான் கேட்குறேன். மோனோகாட்டில் நம்ம தம்பிள்டு ஷேப் ஸ்டொமேட்டா பார்க்க முடியும். டைகாட்டில் நம்ம கிட்னி ஆர் பீன் ஷேப் ஸ்டொமேட்டா வந்து பார்க்க முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட். விச் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் இன் த கான்டெஸ்ட்? ஹார்ட் டூட் அப்படி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஹார்ட் டூட் அப்படி வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸ் தான். நமக்கு செகண்டரி growth கிடையாது. நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்டரி growth வந்து சிலபஸில் கிடையாது. ஸோ இது படிக்க வேணும். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த செகண்டரி growth கிடையாதுடா. செகண்டரி growth கிடையாது. யாராவது படிச்சிருந்தீங்கன்னா வேணாண்ணா, செகண்டரி growth நமக்கு கிடையாது. வி டோன்ட் ஹேவ் செகண்டரி growth. செகண்டரி growth நமக்கு டேர்மில் கிடையாது. செகண்டரி growth நமக்கு கிடையாது. ஓகே, செகண்டரி growth நமக்கு கிடையாது. செகண்டரி growth நம்ம சிலபஸில் கிடையாது. வாஸ்குலர் கேம்பியம் நார்மலி கிவ் ரைஸ் டு. Okay. The vascular cambium normally give rise to. Vascular cambium
நார்மல் எதுக்கு பண்ணுது செகண்டரி growth தான் நமக்கு சிலபஸில் கிடையாது பட் கேம்பியம் நமக்கு இருக்குது கேம்பியம் எதனால் ப்ரெசென்ட் இருக்குது கேம்பியம் ப்ரெசென்டான மெயின் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி growthக்காக தான் ஓகேவா ஸோ அதனால் செகண்டரி ஜைலம் செகண்டரி growth அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம்னா செகண்டரி ஜைலம் வந்துட்டு தான் கேம்பியம்லாம் கொடுத்துட்ருக்கு பேசிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி growthக்கு தான் கேம்பியம் வந்து வகை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் தர்ஷினி தமிழரசி அருணா ரம்யா கோமதி பாவ்ஸ் அனன்யா ராக்கி மதி அமீரா சபரி கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி செகண்டரி ஜைலம்க்கு தான் வாஸ்குலர் கேம்பியம் வந்து வழிவகுத்துட்டு இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா yes which of the following facilitate opening of the stomatal aperture which of the following facilitate the opening of the stomatal aperture which of the following facilitate which of the following facilitate the opening of the stomatal aperture option A வா நல்லா பாருங்க decrease the turgidity of God cells நல்லா பாருங்க கண்ணா ஆப்ஷன் A வா வரும் TC நல்லா பாருங்க radial orientation of the cellulose microfibrils in the cell wall of the God cells is going to be option B தான் வரும் option B radial orientation of the cellulose microfibrils in the cell wall of the God cells option B தான் கண்ணா option B no it's not D it's not A it's option B B இல்ல D இல்ல C இல்ல D இல்ல எல்லாமே இல்ல option B radial orientation radial base பண்ணி வர orientation of cellulose microfibrils in the cell wall of God cells அப்படின்றது தான் opening of stomatal aperture பண்ணிட்டு இருக்கு நோட் பண்ணிக்கோங்க இது ரெண்டு வாட்டி ரிப்பீட்டடான கேள்வி தான் ஓகேவா இது ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு இந்த क्वेश्चन வந்து ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு சோ ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த வாட்டி ரிப்பீட் ஆகுமா ஆகாதான்றது நமக்கு தெரியாது which of the following is made up of dead cells எல்லாம் மேட் அப் ஆயிருக்கான் which of the following is made up of dead cells எல்லாம் மேட் அப் ஆயிருக்கு which are the following which is made up of dead cells எல்லாம் மேட் அப் ஆனது என்னது யா டெட் செல்ஸ் எல்லாம் மேட் அப் ஆனது நம்ம என்ன சொல்லுவோம் ஃப்ளோயம்னு சொல்ல மாட்டோம் ஃபெல்லம் அப்படி நம்ம சொல்லுவோம் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B ஃபெல்லம் இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் B ஃபெல்லம் என்ன சொல்றோம் ஆப்ஷன் B ஃபெல்லம் டெட் செல்ஸ் எல்லாம் மேட் அப் ஆனது என்ன சொல்றோம் ஆப்ஷன் B ஃபெல்லம் ஆப்ஷன் B லாக்கனா ஆப்ஷன் B காலன் கைமான்றது நியூ லிவிங் செல்ஸ் தான் காலன் கைமான்றது லிவிங் செல்ஸ் தான் காலன் கைமா எதுக்காக யூஸ் பண்ணப்படுகிறது காலன் கைமா யூஸ் ஃபார் மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்றோம் என்னதான் காத்தடிச்சாலும் புயல் அடிச்சாலும் ஆடாம அசையாம அப்படியே நிக்கிறதுக்காக தான் மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம் அது எந்த டைப் ஆஃப் செல்ஸ் கொடுத்துருக்குன்னா லிவிங் காலன் கைமா செல்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு இங்க என்ன கேட்டிருக்கா மேட் அப் ஆஃப் டெட் செல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே சிலின் கைமா தான் சிலின் கைமான்றது படிச்சிருப்போம் இல்லையா சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க ஃபெல்லம் ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் அருணா மதி அனன்யா கோமதி தர்ஷினி கமலக்கண்ணன் தமிழரசி கலக்கிட்டீங்க அமீரா சூப்பர் மச் கொண்டு போய் ஆப்ஷன் B ஃபெல்லம் தான் நம்ம என்ன சொல்றோம் டெட் செல்ஸ் எல்லாம் மேட் அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம் root has developed from the region of எந்த ரீஜன்ல இருந்து root has வந்து டெவலப் ஆகுது நல்ல விஷயம்டா அப்போ மூணு விஷயம் சொல்லுவோம் அதாவது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ரீஜன் ஆஃப் ரூட்டாஸ்னாலும் ஒன்று தான் ரூட்டாஸோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்க போது அப்சார்ப்ஷன் அப்போ ரீஜன் ஆஃப் அப்சார்ப்ஷனும் ஒன்று தான் அப்புறம் region of maturation ஒன்று தான் ஸோ இது மூணுமே ஒரே ஒரு டேர்மை தான் சொல்லிட்டு இருக்கு ஓகேவா ஸோ ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர் ரீஜன் ஆஃப் ரூட்டாஸும் சேம் தான் ரீஜன் ஆஃப் அப்சார்ப்ஷனும் சேம் தான் ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷனும் சேம் தான் ஸோ ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் ஹரிப்ரியா கோமதி அமீரா தர்ஷினி அனன்யா அருணா மைத்திலி கமலக்கண்ணன் சபரி தமிழரசி பாவ்ஸ்
ரம்யா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் நாட் ஓன்லி ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் மட்டும் இல்லை, ரீஜன் ஆஃப் ரூட் ஆர்ஸ் கூட அந்த ரீஜன் நம்ம சொல்லலாம், ரீஜன் ஆஃப் அப்சார்ப்ஷனும் கூட நம்ம ரீஜனை சொல்லலாம். ஸோ 3 பேர் அந்த ரீஜனுக்கு இருக்குது அப்படின்னு, டாப் மோஸ்ட் ரீஜன் அப்படின்னு, அதுக்கு வந்து 3 நேம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸ்பெஷலைஸ்ட் எபிடெர்மல் செல்ஸ் சரௌண்டிங் த காட் செல்ஸ் ஆர் கால்டு. Specialized epidermal cells that surrounding the guard cells are called. Guard cells surround பண்ணிக்கிற ஸ்டொமேட்டால guard cells சரௌண்ட் பண்ணிக்கிற செல்ஸ் என்ன செல்ஸ் குழந்தையில இருந்து படிச்சு வந்திருப்போம். guard cells சரௌண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செல்ஸ் இன் ஸ்டொமேட்டால என்னது? guard cells சரௌண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செல்ஸ். guard cells சரௌண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டொமேட்டால guard cells சரௌண்ட் பண்ணிய செல்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா subsidiary cells அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி subsidiary cells அப்படின்னு நம்ம சொல்றோம். சூப்பர் கணக்கு கலக்கடிங்க. சூப்பர். தமிழரசி, ரம்யா, அனன்யா, சபரி, கோமதி, ஹரிப்ரியா, மதி, மைத்திலி, அருணா, அமீரா, தர்ஷினி, ஷாம் கலக்கிறீங்க. ஸோ போய் ஆப்ஷன் பி சப்சிடரி செல்ஸ் அப்படின்னு சொல்றோம், which is called as a subsidiary cells அப்படின்னு. காய்ச்சல் சரௌண்ட் பண்ணிருக்கிற செல்ஸ் நம்ம சொல்லிருக்கோம் சப்சிடரி செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? vascular bundle in monocotyledons are considered closed. எதனால vascular bundle in monocotyledons closed அப்படின்னு சொல்லிருக்கோம்? ரொம்ப ஈஸி. புல்லிஃபார்ம் செல்ஸ் வந்துட்டு மோனோகாட்ல பார்க்க முடியும். மோனோகாட் லீஃப்ல இன்னும் டீடைலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோபைலேட்டரல் லீஃபோட மெயின் ஃபங்க்ஷன்ஸே இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் தான். ஸோ வாஸ்குலர் கேம்பியம் எதனால இதாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்குன்னா கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகலை. ஓகே, வாஸ்குலர் பண்ணி எதனால க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்கோன்னா அதில் கேம்பியம் இல்லை. கேம்பியம் ஒரு டோர்னு சொல்லியிருந்தோம், கேம்பியம் இல்லைன்னா க்ளோஸ்டாக இருக்குது, கேம்பியம் இருந்துச்சுன்னா ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம் சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அமீரா, சபரி, மதி, கோமதி, அனன்யா, தர்ஷினி, அருணா, ஹரிப்ரியா, மைத்திலி, தர்ஷினி, ரம்யா, தமிழரசி கலக்கிறீங்க. கொண்டு போய் ஆப்ஷன் ஏ. எஸ் 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 ஆப்ஷன் ஏ will be the cambium is absent. Option A is the right answer. Next question பார்த்தலாமா? A major characteristics of the monocot root is the presence of. monocot rootோட major characteristic features என்ன அப்படின்றாங்க. monocot rootோட major characteristic features என்ன? மோனோகாட் ரூட்டோட மேஜர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன? நீங்க கொடுத்ததுல பொறுத்து மோனோகாட் ரூட் அப்படின்னா மோனோகாட்ல என்ன இருக்க போகுது? அதேதான். எஸ் தமிழரசி, மோனோகாட்ல கேம்பியம் பிரசன்ட் ஆயிருக்காது. மோனோகாட் என்ன இருக்காது? கேம்பியம் பிரசன்ட் ஆயிருக்காது. ஸோ வாஸ்குலேச்சர் வித்தவுட் கேம்பியம். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ऑप्शन बी vasculature without cambium. cambium नहीं है, cambium present ஆயிருக்காது. so option B is the right answer. yes dakana super. aruna, sabarish, மைத்திலி, ரம்யா, அனன்யா, கோமதி, தர்ஷினி, மதி, தமிழரசி கலக்கிறீங்க சொல்லி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கேஸ்குலர் கேம்பியம் பிரசன்ட் இருக்கு. எதில் மோனோகாட் ரூட்டா இருந்தாலும் சரி, ஸ்டெம்மா இருந்தாலும் சரி, அதில் பிரசன்ட் ஆயிருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? this is another type ringed plant. யா, இது வரும். டிரான்ஸ்மிஷன் டிஷ்யூ இஸ் a characteristic features of என்ன ஸ்டைல்? நானே சொல்றேன், சரி விடுங்க. டிரான்ஸ்மிஷன் டிஷ்யூ இது வரும். யா, ரூட்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆமா, டிரான்ஸ்மிஷன் டிஷ்யூ இஸ் a characteristic. டிரான்ஸ்மிஷன் டிஷ்யூ இஸ் a characteristic features of என்ன ஸ்டைல்? சூப்பர் ரகனா, சாலிட் ஸ்டைல். ஆப்ஷன் ஏ இஸ் the right answer. Option A solid style. Option A will be the right answer. Tissues இருக்குடாkana tissues இருக்கு. ஓகேவா? So option A. yes option A. சூப்பர். தர்ஷினி, மைத்திலி, அருணா, கோமதி, மதி, ரம்யா, ஷாம், அனன்யா, தமிழரசி, காந்தம். சூப்பர் கலக்கிறீங்க. சொல்லுங்க பே. Option A. Option A solid style is the right answer. Next question பார்த்தலாம். Next question இருக்கா? Giving a fairy old tale of dicot stem and dicot, which one of the following anatomical structure distinguishes between the two? You are given a very old piece of dicot stem and dicot root கொடுத்திருக்காங்களா? Which are the following anatomical structure will use to distinguish between the two? dicot stemக்கும் dicot rootக்கும்
ரெண்டுத்துக்குமே எப்படி 𝑠 தமிழ் எதுக்கு இது பண்ணுறோம் புரோட்டோசைலம் வச்சுக்கிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இது டைகாட் ரூட்டா இல்லை டைகாட் ஸ்டெம்மா அப்படின்றத நம்ம எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா புரோட்டோசைலம் வச்சு நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க ஓகே ரூட்டில் தான் பெரிஃபெரியல் அட்டாச் இருக்கும் ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே ரூட்டில் வந்துட்டு புரோட்டோசைலம் பெரிஃபெர் ரீஜனில் அட்டாச் இருக்கும் ஓரமாக இருக்குல்ல பெரிஃபெர் ரீஜனில் ஆனால் ஸ்டெம்மில் வந்துட்டு சென்ட்ரல் அட்டாச் இருக்கும் ஸ்டெம்மில் வந்துட்டு புரோட்டோசைலம் சென்ட்ரல் அட்டாச் இருக்கும் ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம அதை டைகாட் ஸ்டெம்மா இல்லை டைகாட் ரூட்டான்றதை நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஓகேவா புரோட்டோசைலம் வந்துட்டு ரூட்டில் வந்துட்டு பெரிஃபெரி சைடில் பிரச்சனை இருக்கும் புரோட்டோசைலம் அதுவே ஸ்டெம்மில் வந்து சென்ட்ரலில் பிரச்சனை இருக்கும் ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய ரூட் வந்துட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய செஷன் வந்துட்டு டைகாட் ஸ்டெம்மோட தான் இல்லை டைகாட் ரூட்டோட தான்றதை அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கிறது இதுவாக இருக்குது புரோட்டோசைலமாக எடுத்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் பிரதர்ஷினி அமீரா கோமதி அனன்யா மைதிலி மதி சபரி ரம்யா அருணா தமிழரசி கலக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி அகைன் ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி பார்த்துலாம் ட்ரக்கீஸ் டிஃபர் ஃப்ரம் அதர் ட்ரக்கியர் எலிமெண்ட் இன் ட்ரக்கீஸ் எப்படி டிஃபர் ஆகுது ஃப்ரம் அதர் ட்ரக்கியர் எலிமெண்ட்ஸ்லேருந்து ஹவு டஸ் த ட்ரக்கீஸ் டிஃபர் ஃப்ரம் அதர் ட்ரக்கியர் எலிமெண்ட் எஸ் எண்டா ஜெட்ஸஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும் ஓகேவா ஹவு டஸ் ட்ரக்கீஸ் டிஃபர் ஃப்ரம் அதர் ட்ரக்கியர் எலிமெண்ட்ஸ் ட்ரக்கீஸில் என்ன பிரச்சனை இருக்கும் நல்லா டாட் இம்போரியேட்டட் அப்படின்னு சொல்லி போலியா பி லிக்னிஃபைடா நல்லா பாருங்க A, B, C, D, A, B. yes, B தான் வரும் லிக்னிஃபைடோட B imperfect ஓகே ஆப்ஷன் B தான் வரும் லிக்னிஃபைடு வராது ஆப்ஷன் B தான் வரும் ஒரே நிமிஷம் இருங்க ஜஸ்ட் a minute ஒரு கால் வருது Hey, shit. Just a minute. ஓகே சின்ன இஷ்யூ சரி இதுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி பீயிங் இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி இம்பர்ஃபெக்ட் தான் ரைட் ஆன்சர் ஓகேவா டாட் இருந்தால் என்ன பெனிஃபிட் டாட்டடா என்னது அது வாட் இஸ் இம்பர்ஃபெக்ட்னா ஓப்பனிங் இருக்காது அப்படின்றது ஓகே இம்பர்ஃபெக்ட் அப்படின்றது கிளியரான ஒரு ஓப்பனிங் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகே பீயிங் இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு லேக் ஓப்பனிங் அப்படின்றது டாட் பேஸ் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கும் ஆனால் ட்ரக்கீஸ் வருது பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சிருக்கு இல்லையா இப்படி இருக்கிறது ஓகேவா அதான் இம்பர்ஃபெக்ட் அப்படின்றது ஓப்பனிங் வந்து லேக்காக இருக்கும் கிராஸ் லீவ்ஸ் கேர்ள்ஸ் இன்வர்ட் டியூரிங் ட்ரை வெதர் செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங் கிராஸ் லீவ்ஸ் என்ன ஆகுது கேர்ள்ஸ் ஆகுது நம்ம படிச்சிருப்போம் ஐசோபயோலட் லீஃப் மோனோகாட்லேடன்ஸில் இருக்கக்கூடிய ஐசோபயோலட் லீவ்ஸ் வந்து அப்படியே கேர்ள் ஆகுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ அதுக்கு கரெக்டான ரீசன் என்னன்றாங்க விச் இஸ் த கரெக்ட் ரீசன் ஃபார் இட் grass leaves curls inverted during very dry weather select the most appropriate reason என்ன ரீசன் எதுக்காக அப்படி இருக்கு
மோனோகாட் லீஃப்ல என்ன பார்க்க முடியும்? மோனோகாட் லீஃப்ல என்ன பார்க்க முடியும்? அதே தான் கண்ணா. இட்ஸ் ஆப்ஷன் பி தான் கண்ணா. இல்லை ஆப்ஷன் பி ஃபெசிலிட்டேட்டட் டு புல்லிஃபார்ம் செல்ஸ். இப்போ தான் சொன்னேன் ஐசோபைலேட்டரி லீஃப். கிராஸ் லீஃப்னா தான் சொல்லியிருக்கேன். கிராஸ்னா எதாவது வருது மோனோகாட்டில். மோனோகாட்டில் இருக்கக்கூடிய லீஃபு பேசிக்காக வந்து ஃபெசிலிட்டேட்டட் ஆஃப் அ புல்லிஃபார்ம் செல்ஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? புல்லிஃபார்ம் செல்ஸ் அந்த பேசிக் இருக்கிறதுனால தான் புல்லிஃபார்ம் செல்ஸ் தண்ணி வத்த என்ன ஆகிற அந்த ஸ்டீல் வந்து அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகுது. இப்படி இருக்குது அப்படியே லீஃப் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். இதே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் அப்படியே விரிஞ்சுக்கும். ஓகேவா? அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் புல்லிஃபார்ம் செல்ஸ் அப்படி இந்த ஃபெசிலிட்டி அப்படி பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதான் உங்களுக்கு க்ளோசிங் அண்ட் பேஸ் தான் ஃபெசிலிட்டி அப்படின்றது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். தர்ஷினி, ரம்யா, தர்ஷினி, அருணா, அனன்யா, லோஹிதா, தமிழரசி கலக்கிட்டீங்க. It's going to be option B will be the right answer. மறந்துடாதீங்க, option B is going to be the right answer. ஓகேவா? Which of the statement is given below is true about the animal rings? இது பேசிக்கா இல்ல. In dicot root, the vascular cambium originates from. Vascular cambium, where it is originate? Dicot rootல vascular cambium எங்க இருந்து originate ஆகுது? Dicot root vascular cambium is originate from. It is originated from கண்ணா போய் படுத்து தூங்குங்கடாப்படா. ரெஸ்ட் எடுங்க. ஃபோன் பார்க்காதீங்க. ஸோ என்ன ஆப்ஷன் இருக்க போகுது? எஸ், ஆப்ஷன் ஏடா கண்ணா. ஆப்ஷன் டி வராதுடா. Tissues located below the phloem bundles and portion pericycles above the protoxylem. எப்படி நம்ம டைகாட் ரூட் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படினு பார்த்தீங்களா? phloem bundles கீழ வந்து tissues located ஆயிருக்கும் and portions of peripherals is above the protoxylem present இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? டைகாட் ரூட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண வாஸ்குலர் பண்ணி எங்க இருந்தா ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? சூப்பர். லோகிதா, சபரி, அனன்யா, ரம்யா, Aruna, Tamilarasi, Kalagiri. It's going to be option A is the right answer. Option A will be the right answer. Okay, yes, with this we have completed that question. Anatomy of flowering plant. Yes, அதில் வந்து நம்ம அவ்வளோ கொஸ்டின்ஸுக்கு பேஸ் பண்ணி நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டபிள். அதுவும் நமக்கு மார்ஃபாலஜி நிறைய தான் எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் வர்றதில்லை. ஓகேங்களா? மதன் கௌரி மாதிரி. எதுக்கு நான் மதன் கௌரியை கூப்பிட்டு வந்தீங்க? ஆமாடா கண்ணா, ஆமாடா தர்ஷினி. உங்கள் நேம் சொல்லியா? ஓகே அமீரா. நீங்கள் தான் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். போய் ரெஸ்ட் எடுங்க. யா, எஸ், 500 போடுங்க பார்ப்போம். கமான். எஸ் தான் கண்ணா. நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ் வந்து செக்ஷுவல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஓகேவா? ஃபைனா. செஷன் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. செஷன் லைக் பண்ண வேறு இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செக்ஷுவல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸை பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா எர்த்துவம் கிடையாது, காக்ரோச், டிஷ்யூஸு, ஃப்ராக் இருக்குது. ஓகேவா? காக்ரோச் இருக்குடாக்கன்னா காக்ரோச் இருக்குது. காக்ரோச் இல்லை அப்படின்னு யாரும் சொன்னாலும் நம்பாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் சார் டைம். சார் இன்னும் சார் டைம் முடியல சார். இருக்குது சார். இன்னைக்கு ஃபுல்லாக போகும் சார். நைட் வரைக்கும் போகும் சார். நான் கிளாஸ் முடிச்சுக்கிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கேன் சார். அப்படியா? சரி, ஓகேம்மா. தட் இஸ் யுவர் விஷ் அப் டு. பட் தலை வலிக்கும் போது நம்ம ஃபோனு பார்க்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. தலை வலிக்கும் போது எதுக்குடா ஃபோனை பார்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் டேக் ரெஸ்ட். நம்ப மாட்டோம் சார். எதெல்லாம் நம்ப மாட்டீங்க? என்னதை நம்ப மாட்டீங்க? என்ன திடீர்னு வந்து நம்ப மாட்டோம் அப்படின்றீங்க? அதாவது நான் எதாவது கேட்டதுக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம், பட் டக்குன்னு அது புரிய மாட்டேங்குதா? அதான் ஒரு குழப்பமாக இருக்குது. ஃபயரு, பாம்பு நல்ல விஷயம்டா. ரொம்ப நல்ல விஷயம்டா. காக்ரோச் இல்லைன்னு யார் சொன்னா? காக்ரோச் இருக்குது, எர்த்துவாம் தான் இல்லை. காக்ரோச் இஸ் ப்ரெசன்ட். காக்ரோச்லேருந்து 2025 எந்த ஒரு கேள்வியும் கேட்கப்படல. ஃப்ராக்லேருந்து தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் காக்ரோச் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? செஷன் லைக் பண்ணாதான் செஷன் லைக் பண்ணியாச்சா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்துலாம். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா which are the following features used to identify the male cockroach from the female cockroach? Male cockroachலையும் female cockroachலையும் differentiate பண்ணுறதுக்கு how do we differentiate male cockroach from the female cockroach? மேலையும் ஃபீமேல் எப்படி differentiate பண்ணுவோம்? ஒரு நிமிஷம் நான் தண்ணி குடிச்சு வந்துடுறேன்.
ஓகே, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்? பி ஆர் சி சார், பி ஆர் சி சார். இல்லை, நல்லா புரிஞ்சுவாங்க. ஸ்டைலு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆனல் ஸ்டைல்னு சொல்லலாம், கார்டல் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டைலு தான் என்ன இருக்காது, ப்ரெசென்ட் ஆகிருக்காது. எதில்? ஃபீமேலில் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஃபீமேலில் வந்துட்டு ஆனல் ஸ்டைல் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஆனல் சர்சி ரெண்டு இதுக்குமே இருக்கும். ஆனல் ஸ்டைல் வந்துட்டு ஃபீமேலில் ஆப்சண்ட்டாக இருக்கும், ஃபீமேலில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. மெயிலில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ண முடியும், அந்த கொடுக்கு மாதிரி இருக்குது தெரியுமா, ஒரு மாதிரி கொடுக்கு மாதிரி பேஸ் பண்ணி இருக்கும். அதை பார்த்தாலும் எனக்கு தெரியும் கீழே பெரிஃபர் ரீஜனில். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டைலை வச்சு தான் இது ஆம்பளை கரப்பாம்பூச்சி இல்லை பொம்பளை கரப்பாம்பூச்சின்றது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓகேவா? அது வச்சு நமக்கு அந்த ஆம்பளை கரப்பாம்பூச்சி இல்லை பொம்பளை கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஒன்று தான் கார்டல் ஸ்டைல்னாலும் ஒன்று தான், ஆனல் ஸ்டைல்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். சூப்பர். ஷாம், தர்ஷினி, மைத்திலி, லேகா, ஸ்ரீ, அருணா, லோஹிதா, ரம்யா, தமிழரசி, அனன்யா, Karthika, fine Rakana. It's going to be option B is right answer. Option B will be right answer. Next question badalama. Frog heart, when they take out of the body, do continues to beat for some times. Select the best option from the following. எதனால frog heart எடுத்தோடனே continuous beat பண்ணிட்டே இருக்கு, லபுக்கு டப்புன்னு frogோட heart beat பண்ணிட்டே இருக்குமா, frog கொன்னுட்டு எடுத்தா கூட? எதனால? Which is the right answer? ரெண்டுமே வரும்டா கண்ணா, ரெண்டுமே வரும். சாரி, ரெண்டுமே வரும். ஹார்ட் இஸ் அ மயோஜெனிக் இன் நேச்சர், இதுவும் வரும். ஹார்ட் இஸ் ஆட்டோ எக்ஸைட்டபிள், நமக்குலாம் இருக்கிற மாதிரி ஆட்டோ எக்ஸைட்டபிள் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. Option C, C and D. Okay. Heart is a myogenic in nature. Heart is a myogenic in nature, and heart is also an auto excitable. So option C is the right answer. Option C, only C மட்டும் வராது. Okay. இது auto excitable னு நம்ம சொல்லுவோம். Option C is the right answer. Okay. இது auto excitable கூட நம்ம சொல்லுவோம். Okay. Super. அருணா, அமீரா, கமலக்கண்ணன், கார்த்திகா, அனன்யா, லேகா, ஸ்ரீ. Super. It's going to be option C. Option C is the right answer. Okay. Option C, heart is myogenic in nature as well as the heart is auto excitable. Heart is myogenic in nature as well as auto excitable. Okay. Which of the following features is not present in Perplantia americana? Perplaneta americana present ஆயிருக்காது. Which of the following features is not present in Perplantia americana? Perplantia americana இது கரப்பாம்பூச்சி தான் சொல்றாங்க. கரப்பாம்பூச்சியோட பேர் தான் Perplantia americana அப்படின்றது. கரப்பாம்பூச்சி தான் சொல்றாங்க. எது present ஆயிருக்காது? Which of the following features is not present? இது வந்து present ஆயிருக்காது. Yes, it's going to be option B. Intermediate and radial cleavage during embryonic development இருக்காது. இன்டர்மீடியட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்லேருந்து டெவலப் ஆகி வரக்கூடிய கரப்பாம்பூச்சியில் வந்துட்டு ஒரு ரேடியல் கிளீவேஜ் டிவிஷன் வந்து பார்க்க முடியாது அப்படின்றாங்க. ஓகே, முட்டை போட்டு குட்டியோண்டு தான் வந்துட்டு இருக்கும், டேரெக்டாக தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் லேக். ஓகே, சூப்பர். அனன்யா, கார்த்திகா, எஸ் தர்ஷினியா, அமீரா, ரம்யா, மைத்திலி, அருணா, நவீன், தமிழரசி, லேகாசி, கலக்கிட்டீங்க. It's going to be option B is the right answer. Option B will be the right answer. Shall we move to the next question? The terga, sterna, pleura of cockroach body are jointed by. terga, sterna, pleura. இதுக்கெல்லாம் டயக்ராம் பார்த்தா தான் சொல்ல முடியும்னா டயக்ராம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அதான் சொல்றது. The terga, sterna and pleura of cockroach body are joined by. The terga, sterna and pleura of the cockroach body are joined by arthrodial membrane. Option B, arthrodial membrane ஆல join ஆகப்படுகிறது. ஓகே, terga, sterna அப்படின்றது ஒரு கால் பகுதி தான் சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் எப்படி ஜாயிண்ட் ஆகுது? அப்பண்டேஜஸ் நம்ம பார்த்துருப்போம், அப்பண்டேஜஸ் படிச்சோம் இல்லையா? ஸோ arthrodial membrane என்ன ஆகுது? ஜாயிண்ட் ஆகப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தர்ஷினி, நவீன், மைத்திலி, அனன்யா, ரம்யா, அருணா, தர்ஷினி, தமிழரசி, கலக்கிட்டீங்க. அமீரா, சூப்பர். மஸ்ட் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, ஆர்த்ரோடியல் மெம்பரேனால ஜாயின் ஆகப்படுகிறதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். அடுத்த क्वेश्चन இருக்க போது, the body cells in cockroach discharge their nitrogenous waste in the hemophil mainly in the form of.
the body cells in a cockroach discharge their nitrogenous waste. எப்படி nitrogenous waste discharge பண்ணிட்டு இருக்கு cockroach? தம் பாடியில் இருக்க nitrogenous waste எந்த ஃபார்மில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு? malphagian tubules வச்சு பார்த்துட்டு போலியா? எந்த ஃபார்மில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு? பாடி வேஸ்ட் எக்ஸ்கிரீஷன். ஆத்ரோபோட அதனால ஆத்ரோம் எப்படிலாம் யோசிக்கிறீங்க? சரியா? எக்ஸ்கிரீஷன் nitrogenous waste எப்படி பண்ணிட்டு இருக்கு? Potassium urate in the form of option A, potassium urate is the right answer. In the form of potassium urate. Okay, super. Tamilaraசி, ஸ்வேதா, அனன்யா, ரம்யா, மைதிலி, அருணா, தர்ஷினி, ஜெயமுருகன் கலக்கிட்டீங்க. In the form of potassium urate அப்படின்ற ஃபார்முலா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? நைட்ரஜனஸ் வேஸ்ட் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, malphagian பாடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் malphagian பாடி மட்டுமே நமக்கு என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேசிக்காக நமக்கு இல்லை காக்ரோச்சுக்கு வந்துட்டு அது மட்டுமே எக்ஸ்கிரீஷன் பண்ணல, வேறு எதுவும் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே, select the frequency of alimentary canal of cockroach starting from mouth. மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் என்ன சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு? மவுத்துல இருந்து ஆனஸ் வரைக்கும் கரெக்டான சீக்வன்ஸ் சொல்லுங்க பாப்போம். மவுத்துல இருந்து ஆனஸ் வரைக்கும். எஸ், ஓகே, ஃபைன், கண்டுபிடிச்சிட்டேன். ஏ கிராப்புக்கு அப்புறம் தான் கிரிசார்டு வரும். நல்லா புரிஞ்சுங்க, கிரிசார்டுக்கு அப்புறம் கிராப் வராது. கிராப்ன்றது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, கிரிசார்டுன்றது அரைக்கிறது. இப்படி தானே படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ கிராப் அப்படின்றது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, கிரிசார்டு அப்படின்னு அரைக்கிறது. இல்லியம், காலம் அண்ட் ரெக்டம். ஸோ ஆப்ஷன் ஏ. என்னாலுக்குமே கிராப்புக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வரப்போகுது? கிரிசார்டு வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா ஆப்ஷன் ஏ. கிராப்புக்கு அப்புறம் தான் கிரிசார்டு வரப்போகுது. ஆப்ஷன் ஏ. crop. Sir, tips to revise class 11th syllabus. Tips to revise class 11th syllabus na the videos ஏதாவது பாருங்க. உட்காந்து நீங்கள் படிக்கிறத விட நீங்கள் வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லை நோட்ஸ் ஏதாவது எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 11th நீங்கள் படிக்கும்போது நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பழைய நோட்ஸ்லாம் எடுத்து ஒன்ஸ் பரட்டி பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து புக்கு படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபைன். புரிஞ்சுதா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சரா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஆனது எது அப்படின்னா காக்ரோச் பற்றி தான் கேட்டிருக்காங்க. காக்ரோச் பற்றி கேட்ட ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? Which of the following is incorrect statement? எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது? எவரு ஹே who is the black sheep அப்படின்றது பார்த்தீங்கன்னா none other, he is the black sheep. மோர் ரிசல்யூஷன் லெஸ் சென்சிட்டிவிட்டி அப்படின்றாங்களா? இது தப்பு அப்படின்ற. மோர் ரிசல்யூஷன் அவ்வளோ சும்மா ஒன்று 1080p பார்க்குற மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, 1080p பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். சூப்பராக காக்ரோச் எக்ஸிபிட் மொசைகேஷன் லெஸ் சென்சிட்டிவிட்டி வராது, மோர் ரிசல்யூஷன்லாம் கிடையாது. அதனால தான் மோர் ரிசல்யூஷன் நம்ம ஐபிஎல் மேட்ச் ரிசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சேஞ்செல்லாம் பண்ணி பார்த்துருக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அதில் ரிசல்யூஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ. சூப்பராக கார்த்திகா, கமலக்கண்ணன், தர்ஷினி, ஸ்வேதா, மதி, மைதிலி, ரம்யா, அனன்யா, அருணா, நவீன், Tamilaraசி கலக்கிறீங்க. It's going to be option A will be the right answer. Option A is the right answer. Shall we move on to the next question? And again it is a match the following. என்னடா மேட்ச் வரலையேன்னு ரொம்ப ஏக்கத்துல இருந்தேன். Which is the right answer? மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். நீ 4 கொடுத்தா கரெக்டாக போடுவேன்னு தெரியுமே, நான் 5 கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. நீ 4 கொடுத்தா கரெக்டாக போட்டுறேனா அப்படின்றதுனால நான் உனக்கு 5 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துலாமா? கிரைண்டிங் ஆஃப் காக்ரோச் செட்டில் பேஸ் பண்ணி காக்ரோச் பற்றி தான் கேட்டிருக்காங்களா? கிரைண்டிங் ஆஃப் ப்ரோவென்ட்ரிக்கல்ஸ் செக்ரேட் கேஸ்ட்ரிக் வந்துட்டு ஹெப்பாட்டிக் சேசல்ஸ் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸு
10th பேரில் என்ன பர்சன்ட் இருக்க போகுது ஸ்பைரல் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்க போகுது இல்லை இது வரவே வராது 10th செக்மெண்ட்டில் ஆனல் சர்சி 10th பேரில் 10th செஷன் வர ஸோ இதை பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் A is the right answer. Option A is going to be the right answer. Yes, Dagana. Super. Option A, Dagana. Option A. Super. Sveta, Kartika, Aditya, Ananya, Madhi, Dashini, Tamilarasi, Maithili, Aruna, collecting. It's going to be option A. Okay. Option A will be the right answer. A. எங்கட பேச்சு அதரா அந்த மாதிரி A. Okay. Next question பார்த்தலாம். அடுத்த question. Again is response to cockroach. மறுபடியும் என்ன கேட்டிருக்கான் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எது தப்பா இருக்கு அப்படின்ற இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். Which is the incorrect statement for cockroach? ஐ திங்க் அவனே கிளியராக கொடுத்துட்டானா சரி நோ ப்ராப்ளம் சொல்லுங்க என்னது எஸ் ஆப்ஷன் டி the ring of gastric junction எங்க பிரசன்ட் இருக்குமா எங்க பிரசன்ட் இருக்கு அப்படி பார்ப்போம் foregut and midgut ல indgut and midgut ல பிரசன்ட் இருக்க போகுது எங்க பிரசன்ட் இருக்க போகுது foregut and midgut ல வந்து பிரசன்ட் இருக்க போகுது foregut and midgut ல வந்துட்டு பிரசன்ட் இருக்க போகுதுன்னு அர்த்தம் so it's going to be option D is the right answer option D is going to be the right answer ring of the gastric is present in the foregut and midgut option D yes second option D super Ananya Kartika Dashini Kamalakanan Dashini Madhi Aruna Sweta Naveen Aditya Shyam Ramya Maithili Tamilarasi collecting is going to be option D is the right answer okay foregut and midgut தான் indgut வராது gastric section ல வந்துட்டு என்ன வராது indgut வராது tegma is a cockroach arises from tegmina and cockroach arises from tegmina and cockroach எங்க இருந்து arise ஆகுது where do it arises from tegmina and cockroach first pair of wings arises சொல்றோம்ல first pair of wings arises அப்படினு சொல்லிட்டு மெட்டாவா மேசோவா first pair of wings arise இதான் tegma அப்படிங்கிறது first pair of wings arise from first pair of wings which arise from first pair of wings which arise from dia prothorax and mesothorax illa it's going to be option B mesothorax தான் ஓகேவா mesothorax metathorax கிடையாது mesothorax னா tegma and cockroach arise from mesothorax மீஷோன்னு ஒரு ஷாப்பிங் ஆன்லைன் இருக்குல்ல அது ஞாபகம் வச்சு ஓகே டெக்மால மீஷோலேருந்து தான் என்ன பண்ணிட்டு இந்த காக்ரோச் ஆர்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் இன்ஸ் வந்து எங்கேருந்து ஆர்டர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணது ஞாபகம் வச்சோம் மீஷோ அப்படி ஞாபகம் இருக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படின்றதுல ஒரு மீஷோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ ஞாபகம் வச்சோம் ஆப்ஷன் பி இஸ் ரைட் அண்ட் சூப்பர் அமீரா மதி தர்ஷினி ரம்யா அனன்யா அருணா ஆதித்யா Kartika, Tamilarasi, Anya, Sham, Super. It's going to be option B, mesothorax, right answer. Mesothorax தான் right answer இருந்துட்டு okay, and with this we have completed the structural and reproduction flowering plant. But basically வந்து நம்ம frog பத்தி அவ்வளோ questions இல்லை okay, இதுல இருந்து இல்லை பட் நம்ம பார்ப்போம் ஓகே clear ஸோ இனிமேல் எங்கேருந்து அரைஸ் ஆகுதுன்றது நீங்கள் டவுட் வரக்கூடாது இனிமேல் டவுட்டே வரக்கூடாது Constitution of the institution of the loose motion அப்படி போயிடும் confusion of the constitution of the institution of the loose motion okay fine 100 rupees off அதெல்லாம் வேற இருக்கா ஆஃபரோடலாம் பார்த்து வச்சிருக்கீங்களாடா 100 rupees ஆஃப் வேறன அது இருக்கு வேறன பேஸ் இருக்கு ஒரு நிமிஷம் யா ஹாய்டா 𝑬𝒐𝒑𝒔 கிருஷ்ணமூர்த்தி 100 ஆஃப் அதனால டெக்மா இல்லை வேணாம்ப்பா டெக்மா அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் இன்ஸ் வந்து அரைஸ் ஆகுது எங்கேருந்து அரைஸ் ஆகுதுன்னா மீசோதோராக்ஸ் அது மறந்துடாதீங்க பிராண்ட் ஐட்டம் எப்படி லோ ப்ரைஸில் கொடுப்பாங்க அப்போ எப்படி அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான டைம் கிடைக்கும் டூப்ளிகேட் இருக்காதா எல்லாமே ஒரிஜினல் தானா ஓ யாரையா ரெஃபர் பண்ணால் 100 rupees நிறைய எல்லா இந்த வவுச்சர்லாம் கொடுப்போம்ல அந்த மாதிரி தானே
வேறு எல்லாத்துக்கும் பிக் செல்லிங் சைஸ் இருக்குமா? ரொம்ப இல்லைனாலும் குவாலிட்டி ஓகே தான். சரி நிறைய ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கீங்க, நல்ல விஷயம். ஓகே, சரி செல் த யூனிட் ஆஃப் லைஃப் பார்த்துலாமா? செல் த யூனிட் ஆஃப் லைஃப் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸை பார்த்துலாமா? ரெடி வந்தாச்சா? சரி போதும் சிரிச்சது போதும். ஸ்டார்ட் பண்ண செல் த யூனிட் ஆஃப் லைஃபை பேஸ் பண்ணி இதில் நிறைய நம்ம ஆர்கனல்ஸ் எல்லாம் பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைகோசோம்ஸ், வெசிக்கல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஃபார்மேஷன்ஸை நம்ம இதில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஃபார் நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸை பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்கான். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஃபார் நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சார்ட்டு பண்ணல, பட் நல்ல விஷயம் தான். இப்போ தான் உயிரே வருதா, ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, எங்கேயோ படிச்சிருப்பீங்க, ஞாபகத்தில் இருந்திருக்கும். ஸோ நியூக்ளியோலஸ் சைட் ஃபார் த ஆக்டிவ் ரைபோசோமல் RNA சிந்தசிஸ். ஓகே, பேசிக்காக பார்த்தா அதான் வரப்போது. நமக்கு லிப்பிட்ஸை கொடுக்கல, RNA தான் இருக்க போகுது அப்படின்னு. அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பேஸ் பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ த ஆக்டிவ் சைட் ஆஃப் த ரைபோசோமல் RNA சிந்தசிஸ் அப்படி பேஸ் பண்ணி நடக்கிறதுல நியூக்ளியோலஸ் அப்படின்றது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைபோசோம் சிந்தசைஸ் ஆகிற இடம். என்னது? ரைபோசோம் சிந்தசைஸ் ஆகிற இடம். ப்ரெசென்ட் ஆனதுனா சைட்டோபிளாஸ்டாக இருக்கலாம், பட் rRNA எங்கே சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், rRNA எங்கே சிந்தசைஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூக்ளியோலஸில் தான் சிந்தசைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். rRNA எங்கே சிந்தசைஸ் ஆகுதுன்னு அர்த்தம், நியூக்ளியோலஸில் சிந்தசைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இருக்கணும், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். அருணா, தர்ஷினி, மைதிலி, ரம்யா, அமீரா, யுவஸ்ரீ, அனன்யா, ஆதித்யா, தமிழரசி, ஸ்வேதா, நவீன், ஷாம் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி rRNA சிந்தசைஸ் ஆகுறது எங்க? நியூக்ளியோலஸ்ல இருந்துட்டு இருக்கு. இதை வச்சு நிறைய क्वेश्चंस கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The Golgi complex participates in the Golgi complex participates in the Golgi complex participates in Golgi complex yes Aditya, Sweta, super ragana, super. The Golgi complex participate in the secondary vesicles அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, செகண்டரி வெசிக்கல்ஸ். இந்த வெசிக்கல்ஸ் வந்துட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்திலிருந்து ஃபார்ம் ஆகி அடுத்தடுத்ததில் வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி ஃபார்மேஷன் ஆஃப் செகண்டரி வெசிக்கல்ஸ் அப்படின்றது. ஓகேவா, செகண்டரி வெசிக்கல்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும், சிஸ் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபேஸ் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா, சூப்பர் ரகனா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் அனன்யா, பாவ்ஸ், அருணா, கமலக்கண்ணன், தர்ஷினி, மைதிலி, நவீன், Dashini, Madhi, Tamilarashi, Sweta, Aditya, Ramya, Kalagiri. It's going to be option B is the right answer. Option B, formation of secondary vesicles. Which one of the following events does not occur in the rough endoplasmic reticulum? Which one of the following events does not occur in the rough endoplasmic reticulum? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன நடக்காது? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பேஸ் பண்ணி நமக்கு தெரியும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது? புரோட்டீன் வந்து சிந்தசைஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியும். அப்போ புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகிற இடத்துல நமக்கு பி எப்படி வரும்? நல்லா பாருங்க. டி எப்படி வரும்? புரோட்டீன் எதனால மேடப்பா இருக்கு? எல்லாத்துலயுமே புரோட்டீன் கண்டென்ட், பெப்டைட் பாண்ட் தானே, பாலி பெப்டைடால தானே மேடப்பா இருக்கு புரோட்டீன். அப்படி இந்த புரோட்டீன் நடக்கும், புரோட்டீன் இங்கே இருக்கு, இங்கேயும் புரோட்டீன் இருக்கு அப்படின்னு இருக்குன்னா இதெல்லாம் நடக்க தான் போகுது. ஸோ ஆப்ஷன் சி பாஸ்போலிபிட் சிந்தசிஸ் நடக்காது. இந்த பாஸ்போலிபிட் சிந்தசிஸ், லிப்பிட் சிந்தசிஸ் எங்க நடக்க போகுது? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல. லிப்பிட் சிந்தசிஸ் வந்துட்டு எங்க நடக்குதுன்ற பார்க்குறோம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் வந்து லிப்பிட் சிந்தசிஸ் நடந்துட்டு இருக்கு. மறந்துடாதீங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கான, இதில் தப்பு பண்ணுறீங்க. இதே தப்பு பண்ணுறீங்க. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் நமக்கு புரோட்டீன் சிந்தசிஸும் பாஸ்போ புரோட்டீனும், அதே மாதிரி ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் நம்ம லிப்பிட்ஸோட சிந்தசிஸும் பார்க்க முடியும். ஓகே, அதான் வெசிக்கல்ஸாக வந்து பைண்டாய் வந்துருக்கு. கண்ணு தெரியல சார், தூக்க கலக்கமா சார், கண்ணு தெரியாமல் போச்சா சார்? என்ன சாருங்க 18 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள கண்ணு தெரியல அப்படின்னா இன்னும் பல வருஷம் வாழணுமே சார் டாக்டரா?
கண்ணு தெரியாமல் எங்கேயாவது ஊசி போடுற சொல்லிட்டு இங்கே ஊசி போட்டுருவீங்க சார். உங்களால் நம்பி வர முடியுமா? நான் எப்படி சார் உங்களை நம்பி வருவேன்? select the incorrect match. Which is the incorrect match? select the incorrect match. கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? select the incorrect match. 𝑠 தமிழ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடீன் அப்படின்ற குரோமோசோம் வந்துட்டு oocytes ஆஃப் ஆம்பியன்ஸில் பார்க்க முடியாது. salivary glands ஆஃப் இன்செக்ட்ஸில் வந்து பார்க்க முடியும். salivary glands ஆஃப் இன்செக்ட்ஸில் வந்துட்டு நம்ம இதை பார்க்க முடியும். salivary glands ஆஃப் இன்செக்ட்ஸில் வந்துட்டு நம்மள இதை பார்க்க முடியாமல். ஸோ option C is the right answer. Option C is the right answer. Polytene அப்படின்றது cellular glands of insect. Option C. Yes, option C is the right answer. சூப்பரா தமிழரசி, தர்ஷினி, ஆதித்யா, அனன்யா, அருணா, ஷாம், நான்சி, சூப்பர் மார்க்ஸ் கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பாலிடீன் அப்படின்ற குரோமோசோம் வந்து cellular glands of insect. இன்னும் ஆர்டர் வந்து டிப்தீரியா அப்படின்ற ஆர்டர் வந்து பேஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாமா? the next which of following of cell organelles நல்ல ஈஸி. ஏடிபி ஃபார்ம் ஆகிறதுக்கு கூலி பவர் ஹவுஸ். எதுடா கூலி பவர் ஹவுஸ்? கூலி பவர் ஹவுஸ் என்னைக்கும் குறையாத மவுஸு. பெருசுங்களுக்கும் இலசுங்களுக்கும் ரவுஸா இதை வருமே. எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, மைட்டோகாண்ட்ரியா தான் ஏடிபி சிந்தேஸ். கூலி பவர் ஹவுஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஏடிபி சிந்தேஸ் தான். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அனன்யா, கமலக்கண்ணன், தர்ஷினி, ரம்யா, நவீன், தமிழரசி, அருணா, ஆதித்யா கலக்கிட்டீங்க. நான்சி இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோ மிகப்பெரிய காண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ரெண்டுமே என்ன மாதிரியான ஆர்கனல்ஸ்? மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஆர் நாலு கொடுத்துருக்காங்களா? 2 கொடுத்துருக்காங்க. செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்ஸ் formed by the division of pre-existing organelles. They contain DNA but lack protein synthesis machinery அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இல்லையா? எஸ், நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லையும் ஆர்என்ஏ வந்து பிரச்சனை இருக்க போகுது. அது மீன் ஆர்ஆர்என்ஏ ரைபோசோம் வந்து பிரச்சனை இருக்குன்றது. மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லையும் நம்மளால என்ன பார்க்க முடியுன்றதை பார்த்துருப்போம். ரைபோசோம் வந்துட்டு இன்சைடு த மைட்டோகாண்ட்ரியா பிரசன்ட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரைபோசோமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னவா இருக்க போகுது? நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ப்ரோட்டீன் சிந்தேஸ் பண்ணுறது அப்படின்றது. ரைபோசோம்னாலே நமக்கு ப்ரோட்டீன் தான் ஞாபகத்துக்கு வந்தாகணும். ஸோ இங்கே செகண்ட் பாருங்களேன், ஃபார்ம்டு பை டிவிஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் கரெக்ட் ஆன்சர். தே கண்டெயின் டிஎன்ஏ, அதுவும் கரெக்ட் தான். பட் லேக் ப்ரோட்டீன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இது வராது. ஓகே, ஏன்னா ஆர்என்ஏ கண்டெய்னாக இருக்கிறதுனால ரைபோசோம் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் சிந்தேஸ் கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும். லேக் ப்ரோட்டீன் சிந்தேஸ் நடக்காது. ஸோ பி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அதை பொறுத்து பார்க்கும்போது 1:2 is false. Option C will be the right answer. 1:2 is false அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் C is the right answer. எஸ் ஜகன. சூப்பரா. ஸ்வேதா, ஷாம், மதி, ஜெயமுருகன், ரம்யா, அருணா, அனன்யா, தர்ஷினி, ஸ்ரீ, ஹாய்டா, தமிழரசி, ஆதித்யா கலக்கிட்டீங்க. ஓகேவா? எஸ் கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் C is the right answer. ஹாய் ஸ்ரீ. ஓகே, ஆப்ஷன் சி 1:2 செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்ஸ் ரெண்டுமே. ஆனாலும் அதில் டிஎன்ஏவும் பிரசன்ட் ஆயிருக்கும், ரைபோசோமும் பிரசன்ட் இருக்கனால ப்ரோட்டீன் சிந்தேஸ் நடக்குது. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். மைக்ரோடிபியூல்ஸ் ஆர் த கான்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப். மைக்ரோடிபியூல்ஸ் எதோட கான்ஸ்டிடியூட் அப்படின்னாங்க? மைக்ரோடிபியூல்ஸ் ஆர் த கான்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப். Microtubules are the constitutes of. Yes, microtubules are the constitute of spindle fibers, centrioles and cilia. Option B, spindle fibers, centrioles and cilia. Spindle fibers, centrioles and cilia is the right answer. Option B is right answer. Super. Tamilaraசி, Aditya, Amira, Ananya, Ramya, Aruna, Dashini, Sham கலக்கிட்டீங்க. It's going to be option B is right answer. Option B, spindle fibers, centrioles and cilia. Spindle fibers, centrioles and cilia is the right answer. Okay, microtubules is constitute of that தான். Okay, super. கமலக்கண்ணன், மதி கலக்கிட்டீங்க. Okay, so option B.
அடுத்த கட்ட கேள்வி which one of the following cell organelles is enclosed by a single membrane? இது எது சிங்கிள் மெம்பரேன்? அதாவது அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன் அப்படி ரெண்டு மெம்பரேன் இருக்காது, சிங்கிள் மெம்பரேன் தான் பிரச்சனை இருக்கும். இதில் எது வந்து சிங்கிள் மெம்பரேனா இருக்கு? இதில் எது வந்து சிங்கிள் மெம்பரேனா இருக்கு? which is a single membrane? ஒரே ஒரு மெம்பரேன் தான் பிரச்சனை இருக்கு. which is a single membrane? சிங்கிள் ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படி சிங்கிள் அந்த சிங்கிள் வேற சிங்கிள். ஓகே, லைசோசோம்ஸ் இஸ் a single membrane. மைட்டோகாண்ட்ரியால ரெண்டு மெம்பரேன் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் ரெண்டு மெம்பரேன் இருக்கும், நியூக்ளியைல ரெண்டு மெம்பரேன் இருக்கும். பட் லைசோசோம்ஸ்ல ஒரே ஒரு மெம்பரேன் சிங்கிள் மெம்பரேனால மட்டுமே இது மேடப் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, லைசோசோம் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, லைசோசோம்ஸ் வில் பி த ரைட் ஆன்சரா பார்த்துருக்கோம். ஃபேண்டாஸ்டிக், சூப்பரா. கமலக்கண்ணன், ஜெயமுருகன், அமீரா, தர்ஷினி, ரம்யா, அனன்யா, ஆதித்யா, அருணா, தமிழரசி, கலக்கிட்டீங்க. சொல்லிட்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சிங்கிள் மெம்பரேன் என்ன வந்துருக்கு? a single membrane is called as a lysosomes. ஆப்ஷன் சி, lysosomes is the right answer. next question பார்த்தலாம். a protoplast is a cell. என்ன இருக்காது புரோட்டோபிளாஸ்ட்ல செல்ஸ்ல? புரோட்டோபிளாஸ்ட்னா என்னது? என்ன லேக்கா இருக்கும்? what do lack in protoplasm? புரோட்டோபிளாஸ்ட்ல எது இருக்காது? புரோட்டோபிளாஸ்ட்ல ஜஸ்ட் மினிட், புரோட்டோபிளாஸ்ட்ல எதிர இருக்காது? புரோட்டோபிளாஸ்ட் நம்ம எதுக்கு சொல்றோம்? அதுல செல் வால் பிரசன்ட் ஆகல, வித்தவுட் அ செல் வால். புரோட்டோபிளாஸ்ட் செல் இஸ் வித்தவுட் செல் வால். புரோட்டோபிளாஸ்ட்ல செல் வால் பிரசன்ட் ஆயிருக்காது. புரோட்டோபிளாஸ்ட் என்ன இருக்காது? செல் வால் வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, புரோட்டோபிளாஸ்ட் இஸ் அ செல் வித்தவுட் அ செல் வால். செல் வால் பிரசன்ட் ஆயிருக்காது. சூப்பர். தர்ஷினி, அருணா, ரம்யா, அனன்யா, அமீரா, ஷாம், தமிழரசி, ஆதித்யா, கமலக்கண்ணன், ஜெயமுருகன், ரம்யா, சூப்பர். ஆப்ஷன் சி, எஸ் ஆப்ஷன் சி, without a cell wall is the right answer. அடுத்த கேள்வி பார்த்துலாமா? அடுத்த கேள்வி, which one of the following is not an inclusion body found in prokaryotes? Which of the following is not an inclusion body found in prokaryotes? Which one of the following is not an inclusive body found in prokaryotes? Not an inclusive body கொடுத்துட்டான். not an inclusive body found in prokaryotes. அது அதே தானே, மறுபடியும் பேசிக்காக சிஏ தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி பாலிசோம்ஸ் அப்படின்னு. நான் ஃபவுண்ட் இன் ப்ரோகாரியோட்ஸ். நாட் அன் இன்க்ளூஷன் பாடி. என்னது? ரைபோசோம் தான். ஓகேவா? இன்க்ளூஷன் பாடி கிடையாது. இது இன்க்ளூஷன் பாடி கிடையாது. நிறைய ரைபோசோமை சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பாலி ரைபோசோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லைனா நம்ம பாலிசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பரா. கமலக்கண்ணன், அருணா, ஷாம், தர்ஷினி, அமீரா, நவீன், ரம்யா, அனன்யா, ஆதித்யா, தமிழரசி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, பாலிசோம்ஸ். ஏன்னா பாலிசோம்ஸ் அப்படின்றது ரைபோசோமை பேஸ் பண்ணி வந்துக்கூடியது அப்படின்றப்போ. which of the membrane are not, which of the following are not membrane bound? which of the following is not membrane bound? membrane bound organelle கிடையாது. எது வந்துட்டு membrane bound organelle கிடையாது அப்படின்றாங்க. which of the following is not a membrane bound? எஸ் எல்லாரும் ரைபோசைம் எங்க இருக்கக்கூடியது? ப்ரோகேரியாட்ஸ்லையும் இருக்கும், யூகேரியாட்ஸ்லையும் இருக்கும். அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைபோசைம் வந்துட்டு என்னவா இருக்கு? நாட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸா இருக்கு. ஓகே, அதில் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இல்லை அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. சூப்பரா. கமலக்கண்ணன், ஜெயமுருகன், தர்ஷினி, அனன்யா, ரம்யா, அருணா, தமிழரசி, ஆதித்யா, கலக்கிட்டீங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, எஸ்டா, லேகாஸ்ரீ, அமீரா, சூப்பர்மா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ரைபோசோம் இஸ் த ரைட் ஆன்சர். நாட் அ மெம்பரேன் பவுண்ட் வந்துருக்கு. ஆப்ஷன் ஏ, ரைபோசோம். ரைபோஸ்டோம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் லார்ஜ்லேருந்து ஸ்மாலஸ்ட் வரைக்கும். இது நம்ம நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணிக்கோம். இது கரெக்டாக சொல்லுங்கள். நம்ம இதை நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் ஃப்ரம் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். நிறைய வாட்டி பார்த்துருக்கோம்டா. பாருங்க. ஜீனோம், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் தானே சொல்லுவோம். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல படிச்சிருப்போம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதனால தான் ஜீனோம் தான் ஃபர்ஸ்ட் வரணும்.
ஜீனோமுக்கு அப்புறமா தான் குரோமோசோம் வரும். குரோமோசோமில் தான் ஜீன் ப்ரெசென்ட் இருக்க போது. ஜீன் எதனால் மேடப் ஆயிருக்கு? நியூக்ளியோடைடால் மேடப் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, மறந்துடாதீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஃபென்டாஸ்டிக். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தாக்கனா ஆப்ஷன் பி சி கிடையாது. ஜீனோம் தான் பெருசு, இருக்கிறதுலே பெருசு. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் தான் சொல்லுவோம். நம்ம ஹியூமன் இருக்கிற ஜீனோம் தான் நம்ம சீக்வன்ஸ் பண்ணிருப்போம். இப்போ ஜீனோம் தான் பெருசு. ஜீனோம் எல்லாம் எதனால் கன்சிடர்? குரோமோசோமில் கன்சிடர். குரோமோசோமில் டிஎன்ஏ ஜீன் அப்படின்னு கன்சிடர் இருக்கு. ஜீன் எல்லாமே நியூக்ளியோடைடால் கன்சிடர் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். அமீரா, தர்ஷினி, கமலக்கண்ணன், லேகாஸ்ரீ, தர்ஷினி, ஜெயமுருகன், அனன்யா, அருணா, ஆதித்யா, தமிழரசி, கலகடிங்க. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். அண்ட் ஷெல் வி மூவ் டு நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த கட்ட கேள்விக்கு போயிடலாமா? அடுத்த கட்ட கேள்வி பால்பேரியன் ரிங்ஸ். இதை நம்ம பார்த்தோம். பால்பேரியன் ரிங்ஸ் ஆர் தி சைட்ஸ் ஆஃப் நெட்டே சரியா இல்லை சார். விட்டு வருதா? ஜியோகாரன் சதி பண்ணுறான் போல. நம்ம படிக்கிறது பிடிக்கல. எஸ் டா, சி தானே கண்ணா. இட்ஸ்க்குனே ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். பால்பியானி ரிங்ஸ் ஆர் தி சைட்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். பால்பியானி ரிங்ஸ் ஆர் தி சைட்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். எஸ் டா, ஜெயமுருகன், லேகாஸ்ரீ, அருணா, தர்ஷினி, அனன்யா, மைதிலி, ஸ்வேதா, ஜெயமுருகன், எஸ் அமீரா. சூப்பராக கண்ணா, கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் சி RNA and protein synthesis. Option C, RNA and protein synthesis. Okay. Yes, match வந்துச்சு. மேட்ச் நிறைய மேட்ச் எதிர்பார்க்கப்படலாம் 2026ல். அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்றது பேப்பர் வந்து தான் தெரிய ஆகும். ஸோ மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். டங்கு டங்கு டங் 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 டங்கு டங்கு டங் 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 டங். ஓகே, பார்த்துடலாமா? தைலகாய்ட்ஸ் என்னது? ஃப்ளாட் மெம்பரேன் சாக் இன் ஸ்டோமா. கிறிஸ்டே என்னவா இருக்க போகுது? ஃபோல்டிங்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. சிஸ்டர்னு என்னவா இருக்க போகுதுன்னா கோல்கி அப்பரேட்டஸ் இருக்க போது. குரோமாட்டின் அப்படின்றது கண்டென்ஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சராக பார்த்துட்டு. ஓகேங்களா சார்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். என்னதுடா? ஆப்ஷன் ஏ சார், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் 13th question. பால்பியானி ரிங்ஸ்ரா. பால்பியானி ரிங்ஸ் அது சைட் ஆஃப் எது? பாலிட்டீன் குரோமோசோமில் படித்தோமே. சலைவரி கிளான்ஸில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய பாலிட்டீன் குரோமோசோம் அப்படின்றது. இந்த மாதிரி டயக்ராம் இருக்குமே, இது வரும். இப்படி பார்ப்பீங்களே ஒரு டயக்ராமு, பாலிட்டீன் குரோமோசோம் அப்படின்றது. இருங்க, டயக்ராம் பார்த்தாங்கன்னு புரியும். RNA சிந்தசிஸ் புரோட்டீன் பாலிட்டீன் பேஸ் பண்ண ஒரு குரோமோசோம். தோ இந்த டயக்ராம். இதுதான். ஓகேவா? இந்த பால்பியன் ரிங்ஸ் கூட என்ன நடக்க போகுது? குரோமோசோம் RNA அண்ட் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்க போகுது அப்படின்றது. ஓகேவா? ஓகே, கிளியர். இது ஆப்ஷன் ஏ. அப்போ ஆனதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் தான் கண்ணா. சூப்பரா. ஷாம், லேகாஸ்ரீ, கமலக்கண்ணன், தர்ஷினி, அனன்யா, மைதிலி, அமீரா, ரம்யா, அனன்யா, ஸ்வேதா. எஸ், கலக்கிட்டிங். ஓகே, கிளியர். இதாண்டா பால்பியானி ரிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த டயக்ராம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். செல்லுலார் ஆர்கனல்ஸ் வித் மெம்பரேன்ஸா? செல்லுலார் ஆர்கனல்ஸ். என்னடா இது? என்னாச்சு?
இதே ஸ்டக் ஆகுது. ஓகே, என்னெல்லாம் செல்லுலார் ஆர்கனல்ஸாக இருக்குது? செல்லுலார் ஆர்கனல்ஸ் வித் மெம்பரைன்ஸ் ஆர் which is the right answer? Yeah, it's going to be option C, lysosome, Golgi apparatus and mitochondria. அப்படியா? ஓகே, ஆப்ஷன் சி நடாது. ஏன் ஸ்ட்ரக் ஆகுது? லைசோசோம், கோல்கி apparatus and mitochondria. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடிக்கடி ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. எவனோ சதி பண்ணுறான்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எவனோ சதி பண்ணிட்டு இருக்கான். ஓகே, எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராகண்ணா. ஃபைரு, கமலக்கண்ணன், அமீரா, ஷமீனா, தர்ஷினி, மைத்திலி, கலகிரினக்கண்ணா. ஓகேவா? அனன்யா, தமிழரசி, ஆதித்யா, கலகிரிங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேட்டலைட் டிஎன்ஏ இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ். எதனால் சேட்டலைட் டிஎன்ஏ இம்பார்ட்டன் நம்ம பார்த்துருக்கோம்? சேட்டலைட் டிஎன்ஏ எதனால் இம்பார்ட்டண்டாக இருக்குது? இதை நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் படிச்சிருப்போம். சேட்டலைட் டிஎன்ஏ எதனால் இம்பார்ட்டண்டாக இருக்குது? அது ஒரு வேர்டு பிடிச்சாதே போதும். சேட்டலைட் டிஎன்ஏ எதனால் இம்பார்ட்டண்டாக இருக்குது? இது நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸான டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் கிளியராக படிச்சிருப்போம். சேட்டலைட் டிஎன்ஏ இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ ஸ்டேட் போர்டா. இதுரா ஸ்டேட் போர்டுனா பின்னாடா ஒரு ப்ராப்ளம் இல்லைடா. ஸ்டேட் போர்டு தானே அதிகமான சிலபஸ் இருக்குது. நீங்கள் அதே படித்து பாஸ் ஆகிட்டீங்க. பாலிமார்பிசம், ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம். ஒரு பாப்புலேஷனில் எந்த அளவுக்கு ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் காட்டப்படுதோ அதே அளவு தான் சிங்கிள் இண்டிவிஜுவலுக்கும் காட்டப்படும் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ ஷோஸ் த ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் in a population and also the same degree of population in the individual. Polymorphism ஒரு இண்டிவிஜுவலையும் ஐடி லெவலில் காட்டப்படுது. அதான் இருக்குது. பேராஸ்டூஷனில் வந்து ஹெரிட்டபிளாக இருக்கும் அப்படின்றது. 0.5% வந்து கேரியோடே போயிட்டு இருக்கும். அம்மா கிட்ட இருந்து பாதி வரும், அப்பா கிட்ட இருந்து பாதி போகும். அதை வச்சு தான் இந்த குழந்தைக்கு இவன் தான் அப்பா, இந்த குழந்தைக்கு இவன் தான் அம்மா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். அனன்யா, ஷாம், ரம்யா, எல்ஜா, தர்ஷினி, ஷமீனா, அருணா, மைத்திலி, ஆதித்யா, தமிழரசி, கலக்கிட்டீங்க. ஓகே, அப்படியே எப்போவுமே பெருசாக இருக்கிறது கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் முக்கால்வாசியான டைம்ல வந்து பெருசாக இருக்கிறது கரெக்டாக இருக்கும். பட் ஒரு ரிஸ்க்கு எப்பவுமே எடுக்காதீங்க. கண்ணை மூட்டை அடிக்காதீங்க, படிச்சு பாருங்க. டிஎன்ஏ இஸ் நாட் பிரசன்ட். இதில் வந்து டிஎன்ஏ பிரசன்ட் ஆயிருக்காது. எதில் வந்து டிஎன்ஏ பிரசன்ட் ஆயிருக்காது? வேர் டு வி டிஎன்ஏ வி கான் சி. டிஎன்ஏ எதில் பிரசன்ட் ஆயிருக்காது? ரொம்ப ஈஸி. டிஎன்ஏ எதில் பிரசன்ட் ஆயிருக்காது? வேர் டு வி கேனாட் சி டிஎன்ஏ. டிஎன்ஏ நம்ம எங்கே பார்க்க முடியாது? நல்லா வாங்க. குளோரோபிளாஸ்டில் பார்க்க முடியும், மைட்டோகாண்ட்ரியாவில் பார்க்க முடியும், நியூக்ளியோலஸில் பார்க்க முடியும், ப்ரோகேரியாட்ஸ்லையும் இருக்கும், யூகேரியாட்ஸ்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைபோசோமில் டிஎன்ஏ நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ப்ரோகேரியாட்ஸில் இருக்கும், யூகேரியாட்ஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ரைபோசோமில் நம்ம என்ன பார்க்க முடியாதா? டிஎன்ஏ வந்து பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் ஹரிப்ரியா, லேகாஸ்ரீ, அருணா, ஜெயமுருகன், பாவ்ஸ், மைத்திலி, கமலக்கண்ணன், அமீரா, தர்ஷினி, தமிழரசி, அனன்யா, ரம்யா, ஆதித்யா, கலகிரிங்களா? சொல்லி ஆப்ஷன் ஏ. ஷமீனா, சூப்பர் மாஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, டிஎன்ஏ இஸ் நாட் பிரசன்ட் இன் ரைபோசோம். ரைபோசோமில் தலைதான் பிரசன்ட் ஆயிருக்க மாட்டான் அப்படின்றது. நியூக்ளியர் என்வலப் இஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப். நியூக்ளியர் என்வலப் இஸ் a derivatives of. Nuclear envelope is a derivatives of. Nuclear envelope is a derivatives of. Come on. Golgi complex. Nuclear envelope is a derivatives of. தெரியலையா? இட்ஸ் ஆப்ஷன் சி டாக்கண்ணா. ஆப்ஷன் சி. எஸ், ஆப்ஷன் சி. ரஃப் ஆர்இஆர் தான். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நியூக்ளியர் என்வலப் இஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? நியூக்ளியர்லேருந்து என்வலப் தானே வந்துருக்கும். நியூக்ளியஸ் இப்படி பேஸ் பண்ணி வருது அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட் தான் வந்துருக்கு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தானே ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் டவுட் வருமே தவிர அது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாவே டவுட் வரக்கூடாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. ஷாம், லேகா, ரம்யா, பாவ்ஸ், தர்ஷினி, அனன்யா, அமீரா, மைத்திலி, அருணா, தமிழரசி, ஆதித்யா, கலக்கிட்டீங்க. It's going to be option C. 𝑠. Option C. Rough endoplasmic reticulum is the right answer. Shall we move on to the next question? Select the correct matching in the following. Yes. Correct matching in the following. Select the correct matching in the following. Followingல கரெக்டான மேட்சிங் என்னது? இதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கான். Select the correct matching in the following pass.
which is the correct one, which is the correct one என்ன பொறுத்து பார்த்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பார்த்தோம், எஸ்சிஆர் இது பண்ணிட்டு இருக்கு, synthesis of lipids. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து லிப்பிட்ஸ் தான் சிந்தசிஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே, எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். சூப்பர். தமிழரசி, ஆதித்யா, ரம்யா, அருணா, தர்ஷினி, அனன்யா, மைதிலி, லேகாஸ்ரீ, பாவ்ஸ், சூப்பர்மா சூப்பர்மா. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் which is give rise to an synthesis of lipids. அதே ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணிட்டு இருக்கு, புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணிட்டு இருக்கு. கிளைகோப்ரோட்டீன் அண்ட் கிளைகோலிபிட்ஸ் எங்க நடக்கும், நம்ம லைசோசோம்ஸ் பேஸ் கோல்கி அப்பாட்டஸ் லைசோசோம்ஸ் பேஸ் பண்ணி அதில் போகும்போது நடந்துட்டு இருக்கு போது. ஓகே, பார்த்துறாதீங்க, 6 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபேஸ் 2 ஃபேஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் synthesis of lipids. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். சூப்பர். ஃபைரோ, பாவ்ஸ் கலக்கிறீங்க. லாஸ்ட் கேள்வி, the functions of gap junction. gap junction ஓட functions என்ன? What is the functions of gap junction? What is the functions of gap junction? Gap junction ஓட functions என்ன? Gap junctions ஓட functions என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா, yes, is good. Option A, facilitate the communication between adjoining cells by connecting the cytoplasm for the rapid transfer ions and small molecules of the large molecules. Okay, ரெண்டு கேப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான் கம்யூனிகேஷன் பிட்வீன் த அட்ஜாயினிங் செல்ஸ் பை கனெக்டிங் த சைட்டோபிளாசம். ஒரு கேப் எங்கே வரும், ரெண்டு செல்லுக்கு நடுவில் தான் ஒரு கேப் வரும். ஸோ இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கேப்பிங் ஜங்ஷன் தான். ஓகேவா, இந்த செல்லையும் அந்த செல்லையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற பேஸ் பண்ணிட்டு இந்த செல்லோட சைட்டோபிளாசத்தையும் அந்த செல்லோட சைட்டோபிளாசத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபங்க்ஷனாக தான் ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். பாவ், சுபா, மீரா. ஓகேடா, ஹரிப்ரியா, தர்ஷினி, கீர்த்தி, ரம்யா, மைதிலி, அருணா, அனன்யா, லேகாஸ்ரீ, தமிழரசி, ஆதித்யா, ஃபைரோ கலக்கிறீங்களா? ஓகேவா, வித் திஸ் we have completed the cell the unit of life அப்படி லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு 500 போட்டு நடக்கணும். கமான்ரா, கமான் வச்சுருங்க. பிளாஸ்ட் பண்ணி விடுங்க. சரி, ஒரு பிரேக் எடுத்து போமா? இப்போ என்ன ஆகுது? ஓகே, 3:40 ஆகுது, 3:50. 4 o'clock வாங்க. வில் ரெஸ்யூம் பை 4. ஓகே, அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்கடா. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துருங்க, செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. மறந்துடாதீங்க, செஷன் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா, செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. ஃபயர் போட்டாச்சு, தண்ணி குடிச்சோங்க. பிளாஸ்டி தான். சூப்பர். கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் இந்த செஷன் முடிஞ்ச உடனே இந்த பிடிஎஃப் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில், யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் அப்லோடு செய்யப்படும். ஓகேவா, சாப்பிட போகிறீங்களா? இப்போ தானா? நல்ல விஷயம். ஓகே, மீட் யூ guys by 4. 4 மணிக்கு மேலே நான் சந்திக்கிறேன்.
guys are back. Oh my god, I forgot one thing. வந்துட்டீங்களா? பயோமாலிகுல்ஸ் பார்த்தலாமா? வெல்கம் again. வெல்கம் டு தி கிரிகாலன்ஸ் மேஜிக் ஷோ. அந்த மாதிரி வெல்கம் again. Yes, shall we? வந்தாச்சு. நல்ல விஷயம். குட் ஈவினிங் ஆயிடுச்சதுக்குள்ள. சரி, குட் ஈவினிங். ஹலோ. ஓகே, எஸ். பயோமாலிகுல்ஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோமா? பயோமாலிகுல்ஸை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின்லாம் இருக்குன்றத நம்ம பார்த்துலாம். டீலாம் சாப்பிட்டாச்சாடா? இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணுமா? டீலாம் குடிச்சாச்சா இல்லை இனிமேல் தான் குடிக்கணுமா? நிறைய பேர் இப்போ தான் சாப்பிடவே போகிறேன் அப்படின்றீங்க. இங்கேருந்து டீலாம் குடிச்சிருப்பீங்க தானே? சாப்பிட்டு வந்துட்டேன் சார். இப்போ தான் சாப்பிட்டே வந்திருக்கீங்க. சரி, ஓகே, ஃபைன், ரைட். இனிமேல் தானா? சரி. சாப்பிட்டு இருக்கேன் சார். சரி, ஓகே. சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்தாங்க கவனிங்க, சாப்பிட்டே இருக்கவனு கவனிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் பயோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல்ஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போதுன்னா, the two functional group characteristics of sugars are two functional group which is the characteristics of sugar. எந்த ரெண்டு functional group வந்து characteristics of sugar அப்படி சொல்லிருக்கோம்? ஸோ என்னது? ஆப்ஷன் சி கார்பாக்சில் அண்ட் ஹைட்ராக்சில். டி வராதுடாக்கன்னா ஆப்ஷன் சி வரும், கார்பானில் அண்ட் ஹைட்ராக்சில். ஆப்ஷன் சி கார்பானில் அண்ட் ஹைட்ராக்சில் தான் the two functional group of the characteristics of sugar அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். two functional group of the characteristics of sugars நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? is going to be option C carbonyl and hydroxyl group. Carbonyl and hydroxyl group. Option C is the right answer. Okay, சூப்பராக கலக்கிட்டீங்க. 1 plus அனன்யா, எஸ் ட ஷாம், ஸ்வேதா, ஷாமினா, மதி, அருணா, மைத்திலி, அனன்யா, தமிழரசி, ஆதித்யா. is going to be option C. Okay, option C is right answer. Carbonyl and hydroxyl தான் two functional group is a characteristics of sugar அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி பார்த்தலாம். which of the following are not a polymeric? பாலிமர்ஸ் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? பாலிமெரிக் எது கிடையாது அப்படின்னாங்க. which of the following is not a polymeric? அப்போ மோனோமர் தான் கேட்குறான். பாலிமர் அவன் கேட்கல, மோனோமர் தான் கேட்குறான். Not a polymeric. Polymer கிடையாது, மோனோமர் தான் கேட்குறான். which is a monomer of this? மோனோமரம் எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? yes, it's going to be lipids. ட்ரை எஸ்டேட் எத்தர்னு வரும். ஓகேவா? ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு பெப்டைட் பாண்டோட பாலிமராக இருந்துட்டு இருக்கோம். பாலிசாக்கரைட்ஸ் சொல்லவே வேணாம், பாலிசாக்கரைட்ஸ் தான் சொல்லிட்டோம். ஓகே, மோனோசாக்கரைட்ஸ் பாலிமராக இருந்துட்டு இருக்கோம். நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு நியூக்ளியோடைட்ஸோட பாலிமராக இருந்துட்டு இருக்கும். பட் லிப்பிட்ஸ் அப்படி கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அவன் என்ன கேட்டிருக்கான்? நாட் அ பாலிமரி தான் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பராக இருக்கணும். சூப்பராக மதி, தர்ஷினி, அருணா, கமலக்கண்ணன், லேகாஸ்ரீ, ஜெயமுருகன், ரம்யா, 1+, ஷாம் கலகிட்டீங்க கணக்கு. ஓகே, மைத்திலி, ஷமீனா, சூப்பர். ஸ்வேதா, தமிழரசி கலகிட்டீங்க. ஆதித்யா. கொண்டு போய் ஆப்ஷன் சி லிப்பிட்ஸ் வந்து பாலிமர் கிடையாது, ஒரு மோனோமரை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். Which of the following statement is correct with reference to enzyme? இது நம்ம பார்த்தது தான். Which of the following statement is correct with reference to enzyme? These are all our practiced questions தான். இது எல்லாமே நம்ம practice பண்ண questions தான். எல்லாரும் அதே என்னது? ஆப்ஷன் ஏ ஓலோ என்சைம். It is an apoenzyme by coenzyme. Holoenzyme is equal to an apoenzyme by coenzyme. Option A is the right answer. Yes, the super. Sham, Dashini, Legashri, Sweta, Ananya, Aruna, Kamalakkannan, Ramya, Madi,
Dashini, Shamina, Aditya, Tamilarasi, கலகிரிங்கங்களா சொல்லுவே ஆப்ஷன் A is the right answer. Option A will be the right answer. Next question பார்த்தலாமா? அடுத்த question. The typical fat molecule is made up of. ஒரு fat molecule எதால made up இருக்கு? A typical fat molecule is made up of. A typical fat molecule is made up of. எதனால made up இருக்கு? ஒரு typical fat molecule எதனால made up இருக்கு? நல்லா பண்ணுங்க. 1 glycerol 3 fatty acid molecule ஆல made up இருக்கு. 1 glycerol and 3 fatty acid molecule ஆல made up இருக்கு. So it's going to be option B will be the right answer. Okay, ஒரு typical fat molecule வந்துட்டு ஒரு glycerol 3 fatty acid molecule ஆல made up இருக்கு. So option B is the right answer. Okay, super. மைத்திலி, லேகாஸ்ரீ, ஸ்வேதா, தர்ஷினி, ஹர்ஷிதா, yes, Shamina, 𝒕𝒑𝒏𝒕𝒖, கமலக்கண்ணன், அனன்யா, ரம்யா, ஷாம், அருணா, தர்ஷினி, ஷாம், தமிழரசி, ஆதித்யா, கலகிரிங்க. It's going to be option B, ஒரு glycerol 3 fatty acid molecules. அடுத்தது, which one of the following statement is incorrect? Yes, என்னடா statement incorrect statement பேஸ் பண்ணி இந்த கேள்வியும் வரலையே நினைச்சிட்டு இருந்தேன். Which of the following statement is incorrect? Quick. Yeah. சொல்லுங்க டெடி, சொல்லுங்க அப்படின்றது. ஓகே, என்னது? கிளைசைன் இஸ் a sulfur containing amino acid அப்படின்றது. கிளைசைன்றது ஒரு சிம்பிளஸ்டான அமினோ ஆசிட். என்னது? கிளைசைன் இஸ் a simplest amino acid. அதுலலாம் சல்ஃபர் கண்டெய்ன்லாம் இருக்காது. ஸோ ஆப்ஷன் D is the wrong answer. சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் கிளைசைன் கிடையாது. இட் இஸ் a simplest amino acid அப்படின்றது. ஓகேவா? எல்லாமே தப்பா பண்ணுறேங்க. வந்து சார் வாத்து குவாக் தானே சார் சொல்லும். வாத்து குவாக்கு தானே சார் சொல்லணும்னா குவாக்கு தான் சொல்லணும். அது மாதிரி ஸ்வீட் இன் டேஸ்ட் பேஸ் பண்ணியா. கிளைசைன் இஸ் அ சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. அது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மான அமினோ ஆசிடாக தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? எஸ், பார்த்துருக்கோம். நம்ம பயோமாலிகூல்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம்ல. ஞாபகம் இருக்கா? பயோமாலிகூல்ஸை நம்ம செஷனை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே, சூப்பராக. 𝒕𝒑𝒏𝒕𝒖, ஹாய் ரமேஷ், ஹாய் டாக்கண்ணா, ஸ்வேதா, கமலக்கண்ணன், லேகா, தர்ஷினி, மதி, ஷாம், 𝒕𝒑𝒏𝒕𝒖, மைத்திலி, அருணா, அனன்யா, ஷமீனா, ஆதித்யன், தமிழரசி, ரம்யா, கலகிரிங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் D is the right answer. Option D will be the right answer. அடுத்த கேள்வி பார்த்துலாமா? The amino acid tryptophan is a precursor of the synthesis of. இதுவும் நம்ம பார்த்தது தான். Amino acid tryptophan is a precursor. முன்னோடிகள். எதோட முன்னோடி? The amino acid tryptophan is a precursor for the synthesis of. Amino acid tryptophan is a precursor for the synthesis of. இல்ல. ஆப்ஷன் B கிடையாது. கண்ணுங்களா? ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் சிந்தேஸ் ஆகிட்டு வருதுன்னு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? 20 டிஃப்ரெண்ட் பாண்டில் வந்துட்டு அமினோ ஆசிட் வந்து டூப்பராக வந்து சிந்தேஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது ப்ரிகாசர், எதோட ப்ரிகாசர் முன்னோடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் செரோட்டோனின். ஸோ அமினோ ஆசிட் ட்ரிப்டோஃபான் இஸ் அ ப்ரிகாசர் ஃபார் த சிந்தேஸ் ஆஃப் மெலட்டோனின் அண்ட் செரோட்டோனின். முன்னாடி ட்ரிப்டோஃபான் வந்து சிந்தேஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் A will be the right answer. ஓகே, ஆப்ஷன் A தான் வரணும்னா ஆப்ஷன் A. ஓகேவா? அமினோ ஆசிட் எந்த பேஸில் வந்து சிந்தேஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, என்னென்ன கான்செப்ட் சிந்தேஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அமினோ ஆசிட் ட்ரிப்டோஃபான் இஸ் சிந்தேஸ் ஆஃப் மெலட்டோனின் அண்ட் செரோட்டோனின். ஆப்ஷன் A is ரைட் ஆன்சர். ஓகே, நோ சி வராது. ஆப்ஷன் A மெலட்டோனின் அண்ட் செரோட்டோனின் தான் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். மதி, 𝒕𝒑𝒏𝒕𝒖, தர்ஷினி, ஷாம், கமலக்கண்ணன், ஷாலினி, வைஷாலினி, அனன்யா, லேகாஸ்ரீ, ரம்யா, ஆதித்யா, ஷமீனா, மதி, சூப்பராக. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் A. அதுக்கு அப்புறமா வர்றது இது ப்ரிகாசன்றது முன்னாடி, இதுக்கு அப்புறமா வர்றது தான் அது. Which of the following biomolecules does have a phosphodiester bond? phosphodiester bond இருக்கக்கூடியது எது? எந்த ரெண்டு ஃபாலோ மாலிகுல phosphodiester bond என்னது? 3 பாண்ட் படிச்சிருப்போம். அந்த 3 பாண்ட்ல phosphodiester bond எங்க பார்க்க முடியும்?
3 பாண்ட் படிச்சிருப்போமா அதில் வந்துட்டு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து நம்ம எங்கே பார்க்க முடியும் where we can see the phosphodiesterbond ரெண்டு நியூக்ளியோடைடுக்கு நடுவில் நியூக்ளிக் ஆசிட் எதனால நடந்துட்டு இருக்கு DNA RNA அப்படின நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு ரெண்டு நியூக்ளியோடைடு நடந்துட்டு இருக்கு 1 2 3 4 5 1 2 3 4 5 OH phosphate. So phosphodiesterbond அப்படின்றது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இந்த ஒரு நியூக்ளியோடைடுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடியதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி நியூக்ளிக் ஆசிட் இன் நியூக்ளியோடைடு. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி நியூக்ளிக் ஆசிட்ஸ் இன் நியூக்ளியோடைடு தான் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கும் நடுவில் 5th ஃபாஸ்ஃபேட்டுக்கும் 3rd இருக்க OH குரூப்புக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடியதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நியூக்ளியோடைடு இல்லைக்கண்ணா நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளிக் ஆசிட் தான் நியூக்ளியோடைடு அப்படின்னு வருது. ஃபார்மேஷன் தான் ஃபுல்லாக நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ் தாக்கண்ணா சூப்பர். அர்ஷிதா, மதி, தர்ஷினி, அருணா, ஸ்வேதா, ஷாம், ஹரிதா, மைத்திலி, லேகாஸ்ரீ, அனன்யா, ரம்யா, தமிழரசி, ஸ்ரீகுட்டி, கலைகிட்டிங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின், which one of the following statement is incorrect? இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது? which of the following statement is incorrect? இன்கரெக்டான following statement வந்து என்ன ஆகுது அப்படின்றாங்க. which is the incorrectaன statement? இப்போ ஒரு இது சொல்கிறேன் பாருங்களேன். இன்கரெக்ட் பேஸில் வந்து சில கொஷின்ஸ் கேட்குறான்னா எங்கெங்கெல்லாம் டிக்ரீசஸ் வருதோ அதெல்லாம் மாறுதல் அடையத்துக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஓகே, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அட்டன் பண்ணி ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட்டாலும் பரவாயில்ல தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அந்த மென்டாலிட்டியில் எனக்கு ஆப்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்கான். அவன் கொஸ்டின் கேட்டதில் வந்துட்டு அது என்னது எனக்கு தெரியல. ஓகே, பட் நான் என்ன நினைக்கிறேன், அதை நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஆப்ஷனாக நான் போட்டு வரணும்னு நினைக்கிறேன். பட் அப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ் இன்க்ரீசஸ் அது ஒன்று சூஸ் பண்ணலாம். லாங்கு ஷார்ட்டு, ஓகே, லென்த்தை பேஸ் பண்ணி வருது. லென்த்தை பேஸ் பண்ணி வந்து டிக்ரீசஸ் இன்க்ரீசஸ், லாங்கு ஷார்ட்டு ஸ்மால் அப்படிலாம் வருது இல்லையா? ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். வேரியேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது நான் ஏலேருந்து பிக்கு 20 மினிட்டில் போயிடுவேன், பியிலேருந்து சிக்கு 40 மினிட்டில் போயிடுவேன், இப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இன்கரெக்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் அதை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது நான் ஆப்ஷனை போட்டுவோன்னு நினைக்கிறேன். பட் எந்த ஆப்ஷன் போடுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்கள். அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் லென்த்தை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அதை போடுங்க. அதாவது இன்க்ரீசஸ், டிக்ரீசஸ், லாங்கு, ஷார்ட் அப்படின்னு லென்த்தை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி கான்ட்ராஸ்ட் பேஸில் வந்துச்சுன்னா அதை போடுங்க. இன்னொன்று என்னது பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வேல்யூஸ் வந்து இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு வேல்யூஸ் அங்கேருந்து இங்கே வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2 வேல்யூ மாற்றி கொடுக்கலாம். ஏன்னா A to B வந்து 40 கூட இருக்கலாம், B to C வந்து 20 கூட இருக்கலாம். இது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சும்மா மார்க் பண்ண 5 மார்க் -5 மார்க் இல்லடா. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 720 out of 700 எல்லா क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும் அப்படின்ற ஐடியா இருக்காங்க. வந்துட்டு எனக்கு இந்த ஒரு क्वेश्चन மட்டும் தான் டவுட்டா இருக்கு, இந்த ஒரு क्वेश्चन மட்டும் தான் டவுட்டா இருக்கு அப்படின்றது இருந்துச்சுன்னா சோ அதுக்கு நீங்க ட்ரை பண்ணும்போது நான் ட்ரை பண்ணுங்க தான் சொல்றேன். ஓகே, ஏன்னா முக்காவாசி அந்த இதில் கரெக்டாக வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இன்கரெக்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் 1-2 தான் கொஞ்சம் டோட்டலாக மாற்றி கேட்பானே தவிர முக்காவாசியான கொஸ்டின்ஸுக்கு இந்த மாதிரி இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ்க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் எதிர்பார்க்கப்படுது. இல்லைனா வேல்யூஸ் கொடுத்துருப்பான், வேல்யூஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் இருக்கும். வேல்யூஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் இருக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு இன்னொரு சைடு கூட வரலாமே அப்படின்றது. ஓகே, அதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், தெரியாத கொஸ்டினாக இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்க அப்படின்றதுக்காக. ஓகே, தெரியாத கொஸ்டினாக இருந்தால் மட்டும் பாருங்க அப்படின்றதுக்காக. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர்.
உங்களுக்கு அதை அட்டன் பண்ணணும்னு இருக்குது, உங்கள் மென்டல் சொல்லுது அட்டன் பண்ணணும், உங்கள் மென்டாலிட்டி அப்போ மென்டாலிட்டி வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லுது. ஓகே இது அட்டன் பண்ணுறா மிச்சதெல்லாம் கரெக்டாக எழுதிருக்கடா, இதை மட்டும் கரெக்டாக எழுதினா 720 அப்படின்னு இருக்குது. ஓகே நான் பயாலஜி மட்டும் தான் சொல்ல முடியும், 360 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் எதை ரிஸ்க் எடுக்கலாம். ஓகேவா, பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், அது இட்ஸ் ஆன் ஓன் ரிஸ்க், உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், which one of this following is non-reducing carbohydrates? Which of the following is a non-reducing carbohydrates? Non-reducing carbohydrates. Which of the following is a non-reducing carbohydrates? ரொம்ப ஈஸி. மென்டல் மாதிரி அட்டன் பண்ணிட்டு ஃபீல் பண்ணாமல் இருந்தால் சரி. அப்போ ஃபீல் பண்ண வந்தால் மழை போனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற ஆளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு வர்றதே மழையாக இருக்குது அப்படின்னு போனால் அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு ஆளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ண வேணாம். அப்படிதான். பட் உங்கள் மென்டாலிட்டி அப்படி இது பண்ணும், அட்டன் பண்ணலாமே அப்படின்னு தோணும் போது எதையாவது ஒரு ஆப்ஷனை போடுறதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகே எஸ், நான் ரெடியூசிங் கார்போஹைட்ரேட்ஸ் என்னவா இருக்க போது? ஆப்ஷன் பி சுக்ரோஸ். Non-reducing carbohydrates என்னவா இருக்க போது? is going to be option B, sucrose is the right answer. ஓகேவா, சூப்பர், ஆப்ஷன் B is right answer. சூப்பர், மைத்திலி, ஸ்வேதா, அனன்யா, தர்ஷினி, ஸ்ரீகுட்டி, அருணா, ஷமீனா, கமலக்கண்ணன், ஹரிதா, ஹர்ஷத், அனன்யா, ரம்யா, ஹரிதா, கமலக்கண்ணன், தமிழரசி, ஆதித்யா, கலக்கிட்டீங்க. is going to be option B, sucrose is the right answer. Okay, fine. Select the statement again which is not correct. Again the statement which is not correct தான் கேட்டிருக்கேன். என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்க போகுது? அண்ட் அதே மாதிரி ஓகே நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த டூஸ் அண்ட் டூனாஸ்னால் வந்துருச்சுன்னா இதுவும் பார்க்கணும், எப்படி இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ். அதான் கான்ட்ராஸ்ட்டாக ஆப்போசிட் பேஸில் என்னென்ன வருதோ அதெல்லாம் அடிச்சு விட்டணும். ஆப்போசிட் பேஸில் என்னென்ன வருதோ அதெல்லாம் அடிச்சு விட்டணும். ஓகேவா, இது என்ன ஆகாது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, அதனால பிரச்சனை கிடையாது. இன்ஹிபிட் பண்ணாது அப்படின்னாங்க. சச்சின் டிஹைட்ரோஜனேஸ் மேரிட்டி இன்ஹிபிட் பண்ணாது அப்படின்னாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, இஸ் இன்ஹிபிட், டஸ் நாட் வராது, it does inhibit. So option B is the wrong statement. Okay, option B is going to be the wrong statement இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, புரிஞ்சுதா? கிளியர். இப்படி அடிச்சு முக்காவாசியான கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சான்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மார்க் இஸ் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் பேஸ். ஸ்வேதா, தர்ஷினி, ஆதித்யா, ஹர்ஷிதா, மைத்திலி, ஷாம், நிர்மலா, ஹரிதா, தமிழரசி, அனன்யா, ஆதித்யா, கலக்கிட்டீங்க. ஓகே, going to be option லேகாஸ்டி. சூப்பர், ஆப்ஷன் B is the right answer. ஓகே, டஸ் ரிசர்வ் பண்ணும், டஸ் நாட் பண்ணாது. ஓகே, என்னது ரிவர்ஸ் பண்ணுறதா, இன்ஹிபிட் பண்ணுறதுக்காக தான் அது வேலையே. அதை எப்படி இன்ஹிபிட் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? which of the following glucose transportant insulin dependent? இன்சுலின் டிபெண்டண்டாக இருக்கிறது. which of the following is an insulin dependent? so the following glucose transports is an insulin dependent. GULT 4. ஓகேவா, GULT 4 is an insulin dependent. GULT 4 தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம், we call it as a insulin dependent. so option D is the right answer. insulin dependent இருக்க போது GULT 4 தான். ஓகேவா, so it's going to be option D. yes லேகாஸ்டி, அனன்யா, தர்ஷினி, சூப்பர்மா, ரம்யா, ஷமீனா, ஹரிதா, கமலக்கண்ணன், ஆதித்யா, தமிழரசி, சூப்பர் ரகன், ஆதித்யா, சூப்பர். கொண்டு போய் ஆப்ஷன் டி GULT 4 தான் இன்சுலின் டிபெண்டண்டாக இருக்குது. எது இருக்கு? GULT 4 தான் இன்சுலின் டிபெண்டண்டாக இருந்துட்டு இருக்கு. இஸ் நன் அதர் தென் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஃபைன். கான்கேவலின் ஏ என்னது? வாட் இஸ் அ கான்கேவலின் ஏ? இதுக்கு தான் என்னென்னா செகண்ட் நியூக்ளியஸ் இருக்குன்னு எழுதி போட்டிருந்தேன். ஞாபகம் இருக்கா? அது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் அடிச்சிருப்பீங்க. கான்கேவலின் ஏ அப்படின்றது என்னது? அந்த செகண்ட் நியூக்ளியஸில் என்னென்னு எழுதி போட்டிருந்தேன். ஞாபகம் இருக்கா? கான்கேவலின் ஏ இதில் வரும், டாக்ஸின் என்னவா இருக்குது அதெல்லாம் அப்படி எழுதி போத்தோமே. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் ஆக போகுது? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி லெசிட்டின். கான்கேவலின் ஏ என்னவா வரப்போகுது? ஆப்ஷன் சி லெசிட்டின் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி லெசிட்டின். எஸ் சூப்பர். லேகாஸ்ரீ, தர்ஷினி, கமலக்கண்ணன், அனன்யா, தமிழரசி, ஸ்வேதா, மைத்திலி, ரம்யா, ஷாம், சூப்பர், கலக்கிட்டீங்க. கொண்டு போய் ஆப்ஷன் சி லெசிட்டின் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி எஸ் லெசிட்டின். ஆப்ஷன் சி லெசிட்டின் will be the right answer. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போனால் இல்லாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கன்சிடரிங் த டூ ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்த்துட்டு அந்த எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுங்க.
வச்சேன் ஜஸ்ட் மினிட் ஒரே நிமிஷம் yes another coenzymes and metal ions that is tightly bound to the enzymes called a prosthetic group. Yes, prosthetic group. A complete catalyst active enzyme which is bound to the prosthetic group as a apoenzyme கிடையாது holo enzyme. Okay, class is going to be B வந்து தப்பா இருக்க போகுது. B வந்து என்ன இருக்க போகுது? B வந்துட்டு தப்பா இருக்க போகுது. ஓகேவா? Yes, is going to be B வந்து ரொம்ப தப்பு. apoenzyme கிடையாது. So அதனால என்ன ஆப்ஷன் வரும்? B false ஆ இருக்கிறதுனால option C is the right answer. ஓகேவா? option C 3. option C will be the right answer. Yes, rakana option C rakana option C. option B oh yeah option B A correct B தப்பு sorry B false னா அப்படியே B false போட்டேன் B மட்டும் தான் false option A correct தான் option A correct தான் ஓகேவா yes option A correct தான் coenzymes and metal ions that is tightly bound to the enzymes called a prosthetic group கரெக்ட்டா தான் இருக்கு B மட்டும் தான் தப்பு which of the following organic compound is the main constituent of lecithin பார்த்தோம் இல்லையா lecithin ஓட main organic compound என்னவா இருந்திருக்கு which of the following compound is the main organic basic of lecithin which of the following organic compound is the main constituent of lecithin lecithin ஓட main organic compound என்னவா இருந்திருக்குன்னா it's going to be option B phospholipid main constituent of lecithin is yes it's going to be phospholipid option B is the right answer option B phospholipid is the right answer super Aditya Arshita Shamina Dashini Ananya Tamilarasi Sweta Nandita Ramya Dashini Aruna Harita Kalagiri it's going to be option B phospholipid the main constant of lecithin is option B phospholipid yes Dashini option B phospholipid is the right answer next question பார்த்தலாமா prosthetic groups differ from coenzymes how does the prosthetic group will differ from coenzyme coenzymes ல இருந்து ஒரு prosthetic group வந்து எப்படி differ ஆகிறது coenzymes ல இருந்து ஒரு prosthetic group வந்து எப்படி differ ஆகிறது how does it differ yeah என்னது tightly bound ஆயிருக்கு prosthetic group வந்து எப்படி இருக்குமா tightly bound ஆயிருக்கும் to apoenzyme ஓட tightly bound ஆயிருக்கு இதே prosthetic group அப்படின்றது so option B apoenzyme ஓட tightly prosthetic group வந்து bind ஆயிருக்கும் but coenzymes அப்படி இருக்காது அதனால தான் நம்ம ஈஸியா டிஃபர் பண்ணிக்கலாம் so option B is right answer option B prosthetic group அப்படின்றது which is be tightly bounded to the apoenzymes ஓட ரொம்ப tightly bound ஆயிருக்கும் ரொம்ப tightly என்ன ஆயிருக்கும் bound ஆயிருக்கும் அப்படின்றாங்க ஓகே சூப்பர் ஆதித்யா தர்ஷினி ஆஷிதா அரிதா அருணா கமலக்கண்ணன் ரம்யா ஸ்வேதா நந்திதா தமிழரசி Shamina super organized could be option B yes option B will be the right answer prosthetic group tightly bound ஆயிருக்கும் apoenzymes ஓட ஓகேவா அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் identify the statement which is an incorrect again வந்தாச்சுல இந்த வந்துட்டால incorrect ஆன statement சொல்லுங்க பாப்போம் which is incorrect இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது கிளைசைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளைசைன் அப்படின்றது ஒரு சிம்பிளஸ்டான அமினோ ஆசிட் என்னது இஸ் a simplest form of அமினோ ஆசிட் அதை போய் லிப்பிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ராங் ஆன்சர் ஓகே கிளைசைன் அப்படின்றது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட் அதை போய் என்ன கொடுத்துருக்காங்க லிப்பிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தப்பு ஓகே கிளைசின்றது என்னவா இருக்கு இட் இஸ் அன் அமினோ ஆசிடாக இருந்துட்டு இருக்கு ஓகே சூப்பர் லேகா தர்ஷினி மைத்திலி அருணா கமலக்கண்ணன் ஸ்வேதா அனன்யா நந்திதா ஹரிதா தமிழரசி ஷமீனா ஆதித்யா கலகிறீங்களா ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி கிளைசின் இஸ் an example of லிப்பிட்ஸ் அப்படின்றது தப்பா இருக்கு கிளைகோசிட்டிக் பாண்டும் பெப்டைட் பாண்டும் ரெஸ்பெக்டிவ்லி மேடா இருக்கு எதுல இது பார்த்ததுதான் கிளைகோசிட்டிக் பாண்டும் பெப்டைட் பாண்டும் ரெஸ்பெக்டிவ்லி மேடா இருக்குமா எது கிளைகோசிட்டிக் பாண்டால மேடா பேருக்கு எது பெப்டைட்னால மேடா பேருக்கு எது கிளைகோசிட்டிக் பாண்டால மேடா பேருக்கு எது பெப்டைட்னால மேடா பேருக்கு
glycosidic bond carbohydrates பேஸ் பண்ணி வருமே. Yes, glycosidic bond is seen in inulin and peptide bond on a protein will seen in insulin. So inulin வேற இன்சுலின் வேற. நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆவீங்க. இன்சுலின் அப்படின்றது புரோட்டீன், இன்சுலின் அப்படின்றது கார்போஹைட்ரேட்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஏன்னா அது கிளைகோசிடிக் பாண்டால மேடப் ஆயிருக்கு. ஸோ கிளைகோசிடிக் பாண்டால மேடப் ஆனது இன்சுலினா இருக்கு. பெப்டைட் பாண்டால மேடப் ஆயிருக்கு. புரோட்டீன் தானே இன்சுலின் அப்படி சொல்லுவோம். ஸோ பெப்டைட் பாண்டால தானே மேடப் ஆயிருக்கும். ஸோ பெப்டைட் பாண்டால மேட் ஆனது என்ன சொல்லிருக்கோம்? இன்சுலின் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா மைத்திலி தர்ஷினி 3 இல்லையா சார்? 3 இல்லடா கண்ணா, 3 இல்லடா. இன்சுலின் இன்சுலின் தானே வரும். ஓகே, yes option A dakana Arita Ramya Ananya Tamilarasi option A Sweta ஓகேவா? ஓகே, இன்சுலின் அப்படின்றது கிளைகோசிடிக் பாண்ட் ஆகவும் இன்சுலின் அப்படின்றது என்னவா இருந்துட்டு ஒரு பெப்டைட் பாண்ட் ஆகவும் மேடப் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது. ஓகே இல்லையா? டன் தானே? டன் காட்டன். அடுத்த கேள்வி ஒரு மேட்ச் பார்த்தலாமா? இன்ஹிபிட்டர் ஆஃப் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் எதை யூஸ் பண்ணி இன்ஹிபிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்? மேலேட்டை யூஸ் பண்ணி இன்ஹிபிட் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துருப்போம். பொசஸ் அ பெப்டைட் பாண்ட். எது பொசஸ் அ பெப்டைட் பாண்ட் இருக்கும்? கொலேஜன். செல் வால் மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ரைசின். ஸோ இதை பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. எஸ், ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். ஒரு நிமிஷம். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி 2. Okay, 2. Yes, Dashini, Devi, Sham, Maithili, Aruna, Ramya, Dashini, Harita, Ananya, Sweta, Lekha, கலகிடிங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொம்ப ஈஸியான மேட்ச் தான். காம்ப்ளிகேட்டடாக ஒன்றுமே இல்லை. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அந்த 4 ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது. யாரோட போய் பேர் ஆவா அப்படின்றது கேட்குறாங்க. யாரோட போய் பேர் ஆவா, எத்தனை ஹைட்ரோஜன் பாண்ட் வச்சுட்டு பேர் ஆவா, யாரோட போய் பேர் ஆவா, எத்தனை ஹைட்ரோஜன் பாய்ஸ் வச்சு பேர் ஆவா அப்படின்றது. ஃபங்கை கைட்னு வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? நல்ல விஷயம். அதான் மேட்ச்லாம் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். சில மேட்ச் வந்துட்டு நீங்கள் 4மே கண்டுபிடிச்சா தான் போடுற மாதிரி இருக்கும். பட் சில மேட்ச்சை நீங்கள் 1 வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எஸ், நல்லா பார்த்து வச்சோங்க. அடினைன் ஆல்வேஸ் பாஸ் வித் தைமைன் டூ ஹைட்ரோஜன் பாண்ட். என்ன சொல்லியிருந்தேன்? பியூரின் பிரமிடுன்னு படிங்கடா. பிரமிடின் ஸ்கூல்லேருந்து பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு டிசி கொடுப்பாங்க. அப்போ பிரமிடில் வரக்கூடியது தைமின் அண்ட் சைட்டோஸ்கைனு, பியூரினில் வரப்போகிறது அடினைன் அண்ட் கோனைன்னு வரப்போகுது. எப்போவுமே பியூரின் பிரமினோட தான் போய் பைண்ட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடினைன் 2 ஹைட்ரோஜன் பாண்டோட தைமினை போய் பைண்ட் ஆகுது. அதே தான் வைஸ் வர்ஸ் ஆகும். தைமின் 2 ஹைட்ரோஜன் பாண்ட் அடினோட பைண்ட் ஆகுது. அதே மாதிரி தான் கோனைன் 3 ஹைட்ரோஜன் பாண்டோட சைட்டோஸ்கைனோட பைண்ட் ஆகுது. அதே மாதிரி தான் கோனைன் 3 ஹைட்ரோஜன் பாண்டோட சைட்டோஸ்கைனோட பைண்ட் ஆகுது. வைஸ் வர்ஸாகவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இந்த ஃபார்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப முக்கியமானது. நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இதை பார்ப்போம். ஓகே, மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வந்துட்டு இந்த கான்செப்டை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்துட்டு இருப்போம். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல விஷயம் லத்திகா, நல்ல விஷயம்டா. ஓகே ஃபைன்ரா. தூக்கம் முக்கியம் தான். ஓகே, தூக்கம் இல்லாமல் வாழ்க்கை இல்லாமல் தூக்கம் இல்லை அப்படின்றது. ஓகே, தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் தான். பட் எப்போவுமே தூங்கிடக்கூடாது. ஒரு பாட்டு இருக்குதே, தூங்காதே தம்பி தூங்காதே. நேற்று கூட பாட்டு பாடிருந்தோம், ஞாபகம் இருக்கா? நேற்றா இல்லை நேற்றா நம்ம செஷனில் அங்கே தூங்கினவன் கல்வி இழந்தான், இங்கே தூங்கினவன் இதை இழந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிருந்தோமே. ரொம்ப அருமையான பாட்டு. ஓகே, சரி, கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. ஹர்ஷிதா, பாவ்ஸ், லத்திகா, ஷமீனா, மைத்திலி, அருணா, அனன்யா, தர்ஷினி, ஸ்வேதா, தமிழரசி, ஆதித்யா, கலகிரிங்க. கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி will be the right answer. And last question for biomolecules. Which one of the following is the most abundant? Most abundant protein in animals. Day before yesterday சாரா, டே பிஃபோர் எஸ்டர்டே தான். ஓகேவா? தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு நல்லா இருக்கும். ஆமாம், அன்னைக்கும் மறந்துட்டேன், இன்னைக்கும் மறந்துட்டேன். ஓகேவா? எஸ், கொலேஜன் அப்படின்றது தான் மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் இன் அனிமல்ஸ். பயோஸ்பியர் எது அதிகமாக இருக்கும்? எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பரா. தமிழரசி, ஸ்வேதா, அனன்யா, அருணா, லத்திகா, கமலக்கண்ணன், ரம்யா, மைத்திலி, தர்ஷினி, ஷமீனா, லேகா, ஸ்ரீ, கலக்கிட்டீங்க. இதில் எது அதிகமாக இருக்கும்?
ஓகே ஓகே ஓகேடா சூப்பர் சமீன் ஓகே பயோஸ்பீரில் எது அதிகமாக இருக்கும் ஏன்னா பயோஸ்பீரில் வந்துட்டு ருபிஸ்கோ தான் அதிகமாக இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அனிமல்ஸை விட எது அதிகமாக இருக்குது பிளான்ஸ் தான் அதிகமாக இருக்குது அனிமல்ஸோட பிளான்ஸ் தான் அதிகமாக இருக்கிறதுனால பயோஸ்பீரில் ருபிஸ்கோ தான் அதிகமாக இருக்குது ஏன்னா பிளான்ஸை பேஸ் பண்ணி ருபிஸ்கோ நடந்துட்டு இருக்கு ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி கொலேஜன் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் ருபிஸ்கோ ஃபார் பிளான்ஸ் ஓகே பிளாஸ்ட் பண்ணி விடுங்க பார்ப்போம் கமான் கைஸ் பிளாஸ்ட் பயோஸ்பீரில் ருபிஸ்கோ இருந்துருக்கு ஏன்னா பயோஸ்பீரில் ருபிஸ்கோ இருந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது என்னவா இருக்குது பிளான்ட்டாக தான் இருக்குது வேர்ல்டில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது என்னவா இருக்குது பிளான்ட்டாக தான் இருந்துட்டு இருக்கு அதனால தான் ருபிஸ்கோ அதிகமாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்ட்டான் ஓகேவா யா ஒரு 5 ரவுண்ட் போட்டு நடக்காமா செஷன் லைக் பண்ணிக்கோங்க பிளாஸ்ட் மோகனா இந்த இப்போ தான் ஜெயிலர் படம் பார்த்துட்டு வரீங்களா கேப்பு கடையில் ஜெயிலர் படம் பார்த்துறீங்களா ஃபைன் அப்படியே செஷன் லைக் பண்ண வேறு இருக்கீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க ஓகேவா செஷன் லைக் பண்ண வேறு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க நம்ம செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ஸ் கடைசி சாப்டரான செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் கடைசி சாப்டரான செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனுக்கு வந்துட்டோம் இப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜி மட்டும்தான் அதில் 6 இல்லை 9 சாப்டர் கிட்ட தான் எடுத்துருக்கு அடிச்சு ஓடிச்சு விட்றலாம் சண்டே இஸ் ஈக்குவல் டு நான்வெஜ் ப்ளஸ் பாத்து இஸ் ஈக்குவல் டு ஸ்லீப் ஏண்டா சண்டே குளிப்பீங்களா பரவாயில்லையே நிறைய பேர் சார் சண்டே லீவு சார் சண்டே குளிக்கிறதுக்கும் லீவு சார் நிறைய பேர் குளிக்காமல் இருப்பாங்க பரவாயில்ல சண்டே குளிக்கலான்றீங்களா நல்ல விஷயம்டா பிளாஸ்ட்னா வேறு ஞாபகம் நிஜமாலே பிளாஸ்ட் நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்கா சரி கவலைப்படாதீங்க என்னதான் லீக் ஆனாலும் சரி வேறு எது ஆனாலும் சரி படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆயிரும் ஓகேங்களா என்ன சார் கேட்குறீங்க ஐயோ சம்மர் சார் பாத்தில் ஸ்லீப் வராது நல்ல விஷயம் சம்மர்னால குளிக்கிறீங்க நல்ல விஷயம் நல்லதுடா ரொம்ப நல்ல விஷயம் தான்டா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் நம்ம இதை பற்றி தான் படிச்சுட்டு இருப்போம் கிளீனினஸ் ரொம்ப முக்கியம் அப்போ தான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து நமக்கு பரவாது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து தொட்டாலே பரவக்கூடிய டிசீஸ் தான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் என்னதான் தொட்டாலும் பரவாத டிசீஸ் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஒருவேளை உங்களுக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா இல்லை வேறு யாருக்கிட்ட இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருக்குது அது உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் போய் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டிங்கன்னா ரெடி ஆயிரும் அப்படின்னா கிளீனஸ் படிச்சிருப்போம் இல்லையா நல்ல விஷயம் அப்படியா குளிச்சாதான் கிளாஸ் கவனிக்க முடியும்ட்டாங்களேப்பா நல்ல விஷயம்டா இது புதுசாக இருக்குது குளிச்சாதான் ஆஹா ஆமாம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இல்லையா நீங்களா நல்ல விஷயம் டாக்டர்ஸ் கான்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே சூப்பர் ஃபைன் இன்றைக்கி என்ன டேட்டு 19 இன்னொரு 10 நாள் 29th of April வந்துட்டு உங்களுக்கு 29th of April உங்களுக்கு இது வந்துருக்கும் அது அட்மிட் கார்டு வந்திருக்கும் ஏற்கனவே சிட்டி சென்டர் வந்துருச்சு தானே எல்லாரும் பார்த்தாச்சுல சிட்டி சென்டர் எல்லாருமே பார்த்தாச்சுல எப்பயும் திருக்குறள் சொல்லுவோமா இப்போ திருக்குறள் ப்ரிப்பேர் பண்ணுறது டைம் இல்லைடாக்கண்ணா இப்போ இந்த நோட்ஸு அது இது நீட்டு பக்கத்தில் வரதுனாலேயே நம்ம டிசம்பரோட முடிஞ்சிச்சு ஜனவரிலேருந்து நீட்டு பக்கத்தில் வரதுனால கொஸ்டின் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் இருக்குது உங்களுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் வருது இல்லை ஸோ அந்த புக் ஒர்க்காக இருக்கட்டும் ஸோ அப்படிலாம் அப்படியே ஓடிட்டு இருக்கிறதுனால திருக்குறள் எடுக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது ஓகே திருக்குறள் எடுத்துக்க முடிய மாட்டேங்குது பட் திருக்குறளில் முக்கியமான குறள் அந்த 666வது அதிகாரத்தில் எழுதிருப்பாங்க தெரியுமா நீ இப்போ நிறைய பேர் ரீல்ஸாக வந்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்க தெய்வத்தால் ஆகாது இனிதும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு தெய்வமே உன்னால் முடியாதுன்னு சொன்னாலும் கூட நீ முயற்சி பண்ணிகிட்டே இருந்தனா உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும் அப்படின்றது அதான் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்றது ஓகேவா ஸோ அந்த ஒரு குறள் தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்கள் மைண்டில் இருக்கணும் மே 3ஆம் தேதி வரைக்கும் தெய்வமே வேணான்னு கூட சொன்னாலும் தெய்வமே என்னை கைவிட்டாலும் என்னோட விடாமுயற்சி என்னை கைவிடாது அப்படின்னு அர்த்தம் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும்
ஓகேவா? இன்னொரு 10 நாளில் அதான் சொல்கிற மாதிரி 10 நாள் எல்லாம் பார்த்துட்டீங்க தான், எல்லாம் பார்த்துங்க. சிட்டி சென்டர்லாம் பார்த்துட்டு எந்த சிட்டியில் வந்துருக்கு அப்படின்னு முக்கால்வாசி உங்கள் சிட்டியாக தான் இருந்துட்டு இருக்கோம். 1-2 பேருக்கு தான் அன்றைக்கே வந்து சொல்லியிருந்தேன் சார், எனக்கு பக்கத்து சிட்டி கொடுத்துருக்காங்க சார், பக்கத்து டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க சார், கொஞ்சம் தூரம் சார் வீட்டில் இருந்து டிஸ்ட்ரிக் அப்படின்றது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பட் அடுத்த 29th of April உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யூ வில் காட் யுவர் 29th of April தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா May 30 வரைக்கும் இல்லை, சரி April 31 இல்லைல்ல. ஸோ 29th of April கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கும். இந்த நேரத்துக்கு அட்மிட் கார்டு வந்து சாமி ரூமில் அம்மா பூஜை பண்ணுங்கம்மா, அம்மா நல்லா மார்க் எடுக்கணும் பூஜை பண்ணுங்கம்மா அப்படின்னு தெய்வத்துக்கிட்டே போய் நிற்போம். எஸ், ப்ரிசர்வரன்ஸ். ஆற்றல் சிறந்த ஆற்றல் மாவாற்றல் ஞாபகம் இருக்காடா, நல்ல விஷயம்டா. அது திருக்குறள் இல்லை, அது யோகி குறள். ஓகே, பரவாயில்ல. அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ரேஞ்சுக்கு அது ரொம்ப பழைய படமாச்சு. அதெல்லாம் எஸ்கேவோட ஃபஸ்ட்டு ஹீரோ ஆகினா கொஞ்சம் படத்தில் வரக்கூடிய படம் தான் அந்த மான் கராத்தே அப்படின்றது. நல்ல விஷயம். கண்டிப்பாக ப்ரே பண்ணுறேன்டா, கண்டிப்பாக நானும் ப்ரே பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ரே பண்ணுவாங்க. 29th கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா May 3 எக்ஸாம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணி ஆகணும். என்டிஏவோட ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ 29th of April வந்துட்டு உங்களுக்கு வந்துடும், அட்மிட் கார்டு வந்துடும். உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வருது? சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th ரிசல்ட் எப்போ வருது? ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th ரிசல்ட் எப்போ வருது? இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த மூவிஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வளர்ந்து வரக்கூடிய மூவிஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எப்படி நம்ம கூஃபி ப்ரோ பிரதீப் ரங்கநாதன் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் வேணால் கோமாளியாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அவர் முதல் சக்ஸஸிவ் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சக்ஸஸ் ஃபேஸில் டிராகன் இருக்குது, டியூட் இருக்குது, லவ் டுடே இருக்குது, ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் மூவி ஃபார் எஸ்கே இஸ் மான் கராத்தே. அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஹீரோவாக ஆகிட்டு ஸ்டார்டிங் அதில் மான் கராத்தேல தான் அடிக்க ஆரம்பிப்பார். திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறது மான் கராத்தேல தான். அது வரைக்கும் அடி வாங்கிட்டு சிரிச்சிட்டு தான் இருப்பார். May 8 யாருக்குடா? April 30, May 8. ஸ்டேட் போர்டுக்கு May 8, சிபிஎஸ்சிக்கு April 30. சிபிஎஸ்சி கரெக்டாக தெரியலையா? சிபிஎஸ்சிக்கு தான் தெரியல. சிபிஎஸ்சிக்கு எந்த பேஸில் வரும்னு தெரியல. ஏப்ரல் மாதமே வருமா இல்லை மே மாதமே வருமா அப்படின்னு தெரியல. பட் ஆசை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீட்டு முடிஞ்சிட்டு வரணும் பேசிக்காக. ஏன்னா நீட்டு முடிஞ்சிட்டு வந்தால் தான் ஒரு ப்ரெஷர் வந்து ஒன்றாவது குறையும். இன்னும் நீட்டில் முடிஞ்சு வந்துட்டு வைங்க, நீட்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா ஐயோ அதில் ஒரு சப்போஸ் மார்க்கே கம்மியாச்சு, நீங்களும் நல்லா மார்க் எடுத்துருவீங்க. சப்போஸ் யாருக்காவது மார்க்கே கம்மியாச்சுன்னா அவங்களுக்கு பக்குன்னு அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீட்டுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. May 8 கன்ஃபார்ம்னு தெரியல சார் எலெக்ஷனில். April 23 தானே எலெக்ஷனு. அடுத்த இன்னும் 6 நாளில் எலெக்ஷன். அடுத்த வியாழக்கிழமை எலெக்ஷனு. May 4 ரிசல்ட் வந்துட போகுது. May 4 உங்களுக்கு ரிசல்ட் வந்துட போகுது. May 3 நீட் எக்ஸாமு, May 4 ரிசல்ட். அதுவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னத்தான் பண்ணி வச்சுருக்கானோ. எதனால் சரி May 5 வைக்கலாம், எதனால் May 4 ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எதனால் அவன் அடுத்த நாள் ஆஃப் இதுலேயே ரிசல்ட் ரிகேட் பண்ணுறான். ஏன்னா நிறைய வாட்டி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு எக்ஸாம் ஒரு நாளைக்கு முடியுதுன்னா அடுத்த நாளிலிருந்து தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படி இருந்துச்சு நீட் எக்ஸாமில் ஏதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்வி வந்திருக்கா, என்டிஏ மறுபடியும் ஏதாவது கோலல் ஏதாவது பண்ணியிருக்கா, இல்லை ஒழுங்காக தான் நடத்தியிருக்காங்களா, 2024 மாதிரி பண்ணாங்களா, 2025 மாதிரி சூப்பராக நடத்தியிருக்காங்களா அப்படின்றத வந்துட்டு அடுத்த நாள் தான் ஸ்டடி பண்ணுவாங்க. அடுத்த நாள் ஸ்டடி பண்ணி தான் என்ன ஆகும், நியூஸ் வந்து ரிப்போர்ட் ஆகும், மக்களுக்குலாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இதுவே அடுத்த நாள் எலெக்ஷன் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டோட நியூஸை கண்டுக்கவே மாட்டான். May 3 மட்டும் நீட்டில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, இவ்வளோ பேர் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, இவ்வளோ பேருக்கு இது நடந்துட்டு இருக்கு, பேப்பர் அப்படின்றாங்க அப்படின்ற ஒரு மேலோட்டமான நியூஸ் மட்டும் தான் வருமே தவிர May 3 May 4 தான் எல்லாரும் உட்காந்து பேசி அதுக்கு அடுத்த நாளுக்கு அப்புறமா தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது கண்டுபிடிக்கிற நாள் அன்னைக்கு அது நியூஸாக வெளியே வராமல் எலெக்ஷன் ரிசல்ட் நியூஸாக வெளியே வர்றதுனால ஒரு கன்ஃபியூஷனஸ் இஸ் ஆன் மை மைண்ட். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீட்டு முடிஞ்சு தான் வரணுன்றது ஆசையே. பட் பார்ப்போம், நீட்டு முடிஞ்சு தான் வருதா வரலையா அப்படின்றது. யார் அது? எதுக்குடா தேவையில்லாத விஷயம்லாம் போட்டுருக்கீங்க? சார் ரிசல்ட் போஸ்ட்போன்டுன்னு என் வீட்டுக்கிட்ட ஒரு கவர்மெண்ட் ஜீப் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ரிசல்ட் போஸ்ட் பண்ணடா? இல்லைடா, ரிசல்ட் அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களா என்ன? ஐ திங்க் நானும் நியூஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் ரிசல்ட் போஸ்ட் பண்ணலாம் ஆகலை. May 4 தான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. May 4 தான் ரிசல்ட். நிறைய ஸ்டேட் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இனியும் 1-2 ஸ்டேட் மட்டும் தான் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் April 23 நடக்குது. ஸோ வில் பி கெட் பை நீட் ரிசல்ட். அதுலேருந்து 1 month 2 monthக்குலாம் வந்துடும்டாக்கண்ணா.
ஜூன் ஜூலைக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். நீட் ரிசல்ட் வந்து நம்ம ஜூன் ஜூலைக்குள்ளே எதிர்பார்க்கலாம். செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செப்டம்பரில் நீங்கள் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கவுன்சிலிங் சேர்ந்துருவீங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், கவுன்சிலிங் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களால் கொடுத்த காசை வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஓகேவா? இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, எனக்கு அந்த காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய எல்லா காலேஜிலும் ஃபெசிலிட்டிஸ் இருக்காதுல்ல. இப்போ ஏதாவது ஒரு முக்கையில் இருக்க மூலையில் இருக்க காலேஜில் போய் ஒரு நேம் வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போகலன்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங்கான கட்டின காசு வந்து கிடைக்காது. கிடைக்கல, அங்கே எதுலையுமே கிடைக்கலன்னா கவுன்சிலிங் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். பட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், இல்லைனா காசு கிடைக்காது. நீங்கள் வேணான்னு சூஸ் பண்ணலாமே தவிர அவன் வேணான்னு சூஸ் பண்ண மாட்டான். ஜூன் ஜூலை மாதத்தில் வந்துடும், கொல்லப்படும். ஜூன் ஜூலை மாதத்தில் வந்துடும். சார் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு டவுட், கொஸ்டின் பேப்பரை ரஃபாக யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணி யார் வேணாம். அது ஒரு கண்ட்ரியை பொறுத்து மாறும்டா. செப்டம்பரில் பேஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம். செப்டம்பர் அக்டோபர் அந்த ரேஞ்ச் தான் மெடிக்கலோட ஆரம்பிக்கிறது. நமக்கு எப்படி மே மாதம் வந்துட்டு அகாடமிக் இயராக இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி தான் அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு கண்ட்ரி பொறுத்து மாறலாம். நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் வந்துட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அதே நீங்கள் வெளிநாட்டில் தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் அதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சாகணும், எவ்வளோ நீட்டில் மார்க் எடுக்க போகிறீங்க. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி பிளான் பண்ணுறது உங்களால் இங்கே எழுத முடியும். ஏன்னா நீட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், வெளிநாட்டில் போய் படிக்க முடியும். நல்லா தெரிஞ்சு வச்சோங்க, நீட்டில் பாஸ் ஆகணும், ஜஸ்ட் பாஸே ஆகணும். பட் நீட் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால் வெளிநாட்டில் போய் நீட் படிக்க முடியும். வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்எம்ஜி எக்ஸாம் இருக்குது. எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எஃப்எம்ஜி எக்ஸாமுக்குலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க அப்படின்ற மென்டாலிட்டி வந்ததுன்னா அதுனால ப்ரொசீஜர் என்னன்னு பாருங்கள். தெரியாமல் போய் மாட்டிடாதீங்க. சும்மா நான் வெளிநாட்டில் போய் படிக்கிறேன், நான் வெளிநாட்டில் படிக்கிறேன், எங்கள் ஊர் ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வெளிநாட்டில் போய் படிக்கிறேன்னு அவசரப்பட்டு போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். எஃப்எம்ஜின்னு எக்ஸாம்பிள் இருக்குது. என்எம்சி நாம்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணாது. எஃப்எம்ஜி எக்ஸாம்னு அவ்வளோக்கு ஈஸி கிடையாது. அது எஃப்எம்ஜி நீங்கள் கிளியர் பண்ணாலும் கூட இங்கே வந்துட்டு 1 to 2 years இன்டர்ன்ஷிப் பண்ணால் மட்டும்தான் டாக்டராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நீட் பிஜி எழுத முடியும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு தான் போனேன். நிறைய முக்காவாசியான ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போவாங்கன்னா படிக்க தான் போவாங்க, இதெல்லாம் அங்கே செட்டில் ஆக போக மாட்டாங்க. அங்கே செட்டில் ஆகவும் முடியாது. நிறைய கண்ட்ரி வந்து அலோவ் பண்ணாது. இப்போ வந்து இந்த வார் பிரச்சனை, சிட்டிசன்ஷிப் பிரச்சனை அப்படின்றதுனால நிறைய கண்ட்ரி வந்து அங்கே செட்டில் ஆக விடாது. நீங்கள் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் அங்கே செட்டில் ஆக முடியும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ரோச் பண்ணுறதா இருக்க போகுது. தாராளமாக பண்ணலாம். நீட் கொஸ்டினில் மார்க் அப் பண்ணலாம். நீட் கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணலாம். 1 year ட்ராப் எதுக்குடா இப்போவே நினைக்கிறீங்க, நீங்கள் இப்போவே நினைக்கிறீங்க. நீட் முடியட்டும், நீட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டிசிஷன் எடுப்போம். அது வரைக்கும் டிசிஷன் எடுக்கவே கூடாது. எனக்கு அது பிடிக்காத விஷயம், ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அப்படி பண்ணுறது அப்படின்றது. சில பேர்லாம் 12th படிக்கும்போதே சொல்லுவாங்க, சார் நான் 12th படிக்கும்போதே சார் அடுத்த வருஷம் நான் ட்ராப் எடுத்து தான் சார் படிக்க போகிறேன், அப்போ நான் நீட் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் சார். எதனால அப்படி ப்ரீ மென்டாலிட்டி இருக்கீங்க அப்படின்னு தெரியாது. எதனால் முன்னாடியே நீங்கள் வீட்டிலலாம் பெர்மிஷன் வாங்கிட்டேன் சார் 1 year ட்ராப், எதனால் அப்படி? இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்க, உங்கள் மேக்ஸிமம் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இந்த வருஷமே உள்ளே போயிட்டீங்கன்னா அப்படி நினச்சி பாருங்களேன், ஒரு வருஷம் உங்களால் கெயின் பண்ண முடியும் இல்லை? ஸோ என்ன நாளைக்குமே 1 year ட்ராப் எடுக்கிறேன் அப்படின்றத ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி டிசைட் ஆகாது. அட்லீஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி டிசைட் ஆகாது. அந்த மென்டலி டிசைட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எக்ஸாம் வந்து கிளியராக எழுத முடியாது. என்னடா டவுட் வேலு முருகன்? ஆமாம், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்குறது ரொம்ப எஃப்எம்ஜின்னு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும். சும்மா ஒன்றும் இல்லை. எஃப்எம்ஜி அப்படின்னு எக்ஸாம் நீங்கள் எஃப்எம்ஜி எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது, அப்ராடில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் எஃப்எம்ஜி எக்ஸாம்க்கான ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்து எழுதுனதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்போம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் தான் கொடுப்பான்னு அப்படி இல்லை, எந்த ஸ்டேட்டில் வேணால் கொடுக்கலாம். நீங்கள் நான் தமிழ்நாட்டில் தான் நான் வாங்குவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். ஸோ எந்த ஸ்டேட்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இங்கே வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணி அவன் எம்பிபிஎஸ் முடிச்சது வந்ததுக்கப்புறமா இங்கே அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆர் 1 year வரைக்கும் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்போம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீட் பிஜி எழுத முடியும். இல்லைனா இங்கே வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். கிளினிக்கெல்லாம் வச்சு இல்லை எங்கள் கிட்ட காசு இருக்குது, நான் கிளினிக்கில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை நான் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நாங்கள் டாக்டராக அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன இருக்கணும், எஃப்எம்ஜி சர்டிஃபிகேஷன் இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தாலும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எஃப்எம்ஜி பாஸ் ஆனதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ சின்ன விஷயம் கிடையாது அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறது அப்படின்றது. சும்மா படத்தில் வேணா போய் வெளிநாட்டில் போய் படிச்சு வந்து அப்படின்னு சொல்லலாம். பட் ஆஸ் ஃபார் கன்சர்ன் ஆஃப் டாக்டர்ஸ் எஃப்எம்ஜி அப்படின்ற எக்ஸாம்ஸ் இருக்கு. என்எம்சி அப்படின்னு நாம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. நீங்க அப்ராட்ல படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எம்சி அப்படின்னு நாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு அக்கார்டிங் டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பயப்படலாம் கூடாது. யா அப்ராடில் படிச்சுட்டு வரது பிக் ப்ராசஸ் இல்லை. நான் நல்லா படிப்பேன் சார், நான் சூப்பராக படிப்பேன் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நான் ஓரளவுக்கு சுமாராக படிப்பேன் அப்படின்னு பேசிக் இருந்தாலும் ஒன்ஸ் அப்ராட் போயிட்டீங்கனாலே அங்கே செட்டில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க.
அந்த ஒரு மென்டாலிட்டியில் போங்க. பட் அங்கே செட்டில் ஆக விட மாட்டாங்கன்றது ஒரு என்ன சொல்கிறது, இது எந்த ஒரு ஏஜென்சியும் உங்களோட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஏஜென்சிக்கிட்ட போய் நான் அப்ராடில் போய் படிக்கிறேன் அப்படின்னா எல்லா ஏஜென்சியும் சூப்பராக தான் சொல்லுவாங்க. எல்லா ஏஜென்சியும் ஏமாற்றுவாங்க, ஒன்று ரெண்டு உண்மையாக இருப்பாங்க. பட் அவங்க என்ன சொல்ல மாட்டாங்கன்னா அங்கே போய் செட்டில் ஆக விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளே வச்சுப்போமே, இங்கே வந்து வெளிநாட்டு டாக்டர்ஸ் வந்து வேலை செய்கிறது வந்து நம்ம ரொம்ப பெருமையாக நினைப்போம். பட் அங்கே இடத்துல இந்தியன்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸாக வேலை செய்கிறது வந்துட்டு நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ் விரும்ப மாட்டாங்க. இப்போ நீங்கள் அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸான கிர்கிஸ்தான், வேறு உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி நாட்டுக்கெலாம் போகிறீங்கன்னா பரவாயில்ல. பட் இருந்தாலும் அங்கெல்லாம் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜெர்மன்லாம் போனீங்க, இல்லை கிர்கிஸ்தான் போகிறீங்க, ரஷ்யாலாம் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் படிச்சாகணும். அதுக்குன்னு தனியாக கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் எம்பிபிஎஸும் படிச்சாங்க நினச்சி பாருங்களேன். இப்போ ஜெர்மனி போய் படிக்கிறீங்க, இல்லை கிர்கிஸ்தான் போய் படிக்கிறீங்க, ரஷ்யாவில் போய் படிக்கிறீங்க, ஜப்பான் பேஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னா அங்கே லோக்கல் லாங்குவேஜஸ் நீங்கள் படிச்சாகணும். ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் படித்தா மட்டும்தான் அங்கேயும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஞாபகம் இருக்குமா? 5 இயர் எம்பிபிஎஸ்ல வந்து அங்கேயும் 1 இயர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பேஷண்ட்டை தான் பார்த்தாகணும். ஸோ பேஷண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எல்லா பேஷண்ட் இங்கிலீஷ் தெரியுமா சொல்ல முடியாது. ஆனால் எல்லா பேஷண்ட்டும் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் என்ன படிச்சாகணும், அந்த லோக்கல் லாங்குவேஜும் நீங்கள் சேர்ந்து படிச்சாகணும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அப்ராட் எம்பிபிஎஸ்ல இருந்துட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் இருக்காங்க. அவங்களாம் மச்சான் நான் இனிமேல் திரும்பி வரவே மாட்டேன்டா அப்படின்னா போகும்போது சொல்லலாம், மச்சான் போகிறேன் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்லேருந்து நான் எஃப்எம்ஜி எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறேன், கிளியர் பண்ணுறேன், அப்படி வந்து இந்தியாவில் வந்து ஒரு நிலத்தை வாங்குறேன் அப்படி தான் டிசைட் பண்ணி போகிறேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் டிசைட் தான் வேணாண்டா, நான் இங்கேருந்தே படிச்சுட்டு இங்கே செட்டில் ஆகிறேன், இந்தியா பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் தெரிஞ்சிட்டு இருக்கான். பட் அது ஈஸி கிடையாது அந்த அளவுக்கு அப்படின்றது. ஏன் ஸ்டார்ட் பண்ணலாம் 3 minutes 4:50 ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் தான் இருக்கா? பட் நீங்கள் அப்ராடில் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டில் அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே உங்களுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே படிச்சுட்டு அங்கே டாக்டர் வேலைக்கு போகிறத விட அங்கேயே படித்து அங்கேயே டாக்டர் வேலைக்கு போனீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கெல்லாம் நான் கரெக்டான ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளியரான ஒரு பிளான் இருந்து தான் நம்ம போக முடியுமே தவிர பிளான் இல்லாமல் நம்ம போக முடியாது. ட்ராப் இயர் எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் அந்த பிளானில் இருக்காதீங்கன்னா நீங்கள் அந்த பிளான்லேயே இருக்கீங்க. சரி, ட்ராப் இயர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது நல்ல ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் போய் சேரப்படுங்க. ஓகே, இல்லை சார் ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் இல்லை, நான் வீட்லேருந்தே படிக்கிறேன், வீட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறேன். சில பேருக்கு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் செட் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஆன்லைன் கோர்ஸை பேஸ் பண்ணிடுங்க, ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை கன்சிடர் பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? நீங்களா ஓன் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஓன் ஸ்டடி பண்ண முடியுமான்றது தெரியாது. ஓகே, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆக பாருங்க. அது ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல போய் செட்டில் ஆனதுக்கப்புறமா ஸோ அதோட சோர்ஸ் வச்சுட்டு படிங்க. எதனாலையுமே ஒரு சோர்ஸை மட்டும் மிஸ் பண்ணி இருக்காதீங்க. இப்போ நான் வேதாந்தம் மட்டுமே தான் படிப்பேன் அப்படின்னு இருக்காது. நான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, வேதாந்தத்துக்கு சேர்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்த சோர்ஸை மட்டும் படிக்காதீங்க. வேறு அவுட் சைட் சோர்ஸ் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து படித்து கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. ஓகே, ட்ராப் இயர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான ஒரு பிளான் இருக்கணும். இல்லைனா ஒரு இயர் வேஸ்ட்டாக போயிடும். ஒரு இயர் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு கரெக்டாக ஆரம்பத்தில் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் சேரணும், எந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது, நம்ம வீட்டு வசதி எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சேர்றோம். ஓகே, சரி, ஓகேவா? வேறு ஒரு டவுட்டும் இல்லையே? நம்ம பார்த்துலாமா? செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ஸ் பார்த்துலாமா? ரெடி ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். கமான் காய்ஸ், ஒரு 5 ரவுண்ட் அடிச்சு விடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். கமான். தண்ணி குடிச்சோங்க. ஒரு 5 ரவுண்ட் அடிச்சு விடுங்க. கமான்ட்ரா. செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் பார்த்துலாம். ஐ ஓன்ட் பி சேயிங் தட் யூ ஹாவ் டு ஜாயின் இயர் மட்டும் அப்படின்னு இல்லை, உங்கள் கன்வீனியன்ட் தான் முக்கியம். நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தான் எல்லாமே. நமக்கு தேவை, எனக்கு என்ன தேவை, டாக்டர் ஆனந்த் தேவை அப்படின்றதுனால தான் அதுக்கு பொறுத்த வரைக்கும் நான் சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? நான் சொல்லாமல் சொன்ன ஞாபகம் இருக்கா? சார் 6 மணிக்கு டாக்டர்ஸ் பேட்ச் இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன். நமக்கு கன்வீனியன்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே ஆக்ட் ஆகுது. அதற்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதிலே நான் தொங்கிட்டு போக மாட்டேன் அப்படின்றது. உங்களை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார், நான் டாக்டர் ஆகுது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு உடனே நம்பியிருக்கேன் சார் அப்படின்றது இருக்குது. நம்ம எல்லா சோர்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் உருப்படுற வழியாக பார்க்கணும். அது ஒரு இதாக மெயினாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனை பேஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுதுன்றதை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் ஆன் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா the stage during which separation of paired homologous chromosome begins in. separation of paired homologous chromosome எங்கேருந்து begins ஆகும்? separation of paired homologous chromosome begins in. paired homologous chromosome எங்க begins ஆகுதுறக்கண்ணா?
பிஜி இன் அப்ராட் இஸ் குட் ஆப்ஷன்ரா. உங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமாக பிஜி இன் அப்ராட் போய் படிங்க, தாராளமாக படிங்க. பிஜி இன் அப்ராட் இஸ் a வெரி குட் ஆப்ஷன். ஓகேவா? பிஜி இன் அப்ராடுக்கு நீங்கள் இங்கே எம்பிபிஎஸ் நல்ல ஸ்கோர் இருந்தாலே போதும், நீட் பிஜி எழுதி நல்ல ஸ்கோர் இருந்தாலே போதும், உங்களால் தாராளமாக பிஜி இன் அப்ராட் பண்ண முடியும். எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க, முக்கால்வாசியான டாக்டர்ஸ் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. இங்கே பேசிக்கை முடிச்சுட்டு பிஜி ஸ்பெஷலிஸ்ட்டை வந்துட்டு ஒரு கண்ட்ரி எந்த ஸ்பெஷலாக இருக்கோ அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த கண்ட்ரியில் வந்து இது ஸ்பெஷலாக இருக்குது, அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நான் அங்கே போய் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ பிஜி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா பிஜி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளோட்டின். Option B, diplotine is the right answer. Okay, option B, diplotine is the right answer. Fine ra. Yes, da Ananya, Dashini, Gokul is B da, Shamina, Dashini, Latika, Aruna, Maithili, Vaishalini, Hashita, Ramya, Sweta, Tamilarasi, Dashini. Correct. It's going to be option B is the right answer. Option B is the right answer, diplotine. Next question பார்த்தலாம். அடுத்த question, DNA replication in bacteria occurs. DNA replication in bacteria occurs. How does the DNA replication in bacteria occurs? ஆர்த்ரோபெடிக்ஸா எதுவா உங்களுக்கு என்ன ஸ்பெஷலிஸ்ட்டோ அது படிங்க. பட்டு இப்போ டாக்டர் படிக்கிற யார்கிட்டயா போய் கேட்டிங்கன்னா எப்போ ஸ்பெஷலிஸ்ட் படிக்க போறீங்கன்னா அப்படி ஒரு மறைப்பாங்க பாருங்களேன். என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கேட்டிருப்பேன், மச்சான் அடுத்து என்ன அப்படின்னு இருக்கும்போது அடுத்து என்ன ஸ்பெஷலிஸ்ட்டாக போகிற கார்டியோலிஸ்ட் அது அப்படி ஒரு மறைப்பான். அப்போ அப்படியே தெரிஞ்சிடும், அடப்பாவி இதை முடிக்கிறதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு, நான் ஸ்பெஷலிஸ்ட் வேறு நான் படிக்கணுமாடா அப்படின்னு இருக்கும். அது ஒன்ஸ் நீங்கள் போனால் தான் தெரியும். எஸ் இஸ் பெனிஃபிட்டட் தாண்டா வேலுமுருகன், கண்டிப்பாக பெனிஃபிட்டட் தாண்டா. ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் பாக்டீரியா எப்போ நடக்கும்னா prior to the binary fission, binary fissionக்கு முன்னாடி. ஓகே, prior to the fission. ஸோ ஆப்ஷன் பி will be the right answer. ஆப்ஷன் பி prior to the fission தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆப்ஷன் பி. சூப்பர் மைத்திரி, தமிழரசி, அருணா, 1+ அரிதா, ஸ்வேதா, அனன்யா, கோகுல், ரம்யா, பாவ்ஸ், தர்ஷினி, அஷிதா, லத்திகா, ராஜா, ஆதித்யா, ஷமீனா கலக்கிட்டீங்க. ஓகேவா? சி வராதுரா, சி வரா. ஜஸ்ட் பிஃபோர் டிரான்ஸ்கிரிப்ஷனில் prior to fission தான், prior to fission தான், பைனரி ஃபிஷனுக்கு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் பிஃபோர் டிரான்ஸ்கிரிப்ஷனில் prior to fission தான் நடந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி will be the right answer. ஓகேவா? எஸ். ஓகேவா? சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் பி will be the right answer. ஓகே, ஃபைன். ஏன்னா கோயிங் குட் ஃபார் அப்ராட் நாட் குட் அப்படின்னு நான் சொல்ல வரல. கோயிங் பேக் டு அப்ராட் அண்ட் கம்மிங் பேக் டு இந்தியா. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அதுக்கு சில நார்ம்ஸ் இருக்கு. எஃப்எம்ஜிஎம்ன்ற எக்ஸாமை கிளியர் பண்ணி ஆகணும், இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும், இதெல்லாம் ஓகேவா இருந்தால் மட்டும்தான். அதுக்கு சில கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? அதனால தான் பார்த்தா மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும் அப்படின்றேன். ஆக்சுவலாக நம்ம இங்கே எஜுகேஷன் சிஸ்டத்தோட வெளியே நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய இருக்குது, அட்வான்ஸ் மெத்தடான டீச்சிங்லாம் இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு வரீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ் தெரியாமல் நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு. அப்போ எல்லாம் அங்கே போய் கஷ்டப்படுவீங்க. அதனால தான் சரி இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்டான சீக்வன்ஸ் எதுக்கு, மைட்டாசிஸ், ஜூரிங் மைட்டாசிஸ் அப்போவா கரெக்டாக நடக்கக்கூடிய சீக்வன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பார்த்துலாமா, என்னவா இருந்துருக்கு? எஸ், ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சது கண்டென்சேஷனு, நியூக்ளியர் மெம்பரேன் டிசம்பிளி, அப்புறம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஈக்குவேட்டர். அங்கங்கே இருக்கிறது வந்து அதாவது கண்டென்சேஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் கண்டென்சேஷன் வந்துட்டு நியூக்ளியர் மெம்பரேன் டிசம்பிளி ஆகிட்டு அங்கங்கே இருக்க இதை வந்து என்ன பண்ணுது, ஒரே ஈக்குவேட்டோரியல் லைனில் வந்துட்டு மறுபடியும் பிரிச்சு கொண்டு போகுது. ஓகேவா? அது ஈக்குவேட்டர் அண்ட் சென்ட்ரோமே டிவிஷன் நடக்குது. சென்ட்ரோமே டிவிஷன் நடக்குது, செக்ரிகேஷன் நடக்குது, கடைசியான டீலோபேஸ் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் ராகண்ணா, ஃபைன். ஆப்ஷன் ஏ will be the right answer. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ will be the right answer. ஃபைன்ரா. சூப்பர். அருணா, தர்ஷினி, ஹரிதா, மைத்திலி, ராஜா, அனன்யா, ரம்யா, தமிழரசி, ஆதித்யா, ஷமீனா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ will be the right answer. ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி the right answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? Anaphase fermenting complex APC is a protein degradation machinery necessary for the proper mitosis of animal cell. APC ஏதாச்சும் அடிச்சிடணும். Anaphase promoting complex அப்படின்னு கொடுத்துருக்கான். If APC is defective in human cells, which one of the following is suspected to be occur? If APC is defective in human cells, APC defective இருக்கா human cells ல? ஹாய் அச்சயா, ஹியூமன் செல்ஸில் ஏபிசி டிஃபெக்டிவாக இருக்குது. அதாவது ஆனாஃபேஸ் ப்ரோமேட்டிக். ஆனாஃபேஸ் என்ன சொல்லியிருப்போம், குரோமோசோம் செக்ரிகேட் ஆகுது, சிஸ்டோக்ரோமேட் வந்து செக்ரிகேட் ஆகிறது ஆனாஃபேஸ் அப்படின்னு படிச்சுட்டு இருப்போம். அந்த ஆனாஃபேஸுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன ஆகாது, செக்ரிகேட் ஆகாது. அதே தான் குரோமோசோன் வில் நாட் செக்ரிகேட். ஏன்னா ஆனாஃபேஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன இருந்துருக்கு, சிஸ்டோக்ரோமேட்டிஸ் வந்து செப்பரேட் ஆகுது. சிஸ்டோக்ரோமேட்டிஸ் வந்து என்ன ஆகுது, செப்பரேட் ஆகுறது ஆனாஃபேஸோட மெயின் ஸ்ட்ரக்சராக பார்த்துட்டு இருப்போம். இப்போ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா சிஸ்டோக்ரோமேட்டிஸ் செப்பரேட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? டிஃபெக்டிவ் தான் பார்த்துருக்காங்களே. சூப்பர். தர்ஷினி, ஷாம், லத்திகா, மைத்திலி, ரம்யா, ஹரிதா, நந்திதா,
ஹரிப்ரியா, தமிழரசி, வைஷாலி, கலக்கிட்டீங்க. It's going to be option B will be the right answer. Sweta, super. Option B, chromosomes will not segregate is the right answer. Okay, next question பார்த்தலாம். Next question என்னவா இருக்குதுன்னா, spindle fibers எதோட போய் அட்டாச் ஆகிறது? அர்ஷித், சூப்பர்மா சூப்பர்மா. Spindle fibers எதோட போய் அட்டாச் ஆகுது? Spindle fibers attached onto. Spindle fibers எதோட போய் அட்டாச் ஆகுது? சென்ட்ரோமியல்ல போய் அட்டாச் ஆகும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இது குரோமோசோனு, இதான் சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியரை சுற்றி ஒரு டிஸ்க் ஷேப்பில் ஒன்று இருக்கும்னு படிச்சிருப்போம் இல்லையா? டிஸ்க் ஷேப்பில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லிச்சிருப்போம்? கைனட்டோ கோர் அப்படின்னது பார்த்துருப்போம். ஓகேவா? அந்த கைனட்டோ கோரில் தான் என்ன ஆகுது? தலைவன் போய் அட்டாச் ஆகிறான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகாது. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்துட்டு கைனட்டோ கோர்ஸில் தான் போய் அட்டாச் ஆகும். ஓகேவா? கைனட்டோ கோர்ஸில் தான் போய் அட்டாச் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், கைனட்டோ கோர்ஸ் ஆஃப் த குரோமோசோம். சென்ட்ரோமியல் அட்டாச் ஆகுது. இதுதான் சென்ட்ரோமியல். சென்ட்ரோமியல் அட்டாச் ஆகாது, கைனட்டோ கோர்ஸில் தான் அட்டாச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். லேகா, ஸ்ரீ, ஆதித்யா, அஷிதா, ஸ்வேதா, வைஷாலினி, கோகுல், ரம்யா, ஹரிப்ரியா, ஷாம், லதிகா, ஷமீனா, மைத்திலி, ஆதித்யா, கலக்கிட்டீங்க. It's going to be option B will be the right answer. ஓகேவா? option B. Option B is going to be the right answer. Next question பார்த்தலாம். Which of the following is not a characteristic features during mitosis in somatic cells? Not a characteristic features கிடையாது. எதுக்கு? மைட்டாசிஸோட characteristic features கிடையாது. எது மைட்டாசிஸோட characteristic features கிடையாது அப்படின்றாங்க? Which is not a characteristic features of mitosis? எது மைட்டாசிஸோட characteristic features வந்து கிடையாது? எது மைட்டாசிஸோட characteristic features வந்து கிடையாது அப்படின்றாங்க? Yes, எது கிடையாதுன்றாங்க? ஆப்ஷன் டி, synapses. Synapses is not a characteristic features of mitosis. ஆப்ஷன் டி will be the right answer. சூப்பரா சூப்பரா. blessed தான். ஓகே, ஆப்ஷன் டி சூப்பரா. தமிழரசி, ஸ்வேதா, ஷமீனா, ஆதித்யா, வைஷாலினி, லேகாஸ்ரீ, மைத்திலி, ரம்யா, கோகுல், பியாரி, ஷமீனா, ஃபைரு. Yes, Dashini. Super. It's going to be option D, synapses is the right answer. Option D, synapses is the right answer. Next question பார்த்தலாம். In meiosis, crossing over is initiated at. In meiosis, crossing over எங்க initiate ஆகப்படுகிறது? meiosis reduction division நடக்குது இல்லையா? meiosis அதில் crossing over எங்க initiate ஆகப்படுகிறது? crossing over எங்க initiate ஆகப்படுகிறது? meiosis crossing over எங்க initiate ஆகப்படுகிறது? Yes, in meiosis reduction division meiosis 1ல ப்ரோஃபேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய பேட்ச் டீன்ல ப்ரோஃபேஸ் 1ல நம்ம பார்க்கக்கூடிய பேட்ச் டீன்ல தான் நமக்கு கிராசிங் ஓவர் வந்து இனிஷியேட் ஆகப்படுகிறது நடத்தும். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ப்ரோஃபேஸ் 1 meiosis 1ல வந்து ப்ரோஃபேஸ் 1ல நடக்கக்கூடிய பேட்ச் டீன்ல தான் நமக்கு என்ன ஆகுது? கிராசிங் ஓவர் வந்து இனிஷியேட் ஆகப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சுப்ரதர்ஷினி, ஷமீனா, லேகா, மைத்திலி, பியாரி, வைஷாலி, ஃபைரு, ஷாம், கமலக்கண்ணன், ரம்யா, தமிழரசி, ஷமீனா, கலக்கிட்டீங்க. கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பேட்ச் டீனில் தான் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? கிராசிங் ஓவர் இனிஷியேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி துளுத்து வருது, இனிஷியேட் ஆகி துளுத்து வருது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, somatic cells that just completed the S phase. Somatic cells that just completed the S phase of its cell cycle that compared to the gamete of the same species as. somatic cells இப்போ தான் என்ன இருக்கு? S phase கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, as compared to the same species as, same species என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? சேம் ஸ்பீஷீஸ் என்ன பிரசன்ட் இருக்க போகுது? சூப்பர் ரசமி. சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் பட் ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏவா? அப்படியா? அப்படியா? இல்லையே இல்லையே இல்லையே. சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்போது 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸு 4C காம்பவுண்ட் தான் பார்க்க முடியும். இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? Twice the number of chromosomes and 4 times the amount of DNA. Twice the number of chromosomes and 4 times the amount of DNA. Option B டாக்கன்னா option B. Twice the number of chromosome. Twice the number of chromosome and 4 times the amount of DNA. Twice the number of chromosomes and 4 times S phase complete ஆகும்போது somatic cells என்ன content இருக்கும்? Twice the number of chromosome and 4C content of DNA. 4 content of DNA இருக்கும். 4 content of DNA என்ன இருக்க போகுது? 1
2 3 4 அப்போ 4 குரோமாட்டின் பிரச்சனை இருக்க போகுது ஓகேவா 2n டிப்ளாய்டு பேஸ் பண்ணி தான் இருக்கும் twice the number of chromosome 2 நம்பர் ஆஃப் குரோமோசோம் பிரச்சனை இருக்கும் 4 கட்டுனா குரோமாட்டின் வந்து பிரச்சனை இருக்க போகுது எஸ் ஃபேஸ்னா சிந்தசிஸ் ஃபேஸ் தானே எஸ் ஃபேஸ்னா சிந்தசிஸ் ஃபேஸ் சார் இதில் குரோமாட்டின் நம்பர் கேட்பாங்களா சார் கெமோட்டின் நம்பர் தானே கேட்டிருக்காங்க சொமாட்டோய் செல்ஸ் டிப்ளாய்டு பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கும் ஓகே twice the number of chromosomes 2 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு 4 குரோமாட்டின் வந்து அசெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கும் ஓகே டிப்ளாய்டு பேஸ் பண்ணி தான் வந்துருக்கு மறந்துடாதீங்க மறக்கக்கூடாது ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கேள்வி கரெக்ட் ஆப்ஷன்ஸ் எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும் எது தேர்ட் வரும் ஃபோர்த் வரும் கரெக்ட் ஆப்ஷன் சீக்வன்ஸ் கரெக்ட் சீக்வன்ஸ் இப்போவே சொன்னால் நீங்கள் அந்த மென்டாலிட்டி தான் இருப்பீங்க ஃபஸ்ட் நீட்டு முடிங்க நீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இப்போவே சொல்லிட்டேன்னா நீங்கள் அந்த மென்டாலிட்டியில் படிக்க மாட்டீங்க எஸ் ஃபஸ்ட்டு என்ன வந்துட்டுருக்கு சினாப்சிஸ் தான் அதுக்கப்புறம் சினாப்சிஸ் இருந்தால் தான் கிராசிங் ஓவர் நடக்கும் கிராசிங் ஓவர் நடந்தால் தான் டெர்மினேஷன் ஆஃப் சியாஸ்மாட் நடக்குது அப்புறம் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து நடக்க முடியும் ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் BACD ஆப்ஷன் ஏ இதில் ரைட் ஆன்சர் சூப்பர் ஹரிப்ரியா ஹரிதா தர்ஷினி மைதிலி ஷாம் வைஷாலினி ரம்யா ஷாம் ஆதித்யா தமிழரசி ஃபைரு கலக்கிறீங்க இட்ஸ் கோன் பி ஆப்ஷன் ஏ இஸ் ஆதித்யா சூப்பர் ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் சமீனா ஸ்வேதா லேகா ஸ்ரீ சூப்பர்மா இட்ஸ் கோன் பி ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் அ மேட்ச் வரலையே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு மேட்ச் ஆகவே வந்து விட்டது மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம் நல்லா பாருங்க 5 கொடுத்துருக்கான் ஸோ நல்லா பார்த்து மேட்ச் பண்ணுங்க அதாவது ஒரு கதை இருக்குடா என்ன கதைனா இல்லைங்களா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் ஸோ தோஸ் ஆர் இன் டூ ஆர் டை சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு நான் கதை சொல்கிறேன் பட் அதுக்கு மட்டும் இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இதன் அது சினாப்சிஸ் ஆஃப் அலைன் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அலைன் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஜைகோட்டினை பேஸ் பண்ணி சிந்தசிஸ் ஆஃப் RNA அண்ட் ப்ரோட்டீனை பேஸ் பண்ணி நம்ம எதை பார்ப்போம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா G2 phases சிந்தசிஸ் ஆஃப் RNA அண்ட் ப்ரோட்டீன் நடந்துட்டுருக்கு ஆக்ஷன்ஸ் ஆஃப் என்சைம் ரீகாம்பினேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பான்சிட்டினை பேஸ் பண்ணி வரும் சென்ட்ரோமியர் டு நாட் செப்பரேட் பட் குரோமாட்டின் செப்பரேட் ஆகுது ஆனாஃபேஸ் 1ல நடந்துக்கும் ஆனால் சென்ட்ரோமியர் செப்பரேட் ஆகாது அப்படின்னாங்க அதான் சிஸ்டர் குரோமேட் வந்து செப்பரேட் ஆகாது அப்படின்றது ஸோ அதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ சூப்பர் ஷாம் ஹரிதா ஆதித்யா மைதிலி தேவ் சுபாஷ் ஸ்வேதா தர்ஷினி ரம்யா லத்திகா தமிழரசி வைஷாலினி கலக்கிட்டீங்க ஓகேவா ஷமீனா சூப்பர் மஸ் கொண்டு போய் ஆப்ஷன் ஏ ரொம்ப ஈஸியாக ஆனாஃபேஸ் 2 வராது ஏன் ஆனாஃபேஸ் 2 வராது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர்ஸ் வந்து குரோமாட்டிட் வந்து பேஸ் பண்ணி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனாஃபேஸ் 1ல தான் நடக்கும் சிஸ்டர் குரோமாட்டின் செப்பரேஷன் தான் ஆனாஃபேஸ் 2ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஓகே எஸ் லைக் ஆஷி சூப்பராக இருக்கணும் இப்போது ஒரு ஆள் டூ ஆர் டை சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களால தான் நல்லா மோரான மார்க் எடுக்க முடியும் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மையை நம்ம சொல்லுவோம் எதனால் சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்துட்டு யாரோ சொன்ன கதை தான் ஒரு மானை வந்துட்டு ஒரு குதிரைன்ற பாருங்களா ஒரு சிங்கம் வந்து துரத்திட்டு இருக்கு மானை வந்து சீட்டா வந்து துரத்திட்டு இருக்கு சிறுத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு மானை துரத்திட்டு இருக்கும்போது மானை தன்னோட மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்துட்டு ஓடுது ஆனால் ஒரு கட்டத்தில் மேலே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்து என்ன பண்ணிச்சு அந்த மானை விட்டுட்டு ஓடிடுச்சு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிறுத்தை தான் மானோட ரொம்ப ஸ்பீடானது அனிமல் அப்படின்றது ஆனால் எதனால் அந்த சிறுத்தையினால் அந்த மானை தொட முடியல அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிறுத்தைக்கு இந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான் இருக்கும் ஓகே இந்த மான் இல்லைன்னா என்ன இருக்கும் இன்னொரு மானை பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம் ஆனால் ஒரு மானுக்கு ஒரு டியருக்கு அப்படி கிடையாது இப்படின்னு ஓடி தப்பிச்சாதான் ஆகணும் தப்பிக்கலைன்னா செத்துட்டோம் மறுக்கையாது அதுக்கு வாயில நம்ம பீஃபாக போக வேண்டியதான் ஓகே ஒரு வழியே இல்லை அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நமக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த பேனிக்னஸ் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வந்து வெளியே எடுப்போம் அப்படின்றது ஓகேவா ஸோ நீங்கள் சம்டைம்ஸ் சிறுத்தியாக இருக்கிறத விட மானாக இருக்கிறோம் அப்படின்றத சொல்லுவேன் பிகாஸ் மானாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டூ ஆர் டை சிச்சுவேஷனாக வர முடியும் அந்த டூ ஆர் டை சிச்சுவேஷன் வந்தால் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற எக்ஸாக்ட் அந்த திறமை வந்து வெளிப்படும் நீங்கள் சிறுத்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் நான் இன்னொரு அட்டம் பண்ணிக்கிறேன் இந்த எக்ஸாம்லாம் இன்னொரு வாட்டி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேசினஸ்லேயே பாதி இடத்துல என்ன தான் உங்களுக்கு டேலண்ட் இருந்தாலுமே என்ன தான் நீங்கள் சூப்பராக படிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த மென்டாலிட்டியோட இருக்கீங்க என்ன மென்டாலிட்டி சிறுத்த மென்டாலிட்டியோட இருக்கீங்க இந்த மாநிலம் எனக்கு இன்னொரு மான் இருக்குது அப்படின்ற நினச்சி மென்டாலிட்டி எடுத்தீங்கன்னா உங்களால்
நீங்கள் என்ன தான் டாப்பராக இருந்தாலும் என்ன தான் டேலண்டாக இருந்தாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. இதே நீங்கள் மாடரேட் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்துட்டீங்க, அந்தளவுக்கு படிப்பு மற்றும் நல்ல மார்க்லாம் எடுக்க மாட்டீங்க, பட் மாடரேட் லெவல் ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் இது இல்லைனா வேறு இல்லை, வேறு லைஃபே இல்லைனா அப்படின்றது மான மாதிரி உயிரை கொடுத்து ஓடுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் சிறுத்தையா இல்லை மானா அப்படின்றத எல்லாருமே சிறுத்தை தான் அவன் நினைப்பாங்க. பட் சில சம்டைம்ஸில் நம்ம என்ன பண்ண லைஃப்பில் சொல்லியிருப்பாங்களே, சம்டைம் ஜெயிக்கிறத விட தோக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிறுத்தையாக இருக்கிறத விட சில டைமில் மானா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். ஓகேவா? நீங்கள் சிறுத்தையா மானான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போனோம் இல்லாமல், டியூரிங் விச் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள் அமௌண்ட் ஆஃப் DNA இன் அ செல் ரிமைன்ஸ் 4C லெவல் இஃப் த இனிஷியல் அமௌண்ட் இஸ் டினோட்டட் அட் 2C லெவல். 4C லெவலாக இருக்குமா, பட் இனிஷியல் லெவல் ஆஃப் DNA வந்து 2C லெவலாக இருந்துச்சுன்னா, இனிஷியல் லெவலில் 2C இருக்கா, 4C இருக்குமா, என்ன லெவலில்? ஏ வராது. ஏனால ஏ வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. அவன் என்ன சொல்கிறான், 2C 2 குரோமாட்டின் இருக்கும் அப்படின்றான். G1 ஃபேஸில் 2 குரோமாட்டின் இருக்கும். S ஃபேஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குரோமாட்டினோட 4 குரோமாட்டின் அதிகமாக இருக்கும். அப்போது G2 ஃபேஸில் என்ன இருக்க போது, நமக்கு 4 குரோமாட்டின் தான் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சி G2 ஃபேஸ் தான் வரப்போகுது. ஓகேவா? இங்கே எஸ் ஃபேஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம எஸ் ஃபேஸ் கொடுத்துருலாம். ஆனால் எஸ் ஃபேஸ் மட்டும் தனியாக கொடுக்கல, இங்கே G2 ஃபேஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதனால நம்ம G2 ஃபேஸை இது பண்ணுறோம். எம் ஃபேஸில் என்ன இருப்போது, இது ரிடக்ஷன் டிவிஷன் நடக்க போகுது. ஸோ எம் ஃபேஸ் நடக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சராக வரப்போகுது. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி ஒன்லி G2 ஃபேஸ், ஒன்லி G2 ஃபேஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி. எஸ் தமிழரசி, மைத்திலி, ஸ்வேதா, ஷாம், ஹரிதா, கலகினி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர்மா சூப்பர்மா. டியராக தான் சார் இருக்கேன் அப்படின்னா தான் டியராக இருக்கேன்னா அந்த பொட்டன்ஷியலை வெளியே காட்டி ஆகணும். உள்ளே இருக்கிற பொட்டன்ஷியலை வெளியே வந்தால் தான் டியராக இருக்க முடியும் அப்படின்றது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி. In S phase of the cell cycle, in S phase of the cell cycle. Hi, Kamal Siraj. S phase of the cell cycle என்ன நடக்கும்? S phase of cell cycle ல S phase of cell cycle என்ன நடக்க போகுது? எஸ் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DNA ரெப்ளிகேஷன் நடக்க போகுது. DNA சிந்தசைஸ் ஆக போகுது எங்கே? எஸ் ஃபேஸில். DNA சிந்தசைஸ் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும்? எஸ், த அமௌண்ட் ஆஃப் DNA வில் டபுள்ஸ். த அமௌண்ட் ஆஃப் DNA டபுள்ஸ் இன் ஈச் செல்ஸ். ஒரு செல்ஸில் DNA சிந்தசைஸ்னா என்னது? நம்ம ரெண்டு ஆகுறது தானே, அதான் ஸ்பெஷலான ஃபேஸ் சிந்தசைஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ DNA ரெப்ளிகேஷன் நடந்துட்டு இருக்கும். ஆப்ஷன் ஏ வில் வித் ரைட் ஆன்சர். சூப்பரா. ஷாம், பியாரி, ஸ்வேதா, தர்ஷினி, கமலக்கண்ணன், ஆதித்யா, லேகாஸ்ரீ, லத்திகா, வைஷாலி, ஆதித்யா, ஹரிப்ரியா, மைத்திலி, ரம்யா, தமிழரசி, கலகிடிங்க. கொண்டு போய் ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? த என்சைம் ரீகாம்பினேஸ் இஸ் ரிக்வயர்ட் அட் விச் ஸ்டேஜ் ஆஃப் மியாசிஸ்? ரீகாம்பினேஸ் அப்படின்ற என்சைம்ஸ் எந்த ஸ்டேஜ் ஆஃப் மியாசிஸில் நமக்கு தேவைப்படுகிறது? ரீகாம்பினேஸ் கிராசிங் ஓவர் நடக்கும்போது தான் நடக்கும். ஸோ ரீகாம்பினேஸ் அப்படின்ற என்சைம்ஸ் எந்த ஸ்டேஜ் நடக்கும்போது நமக்கு தேவைப்படுகிறது? ஓகே சார், DNA becomes 4 times 2 times டபுள்ஸ் தான் ஆகுது. எதுக்கு அதுக்கு எஸ்ன்னு நேம் வச்சாங்க? சிந்தசிஸ் ஃபேஸ், அதனால தான் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டயாகைனசிஸா? நல்லா பாருங்க. இஸ் ஆப்ஷன் ஏடா கண்ணா? ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ. நோ பேன்சிட்டின் தான். ஓகே, ரீகாம்பினேஸ் அப்படின்ற என்சைம்ஸ் எப்போ யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்சிட்டின் தான். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? என்சைம் வந்து எப்போ யூஸ் பண்ணுறது? ரீகாம்பினேஷன் அப்படி என்சைம் வந்து கேட்டலைஸ்ட் ஆகும்போது பேட்சிட்டின் ஸ்டேஜ்லாம் யூஸ் பண்ணப்படும். ஓகே, பேட் மென்டாலிட்டி அப்படின்றது பேட்சிட்டின் குரோமோசோம். ஸோ ஆப்ஷன் ஏ. எஸ், பேட்சிட்டின். பேட்சிட்டின் என்சைம் ரீகாம்பினேஸ் ரிக்வயர் விச் ஸ்டேஜ் ஆஃப் மியாசிஸ்னா பேட்சிட்டின் ஸ்டேஜாக இருக்க போகுது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? பேன்சிட்டின் ஸ்டேஜ் வந்துட்டு அதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஷார்ட் பீஸ் ஆஃப் DNA இருக்குது தெரியுமா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்துட்டு இந்த பேன்சிட்டின் ஸ்டேஜில் நடக்க முடியும். ஸோ ரீகாம்பினேஷன் அங்கே தான் தேவை. லாங் DNA ஸ்டாண்ட் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹோமோலோகஸ் ரீஜன் இருக்குன்னு பார்த்துட்டு போலியா?
homologous chromosomes of maternal and paternal chromosome. அதான் முன்னாடி பார்த்தோமே crossing over base பண்ணி நடக்கும் அப்படின்றது. ஸோ crossing over base பண்ணி நடக்கிறதுனால ஆப்ஷன் ஏ patch10 is the right answer. ஆப்ஷன் ஏ is the right answer. Okay, option A will be the right answer. Fine. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? Phases of cell cycle ஓட correct sequence என்ன அப்படின்னாங்க. Which is the correct sequence of phases of cell cycle? Which is the correct sequence in the phases of cell cycle? Phase of cell cycle ஓட correct sequence என்னது? ஏற்கனவே பார்த்தது தான். என்னது phase of cell cycle correct sequence வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க. G1 phase, gap 1 phase அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது synthesis phase ஆன S phase, அதுக்கப்புறமா இங்கே DNA டபுள் ஆகுமா, அப்புறம் gap 2 phase, அதுக்கப்புறமா மைட்டாசிஸ் phase, மறுபடியும் gap 1 phase, synthesis phase, gap 2 phase, மைட்டாசிஸ் phase. இதே தான் போயிட்டே இருக்கும். கொண்டு போய் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஆப்ஷன் டி. சூப்பர். கமலக்கலன், தர்ஷினி, அருணா, ஷாம், லேகா ஸ்ரீ, ஹரிதா, வைஷாலினி, ஷமீனா, ஆதித்யா, ஹரிப்ரியா கலக்கிறீங்களா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி. டியா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். G0 phase இருக்க phase என்ன சொல்லுவோம்? The cells in G0 phase. Cells in G0 phase. அம்பியா இருப்பான் அப்படின்றத பார்த்துட்டு போலையா? Cells in G0 phase என்ன பண்ணும்? G0 phase இருக்கிற செல் என்ன இருக்கு? செல் சைக்கிள்லேருந்து எக்ஸிட் ஆகுது. சஸ்பெண்ட் செல் சைக்கிள். அது சஸ்பெண்ட் ஆகாது, அது ரெகுலராக நடந்துட்டு தான் இருக்கும். G1 எங்கே தான் பார்த்தோமே, G1 S G2 M G1 அப்படின்னு ரெகுலராக செல் சைக்கிள் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இது சஸ்பெண்ட்லாம் ஆகாது. இது என்ன பண்ணுது? G1 வந்துட்டு இது வந்து எக்ஸிட் ஆகுது. எக்ஸிட் த செல் சைக்கிள் தான், அதுதான் எக்ஸிட் ஆகுதே தவிர அது செல் சைக்கிள் எதுவுமே பண்ணாது. சஸ்பெண்ட் த செல் சைக்கிள்னா செல் சைக்கிளே நிறுத்தி வைக்கிறது. செல் சைக்கிளே நிறுத்தி வைக்கிறது. அப்படி நிறுத்திலாம் வைக்காது. ஓகே, அது மட்டும் தான் என்ன ஆகும்? தனியாக அச்சீவ்மெண்ட் ஆகி போயிடும். ஓகே, இது தேவைப்படும் போது என்ன ஆகும்? தேவைப்படும் போது G0 செல்ஸ் வந்துட்டு ஆக்டிவிட்டிவாக ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு மறுபடியும் G1 செல் ஆக்ட் ஆகும். மறுபடியும் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் G0 ஃபேஸ், அதாவது குவாய்சன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லணும், அந்த ஸ்டேஜ் ரெஸ்டிங் ஃபேஸில் போய் உட்காந்துரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எக்ஸிட் த செல் சைக்கிள். அதுதான் G0 ஃபேஸ் தான் செல் சைக்கிள் எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? மெட்டபாலிக்ல ஆக்டிவாக இருக்கும், பட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். எப்போ தேவைப்படுதோ, சப்போஸ் இன்ஜுரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான G1 ஃபேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் G0 ஃபேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G1 ஃபேஸ் ஆக்ட் ஆகி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி சிந்தசிஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் போய் G0 ஃபேஸில் உட்காந்துரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். லேகா ஸ்ரீ, லத்திகா, ஷாம், ஆதித்யா, தர்ஷினி, அக்ஷயா, வைஷாலினி, ஹரிதா, ரம்யா, அருணா, ஷமீனா, தமிழரசி, அக்ஷயா கலக்கிறீங்க. ஸோ பி ஆப்ஷன் ஏ எக்ஸிட் த செல் சைக்கிள் இஸ் ரைட் ஆன்சர். Next question பார்த்துக்கலாம். After meiosis 1 the resultant daughter cells have. After meiosis 1 the resultant daughter cells என்ன இருக்கும்? meiosis 1 reduction division முடிஞ்சதுக்கு அப்புறமா resultant daughter cellsல என்ன இருக்கும் போது? meiosis 1 reduction division முடிஞ்சதுக்கு அப்புறமா after meiosis 1 the resultant daughter cells have yes நல்லா பாருங்க, twice the amount of DNA compared to the haploid gamete. Twice the amount of DNA which compared to the haploid gamete, option B will be the right answer. Okay, twice the amount of DNA haploid gamete convert பண்ணும்போது twice the amount of DNA வந்து இருக்கும்போது daughter cells ல, okay, daughter cells ல சொல்லிடுறாங்க. So option B will be the right answer. Okay, சூப்பர். அக்ஷயா, ஹரிதா, அருணா, லேகா, ஷர்மிளா, அனன்யா, ஷாம், லத்திகா, தர்ஷினி, தமிழரசி, ரம்யா, ஷமீனா, ஆதித்யா, லேகா ஸ்ரீ, லத்திகா கலக்கிறீங்க. It's going to be option B will be the right answer. Option B is going to be the right answer. Next question பார்த்துலாமா? Crossing over take place between which chromatins in which stage of the cell cycle? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Crossing over take place between which chromatin of the which stage of the cell cycle? Crossing over நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்டா. Crossing over recombination பார்த்தோம்ல, அதே தான் கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒன்று தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். crossing over take place between which stage? crossing over yes
non-sister chromatids of homologous chromosomes patching. Crossing over நடக்குது. patching எங்க இருக்கு? patching prophase 1ல present ஆயிருக்கு. recombination enzyme பார்த்தோம் இல்லையா? So option B will be the right answer. non-sister chromatids of homologous chromosomes. same character இருக்க chromosome தான் நம்ம என்ன படிச்சிட்டு இருப்போம்? homologous chromosome அப்படி படிச்சிட்டு இருப்போம். So homologous chromosome ஓட non-sister chromatids patchingல செப்பரேட் ஆகுது prophase 1ல அப்படினு பார்ப்போம். ஓகேவா? சூப்பரா கண்ணா. So option B will be the right answer. சூப்பரா கமலக்கண்ணன், தர்ஷினி, லேகாஸ்ரீ, தர்ஷினி, ரம்யா, ஹரிதா, லத்திகா, வைஷாலினி, ஷமீனா, தமிழரசி, ஆதித்யா, அக்ஷயா, கலக்கிறீங்க. அருணா, சூப்பர் மாஸ். going to be option B will be the right answer. option B is going to be the right answer. next question பார்த்தலாமா? அடுத்த question, attachment of spindle fibers. okay, attachment of spindle fibers to the kinetochores of the chromosomes become evident in. எதில் கிளியரா பார்க்க முடியும்? spindle fibers ஓட அட்டாச் ஆயிருக்கு, கைனட்டோகோஸோட வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றத எந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப கிளியராக வந்து பார்க்க முடியும்? எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரொம்ப கிளியராக வந்து பார்க்க முடியும்? In which stage we can see ரொம்ப clearly? Yes, it's going to be metaphase. metaphase ஸ்டேஜில் தான் நம்ம ரொம்ப கிளியராக வந்து பார்க்க முடியும் that spindle fibers is attached to the kinetochores அப்படின்றது. spindle fibers கைனட்டோகோஸோட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கிளியராக வந்து இதில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் வந்து பார்க்க முடியும் அப்படின்ற. சூப்பர். ஆதித்யா, ஹரிதா, ஷமீனா, லேகா, தமிழரசி, ரம்யா, தர்ஷினி, லத்திகா, விஷாலி, ஷாம், கமலக்கண்ணன், கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் இருக்குங்களா? ஆப்ஷன் டி மெட்டாஃபேஸ் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், இன் மைட்டாட்டிக் செல் சைக்கிள் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபேஸஸ். மைட்டாட்டிக்காக இருந்தாலும் சரி, மியாட்டிக்காக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒரே காமன் தான். மைட்டாட்டிக்கும் மியாட்டிக்கும் எல்லாமே ஒன்று தான். உடனே மைட்டாட்டிக் வேறு மாதிரி இருக்குமா சார், மியாட்டிக் வேறு மாதிரி இருக்குமா சார்? இல்லை, ஒரே செல் சைக்கிள் தான். ஒரே செல் சைக்கிள் தான் பேஸ் பண்ணி நடக்க போகுது. தான் மாறி 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 சுற்றி 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 விச்சுமே நடந்துட்டு இருக்க போது வேறு எந்த ஒரு மாற்றமும் வரையாது. மைட்டாட்டிக்கில் வேறு மாதிரி நடக்கும், மியாசில். ஏன்னா அப்படி கேள்வி கேட்டிருப்பான். அப்போ ஐயோ மைட்டாட்டிக் செல் சைக்கிள் கொடுத்துருக்காங்களே, அப்போ அதில் வேரி ஆகுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மைட்டாட்டிக்கிலும் மியாட்டிக்கிலும் சேம் டைப் ஆஃப் ஃபேஸ் தான் நடக்க போகுது. நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த எம் ஃபேஸ் மியாசில் வந்து 2 ஃபேஸ் நடக்கும். மியாசிஸ் 1 அப்படி நடக்கும், மியாசிஸ் 2 அப்படி நடக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டியூரிங் மியாசிஸ் 1 விச் ஸ்டேஜ் சிந்தசிஸ் சினாப்சிஸ் டேக் பிளேஸ்? மியாசிஸ் 1 இன் விச் ஸ்டேஜ் சினாப்சிஸ் டேக் பிளேஸ்? 3 ஆப்ஷன் தான் இருக்கா? சரி, 3 ஆப்ஷனில் ஆன்சர் இருக்கா? எஸ், 3 ஆப்ஷனில் ஆன்சர் இருக்குது. 3 ஆப்ஷன் தான் இருக்குது, பட் அந்த 3 ஆப்ஷனில் ஆன்சர் இருக்குது. இன் மியாசிஸ் 1 விச் ஸ்டேஜ் சினாப்சிஸ் டேக் பிளேஸ்? எந்த ஸ்டேஜில் சினாப்சிஸ் டேக் பிளேஸ் ஆகுது? எஸ், which stage the synapses take place na zygotine. option B, zygotine is the right answer. zygotine stage la da na itrike synapses வந்து take place ஆயிட்டு இருக்கு. so option B, zygotine is the right answer. fine ra option B, zygotine. super super. ஷமீனா, தர்ஷினி, கமலக்கண்ணன், லேகாஸ்ரீ, ஹரிதா, தமிழரசி, லத்திகா, கலக்கிட்டீங்க. it's going to be option B will be the right answer. ஆதித்யா, super. option B will be the right answer. and with this we have completed the cell cycle and cell division. அதாவது cell chapter நம்ம complete பண்ணி விட்டுட்டோம். blast போடுங்க போவோம். come on. yes, last ரெண்டு யூனிட் தான். ஒன்று human physiology, இன்னொன்று plant physiology. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் human physiology பார்க்க போகிறோம். ரெண்டு யூனிட் தான் இருக்க போது. பட் சாப்டர் human physiology அதிகமாக இருக்கும். 6 சாப்டர் இருக்கும். இதில் ஒரு 3 சாப்டர், 9 சாப்டர் தான் இருக்குது. நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். 9 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிடலாம். yes, come on guys. power guys. பிரேக்கா அதுக்குள்ளே வா. எப்போ நம்ம 4 மணிக்கு முன்னாடி பிரேக் விட்டோமா? சரி, மணி நான் 5:20 ஆயிடுச்சா? சரி, ஓகே. ஒரு ஸ்ட்ரெச்சில் ஹியூமன் ஃபிசியாலஜி ஓகே, அதுவும் கரெக்டு தான். பிளான் ஃபிசியாலஜி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பிரேக் விட்றேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் இந்த கிளாஸில் தான் சயின்ஸு நல்ல விஷயம்டா. ஓகே, ஸோ என்ன எப்போ மீட் பண்ணலாம்? 5:30 மீட் பண்ணலாமா? 10 நிமிஷம் பிரேக் எடுத்துறீங்களா? Is it fine? Okay, 5:30 5:35 வந்துருங்க. 5:35 ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே, 5:35 ரெஸ்யூம் பண்ணலாம். நானே என் வீட்டில் இல்லை, நானே என் வீட்டில் இல்லாத போது நீங்கள் என் வீட்டுக்கு போய் என்ன தூங்க போகிறீங்க?
நானே என் வீட்டில் இல்லாத போது நீங்கள் என் வீட்டுக்கு போய் என்னடா பண்ண போகிறீங்க? ஓகே சார், வில் மீட் அப் அட் 5:35. என் ஃபோனில் கொஞ்சம் சார்ஜ் இல்லை, நான் சார்ஜ் வச்சு வந்துடுறேன். ஓகே, ஸோ 5:35 முடிஞ்சோடனே அது பிரேக் கேட்கக்கூடாது. ஓகே, அதில் நம்ம பிளான் ஃபிசியாலஜி 3 சாப்டர் முடிச்சுட்டு தான் பிரேக் விடுவோம். 3 சாப்டர் முடிச்சிட்டு அப்புறமா நம்ம பிரேக் பார்த்துக்கலாம். அப்புறம் ஹியூமன் ஃபிசியாலஜி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பிரேக் விடுறேன். ஓகே 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 ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க.
photosynthesis in higher plants பார்த்தலாமா photosynthesis in higher plants photosynthesis in higher plants so welcome back to the evening session க்கு வர வைக்கிறேன் evening ஆச்சு good evening so இப்போ நம்ம plant physiology பார்க்க போறோம் plantல எப்படி physiology ஆக்ட் ஆகுது அதில் ஃபர்ஸ்ட் லெசனான photosynthesis இது நம்ம 2-3 நாளுக்கு முன்னாடி தான் நம்பிக்கை பேட்சில் நடத்தியிருப்போம் இல்லையா 2-3 நாள் தான் நம்பிக்கை பேட்சில் நடத்தியிருப்போம் கேட்கலையா சவுண்ட் கேட்குது இல்லையா மைக்கு பக்கத்தில் தானே இருக்குது மைக்கு பக்கத்தில் தானே இருக்குது good evening okay clear first question in photosynthesis of higher plants ல இருந்து முதல் கேள்வி இதோ உங்களுக்காக which of the following is not a product of light reaction of photosynthesis which of the following is not a product of light reaction of photosynthesis not a product of light reaction of photosynthesis not a product oxygen product கிடையாதுன்னு யாரு சொன்னா லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் கிடையாதுன்னு யாரு சொன்னா NADH தான் கிடையாது NADPH தான் ப்ராடக்ட் NADH கிடையாது ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நாட் அ ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி NADH ஆப்ஷன் பி தாக்கன்னா ஆப்ஷன் பி NADH இஸ் த ரைட் ஆன்சர் நாட் அ ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க நாட் அ ப்ராடக்ட் தான் ஓகேவா ஸோ ATP இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன்ஸ் Oxygen is a product of light reaction. NADPH is a product of light reaction, but NADH is not a product of light reaction. So option B is going to be the right answer. Option B will be the right answer. Okay, Suprachya, Haripriya, Lekha, Aruna, Harita, Kamalakannan, Latika, Shamina, Tamilarasi, Kalagini. It's going to be option C. Yes, NADH is the right answer. Option C will be the right answer. Next question, Patroma. Other question. Oxygen is not produced during photosynthesis. Oxygen is not produced during photosynthesis. எதனால oxygen produce ஆகாது? எதனால oxygen produce ஆகாது? எதனால ஆக்சிஜன் இது ஆகாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் yes it's going to be option A green sulfur bacteria வந்துட்டு வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணாது வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தானே நம்ம லைட் ரியாக்ஷனில் பார்த்துருப்போம் இல்லையா நேற்றுக்குள்ள லெசன் எடுத்திருப்பேன் வாட்டர் யூட்டிலைஸ் பண்ணால் தான் அந்த வாட்டர் ஸ்பிளிட் ஆகி எலக்ட்ரான் ஆகவும் புரோட்டான் ஆகவும் ஆக்சிஜன் ஆகவும் வர முடியும் ஸோ வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னா இங்கே எப்படி ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகாது இல்லையா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா சூப்பர் லத்திகா லேகாஸ்ரீ அக்ஷயா அருணா அரிதா மோனிஷா ஷமீனா ஷாம் பாவ்ஸ் தமிழரசி கலக்கிட்டீங்களா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் சூப்பர் அதர்ஷினி சூப்பர் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் இன் குளோரோபிளாஸ்ட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் புரோட்டான் கிரேடியன்ட் ரொம்ப ஹையா இருக்கும் எங்க வந்து புரோட்டான் கிரேடியன்ட் ரொம்ப ஹையா இருக்கும் where do the protons are higher எங்க வந்து புரோட்டான் கிரேடியன்ட் ரொம்ப ஹையா இருக்கும் chloroplast the highest number of protons are found in எங்க வந்து புரோட்டான் கிரேடியன்ட் வந்து ஹையா இருக்க போகுது எங்க வந்து புரோட்டான் கிரேடியன்ட் ஹையா இருக்க போகுது yes it will be high in lumen of thylakoid option B is the right answer option B lumen of thylakoidsல நம்ம ஹையான புரோட்டானை பார்க்க முடியும் when compared to ஸ்ட்ரோமாலையும் பிரசன்ட் இருக்கும்போது லூமன் ஆஃப் தைலகாய்டும் பிரசன்ட் இருக்கும்போது தான் தைலகாய்டு இதுதான் லூமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த லூமன் ஆஃப்ல தான் நமக்கு அதிகமான புரோட்டான் பார்க்கும் ஸ்ட்ரோமாவில் ரொம்ப கம்மியான புரோட்டான் அப்போது எப்படி போகும் கிரேடியன்ட் வழியாக புரோட்டான் பம்ப் மூலியமாக என்ன ஆகும் ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் நோக்கி போகும்போது அந்த CF0 CF1 வழியாக ATP சிந்தேஸ் வழியாக CF0 CF1 வழியாக ட்ராவல் ஆகி போகும்போது நமக்கு ஒரு ATP வந்து சிந்தேஸ் ஆகுது அப்படின்னு தான் படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ இது கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பராக இருக்கணும் சூப்பராக பாவ்ஸ் தர்ஷினி ஷமீனா அருணா மோனிஷா ஜேப்ஸ் ஹரிதா தர்ஷினி அக்ஷயா லேகாஸ்ரீ மோனிஷா கலகிரிங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி lumen of thylakoid is the right answer next question பார்த்தலாம் அடுத்த question water soluble pigments found in a plant cell vacuoles are water soluble pigments found in a plant cell vacuoles are water soluble pigments found in a plant cell vacuoles are water soluble pigments அதிலே அடிச்சிருக்கணும் plant cell vacuolesல பார்க்கக்கூடிய water soluble pigments என்னவா இருக்கு
Xanthophyll நல்லா பாருங்க. Water soluble pigments found in a plant cell vacuoles. Is it xanthophyll? Is it xanthophyll? Sorry. என்ன chlorophyll கிடையாது. Water soluble pigments found in a plant cell vacuoles are anthocyanins. Option D is the right answer. Option D anthocyanin தான் வரும். ஓகேவா? Option D டாக்கணுங்களா? Option D will be the right answer. Leaf vacuoles பேஸ் பண்ணி anthocyanin and betatanins அப்படினா படிச்சிருப்போம். So option C இல்ல, option D இல்ல, option C இல்ல, option B இல்ல, option A இல்ல. It is option D anthocyanin. Anthocyanin நோட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு option D anthocyanin. Water soluble pigments found in the plant cells are anthocyanin. அடுத்த கேள்வி. Emerson enhancement effect, red drop have been instrumental in the discovery of red drop effect அப்படி நம்ம enhancement பண்ணிருப்பார்ல, அது எப்படி discover பண்ணப்பட்டது? Has been instrumental in the discovery of has been instrumental in the discovery of how has been instrumental in the discovery of super Ashamina. எப்படி is going to be option B, two photo system operating simultaneously. என்ன two photo system? PS2 and PS1 அப்படின்ற ரெண்டு photo system simultaneously at the same time வந்து act ஆவறதுனால ஓகேவா, two photo system acting simultaneously. So option B is the right answer. Suparadashini, Harita, Kamal, Aruna, Monisha, Akshaya, Lekha, Nandita, Sham, Tamilarasi, Shamina, கலக்கிட்டீங்களா? It's going to be option B, two photo system operating simultaneously is the right answer. So it's going to be option B will be the right answer. Okay. A plant in your garden avoids photorespiratory losses. நல்லா பாருங்க, உங்க பிளான்ட்ல ஒரு கார்டன்ல உங்க பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட்ல avoids photorespiratory losses. அப்போ எந்த பிளான்ட் photorespiratory losses அவாய்ட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். As improved water use efficiency, show high rate of photosynthesis at a high temperature. And as a improved efficiency and nitrogen utilization, which of the physiological group would be assigned? Photorespiratory loss அவாய்ட் பண்ணுதுன்னா, photorespiratory loss அவாய்ட் பண்ணுதுன்னா அது என்ன மாதிரியான பிளான்ட்டா இருக்க போகுது? photorespiratory loss அவாய்ட் பண்ணுதுன்னா அது என்ன மாதிரியான பிளான்ட்டா இருக்க போகுது? எந்த பிளான்ட்ல வந்துட்டு போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது? போட்டோ ரெஸ்பிரேஷன் எந்த பிளான்ட்ல நடக்காது? போட்டோ ரெஸ்பிரேஷன் எந்த பிளான்ட்ல நடக்காது? எந்த பிளான்ட்ல நடக்காது? போட்டோ ரெஸ்பிரேஷன் எந்த பிளான்ட்ல நடக்காது? எஸ்டா ஆப்ஷன் பி, C4 பிளான்ட்ல. C4 பிளான்ட்ல போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது, ஹை டெம்பரேச்சர்ல இருக்க முடியும். ஸோ அதனால அது என்ன பண்ணியும் ஹை ஹீல்டு ப்ரொடியூஸ் ஆகுன்றத பார்த்துருப்போம். ஸோ போட்டோ ரெஸ்பிரேஷன் லாஸ் நடக்கல அப்படின்னால இது என்ன வந்துட போது? அது C4 பிளான்ட்டாக தான் வரப்போகுது. ஏன்னா C3 பிளான்ட்ல மட்டும்தான் நமக்கு போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்குமே தவிர C4 பிளான்ட்ல போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். சூப்பரா. கமல், தர்ஷினி, அருணா, கமலக்கண்ணன், மகாலட்சுமி, ஷாம், ஹரிதா, பாவ்ஸ், ஜேப்ஸ், அருணா, ஷமீனா, மோனிஷா, தமிழரசி, லேகா, ஸ்ரீ, கலக்கிறீங்க. பாவ் சூப்பர் மாஸ். கொண்டு போய் ஆப்ஷன் பி, C4 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, C4 பிளான்ட்ல தான் நமக்கு போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? குரோமாட்டோஃபோர்ஸ் டேக் பார்ட்ஸ் இன். குரோமாட்டோஃபோர்ஸ் அப்படின்றத பார்த்துருப்போம். குரோமாட்டோஃபோர்ஸ், குளோரோஃப்ளோஸ்ட் அப்படின்னு பேஸ் பண்ணி பார்ப்போம்ல. குரோமாட்டோஃபோர்ஸ் வந்துட்டு எதுல இருந்து ஆகுது? குரோமாட்டோஃபோர்ஸ் பேசிக் தான். எதுக்கு? ஹை டெம்பரேச்சர் ஆஃப் photosynthesis C4. Yes, Dashini. Okay, chromatophores take part in photosynthesis. Yes, chromatophores take part in photosynthesis. ஈஸியான கேள்வி தான், இதில் கன்ஃபியூஷன் ஆக வேணாம். ஓகேவா? வேறு ஏதாவது வருமா? ஏன்னா ஃபோட்டோசிஸ் இதுக்குள்ள இப்படி இல்லாமல் கொடுப்பானா? இது நான் சொல்லியிருந்தேன் அந்த 70% ஆஃப் அது 10%ல் 10% சொல்லியிருந்தேன்ல, 70% அரைச்சமாகவே அரைப்பான், 10% ரொம்ப ஈஸியாக இருக்கும், 20% ட்விஸ்ட் வைப்பான் அப்படின்றது.
அவ்வளோதான். ஸோ இது 10% வரக்கூடிய ஃபோட்டோஸ். சூப்பராக தர்ஷினி, லேகாஸ்ரீ, கமல், ஷாம், ஹரிதா, மோனிஷா, மகாலட்சுமி, தமிழரசி, ஷமீனா, ஜேப்ஸ் கலக்கிறீங்க. உங்களுக்கு கொண்டு போய் ஆப்ஷன் டி ஃபோட்டோசிந்தசிஸ். குரோமாட்டோஃபோர்ஸ் அக்கர்ஸ்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப கீழே வந்துருச்சு. The structure that are formed by stacking of organized flattened membrane sac in the chloroplast are. The structure that are formed by the stacking of organized flattened membrane. Organized flattened membrane sac இப்படி தான் கேட்குறாங்க. காயின் அரேஞ்ச் பண்ண பண்ணி சாக் மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறோம், குளோரோபிளாஸ்ட் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய இது என்னது, ஒன்று நம்ம என்ன சொல்லிருக்கோம், தைலகாய்டு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். நம்ம என்ன சொல்லிருக்கோம், தைலகாய்டு அப்படின்னு சொல்லிருக்கோம். குரூப்பாக நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானா. ஆப்ஷன் ஏ கிரானா இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ கிரானா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சார், அப்போ 80% எழுதிடலாமா? 80% எழுதிடலாம்டா. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, 280 ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். 280+ கண்டிப்பாக உங்களால் எல்லாருலையுமே எடுக்க முடியும். நீங்கள் ஒரு தடவை படிச்சிருந்தாலே 280+ மார்க் கேரண்டீடு. என்ன பயாலஜி அதான் 70% பேஸ் பண்ணி வந்துட்டுருக்கும். மிச்சம் இருக்க 20% வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ட்விஸ்டடாக இருக்கும். ஓகே, மிச்சம் இருக்க 10% ரொம்ப ஈஸியாக இருக்க போது. ஸோ அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 மார்க் கண்டிப்பாக வந்துடும். 330 எடுக்கிறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு நல்லா சூப்பராக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 330+ எடுத்தீங்கன்னா நீங்கள் டூப்பராக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 360 எடுத்தீங்கன்னா கோவில் வச்சா கொண்டாடுவாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ சூப்பரா. கமல், ஹரிப்ரியா, நிவேதா, லேகா, தர்ஷினி, ஷாம், ஜேப்ஸ், மகாலட்சுமி, ஹரிதா, கமலக்கண்ணன் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ கிரானா. ஸ்டாக் மாதிரி அரேஞ்ச் இருக்குல்ல, கிரானா அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஆக்சிஜன் எவால்வ்டு டியூரிங் photosynthesis comes from the water molecule. Oxygen evolved during photosynthesis comes from the water molecule. Which of the following pairs of element is involved in this reaction? Oxygen evolved during photosynthesis comes from following molecules. Which one of the following elements is involved in this reaction? இதெல்லாம் மேக்னீசியமா இல்லை மேக்னீஸா அப்படின்னு டவுட் தான் வரப்போகுது. என்ன கரெக்டாக இருக்க போகுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சார், வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் டியூ டு த ரேஷியோ சைரன் ஆல்பம் சாங் இஸ் கோயிங். ரேஷியோ சைரன் ஆல்பம் சாங் கோயிங்க. எஸ், என்ன வரக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி manganese and chlorine. Option D manganese and chlorine is the right answer. Option D manganese and chlorine. Yes da. Radio. Okay da. Kamalakanan, Harita, Monisha, Mahalakshmi, Haripriya. Okay. Latika, Dashini, Shamina, Kamal கலக்கிட்டீங்க. It's going to be option D is the right answer. Option D will be the right answer. Manganese, magnesium கிடையாது, manganese, Mn, Mg இல்ல Mn. In photosynthesis, the light dependent reaction take place at. Photosynthesis ல light dependent reaction எங்க take place ஆகுது? Light dependent reaction எங்க take place ஆகுது? photosynthesis ல light independent reaction எங்க take place ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா take place in the not in D, no thylakoid membrane இல்ல, light independent reaction நல்லா பாருங்க, is take place in stomatal matrix ல. option C stomatal matrix ல take place ஆகுது. In photosynthesis, the light independent reaction take place in the stomatal matrices. Option C is the right answer. Super Tamilarashi, Shamina, Mahalakshmi, Sham, Lekashri, Latika, Niveda, Monisha, கலக்கிட்டீங்க. It's going to be option C. Yes, independent. ஓகேவா? எதுல? stomatal matrix ல. மேட்ரிக்ஸ் இருக்கு தெரியுமா? ஸ்டோமா அப்படி பார்த்தா stomatal matrix ல ஒன்று தான். So option A இல்ல option C is the right answer. Option C will be the right answer. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் இது மேலேருந்து வருது, கீழே வந்துருக்கலாமே. சரி விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். C4 பிளான்ல ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. அப்போ ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை லைட் இன்டென்சிட்டியில் இந்த பிளான்ஸ் எப்படி ஃபோட்டோ ஆக்சிடேஷன் டேமேஜிலிருந்து? அதுக்கு டாலரேட் லெவல் இருக்குடா கண்ணா, அதுக்கு பேஸ் பண்ணி அந்த டாலரேட் லெவல் இருந்துகிட்ருக்கு. ஓகே, அதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். 4 கார்பன் பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால. ஆனால் அதுக்கு ஏடிபி அதிகமாக செலவாகும். ஆனால் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் பேஸ் பண்ணி நடக்காது. ஏதனால எந்த ஒரு பிளான்லையுமே ஃபோட்டோ ஆக்சிடேஷன் பேஸ் பண்ணி நடக்காது. ஏன்னா நம்ம என்ன படிச்சிருப்போம்,
அந்த மெயின் பிக்மெண்ட்டுக்கு ஆக்சிலரி பிக்மெண்ட் நிறைய பிரச்சனை இருக்கும். குளோரோஃபில் BA, ஜாந்தோஃபில், கேரட்டினாய்ட்ஸ் அப்படின்னா நிறைய ஆக்சிலரி பிக்மெண்ட் வந்து பிரச்சனை இருக்க போகுது. அந்த ஆக்சிலரி பிக்மெண்ட் என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் லைட் வேரியேஷனில் டிஃப்ரெண்ட் நேனோமீட்டரில் வந்து அப்சர்வ் பண்ணுது. டிஃப்ரெண்ட் நேனோமீட்டரில் வந்துட்டு எதை அப்சர்வ் பண்ணுது, லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே குளோரோஃபில் ஏக்கு கொடுக்குது. டைரெக்டாக கொடுத்தா தானே ஃபோட்டோ ஆக்சிடேஷன் நடக்கும். இதை நான் இப்படி அப்சர்வ் பண்ணி இன்டைரக்டாக கொடுக்கறதுனால ஃபோட்டோ ஆக்சிடேஷன் எந்த இதுலையுமே நடக்காது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? சைட்டோக்ரோம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். சைட்டோக்ரோம்ஸ் எதில் ஃபவுண்ட் ஆக முடியும்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் அ மினிட். சைட்டோக்ரோம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். ஒரே மினிட்ரா. ஜஸ்ட் அ மினிட். இதை மாற்றுறதுக்குள்ளே போதும் நான் என்ன பண்ணல. ஓகேவா, சின்ன ஒரு ஸ்டுடியோ இஷ்யூஸ். இப்போ கேட்குது இல்லையா? சரி, சைட்டோக்ரோம் இஸ் எங்கடா ஃபவுண்ட் ஆகப்படுகிறது? சைட்டோக்ரோம் இஸ் ஃபவுண்ட் இன் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B will be the right answer. கிறிஸ்டே ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால. ஸோ ஆப்ஷன் B. ஓகே, எங்கே பெண் வச்சேன்? எஸ், ஆப்ஷன் B கிறிஸ்டே ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால பார்க்க முடியுது. ஆப்ஷன் B. இப்போ கேட்குதா? ஆப்ஷன் B கிறிஸ்டே ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால பார்க்க முடியுது. ஓகேவா, ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. ஷாமினா, தர்ஷினி, ஷாம், லேகா, ஹரிதா, மகாலட்சுமி, தமிழரசி. சூப்பர் மாஸ். கொண்டு போய் ஆப்ஷன் B கிறிஸ்டே ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால நம்ம பார்க்க முடியுது அர்த்தம். கிறிஸ்டே ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால நம்ம சூப்பராக வந்து பார்க்க முடியுதுன்னு அர்த்தம். ஓகே, சூப்பராக லத்திக்கா கலக்கிட்டீங்க. அடுத்த கேள்வி பார்த்துலாமா? an ஆர்ச்சிஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒரு நிமிஷம் கண்ணா. Yes, anorganic photosynthesis is the characteristics of. Anorganic photosynthesis is the characteristics of. Anorganic photosynthesis is the characteristics of. எதோட characteristics பார்த்துட்டு இருக்கோம். Anorganic photosynthesis நல்லா பாருங்க. Anorganic photosynthesis is the characteristics of. Yes, it is the characteristics of rhodospirillum. Option A, rhodospirillum is the right answer. Anorganic photosynthesis is the characteristics of option A, rhodospirillum. Option A, rhodospirillum. Option A dakana, option A. Yes, fine. Super. Monisha, Sham, Harita, Dashini, Latika, Shamina, Tamlarasi, Leka, Harita, கலக்கிட்டீங்க கணக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏ ரோடோஸ்பிரில்லம். ஆன்ஆர்ச்சிஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது. ஓகே, ஆக்சிஜன் இல்லாமல் பேஸ்மெண்ட் நடந்துருக்குதா நம்ம ஆன்ஆர்ச்சிஜெனிக் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு ரோடோஸ்பிரில்லமாக இருந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி. இன்னும் ஆக்சிஜன் இல்லாமல் பேஸ்மெண்ட் நடக்கிறது. ஆச்சன்ஸ் லாக் பாத்வே பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டரா? ஆச்சன்ஸ் லாக் பாத்வேல பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் எதுவாக இருந்திருக்கு? விச் இஸ் த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் அண்ட் ஆச்சன்ஸ் லாக் பாத்வே. எது C4 பிளான்ல தான் வருது. ஆக்சோல் அசிட்டிக் ஆசிட்லாம் வரும் தெரியுமா?
அதில் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேட்டர் இது C4 பிளான்ட்டோட கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேட்டர் C4 பிளான்ட்டோட கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் என்னவா இருந்துட்டு இருக்கு என்னவா இருந்துட்டு இருக்கு இஸ் கோயிங் டு பி phosphoenol pyruvate. Option C is the right answer. Phosphoenol pyruvate. Option C is going to be the right answer. Okay, option C is going to be the right answer. Super, super. Craft Chennai. Okay, super, super. Harita, Dashini, Mahalashmi, Nandita, Latika, Lekha, Shyam, Tamilarasi, Mahalashmi, Shyam. Super. Harita, fine, 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 fine. So option C, phosphoenol pyruvate is the right answer. Phosphoenol pyruvate is the right answer. Next question பார்த்தலாமா? One scientist culture cladophora in the suspension of acidobacter. ஒரு scientist வந்துட்டு cladophora in a suspension of acidobacter இது பண்ணாங்க and illuminated the culture by splitting the light through prism. He observed the bacteria accumulate. எந்த ஏரியாவில் வந்துட்டு பாக்டீரியா அக்யூமுலேட் ஆயிருக்கும், எந்த ரீஜனில் ஃபோட்டோஸ் இந்த ரீஜனாக படிச்சுட்டு போகலாம், எந்த ரீஜன் வந்து பாக்டீரியா வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கும், எந்த ரீஜனில் வந்துட்டு பாக்டீரியா வந்து அதிகமாக அக்யூமுலேட் ஆயிரும். Which is going to be the right answer? So, நம்ம சொன்னபடி blue and red light. Option 4, option D, blue and red light is the right answer. Blue and red light. Option D rakana, option D, blue and red light. Super Dashini, Shyam, Harita. It's option D da, option D, blue and red light da. Blue and red light da. Option D da correct answer irukku. Option D. On scientist cladophora suspension of acidobacter eliminated the culture of the split light through prism நடக்கும்போது blue and red light தான் accumulation mainly in the region of எந்த regionல blue and red light தான் வரப்போகுது. ஓகேவா? ஓகேடா மோனிஷா, ப்ளூ அண்ட் ரெட் லைட்டு தான் வரப்போகுது, ப்ளூ அண்ட் ரெட் லைட்டில் தான் வரப்போகுது. ஓகேவா? யா ப்ளூ அண்ட் ரெட் லைட்டு தான் வரப்போகுது. இன்னும் பெருசாக தான் கேட்டிருக்கீங்க. செல்லுக்குள்ளே சுகர் அக்யூமுலேட் ஆச்சுன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் குறையும். அப்போது ஹை ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிற லீவ்ஸில் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ், செல் போஸ்ட் ஆகாமல் இருக்குது. லீஃப் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? அதுக்குன்னு தெரியான மாடிஃபிகேஷன் இருக்குடா, அதுக்குன்னு தெரியாத மாடிஃபிகேஷன் இருக்குது. ரிஜிட் செல் வால்லாம் பிரச்சனை இருக்கும். வேறு அது ஸ்டார்ச்சோட அக்குமுலேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். சுகர் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஃப்ளோயம் டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்து அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரிட்ஜ் நம்ம ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எடுத்து போல இல்லை வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜ் இருந்தால் அது பக்கத்து வீட்டில் போய் கொடுப்போம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். வந்துட்டு நம்ம எடுத்து எதாவது யூஸ் பண்ணுவோம், இல்லை வேற எங்கே கொடுத்து போனால் டிரான்ஸ்லோகே அந்த ஃப்ளோயம் டிரான்ஸ்லோகேஷன் பண்ணுவோம், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் நடந்துட்டு இருக்கும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாங்குது. ஓகே, சாரி சார் கொஞ்சம் வந்தாங்க படிக்க விடல, அப்படி ஆச்சு, நோ ப்ராப்ளம். ஓகே சரி, இதுக்கு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? யா ஜெய்பாலயா, எந்த ஜெய்பாலயா எந்த ஆளுந்தான் பண்ணல. இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னடாக்கண்ணா? விச் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? விச் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? பார்த்தாலே அடிக்கிற மாதிரி இருக்கும், சோழி முடிஞ்சிச்சு அந்த மாதிரி, நொட்டிக்கிட்டு போயிடுச்சு குமார் அந்த மாதிரி. Which is the incorrect statement? என்ன பண்ணுவாங்க, C4 பிளான்ட்ல வந்துட்டு ருபிஸ்கோ, அதாவது என்ன கல்றான், கேல்வின் சைக்கிளோட ஆக்டிவிட்டி தான் சொல்லிட்டு இருக்கான். கேல்வின் சைக்கிள் எங்க நடக்குமா? பண்டில் ஷீத்தில் நடக்கும், மீசோஃபைல நடக்காது. ஆக்ஷன் ஸ்லாக் பார்த்து படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ எங்கே நடக்குதான்? பண்டில் ஷீத்தில் நடக்குது. எந்த ஷீத்தில் நடந்துட்டு இருக்கு? பண்டில் ஷீத்தில் வந்து நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, இன் C4 பிளான் த சைட் ஆஃப் ருபிஸ்கோ ஆக்டிவிட்டி இஸ் பண்டில் ஷீத். மீசோஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பண்டில் ஷீத்தில் நடந்திருக்கு. ஸோ C4 பிளான்ட்னாலே கேல்வின் சைக்கிள் எங்கே நடக்குதுன்னு அர்த்தம்? பண்டில் ஷீத்தில் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். கலக்கிறீங்களா? சூப்பரா. அரிதா, தர்ஷினி, லத்திகா, கமல், ஷாம், தமிழரசி, அனன்யா, ஆதித்யா, ஷாமினா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? அடுத்த கேள்வி, இன் லைட் ரியாக்ஷன் பிளாஸ்டோகுவைனைன் ஃபெசிலிட்டேட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம், எங்க இருந்து எங்க இந்த பிளாஸ்டோகுவைனைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கு?
லைட் ரியாக்ஷன் அப்போது எங்கேருந்து எங்கே வந்துட்டு இந்த பிளாஸ்டோகைன் வந்து எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்குது. லைட் ரியாக்ஷன் அப்போது பிளாஸ்டோகைன் ஃபெசிலிட்டேட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் வேர் டு வேர், எங்கே டு எங்கே, எங்கேருந்து எங்கே. எஸ் PS2 இருந்து, ஏன்னா PS2 தான் ஆரம்பிக்குது லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சார். என்ன ரியாக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம், நான் சைக்கிள் PS2 இருந்து cytochrome B6. Option B is the right answer. Cytochrome B6 complex. Okay, option B will be the right answer. Yes, second option B second option B. Yes, cytochrome B6 அப்படின காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் அது லீட் பண்ணி கொண்டு போகுதுன்னு அர்த்தம். ஓகே, சூப்பர். ஷாமா, ஹனு, தஷினி, லேகா, அனன்யா, நடேசன், ஹரிதா, ஷாமினா, தமிழரசி, ஆதித்யா கலக்கிட்டீங்க. It's going to be option B. Super. Option B, PS2 to cytochrome B6 complex. PS2 to cytochrome B6 complex is the right answer. Okay. Next question பார்த்தலாம். The oxygenation activity of Rubisco enzyme in a photorespiration leads to the formation of, என்ன லீட் பண்ணுது? Oxygen activity of Rubisco enzyme leads to the formation of photorespiration. Photorespiration நடக்கும்போது எப்படி ஃபார்ம் ஆகும்? RUBP எப்படி ஃபார்ம் ஆகும்? சரிடா சார். RUBP எப்படி ஃபார்ம் ஆகும்? ஆக்சிஜன் ஆக்டிவிட்டி ஆஃப் RUBP வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன்? RUBP வந்துட்டு ஆக்சிஜனோட சேரும்போது தான் நமக்கு ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து நடக்கும்போது ஒரு 3 கார்பன் காம்பவுண்டான பாலிகிசிலிக் ஆசிட்லையும் அப்புறம் பாஸ்போனைல் பைருவேட் கிளிசரேட்டில் PGயும் ஃபார்ம் ஆகும். இது 2 கார்பன் காம்பவுண்டாக இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 molecules ஆஃப் 3 கார்பன் காம்பவுண்ட் தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த RUBP நமக்கு கார்பன் டை ஆக்சைடு சேரும்போது நமக்கு 2 molecules ஆஃப் 3PGயை பார்க்க முடியும். 3PGA அப்படின்னு 2 molecules வந்து பார்க்க முடியும். ஆனால் இங்கே என்னது? only 1 molecules ஆஃப் 3 கார்பன் காம்பவுண்ட் தான் பார்க்க முடியுதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் C will be the right answer. only 1 molecule தான் பார்க்கறதுனால ஆப்ஷன் C will be the right answer. ஓகே, ஆப்ஷன் C ராக்கன்னா ஆப்ஷன் C. ஓகே, எஸ் ஆப்ஷன் C, 1 molecules ஆஃப் 4C காம்பவுண்ட். புரிஞ்சுதா? எப்படி கேட்குறான் புரிஞ்சுதா? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நேற்று தான் படிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? நேற்று தான் லெசன் எடுத்தேன். நம்பிக்கை வச்சல. கிளியரா? ஓகே டாக்கண்ணா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கடைசி கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first stable product of carbon dioxide fixation in sorghum. சொர்க்கம்ன்றது ஒரு C3 பிளான்டா C4 பிளான்டான்றதை கண்டுபிடிங்க. அது C3 பிளான்டா C4 பிளான்டான்றதை கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் சொர்க்கம். சொர்க்கம் அப்படின்னு என்ன டைப் ஆஃப் பிளான்ட்டு? எஸ், சொர்க்கம் அப்படின்றது ஒரு C4 பிளான்ட்டு. ஸோ 4 கார்பன் இருக்கக்கூடிய பிளான்ட்ல வந்துட்டு ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சராக இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் இஸ் C4 பிளான்ட். சூப்பராக ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பராக. ஹரிதா, தஷினி, ஹரிப்ரியா, லத்திகா, நடேசன், அனன்யா, தமிழரசி, ஷமீனா, ரம்யா, ஆதித்யா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. எஸ், ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் C4 பிளான்ட்ல எது அதிகமாக இருக்குது? ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அண்ட் வித் திஸ் we have completed the photosynthesis in flowering plant and we are moving on to the respiration in plants. நம்ம மூவ் ஆன் ஆகிறோம். எங்கே மூவ் ஆன் ஆகிறோம்? ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸுக்கு மூவ் ஆன் ஆகிறோம். ஜஸ்ட் a minute. யா, ஃபைன். யா, பிளாஸ்ட் போடுங்க பார்ப்போம். பிளாஸ்ட் ஒன்று போடுங்க. பிளாஸ்ட் ஃபயர். செஷன் லைக் பண்ணிக்கோ. எங்க வாட்டர் பாட்டில் வச்சேன். தண்ணி குடிச்சோங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட். யா, ஃபயர் தான். சூப்பர் ஃபயர் தான். ஃபயருக்கு ஏற்ற பயர் பார்த்துலாமா? ரெடி கைஸ். ரெஸ்பிரேஷன் முடிப்போம். அதுக்கப்புறம் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரேக் போயிடலாம். ஓகே, டன். செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. ஷால் வி மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். ரெஸ்பிரேஷன் பிளான்ஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆன் ஆயிடலாம். What is the role of NAD+ in a cellular respiration? What is the role of NAD+ in a cellular respiration? Cellular respirationல NAD+ ஓட ரோல் என்ன அப்படின்னா, what is the role of NAD+ in a cellular respiration? Cellular respirationல NAD+ ஓட ரோல் என்ன?
இது ரொம்ப கம்மியான क्वेश्चन தான் இருக்கு. ரொம்ப கம்மியான क्वेश्चन தான் இருக்கு. ஓகேவா? Yes, in a respiration it is functions as a electron carrier. It functions as an electron carrier. Option B is the right answer. ஓகேவா? நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ரெஸ்பிரேஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட் அதாவது ரெஸ்பிரேஷன் இன் லயர் பிளான்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான சாப்டர் இல்லை. ஏன்னா அதில் அதிகமான கேள்வி வரையும் கேட்கப்படவில்லை. ஓகே, பிளான் ஃபிசியாலஜிலிருந்து மொத்தமாகவே நம்ம ஒரு 5 கேள்வி தான் எதிர்பார்க்கப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ்லேருந்து நமக்கு அதிகமான கேள்வி இல்லாதனால ரொம்ப கம்மியான கேள்வி தான் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர். சூப்பராக நான் ஃபைன் ஹரிதா, ஹனு, அருணா, ஆதித்யா, தர்ஷினி, தமிழரசி, அனன்யா, லத்திகா, ரம்யா, கலகிடிங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B. Option B is the right answer. Option B will be the right answer. Super rakana. Option B. Okay. அடுத்த கட்ட கேள்வி. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இன்கரெக்டாக கொடுத்துருக்காங்க? which of the statement again அதே incorrect statement கொடுத்துருக்காங்க. which of the statement is incorrect? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்தால் என்ன சொல்லியிருந்தேன்? கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறத வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. கான்ட்ராஸ்ட்டாக எது இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்க, அதான் ஆன்சராக இருக்க போதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போது உங்களுக்கு தெரியலனா கூட கான்ட்ராஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமா? எஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன் டேக் பிளேஸ் இன் a inner mitochondrial membrane. Option C is the right answer. Inner mitochondrial membrane ல வந்து டேக் பிளேஸ் நடக்குது. சூப்பரா தமிழரசி, ஹரிதா, அனன்யா, ஆதித்யா, தர்ஷினி, ரம்யா, அனு, அனன்யா, சூப்பர். இதுக்கு அவுட்டர் வராது, இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல தான் கரெக்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகேடா கண்ணா, ஃபைன் 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 ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். Phosphoenol pyruvate is a primary carbon dioxide acceptor in phosphoenol pyruvate PEP எதோட primary carbon dioxide acceptor இருக்கு? பார்த்தது தான், ஃபோட்டோசிந்தசிஸில் பார்த்தது தான். அவுட்டரில் இருக்காதுல்ல, இருக்காது இருக்காது இருக்காது. சரி, phosphoenol pyruvate is a primary carbon dioxide acceptor. PEP எதோட primary carbon dioxide acceptor நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். PEP எதோட primary carbon dioxide acceptor கன்சிடர் பண்ணிருக்கோம். C4 பிளான்ட்டோட primary carbon dioxide acceptor பண்ணிருக்கோம். So option A is the right answer. Option A, PEP வந்துட்டு C4 பிளான்ட்ஸோட primary carbon dioxide acceptor நம்ம பார்த்துருக்கோம். PEP ஓகே, C4 பிளான்ட்ஸ், PEP C4 பிளான்ட்ஸ் மறந்துடக்கூடாது. சூப்பர். ரம்யா, தமிழரசி, அருணா, கமல், ஹரிதா, தர்ஷினி, அனன்யா, கலகிடிங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ C4 பிளான்ட். அடுத்த கட்ட கேள்வி. Krebs cycles பொறுத்த வரைக்கும் எது ராங்கான ஸ்டேட்மெண்ட்? which is the wrong statement about Krebs cycle? Krebs cycles பொறுத்த வரைக்கும் எது ராங்கான ஸ்டேட்மெண்ட்? Krebs cycles பொறுத்த வரைக்கும் எது ராங்கான ஸ்டேட்மெண்ட்? நல்லதில்ல நல்லதில்ல, அப்படி சூப்பர் சூப்பர் அண்ணே, சூப்பர். ஓகே, ஸோ இதில் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சொல்கிறீங்க. ஆப்ஷன் ஏ கரெக்ட் தானே? தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் சைக்கிளிங் FAD ப்ளஸ் இன்ட்ரடியூசிங் FADH2. கரெக்ட் தானே? எங்கே அதில் FAD ப்ளஸ்லாம் வந்துட்டு இருக்க போகுது? ஓகே, இது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. பாருங்க, சைக்கிள் ஸ்டார்ட் வித் கண்டென்சேஷன் ஆஃப் அசிடைல் கோஏ வித் பைருவிக் ஆசிட். இங்கே வந்தது ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் டு ஈல்டு சிட்ரிக் ஆசிட். ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் to form citric acid. Okay, 4 carbon compound oxaloacetic acid தான ஃபார்ம் ஆகுது. So option C is the wrong statement. Option C will be the wrong statement எடுத்துட்டு இருக்கு. Okay, சூப்பர். தர்ஷினி, ஹரிதா, அருணா, அனன்யா, லத்திகா, ரம்யா. Yes yes yes. Okay, option C is the right answer. Option C will be the right answer. ஓகேங்களா? ஆப்ஷன் C ரக்கன சூப்பர் ஆயினும் சூப்பர்மா. ஆப்ஷன் C will be the right answer பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த கட்ட கேள்விக்கு போயிடலாம். in which one of the following process carbon dioxide is not released? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகப்படாது. எந்த ஃபாலோயிங் ப்ராசஸில் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற கார்பன் டை ஆக்சைடு எதில் ரிலீஸ் ஆகப்படாது? in which of the following process the carbon dioxide is not released? எந்த ஃபாலோயிங் ப்ராசஸில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகப்படாது? எந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகப்படாதுன்னா லாக்டேட் ஃபெர்மெண்டேஷனில். ஆப்ஷன் டி, லாக்டேட் ஃபெர்மெண்டேஷனில் ரிலீஸ் ஆகப்படாது. ஓகே, சூப்பராக. தர்ஷினி, ரம்யா, அனன்யா, அருணா, அன்பு, அனு, கமலக்கண்ணன், தமிழரசி, தர்ஷினி, கலகிடிங்க. இட்ஸ் கோயிங் டு பி லத்திகா. சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ரீதா, சூப்பர்மா. ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே இருந்து
Yes, hi, Padmasree. Okay. Option D, lactate fermentation is the right answer. Option D is going to be the right answer. Okay. Yeah, option D is the right answer. Fine, Ragana. Lactate fermentation. Respiratory quotient value of tripalmitin. 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 Which is the respiratory quotient value of tripalmitin? Tripalmitin respiratory quotient value. Okay, yes. Thala for the reason அப்படி சொல்லக்கூடிய 0.7. 0.07 கிடையாது, 0.7. Option B is the right answer. Okay, option B, 0.7 is the right answer. Super Ananya, Ramya, Latika, Sweta, Ainu, Tamilarasi, Dashini, Kalagini, Harita, Kamalakannan, Super Ragana. It's going to be option B, 0.7 will be the right answer. Respiratory quotient value of tripalmitin is 0.7 is the right answer. Next question பார்க்கலாம். Conversion of glucose to glucose 6-phosphate. அப்போ ஃபர்ஸ்ட் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கிளைகோலிசிஸ்ல எதால கேட்டலைஸ் பண்ணப்படுது? கிளைகோலிசிஸ் படிக்கும்போது குளுக்கோஸ் வந்துட்டு குளுக்கோஸ் 6-phosphate கன்வெர்ட் ஆகும் இல்லையா? குளுக்கோஸ் வந்துட்டு குளுக்கோஸ் 6-phosphate கன்வெர்ட் ஆகுது இல்லையா? எந்த என்சைம் யூஸ் பண்ண போறோம்? அப்படினா குட் ஈவினிங் குமரேசன். ஓகே, எக்ஸோகைனேஸ் அப்படின்ற என்சைமை யூஸ் பண்றோம். ஸோ ஆப்ஷன் பி, எக்ஸோகைனேஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க, இந்த மாதிரி ரொம்ப கேட்பாங்கன்றதுனால தான் இது அவ்வளோவா கேள்வி வந்து கேட்கப்படல. ஓகேவா, சைக்கிளில் பேஸ் பண்ணி தான் கேட்டாகணும். ஏன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாகவே முக்கால் சைக்கிளாக தான் இருந்துட்டு இருக்கிறதுனால தான் அதில் அவ்வளோவா கேள்வி எதிர்பார்க்கப்பட முடியாது. ஸோ ஆப்ஷன் பி, எக்ஸோகைனேஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஷாம், ஸ்வேதா, கமலக்கண்ணன், தர்ஷினி, ரொம்ப சந்தோஷம். ஹரிப்ரியா, அனன்யா, தர்ஷினி, லதிகா, ரம்யா, ஹரிதா, தமிழரசி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, எக்ஸோகைனேஸ் தான். குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6-phosphate மாறுறதுக்கு எது யூஸ் பண்ணுறோம்? எக்ஸோகைனேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி, வேர் இஸ் ரெஸ்பிரேட்டரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் லொக்கேட்டட் இன் பிளான்ட்ஸ்? வேர் இஸ் ரெஸ்பிரேட்டரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இடிஎஸ் அப்படி சொல்லுவோம். அந்த ரெஸ்பிரேட்டரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது? மைட்டோகாண்ட்ரியா லொக்கேட்டாக இருக்குது. பட் அது எங்கே லொக்கேட்டாக இருக்குது? இடிஎஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது? இப்போ தான் பார்த்தோம். என்ன பார்த்துருந்தோம்? எஸ், அது வந்து அவுட்டரில் கிடையாது, இன்னரில் தான் ப்ரெசென்ட் இருக்குன்றதை பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பியில் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் சார், சூப்பர். சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அனு, குமரேசன், அனன்யா, பத்மஸ்ரீ, தர்ஷினி, கமலக்கண்ணன், லத்திகா, ரம்யா, ஹரிப்ரியா, அருணா, 1+ தமிழரசி, ஹரிதா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல பிரசன்ட் இருக்கு. என்ன மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல பிரசன்ட் இருக்கு? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கட்ட கேள்விக்கு போன இல்லாம பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் ஆக்டிவிட்டி டியூரிங் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரிக்வயர்ஸ். பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் ஆக்டிவிட்டி டியூரிங் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் requires என்னது? magnesium. magnesium வராது, magnesium கொடுக்கவே இல்லை. ஓகே, magnesium requires magnesium. ஓகே, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி, எஸ், magnesium தான் ரிக்வயர்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, சூப்பரா. தமிழரசி, ஹரிதா, லதிகா, தர்ஷினி, ரம்யா, அனன்யா, ஐனு, குமரேசன், பத்மஸ்ரீ, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, magnesium. pyruvate dehydrogenase during aerobic respiration requires magnesium is the right answer. Okay, magnesium. அடுத்த கட்ட கேள்வி, the number of substrate level phosphorylation. Phosphorylation addition of phosphate தானே. 1 turn of citric acid cycle is. citric acid cycle என்ன சொல்றாங்க? Krebs cycle தான் சொல்றாங்க. The number of substrate level phosphorylation in 1 turn of citric acid cycle is. substrate level phosphorylation 1 turn தான் கொடுத்திருக்கான். இல்ல 2 வராது. 1 turn தான் கொடுத்திருக்கான். The substrate level phosphorylation of 1 turn of citric acid cycle. 1 turn of citric acid cycle தான். நல்லா புரியுங்க. 1 turn of citric acid cycle ஒரு டர்ன் தான், ஒரு பேஸ் பண்ணி இங்க இருந்து இன்னொரு டர்னுக்கு தான் அப்படி சொல்றாங்க. ஸோ 1 turn of citric acid cycle ஒரு ஏடிபி தான் சிந்தேஸ் ஆகுது. ஒரு ஏடிபி தான் என்ன ஆகுது? சிந்தேஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு ஏடிபி தான் சிந்தேஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். ஹரிதா, ரம்யா, கமலக்கண்ணன், அனன்யா, சூப்பர்மா, கலக்கிறீங்க. ஓகே, 1 turn தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சப்ஸ்டேட் நம்பர் ஆஃப் சப்ஸ்டேட் லெவல் ஃபாஸ்போரைலேஷன் இன்னும் 1 turn of citric acid வந்துட்டு எத்தனை ஏடிபி சிந்தேஸ் ஆகுது அப்படின்றதுவா 1 தான். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர்.
Super. Dashini, I know. Kumaresan, Bathmasti, Kalakidi. Dashini, super. Must going to be option C, 1 turn of citric acid. Okay. Yes, I think last question. No, no question. Yes. Which of the following statement is incorrect? Marudium incorrect statement. Which of the following statement is incorrect about this? என்னது? எஸ், நான் தான் சொல்லியிருந்தேன், ஒன்று கான்ட்ராஸ்டாக இருக்கிறத போடுங்க, இல்லை 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 2 வேல்யூ கொடுத்தாலும் அதை மாற்றி போடுங்கன்றது. முக்கால்வாசி டைப் இதான் கரெக்டாக இருக்க போய் இப்படி தான் கேட்பான். ஓகேவா? ஸோ NAD+ வந்துட்டு மாற்றி கொடுத்துருக்கான், 3 ATP வந்து கொடுக்குது. FAD அது வந்து எத்தனை கொடுத்துட்ருக்கு, 2 ATP கொடுத்துருக்கு. ஸோ மாற்றி கொடுத்ததுனால ஆப்ஷன் ஏ இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? மாற்றி கொடுத்ததுனால ஆப்ஷன் ஏ இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு அதை அட்டன் பண்ணணும் இருந்துச்சுன்னா இந்த மாடியூலை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே முக்கால்வாசியான டைம் கரெக்டாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a ரைட் ஆன்சர் இஸ் மோர். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ will be right. சூப்பர். தர்ஷினி, பத்மஸ்ரீ, ஹரிதா, அனன்யா, அருணா, குமரேசன், ரம்யா, ஹரிதா, 1+ தமிழரசி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ will be the right answer. ஆப்ஷன் ஏ will be the right answer. ஸோ உங்களுக்கு எப்பயாவது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது தடுமாறுறீங்க, அதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் பயாலஜிக்கு தான் நான் சொல்ல முடியும், ஃபார் பயாலஜிக்கு நான் சொல்கிறேன். த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் ஃப்ரம் குளுக்கோஸ் டியூரிங் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். The amount of energy released from glucose during lactic acid fermentation. Inside la kuduthiruppan. Lactic acid fermentation appo amount of energy released ஆகுது. எத்தனை amount of energy release ஆகுது? Lactic acid fermentation appo என்ன ஆச்சு? ஆப்ஷன் காணோம். lactic acid fermentation அதான் முக்கியம். lactic acid fermentation அப்படினது no 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 no, it is not approximately 15%. नहीं है, it is less than 7%. நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தான், இதெல்லாம் நமக்கு ஏன் எல்லாம் கேட்க முடியாது. லெஸ் தென் 7% தான் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் ஆகும் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஓகே, தெரிஞ்சு வச்சோங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் தான், ஃபேக்ட் தான். ஓகேவா? சூப்பராக. கமலக்கண்ணன், ஹரிப்ரியா, அனன்யா, ஹரிதா, தர்ஷினி, எஸ் எஸ் குமரேசன். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். லெஸ் தேன் 7% தான் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் அப்போ குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகுது. லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் அப்போ குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகுது. இட் இஸ் லெஸ் தேன் 7%, 7%க்கும் கீழே அப்படின்றது. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ரெஸ்பிரேஷனை பேஸ் பண்ணி லாஸ்ட் கொஸ்டின். What is the net gain of ATP when each molecules of glucose is converted to 2 molecules of pyruvic acid? Each molecule of glucose is converted to 2 molecules of pyruvic acid இருந்துச்சுன்னா glycolysis தான் net gain கேட்குறாங்க. எவ்வளோ இருக்க போகுது? எவ்வளோ நெட் கெயின்? எவ்வளோ கெயின்? எவ்வளோ ஏடிபி நமக்கு கெயின் ஆகும்? அதாவது செலவெல்லாம் போகிறதுக்கு எவ்வளோ ஏடிபி நமக்கு கெயினாக இருக்குது? எவ்வளோ ஏடிபி நமக்கு கெயினாக இருக்குது? வரவு செலவெல்லாம் போகிறதுக்கு நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எத்தனை லாபம் இருக்குது? எத்தனை லாபம் இருக்க போகுது? ஹாய் தேனி, எத்தனை லாபம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், எதுக்கு 2 அப்படின்னு சொன்னீங்க தெரியாது. வில் பி ஆப்ஷன் சி, 2 ஏடிபி தான். கிளைகோலிசிஸ் அப்படின்ற ப்ராசஸில் 2 ஏடிபி தான் நமக்கு கெயினாக இருக்க போகுது. ஓகேவா? net gain of ATP when each molecule of glucose is converted into a 2 molecule of pyruvic acid. படிச்சு போல 2 molecule of pyruvic acid கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு எத்தனை net gain of ATP தான். net gain of ATP எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2. ஓகே, ஆப்ஷன் சி 2. எஸ் 2 ATP தான் net gain இருக்க போகுது. ஓகே, 2 ATP தான் net gain இருக்க போகுது. And with this we have completed the regulations, respirations. அதில் அவ்வளோவா இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லை, ப்ரீவியஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கப்படவில்லை. ஓகேவா? அது ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்றது இருக்கிறதுலே ரோவஸ்டான இம்பார்ட்டன்ட் சாப்டர். பட் பிளான் ஃபிசியாலஜிலேருந்து நம்ம 5 கேள்வி எதிர்பார்க்கப்படலாம். ஓகே, 3லேருந்து 5 கேள்வி எதிர்பார்க்கப்படலாம். இப்போ பிளான் ஃபிசியாலஜியில் லாஸ்ட் சாப்டரான பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்துடலாமா? ரெடி எல்லாருமே? எஸ், பிளாஸ்ட் மறந்துடாதீங்க. அதேமாதிரி செஷன் லைக் பண்ணி வச்சுருங்க, யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. We are moving on to the plant growth and regulator, last chapter of plant physiology. Plant physiology last chapter. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு human physiology மட்டும்தான் இருக்கு. ரெடியா? இது ஒரு பாட்டு வருமே, ரெடியா மம்மி அப்படின்ட்டு.
எனி டவுட் இதாக டவுட் எதாவது இருக்கா? முடிச்சிடலாமா? நம்ம டக்கு டக்குன்னு அதை பார்த்து முடிச்சிடுவோமா? ஓகே, அப்போது பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா என்னென்ன க்ரோத் ரெகுலேட்டர் ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின் அப்படின்றது தெரியுமா? நியூக்ளிக் ஆசிட், ஏத்தலின் அப்படின்றது இல்லையா? ஸோ இதில் என்னென்ன க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் யூஸஸாக இருக்குது? ஆப்சினிக் ஆசிட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் இருக்குது? நமக்கு எப்படி என்னென்ன வேரியேஷன்ஸில் வந்துட்டு நமக்கு என்னென்ன மாடியூலில் வந்துட்டு நம்ம பிளான்ட் க்ரோத்தையோ இல்லை க்ரோத் இன்ஹிபிஷனையோ வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு தான் நம்ம பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துருவோமா? எஸ், பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் we shall go for break. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் அண்ட் லீஃப் ட்ராப் அட் ஏர்லி ஸ்டேஜ் கேன் பி ப்ரிவென்டட் பை த அப்ளிகேஷன் ஆஃப், அதாவது ஆப்ஷன் சென்டென்சஸ் தான் கேட்குறாங்க. ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து ட்ராப் ஆகுது. ஃப்ரூட் அண்ட் லீஃப் ட்ராப் அட் ஏர்லி ஸ்டேஜஸ் கேன் பி ப்ரிவென்டட் பை த அப்ளிகேஷன் ஆஃப், கேன் பி ப்ரிவென்டட் பை த அப்ளிகேஷன் ஆஃப். Fruit and leaf drop at early stages can be prevented by the applications of, can be prevented by the applications of option B ஆக்சின். ஆக்சின் தான் இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய இதை வந்து ட்ராப்பை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, ஏர்லி ஸ்டேஜஸ் கேன் பி ப்ரிவென்டட். ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு ஃப்ரூட்டோ லீஃபோ ட்ராப்பாக இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது யாராக இருக்கா? ஆக்சினாக தான் இருந்திருக்கோம். சூப்பர் தேனி, சூப்பர்மா பத்மஸ்ரீ, லேகா, அனன்யா, ஐனு, ஷாம், லத்திகா, தமிழரசி, குமரேசன், அனன்யா, கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின், த அவேனா கர்வேச்சர் இஸ் யூஸ்ட் ஃபார் த பயோ அசே ஆஃப். அவேனா கர்வேச்சர் நமக்கு தெரிஞ்சுக்கும் ஓட்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் த பயோ அசே ஆஃப், யூஸ்ட் ஃபார் த பயோ அசே ஆஃப் ஆக்சின். என்ன ஆக்சின்? என்ன ஆக்சின் யூஸ்ட் ஃபார் த பயோ அசே ஆஃப் ஆக்சின்? என்ன ஆக்சின்? என்ன ஆக்சின்? Yes, it's going to be option C, indole 3 acidic acid, IAA. IAA அப்படின்னு சொல்ற indole 3 acidic acid is the right answer. Option C, indole 3 acidic acid. Yes, IAA, IAA, indole 3 acidic acid. Okay வா? IAA will be the right answer. Okay, avena kavacha used for the avayoaceae of indole 3 acidic acid. Super, okay வா? Synthesis பண்றதுடா, நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, அவேனா கவச்சர், அதான் பயோசி அப்படின்றது. ஓகே, சூப்பர். அனு, தர்ஷினி, பத்மஸ்ரீ, ஸ்வேதா, அனன்யா, ரம்யா, அருணா, அக்ஷயா, சந்தோஷ், தமிழரசி, லேகா, ஸ்ரீ, ஸ்வேதா, தர்ஷினி, கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ஐஏஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். டிபிக்கல் growth curve in a plant is எப்படி இருக்குமா? ஒரு growth curve in a plant is எப்படி இருக்க போகுது? இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்ததுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். A typical growth curve is a plantain. Our typical growth curve in a plant would be, ஆமாடா பண்ணியிருக்கோம். இது நம்ம மொத்தமாக நம்ம முடிச்சிட்டோம்ல, பிளான்ட் ஃபிசியாலஜி நம்ம மொத்தம் முடிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கா? நம்ம செஷனில் பண்ணும்போது எங்கடாது நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜி முடிச்சிட்டோம். ஓகே, அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜியில் 100 பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, பிளான்ட் ஃபிசியாலஜி பேஸ் பண்ணி நம்ம 100+ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்ததுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி, சிக்மாய்டு கவ். ஓகே, டிபிக்கல் growth கவ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சிக்மாய்டு கவ் தான் பார்த்துருக்கோம். சூப்பர். ஸ்வேதா 1+, ஷாம், குமரேசன், சந்தோஷ், பத்மஸ்ரீ, கிரி, லத்திகா, ரம்யா, அனன்யா, தேனி, சூப்பர். மஸ்ட் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, sigmoid curve. What a cause of green plant exposed to light on only on one side to bend towards the source of the light of the other side as it grows. லைட்டை க்ரோஸ் பண்ணி க்ரோ ஆகிட்டு இருக்கு, லைட்டை பார்த்தே க்ரோ ஆகிட்டு இருக்குன்றதை படிப்போம் இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான். பார்த்த கொஸ்டின் டக்குனு அடிச்சுடுங்க. What causes the green plant exposed to the light on only one side to bend towards the source of the light is grow? அந்த சன்லைட்டை பார்த்து க்ரோ ஆகுது. It's gonna be option C. Yes, option C. Super தமிழரசி. ஓகேவா? Option C is the right answer. Okay, oxygen accumulate on the shaded side, stimulating the greater cell elongation there.
Oxygen accumulation on the shaded side, stimulating the greater cell elongations there. So option C will be the right answer. Option C will be the right answer. Super Tamil 1 plus Ananya, Aruna, Harita, Vatmasti, Ramya, Ainu, Sham, Lekasti, Dashini, Sham, Dashini collecting. It's going to be option C will be the right answer. அடுத்த கேட்டகரி பார்த்தலாம். Oxygen can be bioassayed by. Oxygen எதனால bioassay பண்ணப்படுகிறது? Oxygen can be bioassayed by. நிறைய பார்த்தோம் இல்லையா? ஓட்ஸ் என்னது முதல்ல ஆன்சர் கொள்ளி கொஸ்டினை கேட்டிருந்தா இப்போ கொஸ்டினை கொடுத்து ஆன்சர் கேட்குறான் அவ்வளோதான் சிம்பிள் எஸ் சூப்பரா சந்தோஷ் பயோசைட் பை அவெனா கோலியோப்டைல் கர்வேச்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே அவெனா கோலியோப்டைல் ஆப்ஷன் டி சூப்பரா சந்தோஷ் ஹரிதா தமிழரசி அனன்யா கமலக்கண்ணன் லேகா பத்மஸ்ரீ Anushti, yes, same but different தான் ஓகேங்களா யா கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन Dr. F noted that the coleoptile tips were removed at the place of the agar for 1 hour. The agar would produce bending when the plant on one side of freshly leafed coleoptile stumps. Of what significant is their experiment என்ன பண்ணுது இது நம்ம பார்த்தது தான் So yes yeah it is hypothesis of IAA indole 3 acidic acid ஆன ஆக்சிஜனை பேஸ் பண்ணி வர்றதுனால ஓகேவா இது நம்ம ஏற்கனவே நான் பார்த்த क्वेश्चन தான் ஓகே ஆப்ஷன் A is right ஆப்ஷன் C is right answer fine ஆக்சுவலா நம்ம நேத்து முந்தா நேத்து தான் அது பிராக்டீஸ் பண்ணோம் அப்படினால எல்லாம் ஈஸியா இருக்கு இல்லையா முந்தா நேத்து தான் பிராக்டீஸ் பண்றோம் அப்படினால ஈஸியா இருக்கு ஓகே நோ ப்ராப்ளம் a few normal seedlings of tomato were kept in a dark room white color albumins ஃபார்ம் ஆகுமே டார்க் கலர் இருக்கிறதுனால ஆல்புமின்ஸ் ஃபார்ம் ஆகும் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆல்புமின்ஸ் ஃபார்ம் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆல்புமின்ஸ் ஃபார்ம் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஒயிட் கலர் மாதிரி ஃபார்ம் ஆகுமே டார்க்கில் இருக்குது டார்க் ரொம்ப நாளமாக எக்ஸ்போஸ் இருந்துட்டு இதனால ஒயிட் கலர் வந்து ஃபார்ம் ஆகுன்றதை பார்த்துருந்தோமே அதே தான் ஓகே அது எட்டியோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் சி எட்டியோலேஷன் ஓகே டார்க் கலர் இருக்குது ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வேர் ஃபவுண்ட் ஹவ் டு பிகம் ஒயிட் கலர் ஆஃப் ஆல்பினோஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது என்னது எட்டியோலேஷன் ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் எட்டியோலேட்டர் சூப்பரா சந்தோஷ் அக்ஷயா பத்மஸ்ரீ குமரேசன் ஷியாம் ஸ்வேதா தர்ஷினி அனன்யா ஹரிதா தமிழரசி கமலக்கண்ணன் சூப்பர் ரகங்களா ஸோ ஆப்ஷன் சி எட்டியோலேட்டட் இஸ் த ரைட் ஆன்சர் எஸ் ஆப்ஷன் சி எட்டியோலேட்டட் ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சராக பார்த்துருங்க ஃபென்டாஸ்டிக் ரகண்ணா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா அடுத்த கொஸ்டின் which one of the following growth regulator is known as a stress hormone ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா நீட்டை முடிஞ்சு எங்கேயாவது வெளியே போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை நம்ம சொல்லக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோனாக இருந்துகிட்ருக்கு இட் இஸ் ABA அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆப்சிசினிக் ஆசிட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஆப்சிசினிக் ஆசிட் ABA அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்சினிக் ஆசிட் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் அருணா தமிழரசி பத்மஸ்ரீ தர்ஷினி கமலக்கண்ணன் சந்தோஷ் ஃபைன்ரா ஷாம் அனன்யா ரம்யா சூப்பர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ABA ஆப்சினிக் ஆசிட் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஓகே வாட் இஸ் த சைட் ஆஃப் precipitation வந்தாச்சுல சைட் ஆஃப் precipitation படிச்சோமே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சரி சைட் ஆஃப் precipitation அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுங்க ஒரு வழி அது முடிஞ்சிடும் எப்படா மே 3 வரும் மே 3ஆம் தேதி எப்படா வந்து முடியும் அப்படின்னு இருப்பீங்க ஸோ சைட் ஆஃப் precipitation நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோம்
Yeah, it's going to be option D. Option D, leaves is the right answer. Option D, leaves. Option D, leaves is the site of precipitation. Okay, super. Fine. Yes, option C, leaf. Super. Ananya, Dashini, Padmasti, Ramya, Arita, Sweta, Tamilarasi, Aruna. Super. Okay, it's going to be option C, option D, leaves. Leaves is the right answer. Option D, the site of precipitation, leaf. Okay. இல்லை ஏபிஏ ஆப்சினிக் ஆசிட் ஏபி தானே ஏபி அப்படின்றாங்க. ஓகே, ஆப்சினிக் ஆசிட் அப்படின்றாங்க. ஏஏன்னு வராது, ஏபிஏ தான் சொல்லுவோம், ஆப்சினிக் ஆசிட் அப்படின்னு. ஓகே, சூப்பராக சந்தோஷ் கலக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், இட் டேக்ஸ் வெரி லாங் டைம் ஃபார் த பைனாப்பிள் பிளான்ட் டு ப்ரொடியூஸ் ஃப்ளவர்ஸ். பைனாப்பிள் பிளான்ட் வந்துட்டு ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப வெரி லாங் டைம் எடுக்கும். விச் காம்பினேஷன் ஆஃப் த ஹார்மோன் கேன் பி அப்ளைடு டு ஆர்டிஃபிஷியலி இன்டியூஸ் ஃப்ளவரிங் இன் பைனாப்பிள்? பைனாப்பிளில் ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளவரை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளவரிங் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? நோ, இட்ஸ் ஆப்ஷன் ஏ, ஆக்சின் அண்ட் எத்திலின். என்ன இன்டியூஸ் பண்ணலாம்? ஆப்ஷன் ஏ, ஆக்சின் அண்ட் எத்திலின் வந்து யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ. 2 வராதுரா. ஜிப்ரில் அண்ட் சைட்டோஸ்கைன்லாம் வராது. இன்டியூஸ் ஃப்ளவரிங் தான் கேட்டிருக்காங்க, ஃப்ளவரிங்காக தான் இன்டியூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா தமிழரசி, தர்ஷினி, லத்திகா, அனன்யா, குமரேசன், சந்தோஷ், மோனிஷா, பத்மஸ்ரீ, ரம்யா, அருணா, ஸ்வேதா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஓகே, இன்டியூஸ் ஃப்ளவரிங்கை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ளவரிங் வர வைக்கிறதுக்கு, ஃப்ளவரிங் லேட்டாக வரக்கூடிய பிளான்ட்டில் சீக்கிரமாக வந்து ஃப்ளவரிங்கை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 2 ஆப்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சின் அண்ட் எத்திலின் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ரிமூவல் ஆஃப் ஷூட் டிப்ஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டெக்னிக் டு பூஸ்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த டீ லீவ்ஸ். திஸ் இஸ் பிகாஸ் ரிமூவல் ஆஃப் ஷூட் டிப்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? செடியெல்லாம் எடுக்கும்போது அது எப்படி போட்டிருப்போமே, என்னது டீ செடிலாம் எடுக்கும்போது, டீ தூளாக எடுக்கும்போது, ஊட்டிலெலாம் போனால் தெரிஞ்சிருக்கும். இப்போது ஷூட் டிப்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா, மேலே இருக்க டிப்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக போகுது? பேசிக்காக வந்துட்டு என்னவா இருக்க போகுது? நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். டேய், எப்படி ஆப்ஷன் ஏ வரும்? இதை நம்ம பார்த்ததுனா டீ லீவ்ஸ், அதாவது எபிக்கல் பட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ஓகே, ரிமூவல் ஆஃப் த ஷூட் டிப் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டெக்னிக். அப்போது இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரிமூவ்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் லேட்டரல் பட் இஸ் என்ஹான்ஸ்டு. ஒரு பிளான்ட் இப்படி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பிளான்ட்டில் ஷூட் டிப்பை ரிமூவ் பண்ணிங்கன்னா சைடில் லேட்டரல் பட் வந்து க்ரோ ஆகும் இல்லையா? அதான் நீங்கள் என்ஹான்ஸ் ஆகுது. அப்போ ஷூட் டிப்பில் இருக்க ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணப்படுகிறது, லேட்டரல் பட்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சராக இருந்துருக்கு. ஓகே, சூப்பராக. ஹரிதா, அருணா, ஷேடோ, ஷாம், ரம்யா, தமிழரசி, ஸ்வேதா, அனன்யா கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி, எஃபெக்ட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரிமூவ். ஆக்சிஜன், அதாவது டிப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட இது ரிமூவ் ஆயிடுச்சு, சைடில் இருக்கக்கூடிய லேட்டரல் பட் வந்து என்ஹான்ஸ் ஆகுது. ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சைடில் இருக்க லேட்டரல் பட் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சூப்பர். ஓகேவா? என்னடா இது ஸ்வேதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த ஈல்ட் ஆஃப் த சுகர் கேன், இதில் சொல்லுங்கள், சுகர் கேன் கிராப்பை ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னதை பண்ணணும்? என்னதை ஸ்ப்ரே பண்ணணும்? என்ன க்ரோத் ரெகுலேட்டர் ஸ்ப்ரே பண்ணணும்? சுகர் கேனோட ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன க்ரோத் ரெகுலேட்டரை ஸ்ப்ரே பண்ணணும்? சுகர் கேனோட ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன க்ரோத் ரெகுலேட்டரை ஸ்ப்ரே பண்ணணும்? என்ன க்ரோத் ரெகுலேட்டர் ஸ்ப்ரே பண்ணணும்? இன்டர்னோட வந்துட்டு எலாங்கேட் பண்ணுறதுக்கு. இன்டர்னோட என்ன பண்ணணும்? எலாங்கேட் பண்ணும். ஐயை வந்து எலாங்கேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பார்ப்போம்? ஜிப்ரலின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, ஜிப்ரலின் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஆப்ஷன் சி, ஜிப்ரலின் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்டர்னோட வந்துட்டு எலாங்கேட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் என்ன ஆகும்? சுகர் கேனோட ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும், கமர்ஷியலி நல்லா விற்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக. கமலக்கண்ணன், தர்ஷினி, ஷேடோ, அனன்யா, ரம்யா, பத்மஸ்ரீ, சந்தோஷ், ஹரிதா, தமிழரசி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, ஜிப்ரலின் வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? who coined the term kinetin? kinetin அப்படின்ற டேர்மை காயின் பண்ண அந்த மகான் யாரு? கைனட்டின் அப்படின்ற டேர்மை காயின் பண்ண அந்த மகான் யாரு? கைனட்டின் அப்படின்ற டேர்மை காயின் பண்ண அந்த பெரும் மகானுக்கெல்லாம் மகான். அந்த கைனட்டின் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணவன் ஏவண்டாவன் அப்படின்னு போல எவடாருது? எஸ், இட்ஸ் குட் மில்லர். என்ன மில்லரு? ஸ்கூகன் மில்லர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர்.
மில்லா கேப்டன் மில்லர் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸ்கூகன் மில்லர். ஆப்ஷன் ஏ ஸ்கூகன் மில்லர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இது வேறு சவுண்டு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ ஸ்கூகன் மில்லர். ஓகே, கலக்கிட்டீங்க. தர்ஷினி, ஹரிதா, பத்மஸ்ரீ, ஹரிப்ரியா, கமலக்கண்ணன், அருணா, அக்ஷயா, சந்தோஷ், அனன்யா, ஃபைன் ரகனா. ஆப்ஷன் ஏ ஸ்கூகன் மில்லர் இஸ் ரைட் ஆன்சர். ஸ்கூகன் மில்லர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கட்ட கொஸ்டினுக்கு போயிடலாம். Inhibitory substance in the dormant seeds. Inhibitory substance in the dormant seeds cannot be removed by the subjecting seeds too. Inhibitory substance in dormant seeds cannot be removed by the subjecting seeds too. Seed dormancy தான் சொல்றாங்க. Inhibitory substance cannot be removed subjects எதை induce பண்ணுது? இது induce பண்ணுது ஜிப்ரலிக் ஆசிடா. நல்லா பார் once நல்லா பார். Inhibitory substance in a dormant seeds cannot be removed. Subjecting seeds cannot be removed. Inhibition dormant seeds வந்துட்டு ascorbic acid remove பண்ண முடியாது. அங்க கொடுத்திருக்கான் cannot be removed தான் கொடுத்திருக்கான். So option C ascorbic acid is the right answer. Option C ascorbic acid. Okay, option C ascorbic acid. Super. தமிழரசி, ஷேடோ, அருணா, சந்தோஷ், பத்மஸ்ரீ, yes, அனன்யா, ரம்யா, அரிதா, கலக்கிட்டீங்க. It's going to be option C ascorbic acid. Subjecting seeds to ascorbic acid. Ascorbic acid அது இன்ஹிபிஷனை ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஓகே, எஸ், நான் காத்திருந்த அந்த மேட்ச் த ஃபாலோயிங் வந்து விட்டாச்சு. மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் பண்ணுவோமா? ஃப்ரூட் ரைப்பனர் வந்து ஃப்ரூட்டை பழுக்க வைக்கிறதுக்கு எத்தியோஃபைன் எத்திலையும் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் ஹெர்பிசைட் நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்? 2,4 டைக்ளோரோஃபினாக்சி அசிடிக் ஆசிட். போல்ட்டிங் ஏஜென்ட்னா GA3 ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆப்சினிக் ஆசிட். ஸோ இதை பொறுத்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏவா இல்லை ஆப்ஷன் சியா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பரா ஷாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஷாம், பத்மஸ்ரீ, என்னடா வேல்முருகன், அனன்யா, ரம்யா, டக்குன்னு பேர் வர மறந்துட்டேன். ஹரிதா, தமிழரசி, சந்தோஷ், ஹரிதா, மோனிஷா. கைனட்டின் என்ன சார்? கைனட்டின் ஒன்றுமே இல்லடா, அந்த செல் டிவிஷனுக்கான என்ரோல் ஆகுது. செல் டிவிஷன் பேஸ் பண்ணி என்ரோல் ஆகுது. ஓகே, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்லாம் செல் டிவிஷன் எப்படி அந்த சீட் டார்மன்ஸை பிரேக் பண்ணி வருது, அதான் நம்ம கைனட்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, எஸ், லாஸ்ட் 5 more questions. Name the plant growth regulators which upon spraying on the sugar cane. மறுபடியும் வந்தாச்சு. சுகர் கேன்ல ஸ்ப்ரே பண்ணுறது. சுகர் கேன்ல ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மறுபடியும் இருக்கக்கூடிய பிளான்ட் growth regulators. என்ன growth regulators? சுகர் கேனை ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அந்த growth regulators. எந்த growth regulators சுகர் கேனை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த growth regulators? இத்தனை கொஸ்டின் மறுபடியும் ஆப்ஷன் சி ஜிப்ரலின். ஆப்ஷன் சி ஜிப்ரலின் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ஜிப்ரலின் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், அருணா, ஹரிப்ரியா, ஆதித்யா, ஸ்வேதா, தமிழரசி, ஷேடோ, அருணா, ரம்யா, கமலக்கண்ணன். ஓகே, ஜிப்ரலின் இதுக்கு பார்த்தது தான். இதனால் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. த ப்ராசஸ் ஆஃப் க்ரோத் இஸ் மேக்ஸிமம் டியூரிங். எந்த ஃபேஸில் வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் க்ரோத் வந்து பார்க்க முடியும்? எந்த ஃபேஸில் வந்து நம்ம மேக்ஸிமம் ஆஃப் க்ரோத் வந்து பார்க்க முடியும்? இன் விச் ஃபேஸ் வி கேன் சி த மேக்ஸிமம் ஆஃப் க்ரோத்? எந்த ஃபேஸில் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் க்ரோத் வந்து பார்க்க முடியும்? எஸ், லேக் இல்லைக்கண்ணா, லேக் இல்லை, லாக் ஃபேஸில் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஃபேஸ் என்னவா இருந்துட்டு இருக்க போது? ஆப்ஷன் பி ஆன லாக் ஃபேஸாக தான் இருந்த போது. ஓகேவா? எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ் என்னவா இருந்துட்டு இருக்க போது? ஆப்ஷன் பி ஆன லாக் ஃபேஸ் தான். ஓகேவா? இந்த ப்ராசஸ் ஆஃப் க்ரோத் இஸ் மேக்ஸிமம் டியூரிங் லாக் ஃபேஸில் தான் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? how many questions can be attended? 11th கண்டிப்பாக more than half of the கேள்வி தான் கேட்பாங்க. ஓகேவா? more than half of the கேள்வி தான் கேட்பாங்க. ஒரு எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, சூப்பரா. தர்ஷினி, ஹரிதா, தமிழரசி, அருணா, கமலக்கண்ணன், பத்மஸ்ரீ, அனன்யா, ஷேடோ,
ஸ்வேதா, தமிழரசி, ஆதித்யா, சந்தோஷ், கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி லாக் ஃபேஸ். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ். இதெல்லாம் கண்ட மேனிக்கு வந்து growth இருக்கும். எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ்ல என்ன இருக்கும், கண்ட மேனிக்கு வந்து growth இருக்கும்ன்றத நம்ம பார்த்திருப்போம். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். which of the following is not an inhibitory substance governing the seed dormancy? Inhibitory substance governing seed dormancy, not an inhibitory substance, not an inhibitory substance. Exception. Not an inhibitory substance. Yeah, 𝑧𝒑𝒒 acid. Option B 𝑧𝒑𝒒 acid. ரொம்ப ஈஸி. Not an inhibitory substance. ஒண்ணே ஒன்று தான் வரப்போகுது. மிச்சம் எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், இதை பண்ணிட்டு இருக்கோம், இன்ஹிபிட் பண்ணிருக்கோம். பட் நாட் அன் இன்ஹிபிட்னாலே 𝑧𝒑𝒒 acid அதான் பிரேக் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். ஹரிதா, ஷேடோ, சந்தோஷ், அருணா, கோகுல், ரம்யா, தமிழரசி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி 𝑬𝒑𝒒. சூப்பர். ஆப்ஷன் பி 𝑧𝒑𝒒 acid is the right answer. Option B 𝑧𝒑𝒒 acid. Okay, which is the following is not an inhibitory substance dormancy. Option B 𝑧𝒑𝒒 acid. Yes, does சந்தோஷ். ஓகேவா, அடுத்த கட்ட क्वेश्चंस பார்த்துலாம். Plants follow different pathway in response to environment or phases of life to form a different kinds of structures. This ability is called as ஒரு காலம் வரும்போது பிளான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இந்த மாடியூலாக மாற்றிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த இதை நம்ம என்ன சொல்லிருக்கோம், சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய அந்த ஆள்களை நம்ம என்ன சொல்லிருக்கோம், yes we call it as a plasticity அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். It's going to be option B plasticity is the right answer. ஓகே, ஆப்ஷன் பி பிளாஸ்டிசிட்டி தான் நான் ரைட் ஆன்சராக பார்த்துக்கணும். சூப்பராக. மோனிஷா, ஷேடோ, பத்மஸ்ரீ, அருணா, ரம்யா, அனன்யா, ஸ்வேதா, ஹரிதா, சந்தோஷ், தமிழரசி, கலகினி, கமலக்கண்ணன், குமரேசன், சூப்பர் கண்ணா, மோனிஷா, பாவ்ஸ், சூப்பர் மாஸ். going to be option B plasticity is the right answer. Plasticity will be right answer. And last question of plant physiology based in the last question is என்னவா இருக்க போகுதுன்னா, the plant hormone used to destroy weeds destroy பண்ணக்கூடிய plants hormone என்னவா இருக்க போகுது, வீடுகளை ரெஸ்பான்ஸ், அதாவது தேவையில்லாத கலர் செடிகளை புடுங்கி எரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி, வேரோட புடுங்கி எரியணும் அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி வீட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பிளான்ட் ஹார்மோன் என்ன ஹார்மோனாக இருந்துட்டு இருக்கு, இது 2,4 டைக்ளோரோஃபினாக்சிஅசிட்டிக் ஆசிட். So option B is the right answer. Option B 2,4 டைக்ளோரோஃபினாக்சிஅசிட்டிக் ஆசிட். Option B. Yes, the Bhav, Shyam, Sweta, Kamalakannan, Padmasree, Shadow, Tamilarasi, Aditya, Nandita, Ananya, Ramya, Aruna, Harita, கலக்கிட்டீங்க. It's going to be option B is the right answer. And with this we have completed the plant physiology and we are moving into the human physiology. நம்ம plant physiology முடிச்சுக்கிட்டு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை எதை நோக்கி போகுது, இப்போ human physiology நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எஸ், கிளியரா பிளாஸ்ட் பண்ணுங்க பாப்போம். கமெண்ட் பாக்ஸை பிளாஸ்ட் பண்ணுங்க. கமான் கைஸ், கமெண்ட் பாக்ஸை பிளாஸ்ட் செய்யவும், தண்ணி குடிக்காதவங்க தண்ணி குடிக்கவும், ஹைட்ரேட்டராக இருக்கவும். யா ரெடியா? பிரேக் போயிட்டு வந்து பார்த்துலாமா? இது நம்ம 7 o'clock ரெஸ்யூம் பண்ணுவோம். வில் ரெஸ்யூம் பை 7. ஓகே, 7க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே, எஸ், கொஞ்சம் சாப்பிட்டு தான் இருக்குது. ஹியூமன் ஃபிசியாலஜி முடிச்சிட்டோன்னா நம்ம வெற்றிகரமாக முடித்து விட்டோம் அப்படின்ற அர்த்தம். ஓகே, யா, போயிட்டு பிரேக் போயிட்டு வாங்க. we will meet up at 7 o'clock நம்ம மீட் அப் பண்ணலாம். செஷன் லைக் பண்ணிக்கோங்கடா. செஷன் லைக் பண்ணாம வேற இருக்கீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க.
யா ஹியூமன் ஃபிசியாலஜி பார்த்துடலாமா? ரெடி எல்லாருமே? Are you guys ready for the human physiology race? Human physiology, human physiology, human physiology. பார்த்துலாமாடா கண்ணுங்களா? ஓகே, இதில் 20 கொஸ்டின் தான் இருக்காது, கொஞ்சம் இதில் தான் 20 கொஸ்டின் இருக்கும். மொத்தமாக கம்மியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஹலோ அப்போது வெல்கம் டு த நைட் செஷன். ஓகே, கடைசி மார்னிங் ஆரம்பித்து நம்ம நைட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? நைட் செஷனுக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறது உங்கள் கிரிகாலன் அப்படின்றது. ஓகே, எஸ், ஃபயர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினான ப்ரீத்திங் செல் எக்ஸ்சேஞ்சில் நம்ம பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங். எடுத்தோடனே மேட்ச், அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எடுத்தோடனே மேட்சாக வருது தெரியுமா? அங்கே தான் நிற்கிறாங்க. ஆனால் ஹியூமன் ஃபிசியாலஜி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நோ ப்ராப்ளம்ல. ஜஸ்ட் நவ் ஒன்லி ஹியூமன் ஃபிசியாலஜி ஸ்டார்டட். ஹியூமன் ஃபிசியாலஜி ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போங்களா? டெனுக்கு நக்கா தான் பார்த்துலாமா? டைடல் வால்யூம். அந்த வால்யூம் பேஸ் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸில் வால்யூம், இந்த மாதிரி வால்யூம் தானே அதிகமாக கேட்பாங்க. ஸோ டைடல் வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 to 550 ml. இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 to 300 ml. அப்புறம் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 ml. அண்ட் ரெசிடியல் வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 to 1200 ml. ஸோ அதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா D2 ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், கரெக்ட் இருக்கானுங்களா? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி, சூப்பர் இருக்கணும், சூப்பர். ஆதித்யா, திஷா, அமீரா, அனன்யா, நிவேதா, கோமதி, பாவ்ஸ், தர்ஷினி, பத்மஸ்ரீ, குமரேசன் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அவ்வளவு தான் நமக்கு டப்பா. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும், ஆப்ஷன் பி. அடுத்த கட்ட கேள்வி பார்த்துலாம். லங்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஹேர் ஃபில்டு சாக்ஸ் த ஆல்வியோலி. அதனால தான் லங்ஸ் மேடப் ஆயிருக்கு அப்படின்றாங்க. தே டு நாட் கொலாப்ஸ் ஈவன் ஆஃப்டர் த ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். அதாவது அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா கூட என் லங்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகி இப்படி விழாதான். எதனால் லங்ஸ் அப்படி கொலாப்ஸ் ஆகிறது இல்லை? ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமாவும் கூட லங்ஸ் வந்துட்டு எதனால் கொலாப்ஸ் ஆகி விழுறது கிடையாது? வடக்கண்டா எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் ரியாக்ஷன் அப்படி மூச்சு விட்டாலும் கூட கொஞ்சம் ரெசிடியூசல் வால்யூம் வந்து ப்ரெசென்ட் இருக்க போகுது. கொஞ்சம் ரெசிடியல் வால்யூம் வந்துட்டு உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ரெசிடியல் வால்யூம் உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ரெசிடியல் வால்யூம் என்ன இருக்கும்? லங்ஸில் இருக்கிறதுனால லங்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகி விழறது இல்லை. ஆப்ஷன் டி, ரெசிடியல் வால்யூம் இஸ் ரைட் ஆன்சர். என்ன தான் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிரஷன் பண்ணாலும் உள்ளே வந்துட்டு அது ப்ரெசென்ட் இருக்கிறதுனால அது விழறது கிடையாது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி, ரெசிடியல் வால்யூம் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, ரெசிடியல் வால்யூம். ஓகே, டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஷாடோ, அமீரா, கமலக்கண்ணன், பத்மஸ்ரீ, குமரேசன், வெங்கடேஷ், அனன்யா, திஷா, நிவேதா, தர்ஷினி. எஸ் கணக்கிட்டீங்க. ஓகே, ஸோ பி ஆப்ஷன் டி. ஓகே, ஹாய் வெங்கடேஷ். ஓகே, ஸோ என்னதான் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிரஷன் பண்ணாலும் கொஞ்சம் ரெசிடியல் வால்யூம்ஸ் வந்து உள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்த கட்ட கேள்வி பார்த்துலாம். நேம் த குரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் காஸ் மெயின்லி பை சிகரெட் ஸ்மோக்கிங். யார் படம் ஓடினாலும் ஹீரோ அங்கே நாங்கள் தான் அப்படின்னு யார் வருவா? நம்ம முகேஷ் வந்துட்டு இருப்போம். பட் முகேஷ் ஆன்ஸுக்காக தான் வருவான். பட் இருந்தாலும் சிகரெட் ஸ்மோக்கிங் ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன மாதிரி டிசீஸ் நமக்கு பாஸ் ஆகும்? சிகரெட் ஸ்மோக்கிங் அடிச்சுக்கிட்டே இருக்கான். சிகரெட் ஸ்மோக்கிங் அதிகமானதுனால நமக்கு என்ன டிசீஸ் ஃபார்ம் ஆகுது? எஸ், எம்ஃபைசீமா. படுத்துட்டு போல எம்ஃபைசீமா. குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரம்பித்தேன், அப்போ தான் இரும்பும்போது லங் கேன்சர் அப்படின்னாங்க. அப்படிலாம் பேஸ் பண்ணி வரும் இல்லையா? ஸோ எம்ஃபைசீமா. ஆப்ஷன் ஏ, எம்ஃபைசீமா இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. வெங்கடேசன் 1+, கமலக்கண்ணன், பாவ்ஸ், பத்மஸ்ரீ, நிவேதா, ஷேடோ, அனுஷா, அமீரா, தர்ஷினி, திஷா, அனன்யா, கோமதி கலக்கிட்டீங்க. ஆதித்யா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, எம்ஃபைசீமா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது when you hold your breath, மூச்சு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா which of the following gas in the blood would first lead to urge to breathe? இப்போ மூச்சை பிடிச்சிட்டு இருக்கீங்க, அப்போது எந்த வந்துட்டு மூச்சு விட தோணுது பார்த்தீங்களா? எந்த ஃபாலோயிங் இது வந்து எந்த இது அதிகமாகும்போது உங்களை மூச்சு விட தோணுது? ஓகேவா? மூச்சை பிடிச்சி நிற்க சொல்கிறாங்க. மூச்சு பிடிச்சி இருக்க முடியாது, விட்டாகணும், மூச்சு விடாகணும் அப்படின்ற அந்த அர்ஜ் இருக்கும் இல்லையா? அந்த அது இருக்கும் தெரியுமா? ஸோ அது எதனால் கிரியேட் ஆகுது? நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை எக்ஸைல் பண்ணுறோம்.
அப்படி தானே? ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை எக்ஸைல் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பேஸ் கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்படி மூச்சை பிடிச்சிட்டு இருந்தேன்னா கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. உள்ள என்ன அதிகமாகுது? கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகுது. ஆக்சிஜன் ஃபெயில் ஆகிறது, ஃபாலிங் ஆகிறது இங்கே வராது. ஏன்னா ஆக்சிஜனை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகே, ஆக்சிஜனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, நீங்கள் மூச்சு விடுறது வந்துட்டு ஆக்சிஜனுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ ஆக்சிஜன் வராது. ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆப்ஷன் சி வராது. ஆக்சிஜன் ஃபாலிங் ஆகுது சார், ஃபாலிங்லாம் ஆகுது. ஆக்சிஜனுக்கு வந்து நீங்கள் மூச்சு விடுறதை பற்றி எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்ஹேல் பண்ணுறதுலாம் ஆக்சிஜன் இருந்துகிட்ருக்கு. எக்ஸைல் பண்ணுறதுல உள்ள கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாகுது. கார்பன் டை ஆக்சைடு அதிகமானதுக்கு அப்புறமா தான் மூச்சு விடுறா அப்படின்னு நம்ம தோணும். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் ஏ தான் கண்ணா, ஆப்ஷன் ஏ. அப்போ சி வராது. சி வராது. ஆக்சிஜன் பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸ்பிரஷனில் நடக்காது அப்படின்றது. இந்த சின்ன குழந்தைலேருந்து படிச்சுட்டு இருப்போம் இல்லையா? நேம் த பல்மனரி டிசீஸ் விச் alveolar surface involved in the gaseous change in drastically reduced due to the damage of alveoli wall. Alveoli wall damage ஆகிறதுனால, alveoli wall damage ஆகிறதுனால which is the disease? alveoli wall damage ஆகுதான். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். சிகரெட் அடிச்சு alveoli wall damage ஆயிருந்தா நம்ம சொல்றோம் எம்ஃபைசீமா தான். அதே தான், எம்ஃபைசீமா இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, எம்ஃபைசீமா தான். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எம்ஃபைசீமா தான். சிகரெட் அடிச்சுனாது ஆல்வியோலை வாலே டேமேஜ் ஆகுது. ஆல்வியோலை வால் என்னாது? சும்மா சுக்கு நூறாக வந்து உடஞ்சி போகிறது. ஆல்வியோலை வாலே டேமேஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ எம்ஃபைசீமா. எம்ஃபைசீமா இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன்ரா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ எம்ஃபைசீமா. நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ எம்ஃபைசீமா இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? யா, கலகிங்க. நந்திதா, வெங்கடேசன், ஷேடோ, கமலக்கண்ணன், பாவ்ஸ், கோமதி, பத்மஸ்ரீ, ஆதித்யா, நிவேதா, ஷாம், தமிழரசி, கமலக்கண்ணன், அனுஷா, திஷா, தர்ஷினி, கலக்கிட்டீங்கடா கண்ணா. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ அமீரா. சூப்பர். ஆப்ஷன் ஏ எம்ஃபைசீமா இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. டியூ டு த இன்க்ரீஸ் ஆஃப் ஏர்போர்ன் டிசீஸ் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறேங்க. நம்ம வந்துடுறேன். சரி, ஏர்போர்ன் டிசீஸ் மெனி பீப்புள்ஸ் இன் அர்பன் ஏரியா சஃபரிங் ஃப்ரம் இந்த டிசீஸை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அலர்ஜி அப்படின்ற கான்செப்ட் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ப்ராங்கே அண்ட் ப்ராங்கியோல்ஸால் தான். எதனால் நடக்குது? ஆப்ஷன் பி, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ப்ராங்கே அண்ட் ப்ராங்கியோல்ஸால் தான். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். பத்மஸ்ரீ, ஷேடோ, அமீரா, நந்திதா, கோமதி, தர்ஷினி, ஷாம்,
வந்தாச்சா? எவனும் இதே வேலையை பார்த்து விட்டான் போல இருக்கு. ஒன்றும் இல்லை. ஓகே, back again. We are back again. Audio, video, everything is clear. Buffering ஒன்றும் இல்லைல்ல, பஃபரிங்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஃபைன் சொல்லுங்க பார்ப்போம். பேக் பஃபரிங் நெட்வொர்க் இஷ்யூஸ்னால தான் கொஞ்சம் இதாச்சு. ஐ திங்க் நவ் இட்ஸ் ஃபைன், நவ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, எஸ், தேங்க்யூ. ஓகேடா ஓகே வாங்க கம் பேக். we are back. Okay, select the correct statement. Which is the correct statement? Select the correct statement. No buffering. Thank you. Correct statement என்னன்னு சொல்லுங்க. Which is the correct statement? படிச்சாலே சொல்ல முடியலையா? Yes, it's going to be option B. Intrapulmonary pressure is lower than the atmospheric pressure during inspiration. During inspiration அப்போ intrapulmonary உள்ள இருக்கிற pressure is lower than the atmospheric pressure. எப்போ தான் pressure gradient மூலியமா highest concentrationலேருந்து lower concentration flow ஆக முடியும். pressure gradient மூலியமா என்ன ஆக முடியும்? higher concentrationலேருந்து lower concentrationக்கு அப்போ தான் flow ஆக முடியும். So option B will be the right answer. So intrapulmonary pressure is lower than the atmospheric pressure during inspiration. So option B is the right answer. Super. Aditya, Kumaresan, Niveda, Bhavs, Anushya, Gomadi, Dashini, Ananya, Tamlarasi, Anishka, Mahima, Ramya, Sham, Kalagiri. It's going to be option B will be the right answer. Option B is going to be the right answer. Okay, va? Next question batala. The maximum volume of an air a person can breathe in after a forced expiration is known as. A maximum volume of air a person can breathe in. போஸ்டான எக்ஸ்பிரஷன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் நான் உள்ளே பிரீத் இன் பண்ண முடியுன்றாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறமா நம்ம பிரீத் இன் பண்ண முடியுதுன்றாங்க இல்லையா? அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஆப்ஷன் எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, வைட்டல் கெப்பாசிட்டி. forced expression அப்புறம் எவ்வளவு பண்ண முடியுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். we call it as a vital capacity. Option B is the right answer. vital capacity. B டாக்கனா B. It's not C. inspiration capacity கிடையாது. inspiration capacity வந்து நார்மலா பிரீத் பண்றது. பட் ஒரு forced expression க்கு அப்புறமா பண்றது vital capacity தான் பார்ப்போம். vital capacity. எஸ்டா, கோமதி, அனன்யா, தமிழரசி, நிவேதா. Okay, it's going to be option B, vital capacity. ரொம்ப வைட்டலான கெப்பாசிட்டி அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் B is the right answer. Fantastic. Total lung capacity is the total volume of air accommodated in the lungs at the end of the forced expiration. This includes total lung capacity is the total volume of air accommodated in the lungs at the end of the forced expiration. This include These include residual volume. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னு கேட்டுட்டான். அப்போ எல்லாமே தானே இருக்க போகுது. டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னு கேட்டால் எல்லாமே தானே இருக்க போகுது. ஓகே, டோட்டல் லங் கெப்பாசிட்டி பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறது நம்ம சொல்லிருக்கோம். டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ எல்லாமே இருக்கிறதா டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்னு. ஓகேவா? சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். கோமதி, பாவ்ஸ், பத்மஸ்ரீ, ஷாம், தர்ஷினி, அனன்யா, அனுஷ்யா, நிவேதா, ரம்யா, ஆதித்யா, தமிழரசி, கலகிரி. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓகே, எல்லாமே இருக்கிறது தான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆயிடலாம். அடுத்த கொஸ்டின். another is match. Another is match. மேட்ச் பண்ணுவோமா? நீமோடாக்சிக் அப்படின்றது பான்ஸ் ரீஜன் ஆஃப் அ கர்வ் பிரெயின், ஆக்சிஜன் டிசோசியேஷன், ஹீமோஃப்ளோடிங் ஆனட்ரைஸு, கார்போனிக் வந்து ஆர்பிசி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், பிரைமரி சைட்ஸ் ஆல்வியோலி சென்டர்.
ஸோ இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் none other than option B will be the right answer. Option B is going to be the right answer. ஓகேவா? ஆப்ஷன் B டக்கனுங்களா ஆப்ஷன் என்ன ஸ்டேட்மெண்ட்டா? ராங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜனை பேசி வச்சுட்டு ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்ட்டு. சொல்லுங்க. அடிக்கடி பஃபர் ஆகுது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ராங் ஸ்டேட்மெண்ட். which is the wrong statement? அடிக்கடி பஃபர் ஆகுது. ஹையர் ஹைட்ரோஜன் கான்சன்ட்ரேஷன். இதுக்கு ஹைட்ரோஜன் கான்சன்ட்ரேஷனுக்கும் நம்ம ஆர்ச்சி ஹீமோகுளோபின் ஃபார்மேஷனுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நான் ஓகேவா? நான் ஓகே இல்லை? ஓகே, அது அப்பப்போ ஆகும். ஸோ ஓகே, நான் ஓகே இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி டக்கணுங்களா? ஆப்ஷன் டி. ஹையர் ஹைட்ரோஜன் கான்சன்ட்ரேஷன் வந்து ஆர்ச்சி ஹீமோகுளோபின் ஃபார்மேஷனுக்கு பேசிக்காக எந்த ஒரு ஆக்டும் ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் டக்குனா ஆப்ஷன் டி. சூப்பர். ஷாம், பாவ்ஸ், பத்மஸ்ரீ, கோமதி, தர்ஷினி, அனன்யா, ஆதித்யா, கோமதி, நிவேதா, பத்மஸ்ரீ, அனுஷா, அமீரா, Kalagini is going to be option D. Yes, option D is the right answer. Next question பார்த்துலாம். Select the correct events that occurs during inspiration. Select the current events. என்ன events கா? கரெக்டான events. Inspiration அப்போ occurs during inspiration. Inspiration அப்போ நடக்கக்கூடிய கரெக்டான events எது அப்படின்றாங்க. இன்ஸ்பிரேஷன் அப்போ நடக்கக்கூடிய கரெக்டான ஈவெண்ட்ஸ்லாம் என்னது அப்படின்றாங்க. இன்ஸ்பிரேஷன் அப்போ மூச்சு விடும்போதெல்லாம் மூச்சு எடுக்கும்போது இன்ஸ்பிரேஷன் எப்போ நடக்கும்? கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் நடக்குமா? கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் நடக்கும். கான்ட்ராக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் இன்டர்கோஸ்டல் மசில் நடக்குமா? எஸ், கான்ட்ராக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் இன்டர்கோஸ்டல் மசில் நடக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. A and B இஸ் ரைட் ஆன்சர். A and B. ஓகே, ஆப்ஷன் பி, A and B இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். கோமதி, நிவேதா, அனன்யா, தர்ஷினி, அனுஷா, தமிழரசி, ஆதித்யா, ஷாம், பாவ்ஸ், பத்மஸ்ரீ, அஸ்வினியா, எஸ் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. கமலக்கண்ணன். சூப்பர். ஆப்ஷன் பி, A and B. கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம். டயஃப்ரம் இப்படி டயஃப்ரம்னாவும் கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகே, கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் நடந்துருக்கு. எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் ஆகுது கான்ட்ராக்ட்டுக்கு ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நடந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இன்ஸ்பிரேஷன் பண்ண முடியாது. யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அட் ஆல்வியோலி. எவ்வளோ இருக்கும்? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் ஆல்வியோலியில் HG mmல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆன்சர்? எஸ், இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, நம்ம என்சிஆர்லேயே கொடுத்துருப்போம். ஓகே, என்னது? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 104, கார்பன் டை ஆக்சைடு வந்து 40. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. பஃபரிங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். நிவேதா, கீர்த்தி, குமரேசன். ஓகே. நிவேதா, கீர்த்தி, அனுஷா, கோமதி, ஸ்ரீகுட்டி, கமலக்கண்ணன், பாவ்ஸ், நவீன், அனன்யா, அமீரா, தமிழரசி, ஆதித்யா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன். ஓகே, தேங்க்யூ. அப்போ ஆகும். ஓகேவா? அப்போ அது கலந்து விட்ட மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துலாம். Select the favorable condition required for the formation of ஆர்ச்சி ஹீமோகுளோபின் at the alveoli. ஆர்ச்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, நான் இது ஆர்ச்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்ன ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்தாகணும்? ஆர்ச்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபேவரபிளான கண்டிஷன் இருந்தாகணும்? ஆர்ச்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஹையஸ்டான பார்ஷியல் ஆக்சிஜனும் PO2வும் மிச்சம் எல்லாமே லோவஸ்ட்டாக இருக்கணும். லெஸ் ஹைட்ரஜன், லெஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆக போகுது? ஆர்ச்சி ஹீமோகுளோபின் வந்து ஃபார்ம் ஆக போகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எதனால நம்ம அங்கே தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஹையஸ்டான இது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக தான் இருக்கணும். ஹையஸ்டான எது இருக்க மட்டும் பார்ஷியல் ஆக்சிஜன் மட்டும் தான் ஹையஸ்ட் லெவல் இருக்கணும். மிச்சம் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ இதை பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஹையஸ்ட் பார்ஷியல் ஆக்சிஜன், லோவஸ்ட் மிச்சம் லோவஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் ஆக்சைடு, டெம்பரேச்சர் எல்லாமே லோவஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். தர்ஷினி, கமலக்கண்ணன், அமீரா, நவீன், குமரேசன், நிவேதா, பாவ்ஸ், கோமதி, தர்ஷினி,
ரம்யா, ஸ்ரீகுட்டி, அனுஷா, தமிழரசி, அனன்யா, கலக்கிடிங்கங்களா. ஓகே, going to be option D right answer. அடுத்த கேள்வி பார்த்தலாம். which one of the following is not the functions of conducting part of the respiratory system? Not the function for the conducting part of the respiratory system. இது வந்து function கிடையாது. Not the function for the conducting part of the respiratory system. Which one of the following is not the functions of the respiratory system? Yes, again D. D தான் again. D ஃபேனாக இருப்பாங்க போல இருக்கு, எடுத்துரும். ஓகே, ஸோ provides surface for diffusions of oxygen and carbon dioxide நடக்காது. ஓகே, so it's going to be option D. Okay, it provides surface for the diffusion of oxygen and carbon dioxide. Provides surface for diffusion of oxygen and carbon dioxide. Option D is right answer. Super. Amira, Padmasri, Naveen, Shyam, Gomadi, Srikutti, Ananya, Haripriya, Anushya, Aditya, Kirti, Niveda, கலக்கிட்டீங்க. It's going to be option D is the right answer. Option D will be the right answer. அடுத்த கேள்வி பார்த்தலாம். Under normal physiological condition in a human being, every 100 ml of oxygenated blood can deliver எத்தனை ml of O2 to the tissue? ஒரு நார்மல் physiological conditionல each 100 ml of oxygenated blood எத்தனை ml of O2 வந்து டிஷ்யூக்கு வந்துட்டு கொடுக்கும். each 100 ml அப்படின்றது each 100 ml can deliver 5 ml of oxygenated blood. எத்தனை ml of oxygenated blood பார்க்க முடியுமா? 5 ml of oxygenated blood வந்துட்டு டிஷ்யூஸ்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு. எத்தனை ml? 5 ml. ஆப்ஷன் B is the right answer. ஆப்ஷன் B 5 ml. ஓகேவா? ஆப்ஷன் B 5 ml is the right answer. ஓகே, சூப்பரா. குமரேசன், தர்ஷினி, கோகில பிரியா, நிவேதா, மோனிஷா, தமிழரசி, கீர்த்தி, அமீரா, அனன்யா, ஸ்ரீகுட்டி, அனுஷியா, பாவ்ஸ், ஆதித்யா, கமலக்கண்ணன், கலக்கிட்டீங்க. It's going to be option B 5 ml of blood. And with this question we have completed the first chapter in human physiology, breathing and exchange of gases, and we are moving on to body fluids and circulations. We are moving on to the second chapter on body fluids and circulation. க்கு நம்ம மூவ் ஆன் ஆக போறோம். blast பண்றீங்களா? blast போட்டுடுங்க. Come on, make the comment section blast into nothing. சும்மா அப்படியே பத்திக்கிச்சு ராட்சச தேரி அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பத்திக்கிட்ட பார்க்கலாம். கமான்ரா, கண்ணுங்களா, ராசங்களா, செல்லங்களா, ஃபயர் தான். செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கமான்ரா. பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் பார்த்துடலாம். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். பிளாஸ்ட் தான், நீட் எக்ஸாம் பிளாஸ்ட் தான். பிளாஸ்ட் ஆனால் நல்லது தான். நல்ல மார்க் எடுத்து சூப்பராக பிளாஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே நல்லது தான். ஓகே, சரி. இந்த பாடி ஃப்ளூயிட்ஸை முடிச்சுட்டு நம்ம வேணால் சாப்பிட்டு டின்னர் பிரேக் போயிட்டுடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் பாடி ஃப்ளூயிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஐட்டம் கிவன் காலம் 1 and காலம் 2 மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மேட்ச், இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மேட்சுக்கெல்லாம் மேட்ச் டண்டனக்கா மேட்ச். இந்த மேட்ச் தான். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். மேட்ச் பண்ணலாமா? மேட்ச். ஃபைப்ரினோஜன் அப்படின்னு பிளட் கிளாட்டிங் ஏஜென்ட்டாக அது ஆட் பண்ணப்படுது. ஆப்ஷன் ஏல 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளோபுலின் வந்து என்ன ஆட் பண்ண முடியாது? டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஆல்பின் வந்து ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். யா, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கண்ணுங்களா? ஆப்ஷன் சி. எஸ், ஆப்ஷன் சி. சூப்பரா. கீர்த்தி, அமீரா, கோமதி, கோகில பிரியா, நிவேதா, ஸ்ரீகுட்டி, தமிழரசி, குமரேசன், ஹரிப்ரியா, ரம்யா, பத்மஸ்ரீ, பாவ்ஸ், அனன்யா, ஜோஷ்னா, ஆதித்யா, கலக்கிட்டீங்க. It's going to be option C is the right answer. Option C will be the right answer. Next question பார்த்தலாமா? அகைன் நெக்ஸ்ட் அடுத்தது மேட்ச் தான். அடடா மேட்சாக கொடுக்குறாங்களே. மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். 3 தடவை ரொம்ப ஈஸியாக மேட்ச் இல்லை. ட்ரைகஸ்பிட் வால்வ் எங்கே இருக்க போது? ட்ரைகஸ்பிட் வால்வ் இஸ் பிட்வீன் ரைட் ஆர்டியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். பைகஸ்பிட் வால்வ் எங்கே இருக்க போது? லெஃப்ட் ஆர்டியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். செமினூனல் வால்வ் வந்துட்டு பிட்வீன் ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் பல்மனரி ஆர்டரி. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் இருக்க போகுது. ரொம்ப ஈஸியானது. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் இருக்க போகுது. ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஃபென்டாஸ்டிக். சூப்பர். தமிழரசி, ஜோஷ்னா, கீர்த்தி, அமீரா,
அமீரா, அனுஷா, ஸ்ரீகுட்டி, ரம்யா, கோமதி, அனன்யா, ஷாம், அமீரா, பத்மஸ்ரீ, பாவ்ஸ், குமரேசன். சூப்பராக கணக்கு. It's going to be option A, Niveda. Super. Option A is the right answer. Yeah. Fantastic. Option A is the right answer. அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். Adult human RBC were enucleated. Nucleus இருக்காது. Which of the following statement is more appropriate explanation of this feature? RBCல என்ன இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காதுன்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? எந்தெந்த ஃபாலோயிங்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது? அடல்ட் RBCல வந்துட்டு நியூக்ளியஸ் இருக்காது அப்படின்றத வந்துட்டு எந்தெந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது தான் கேள்வி. எந்தெந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது? சொல்றா. They do not need to reproduce. அதெல்லாம் வராது, அப்படிலாம் வராது. They are somatic cells. இல்லை. They do not metabolize. அப்படிலாம் வராது. All their internal space are available for the oxygen transport. Yes, it's going to be option D. Option D is the right answer. Okay, all their internal space is available for the oxygenate support. Because option D. Yes, the Haripriya, Aditya, Kirti, Niveda, Kumaresan, Sham, Amira, Ananya, Dashini, Joshna, Gomadi, Ramya, Srikutti, Anusha, Tamilarasi. கலக்கிறீங்க. It's going to be option D. Super boss. Option D is the right answer. அதாவது all the internal space are available for the oxygen transport தான் கரெக்ட் ஆன்சரா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்த கட்ட கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கொஸ்டின் என்ன இருக்குன்னா, reduction in the pH of blood will. bloodோட pHல குறைவு, அதாவது reduction நடக்குதுன்னா என்ன நடக்கும்? What will happen if the pH blood will reduce? pH blood reduce ஆச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்? pHல bloodல reduce ஆயிடுச்சு அப்படின்னா what will happen if pH blood is reduced? pH blood is reduced ஆச்சுன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்க போகுது? Obviously decrease in the affinity of hemoglobin with oxygen. Decrease in the affinity of hemoglobin with oxygen. Option C. Decrease in the affinity of hemoglobin. Affinity of hemoglobin with oxygen. Oxygen affinity oda decrease ஆகுது. Okay, so option C is the right answer. Fantastic. Super. Niveda, Dashini, Raghavan, Haripriya, Kirti, Padmasree, Gomadi, Bhavs, ஷாம், ஆதித்யா, கலக்கிறீங்க. ஓகேவா? எஸ். அமீரா, குமரேசன். சூப்பராக. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகே, கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. பிளாஸ்ட். அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி, blood pressure in the pulmonary arteries. How is the blood pressure in the pulmonary artery? pulmonary artery இருக்கக்கூடிய blood pressure எப்படி இருக்கும்? ப்ரெஷராக இருக்குது சார், ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சார், ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற சார், நீ என்ன சார் நீ எப்படின்னா ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இருக்கா? பிளட் ப்ரெஷர் இந்த பல்மனரி ஆர்டரிஸ் how it will be? சேம் as in அயோட்டாவில் இருக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை மோர் தேன் இந்த கார்டியானஸ், மோர் தேன் இந்த பல்மனரி வெயின்ஸ், இல்லை லெஸ் தேன் இந்த வெயினா கேவா? நல்லா புரிஞ்சுங்க. பிளட் ப்ரெஷர் பிபி இருக்குது தெரியுமா, பல்மனரி ஆர்டரியில் எப்படி இருக்கும் அப்படி தெரியுமா? மோர் தேன் தட் இன் பல்மனரி வெயின், மோர் தேன் தட் இன் பல்மனரி வெயினை விட. ஓகேவா? மோர் தேன் தட் இன் பல்மனரி வெயின். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? அதே தான், பிளாஸ்ட் தான். ஓகேவா? ஆப்ஷன் சி. ஓகேவா? மோர் தேன் தட் இன் பல்மனரி வெயின், மோர் தேன் தட் இன் பல்மனரி வெயின் இஸ் ரைட் ஆன்சர். பல்மனரி வெயினை கன்சிடர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும், ஆர்டிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது பல்மனரி வெயினில் கம்மி அதிகமாக இருக்கும் அப்படின்னு. சூப்பராக. குமரேசன், ஷைலின், ஷாம், பத்மஸ்ரீ, நிவேதா, அபிநயா, அனன்யா, கோமதி, அமீரா, அனுஷா, தமிழரசி, தர்ஷினி, கலக்கிறீங்க. ஓகேவா? ஓகே, பிளட் ப்ரெஷர் இஸ் pulmonary vein is more than the top, pulmonary veins அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஓகே, அதை முடிச்சு தான் நம்ம பிபி வந்து அதிகமாகுது அப்படின்றது. அதெல்லாம் டென்ஷனை குறைன்றது. எங்கே அதை குறைக்கிறது? which of the following is correct? which of the following may be correct? which of the following statement will be correct? பார்த்துக்கோங்க. பிளட் எப்படி கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா இருக்கும், ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும். இது அதிகமாக இருக்கக்கூடியது பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர்பிசியில் அதிகமாக இருக்கும், பேஸ் பண்ணி நம்ம லியூகோசைட்ஸ் என்று பார்த்துட்டு போலையா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பிளட் இஸ் கான்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்மா, ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி. பிளாஸ்மா, ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி. ஓகே, இஸ் அகெயின் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் அகெயின் சி ராகனா. சூப்பரா. பாவனா, கோமதி, கமலக்கண்ணன், ஹம்சா, யார் அது? ஹம்சா அலி மசாரி. துரந்தர் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டிங்களா? ஸ்பை வந்திருக்காண்டா உள்ள, ஸ்பை நுழைஞ்சிருக்கான். இங்கே குஜ்லி மஸ்து பண்ண போகிறான் போல, குஜ்லி மஸ்து. ஓகே, சூப்பரா. கமலக்கண்ணன், கீர்த்தி, அபிநயா, அனன்யா, ஷாம், குமரேசன், அமீரா, அனன்யா, தமிழரசி, கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, பிளட், பிளாஸ்மா, ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி இஸ் ரைட் ஆன்சர். எரித்ரோபோய்சிஸ் ஸ்டார்ட்ஸ் இன் எரித்ரோபோய்சிஸ். ஆர்பிசி வந்துட்டு என்ன ஆகுறது? பேசிக்காக வந்து ஃபார்ம் ஆகுது. எரித்ரோபோய்சிஸ் அப்படின்றது என்ன இருக்குது? ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி.
ஓகே ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி அப்படின்றது ஓகே என்னதுடா ரெட் போன் மேரோல தான் எப்படி ஸ்ப்ளீன் அதில் போய் அடக்கம் பண்ணுறது தான் ஓகே சுடுகாடு தான் ஸ்ப்ளீன் இப்போ சத்து போய் சாவடா போய் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சுடுகாடு தான் ஸ்ப்ளீனாக இருக்குது ரெட் போன் மேரோல தான் நமக்கு என்ன ஆகுது ஃபார்மேஷன் பேஸ் பண்ணுது போன் மேரோல தான் நமக்கு எரித்ரோபோய்சிஸ் ஸ்டார்ட் ஆகுது அர்த்தம் ஓகே ஆர்பிசி ஃபார்மேஷன் இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்ப்ளீன் அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் அடக்கம் பண்ணுறது ஓகே அடக்கமாக தான் சொல்லிட்டு இருக்கோம் ஓகே சூப்பராக இருக்கா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் எஸ் கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லிருக்கோம் எனக்கு எரித்ரோபோய்டிஸ் ஸ்டார்ட்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது தான் கேள்வி ஓகே சூப்பராக கோமதி ஆதித்யா கமலக்கண்ணன் அமீரா அனன்யா நிவேதா கீர்த்தி கோமதி எஸ் ஓகே ஃபைன் ரக்கண்ணா அனன்யா தமிழரசி சூப்பர் ஆதித்யா ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி எரித்ரோபோய்சிஸ் ஸ்டார்ட் இன் ரெட் போன் மேரோ டாக்டர்ஸ் யூஸ் ஸ்டெத்தஸ்கோப் ஓகே அந்த டாக்டர்ஸோட ஸ்டெத்தஸ்கோப்புக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க டு ஹியர் த சவுண்ட் ப்ரொடியூஸ் during each cardiac cycle the second sound is heard when லப்பு டப்பு டப்பு எப்போ கேட்கும் உங்களுக்கு டப்பு 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 லப்பு டப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா லப்பு டப்பு அதில் செகண்ட் சவுண்டான டப்பு எப்போ வந்து கேட்கும் லப்பு டப்பு எதனால் கேட்குது நம்ம வேல் வந்து க்ளோஸ் ஆகுது வேல் வந்து க்ளோஸ் ஆகுனால தான் நமக்கு லப்பு டப்பு அப்படின்னு கேட்டிருக்கு ஸோ அதில் வந்துட்டு டப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் சவுண்ட் டப்பு டப்புன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் சவுண்ட் எப்போ கேட்கும் நமக்கு டப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் சவுண்ட் எஸ் ஆப்ஷன் பி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிலூனார் வேல் வந்து க்ளோஸ் ஆகும்போது செமிலூனார் வேல் வந்து க்ளோஸ் ஆகும்போது blood flows into the vesicles of ventricles அப்படி போகும்போது தான் நமக்கு என்ன வாங்க முடியும் எங்கே போகுது அயோட்டாக்கு போகும்போது நமக்கு டப் அப்படின்ற சவுண்ட் வந்து கேட்கும்போது இதனால் என்ன வேல்வு செமிலூனார் வேல்வு ஓகே மறந்துடாதீங்க செமிலூனார் வேல்வு ஆப்ஷன் பி எஸ்டா ஹம்சா கண்ணா கமலக்கண்ணன் தர்ஷினி நிவேதா பாஸ் அனன்யா ஆதித்யா அமீரா ஷாம் அனுஷ்யா தமிழரசி கலக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி செமிலூனார் வேல் வந்து க்ளோஸ் ஆகும்போது நம்மளால ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்றாங்க அடுத்தது blood pressure in the mammalian aorta is a maximum during blood pressure in the mammalian aorta is maximum blood pressure in the mammalian aorta is maximum during எப்போ வந்து மேக்ஸிமமா இருக்கும் எஸ் blood pressure in mammalian aorta இப்போ தான் பார்த்தோம் எப்போ மேக்ஸிமமாக இருந்துட்டு இருக்கும் சிஸ்டோல் டயஸ்டோல் சிஸ்டோல்னு படிச்சு போலியா சிஸ்டோல் ஆஃப் த லெஃப்ட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆஃப் த லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அப்போ ஓகே சிஸ்டோல் ஆஃப் த லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அப்போ சூப்பராக்கண்ணா அபிநயா நிவேதா தர்ஷினி கோமதி ஆதித்யா பாவ்ஸ் அனன்யா அனுஷ்யா ரம்யா தமிழரசி தேவி Amsa, super. It's going to be again option B will be the right answer. Again option B is going to be the right answer. Next question, which one of the following animals have two separate circulatory pathway? ரெண்டு separate circulatory pathway எதில் இருக்குன்றதை படித்தோம் நம்ம படித்தோம் இல்லையா ரெண்டு separate circulatory pathway மொத்தமாகவே ரெண்டு separate circulatory pathway எதில் இருக்கும் அப்படின்னு படிச்சுப்போம் ரெண்டு separate circulatory pathway எதில் இருக்கும் ரெண்டு separate circulatory pathway diastole diastole whale yes blue whale game விளையாடி இருக்கீங்களா நீங்கள் என்னென்ன blue whale game விளையாடி இருந்தீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க ஓகே அந்த மாதிரி இருக்குல்ல கேமு ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் எஸ் அகைன் பி whale இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் தமிழரசி அனன்யா தர்ஷினி குமரேசன் நிவேதா கோமதி விஷாலாட்சி ரம்யா ஆதித்யா பாவ்ஸ் வேல்முருகன் தேவி நந்திதா அனன்யா கலக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் மீதா டயஸ்டோல் சிஸ்டோலிக் அப்படின்ற ரெண்டு சர்க்குலேட்டரி பாத்வே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில்ஸில் பிரச்சனை இருக்கும் ரெண்டு சர்க்குலேட்டரி பாத்வே எதில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில்ஸில் பிரச்சனை இருக்க போது ஸோ ஆப்ஷன் பி சூப்பர் அமீரா ஆப்ஷன் பி வில் இன்டு பஃபரிங் வந்துட்டோமா பேக் டு நார்மல் வந்தாச்சா நோ ஃபைன் இப்போ ஃபைனா ஒன்றும் பண்ண முடியாது அடிக்கடி வெறுப்பேற்றுறதுக்கே இந்த வேலையாக போச்சு எனக்கு வெறுப்பேற்றுறதே வேலையாக போச்சு ஓகே how do parasympathetic neural signals affect the working of heart எப்படி அஃபெக்ட் பண்ணுது how do அப்படின்னு பார்த்தீங்கன்னா reduce both heart rate and cardiac output heart rateயும் cardiac outputயும் reduce பண்ணி விட்டுருது reduce both heart rate and cardiac output heart rateயும் cardiac outputயும் ஓகே heart rateயும் cardiac output என்ன பண்ணி விட்டுது
ரெடியூஸ் பண்ணி விட்டுருது. அப்படி தான் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சூப்பர். அமீரா, கமலக்கண்ணன், ஜெயந்தி, தர்ஷினி, நந்திதா, அனன்யா, கீர்த்தி, தேவி, அபிநயா, அமீரா, ரம்யா, பத்மஸ்ரீ, தர்ஷினி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட் ரேட் ஆஃப் த பர்சன் எவ்வளோ இருக்குமா? ஆப்ரா கடாப்ரா பஃபரிங் ஓடி போ. ஒரு கொஸ்டினை படிக்க விடுறாங்களா? பஃபரிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எப்படி நடத்துறது? ஒரே நிமிஷம் இருங்கடா. Why it's keep on buffering? ஓகே, இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ml ஆஃப் வெண்டில் வந்துட்டு at the end of the ventricle சிஸ்டிக்குள்ளே 50 ml தான் இருக்கான். ஸோ 100 ml வந்துட்டு நம்ம என்ட்ரிகுலர் வெஸ்டிகுலர் எத்தனை பண்ணோம்? 50 ml மைனஸ் பண்ணோம். 50 ml மைனஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? மறுபடியும் 50 ml தான் கிடைக்க போகுது. ஓகேவா? இப்போ வந்துட்டு 5 லிட்டர் ஆஃப் பிளட் வந்து இருக்கான். எத்தனை இருக்கான்? 5 லிட்டர் ஆஃப் பிளட். இந்த 5 லிட்டர் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 5 லிட்டர் ml நம்ம எழுதணும் அப்படி எப்படி எழுதுவோம்? 5 லிட்டரு டிவைடட் பை 50 ml இப்படி தான் போட்டாகணும். பட் 5 லிட்டர் லிட்டரில் இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம்னா 5000 மில்லி லிட்டர். 5000 மில்லி லிட்டரு பை 50 ml. 50 ml இப்படி பார்த்தோம்னா 5 கேன்சல் ஆயிரும். இந்த 5 கேன்சல் ஆயிரும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 100 beats per minute. ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி 100 beats per minute இப்படி தான் போடணும். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? பஃபரிங் கிஃபரிங் ஏதாவது சொல்லிச்சா? இல்லை yes, it's going to be 100 beats per minute. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். 100 mlலையும் 50 ml சிஸ்டோட எண்டில் எவ்வளோ கிடைக்குதோ அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணி நமக்கு டோட்டல் வேல்யூ கிடைக்கும். அதை அவன் எவ்வளோ கார்டியாக் அவுட்புட் கொடுத்துருக்கானோ அதோட டிவைட் பண்ணணும். ஆனால் இங்கே கார்டியாக் அவுட்புட் வந்து லிட்டரில் கொடுத்துருக்கான். ஸோ லிட்டரில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியாகணும்? எம்எல்லாக கன்வெர்ட் பண்ணியாகணும். லிட்டரில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியாகணும்? நம்ம அதை எம்எல்லாக கன்வெர்ட் பண்ணியாகணும். எம்எல்லாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 5000 மில்லிலிட்டர் வந்து கிடைக்கும். 5000 மில்லிலிட்டரில் வந்து 50 ml இது பண்ணும்போது 0 கேன்சலேஷன் நம்ம 100 மினிட்ஸ் வந்து per செகண்ட் கிடைக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, எஸ், பயாலஜி மேத்ஸ் படிக்கிறதுனால தான் நீங்கள் 12th பயோ மேத்ஸ் படிச்சீங்கன்னு அர்த்தம். ஓகே, கிளியர்? எஸ், ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். பயாலஜியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது என்ன இருக்குது? ஆப்ஷன் சி பயோ மேத்ஸ் தான் ஸ்பெஷாலிட்டியாக இருந்துட்டு இருக்கு. ஓகேவா கண்ணுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? எஸ், இஸ் அனதர் மேட்ச். அழகான மேட்ச். நீ பீச் எனக்கு ஏற்ற பீச் நீ. மேட்ச் பண்ணுங்க, பார்த்துலாமா? பி வேவை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பி வேவை நம்ம 5 இருக்குன்னா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, டீபோலரைசேஷன் ஆஃப் த டி வேவ் ஆர்ட்ரியா ஆப்ஷன் 4. அடுத்தது கியூஆர்எஸ் வேவ் அப்படின்னு என்ன வந்துட்டு இருக்கு? டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல். டி வேவ் அப்படின்னு என்ன வந்துட்டு இருக்கு? ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல். ரிடக்ஷன் இன் சைஸ் எதாவது பார்த்துட்டு இருக்கோம்? கொரோனரி எஸ்திமா. அப்போ ரீபோலரைசேஷன் ஆஃப் ஆர்ட்ரியா வராது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன், ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர் இருக்குன்னா எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, யா ரீபோலரைசேஷன் ஆஃப் ஆர்ட்ரியா, சம் டெக்னிக்கல் எரர். ஓகேவா? சம் டெக்னிக்கல் எரர். Buffering.
In a marriage between male and male with blood group A with the blood group B, the progeny they had been AB or B இருக்கலாமா? AB or B இருக்கலாமா? What are the possible of genotype of the parents? Possible of genotype என்னவா இருக்கலாம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. AB-ஆவும் இருக்கலாம், B-ஆவும் இருக்கலாமா? அப்போ என்ன ஆகணும்? B-க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கணும். B-க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கணும்னா A-ஓட பேரண்ட் என்னவா இருந்தாங்கன்னா IA, I-ஆ இருக்கணும். B-ஓட பேரண்ட் தான் IB, B-ஆ இருக்கணும். அப்போ தான் நமக்கு B கிடைக்கும். இது நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் படிச்சிருப்போம். இப்போது இவன் ரெண்டும் ஃபியூஸ் ஆச்சுன்னா நமக்கு AB கிடைக்குது, இவன் ரெண்டும் ஃபியூஸ் ஆச்சுன்னா நமக்கு B கிடைக்குது. ஸோ அப்போது இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் A வில் பி த ரைட் ஆன்சராக இருக்குது. ஆப்ஷன் A இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஃபைன் ஆகணுங்களா? ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஏ ஏன்டா சி போடுறீங்க? சியா? ஏதான்டா, ஏதான். என்னெல்லாம் பார்த்தோங்க, ஏ பிளட் குரூப் வந்து ஏபி இல்லைன்னா ஏபி தான் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தால் தான் மட்டும் டபுள்ஏ வந்துச்சு அப்படின்னா ஏ பிளட் குரூப் தான் வரும், பி பிளட் குரூப் வராது. டபுள்ஏ வந்துச்சுன்னா ஏ பிளட் குரூப் தான் வருது, பி பிளட் குரூப் வராது. இல்லை ஏதான்டா கண்ணா, ஏதான். புரியுதா? மேரேஜ் கப்பல் 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரணும். ஏதாண்டா வரும், சி வராதுடா, சி வராது. சி எப்படி சி வரும் அப்படின்னு சொல்லு. எப்படி சி வரும் அப்படின்னு சொல்லு. உங்களாம் தெரியுதுன்னு சொல்லுங்க. எப்படி சி வரும்னு சொல்லுங்க. எப்படி சி வரும்? எதையாவது சொல்லிட்டுருக்கக்கூடாது. எப்படி சி வரும்? அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஏ பிளட் குரூப்பு, பி பிளட் குரூப்பும் கொடுத்துருக்கான். ஏபியும் பி பிளட் குரூப்பும் கொடுத்துருக்கான். நீங்கள் சி போட்டிங்கன்னா சி என்ன இருக்குது? ஐஏ இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? ஐபிஐ இருக்குது. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஏபி கிடைக்குது. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஏ தானே கிடைக்கும். அவன் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஏபி ஆர் பி தானே கொடுத்துருக்கான். ஸோ சி வராது, ஏ தான் வரும். சி வராது, ஏ தான் வரும். புரிஞ்சுதா? ஓகே, கிளியர். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இப்படியெல்லாம் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கேள்வி. ஆல் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் நோடல் டிஷ்யூஸ் ஆர் ஆட்டோ எக்ஸைட்டபிள். All the components of nodal tissues are auto-excitable. Why does SA node act as a normal pacemaker? SA node act as a normal pacemaker. Why does SA node act as a normal pacemaker? Why does SA node act as a normal pacemaker? தானாகவே என்ன பண்ணிடும்? தானாகவே இதாக வருதான், தானாகவே எக்ஸைட்டபிள் ஆகிறதான். இப்போ இடிச்சிட்டு அது யாரோட உதவி இல்லாமல் ஆட்டும் லப்பு டப்புன்னு இது துடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறது. தானாகவே துடிச்சிட்டு இருக்கிறது தான் நம்ம ஆட்டோ எக்ஸைட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்காடா சைனோ ஆர்டிஎல் நோடு தான் எஸ்ஏ நோடு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். என்ன சொல்லிருக்கோம்? எஸ்ஏ நோட் ஆஸ் த ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டீபோலரைசேஷன். சைனோ ஆர்டிஎல் நோடில் தான் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டீபோலரைசேஷன் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி சைனோ ஆர்டிஎல் நோட். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேடா, ஆப்ஷன் டி. எஸ்ட ராகவ், கோமதி, அக்ஷயா, குமரேசன், தர்ஷினி, கலகினி, அமீரா. Yeah, it's option D is the right answer. Okay, Niveda, Superma. So option D. SA node are the highest rate of depolarization. அடுத்த கட்ட கேள்வி. The specialized nodal tissue embedded in the lower corner of the right arterium closer to the இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயக்ராம் தான் சொல்ல முடியும். ஓகேவா? Right spectrum delays the spreading of impulses to the heart rate about 0.1 seconds. The delays allows which allow? The delays allow அந்த டிலே ஆகிறதுனால நமக்கு என்ன நடக்குது?
கொடுக்குறேன்டா 8 மணிக்கு கொடுக்குறேன்டா 8 மணிக்கு இந்த சாப்டர் முடிச்சா நம்ம டின்னர் பிரேக் போயிட்டு வந்துடலாம். டிலேஸ் ஹலோ ஹார்ட்ரியா கம்ப்ளீட்டாக எம்டி ஆகுறதுக்கு இந்த டிலே ஆகும்போது என்ன ஆகுது, ஹார்ட்டில் இருக்க பிளட் எல்லாமே வென்ட்ரிக்கிளுக்கு வந்துடுது. ஓகே, அதனால தான் ஹார்ட்ரியா கம்ப்ளீட்டாக என்ன ஆகிறதுக்கு எம்டி ஆகிறதுக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் இருக்கண்ணா, ஃபைன். ஆப்ஷன் டி சூப்பர். அனுஷா, தமிழரசி, அபிநயா, விசாலாட்சி, பாவ்ஸ், அனன்யா, தர்ஷினி, கோமதி, எஸ் அமீரா, தமிழரசி, குமரேசன், தர்ஷினி கலக்கிறீங்க. ஸோ பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Which of the following condition cause erythroblastosis fetalis? செல் வந்து வெடிக்கிறது. erythroblastosis fetalis அப்படின்றது எதனால நடக்கும்? erythroblastosis fetalis எது நடக்குது? erythroblastosis fetalis. erythroblastosis fetalis ஏண்டா உனக்கு ஈஸியான கொஸ்டினான ஏபிபிக்கே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரியல, இதில் இது வேறு கொண்டு வரோன்றியா? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் ஏவா நல்லா பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் பிளட் குரூப் வந்து அம்மாவுக்கு இருக்குது. நெகட்டிவ் ஆர்ஹெச் ஃபேக்டர்ஸ் ரூமஸ் மங்கி அப்படின்னு சொல்லி ஆர்ஹெச் ஃபேக்டர் அம்மாவுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குது. குழந்தைக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா அதான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சராக வந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் பி டாக்கண்ணா, ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி. எஸ் தர்ஷினி, மோனிஷா. ஓகேவா, நம்ம எரித்ரோபிளாஸ்டோசிஸ் அதாவது பாசிட்டிவ் பிளட் இருக்கிறவங்க தான், அதாவது ஏபி பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ஏபி பாசிட்டிவ் தான் பிளட் குரூப் கொடுக்கணும். ஓகேவா, ஓ பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ஓ பாசிட்டிவ் கொடுக்கணும். ஏ பாசிட்டிவ் இருந்துச்சு அந்த பாசிட்டிவ் தான் கொடுத்துட்டு வரணும். அதான் ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படி நம்ம சொல்லும்போது பெருசாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க தெரியுமா நம்ம என்சிஆர்டியில். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு நெகட்டிவ் பிளட் இருக்குது, ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு செகண்ட் குழந்தைக்கு நல்லா கொஞ்சம் செகண்ட் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இருந்துச்சுன்னா அது பிளாசண்டால மிக்ஸ் ஆகாது, பிளாசண்டா காப்பாற்றிடும். பட் அது சக்சஸிவ் பிரெக்னன்சியில் வரக்கூடியது வந்துட்டு செகண்ட் குழந்தைக்கு மிக்ஸ் ஆகும். அப்ப செகண்ட் குழந்தைக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்றது என்ன இருக்குன்னா, ஆர்ஹெச் மூலியமா ஃபீட்டாலிஸ் ஃபீட் வந்து செத்து போயிடும். ஓகே, அது வந்து டெவலப் ஆகாது அப்படின்ற சொல்லுவோம். ஸோ அதனால தான் அம்மாவுக்கு வந்துட்டு ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்போ இன்ஜெக்ட் கொடுத்துருவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அப்படி இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது செகண்ட் பிரெக்னன்சி, அதாவது சக்சஸிவ் பிரெக்னன்சி அஃபெக்ட் பண்ணாது, ரெண்டு மிக்ஸ் ஆகாது அப்படின்னு அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். கிளியரா கண்ணா? ஒன்ஸ் நீட் கெட் ஓவர்ஸ், நீட் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம்டா. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் இஸ் அ மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்த கொஸ்டின் இஸ் அ மேட்ச் த ஃபாலோயிங். Eosinophils release of histamines and destructive tract, basophils release of containing histamine, neutrophils phagocytosis, immune response lymphocytes immune response, T lymphocytes B lymphocytes படிச்சிட்டு போலியா. ஸோ அது lymphocytes வச்சு அடிச்சிடலாம், எதுவுமே தெரியலனா கூட இந்த T lymphocytes B lymphocytes வச்சு அடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் B is the right answer. Okay, again option B is the right answer. ஓகேவா, எஸ் ஜாக்கண்ணா, சூப்பரா. நிவேதா, அனுஷ்யா, வேல்முருகன், கோமதி, அபிநயா, தமிழரசி, கவி, அனன்யா, அமீரா, தர்ஷினி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B is the right answer. ஓகேவா, எஸ் பரமன், அனன்யா, சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B. ஆப்ஷன் B is the right answer. ஆப்ஷன் B டாக்கணுங்களா? எஸ், ஃபைன், சூப்பர். ஆப்ஷன் B, ஃபைன். ஹம்சா அலி, ஹம்சா சூப்பர் ஹம்சா. ஓகே, அடுத்த கட்ட கேள்வி பார்த்துலாம். The QRS complex in a standard ECG represent. QRS complex in a standard ECG. QRS complex என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? QRS complex படிச்சிருப்பீங்களா? ECG ல வந்து QRS அப்படி மூணு விஷயம் படிச்சிருப்பீங்களா? அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது ECG ல? What does it represent? QRS அப்படின்ற நம்ம டயகிராம் போட்டு படிச்சோமே. எஸ், என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? Depolarization of ventricles. ECG-யோட அந்த QRS காம்ப்ளெக்ஸ் நமக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா depolarization of ventricles. So it's going to be option D is right. And super தர்ஷினி, ரம்யா, நந்தியா, கோமதி, அனன்யா, தர்ஷினி, அனுஷ்யா, நிவேதா, தமிழரசி, பாவ்ஸ், பத்மஸ்ரீ, கமலக்கண்ணன், சூப்பர் ரக்கண்ணா. ஓகே, தர்ஷினி சூப்பர். It's going to be option D, depolarization of ventricles. Option D is right answer. Option D, depolarization of ventricles. Depolarization of ventricles. Option D, depolarization of ventricles. Okay, va? Yes, last in body fluids and circulation. Last question, which enzyme is responsible for the conversion of fibrinogen into fibrin?
அந்த blood clotting யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஃபைப்ரினோஜன் டு ஃபைப்ரின். Okay, which enzyme is responsible for the conversion of inactive fibrinogen to fibrin? Blood clot இருக்கும் தெரியுமா, blood clot. எது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு is going to be option D, thrombin. Okay, option D. C கிடையாது, thrombokinase இல்ல, fibrinogen to fibrin தான் கேட்டிருக்காங்க. அது கேட்கல. thrombokinase thrombin ஓட formation கேட்கல, fibrinogen to fibrin ஓட combination தான் கேட்டிருக்காங்க. thrombokinase ஓட formation கேட்கல, fibrinogen to fibrin combination option D, thrombin தான் வரும். thrombin தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. So option D is right answer. option D is right answer. சூப்பரா. பிச்சையம்மாள், விசாலாட்சி, அனன்யா, கீர்த்தி, தர்ஷினி, பரமன், ஸ்வேதா, அபிநயா, கோமதி, பாவனா, ரம்யா, நிவேதா, வேல்முருகன், தமிழரசி, கலக்கிட்டீங்க. It's going to be option D is the right answer. Okay, option D is the right answer. Okay, slightly not clear. அது ரொம்ப குட்டியா பண்ணிட்டேன்டா, அதனால தான்டா, வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததுல கிளியரா இருக்கும்டா. ஓகே, அது ரொம்ப நான் குட்டியா கிராப் பண்ணிட்டேன் போல இருக்கு, அதனால தான். ஓகேவா? எஸ், பிளாஸ்ட் பண்ணுங்க பாப்போம். கமெண்ட் பாக்ஸை பிளாஸ்ட் பண்ணுங்க. கமாண்ட்ரா கைஸ். எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் வந்தாச்சு. we are into excretory product. excretory product, locomotions, neural coordinations, chemical coordinations. 4 சாப்டர் தான் இருக்கு. இன்னும் 4 சாப்டர் தான் இருக்கு. blast. Okay, last 4 chapters to go. Last 4 more chapters to go. blast. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த எக்ஸ்கிரிட்டரி அண்ட் எலிமினேஷன் பார்த்துட்டு நம்ம டின்னர் பிரேக் போகலாமா, இல்லை போயிட்டு வந்துட்டு இந்த 4 சாப்டர் பார்க்கலாமா? இதை பார்த்துட்டு டின்னர் பிரேக் தான் கொடுப்பேன். ஓகே, சாதாரண 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக்லாம் இல்லை, சும்மா பிரேக் எடுத்துக்கூடாது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம டின்னர் பிரேக் போகலாமா, இல்லை டின்னர் பிரேக் போயிட்டு வந்து 4 சாப்டர் ஒட்டுக்கா வச்சு பார்த்துடலாமா? பார்த்துட்டே போகலாம். ஓகே, அதான் நல்லது. பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஒரே ஒரு சாப்டர் தான், ஜஸ்ட் 20 கொஸ்டினோட கம்மியாக தான் இருக்கும். 20 கொஸ்டின். எக்ஸ்கிரிட்டரி வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான், பட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, கம்மியான கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். ஓகே, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. we are into another chapter of human physiology அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்கிரிட்டரி இருக்கும்போது இதில் 20 கொஸ்டின் கூட இருக்காது, ரொம்ப கம்மியான சாப்டர் தான் இருக்குது. ஓகே, இதை பார்த்துட்டு நம்ம போயிடலாம். எஸ், ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். 15 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ், எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்னா கிட்னியை பற்றி பேசி எப்படி நம்ம பாடியில் இருக்க எக்ஸ்கிரீஷன் வேஸ்ட்லாம் எப்படி வெளியே போகுது அப்படின்னு, அதை பற்றி தான் பேசிட்டு இருப்போம். எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் வந்து எலிமினேஷன் அப்படின்றது. ஓகேவா? பார்த்துடலாமா? குயிக், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எஸ், மேட்ச். குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க, நம்ம குயிக்காக பார்த்துட்டு போயிடலாம். எக்ஸ்கிரீஷன் கம்மி தானே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹியூமன் ஃபிசியாலஜியில் பொறுத்த வரைக்கும் ப்ரீத்திங்கு, பாடி ஃப்ளூயிட்ஸு, நியூரல் கோஆர்டினேஷன்ஸு, கெமிக்கல் கோஆர்டினேஷன்ஸ் 4 தான் அதிகமாக கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் பேஸ் பண்ண கான்செப்ட் இதில் தான் வந்துட்டு இருக்கும். கெமிக்கல் கோஆர்டினேஷன் ரிப்பீட்டட் கான்செப்ட் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது பார்த்துலாமா? கிளைகோசூரியா, which is a கிளைகோசூரியா, இது வந்துட்டு இருக்கு. கிளைகோசூரியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின் இருக்கிறது. அடுத்து கவுட் வந்துட்டு அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் இன் ஜாயின்ஸ் அப்படின்றது. ரீனல் கால்கி வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் கிறிஸ்டலைன் வித் இன் லிக்விட்ஸ். குளோமரஸ் நெஃப்ரான்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் குளோமெருலி. ஸோ இதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் none other than option C is the right answer. Okay, option C will be the right answer. Yes, definitely. Option C. Super, Vatmasti. டேய், இப்போதான் வசூல் ராஜா MBBS படம் பார்த்துட்டு வந்தீங்களா? மார்கபந்து, மனம் இருந்தால் மார்கபந்து அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி. ஓகே, சூப்பரா. விசாலாட்சி, பரமன், கீர்த்தி, தர்ஷினி, ரம்யா, கமலா கண்ணன், நந்திதா. எஸ், கலக்கிறீங்க. ஃபைன்ரா சார். ஏஏ இருக்குது, படிப்பு எதுக்கு? நல்ல விஷயம் தான், நல்ல கேள்வி தான். ஏஏ இருக்குது, நாளைக்கு உன்னால் முடியாமல் வரும்போது எங்கேயாவது கைக்கு அடிபட்டு இருக்கும்போது 𝑧𝒑𝒑𝒔 கிட்ட கேட்டுட்டு நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்ருங்க. ஓகேவா? ஏஏ இருக்குது, டாக்டர் எதுக்கு, அப்படி தானே? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அகைன் another மேட்ச். ஓகே, another மேட்ச் பார்த்துலாமா? கமான் மேட்ச் பண்ணுங்க. Ultrafiltration, malphagian corpuscles. Concentration of urine, Hensley loop.
transportation of urine, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல transportation பண்ணி போகிறது, ureter. Storage of urine, urinary bladder. So இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா it's going to be option B. Okay, fine, fantastic. Option B is right answer. Okay, option B is right answer. Super. Anushya, Dashini, Bandhu, Mark Bandhu, Tamilarasi, Bhavs, Abhinaya, Ananya, Gomadi, Paraman, Kamalakannan, Ananya, Kumaresan, Kalagiri. It's going to be option B is right answer. Option B will be the right answer. Fantastic. Fantastic. Adutha match illa. Correct statement enna? Which is the following statement is correct? The following statement is correct statement அப்படினாங்க. Which of the following statement is correct? Which of the following statement is correct? Correct statement enna? Which of the following statement is correct? Correct statement. Which of the following statement is correct according to you? Yes, the Tamilarasi, Anushya, Visalachi, கலகிடுங்க இதுக்கு அசெண்டிங் லூப் வந்து எப்படி இருக்குமா, இம்பர்மியபிள் டு வாட்டர் இருக்குமா. அசெண்டிங் இன்சுலேட் லூப் வந்து எப்படி இருக்குமா, வாட்டரை பெர்மிட் பண்ணாது. வாட்டர் என்ன பண்ணாது, வாட்டர் பெர்மிட் பண்ணாது. இன்சைட் அண்ட் அவுட் சைடு வந்து வாட்டர் வந்து பெர்மிட் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி என்லே லூப். என்ன லூப், அசெண்டிங் கீழ் நோக்கி போயிருக்கு. அசெண்டிங் இன்சைட் லூப் வந்துட்டு இம்பர்மியபிள் டு வாட்டர் அப்படின்னு. சூப்பரா தமிழரசி, அனுஷா, விசாலாட்சி, தர்ஷினி, ரம்யா, நதியா, அனன்யா, சாதனாஸ்ரீ, பாஸ், பரமன், கோமதி, குமரேசன், கமலக்கண்ணன் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. எஸ் தர்ஷினி, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் answer. Fantastic. Option D is going to be the right answer. Ascending limb of the lobes is impermeable to water. Okay, a decrease in a blood pressure volume will not cause the release of blood pressure la decrease aichu, will not cause the release of a decrease in a blood pressure volume will not cause the release of என்ன ரிலீஸ் பண்ணாது, will not cause the release of ANF. படிச்சிருப்போம் இல்லையா, not cause தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நடக்கும், பட் not cause the release of arterial natriuretic factors. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ arterial natriuretic factors. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ arterial natriuretic factors. சூப்பர். தமிழரசி, அனன்யா, தர்ஷினி, கோமதி, ரம்யா, பாவ்ஸ், அபிநயா, பரமன், பத்மஸ்ரீ, விசாலாட்சி, மார்கபந்து, Sham Kalagiri. It's going to be option A, arterial natriuretic factors is the right answer. Option A is the right answer. Fantastic. Fantastic. Okay, Kumaresan, Kamalakannan, super. அடுத்த கட்ட கேள்வி மூவ் ஆனா இல்லாமா. In mammals, which blood vessels would normally carry largest amount of urea? Mammals பொறுத்த வரைக்கும் எந்த blood vessels வந்துட்டு largest amount of urea-வை carry பண்ணுது? எந்த blood vessels வந்துட்டு largest amount of urea-வை carry பண்ணுது? எது வந்துட்டு லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் யூரியாவை கேரி பண்ணக்கூடிய எவனா இருக்கான்? தமிழரசி, சூப்பர் ரகண்ணா. என்னவா இருக்கு? இட் இஸ் ஹெப்பாட்டிக் வெயின். ஆப்ஷன் சி ஹெப்பாட்டிக் வெயின். தெரியல நோட் பண்ணிக்கோங்க. இது 2016 கேட்கப்பட்ட கேள்வி. ஹெப்பாட்டிக் வெயின். மேமல்ஸ் லார்ஜஸ்ட் பிளட் வெசல்ஸ் கேரி நார்மல் லார்ஜஸ்ட் மேமல்ஸ் என்ன இருக்கு? ஹெப்பாட்டிக் வெயின். சூப்பரா தமிழரசி, அனன்யா, சாதனாஸ்ரீ, ரம்யா, தர்ஷினி, பரமன், கோமதி, குமரேசன், அபிநயா, கமலக்கண்ணன், பாவ்ஸ், தர்ஷினி கலக்கிட்டீங்க. It's going to be option C, hepatic vein. Hepatic vein is the right answer. Hepatic vein will be the right answer. Super Sham, Kumaresan கலக்கிட்டீங்க. ஓகேவா? அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். Human urine is usually acidic because எதனால human urine acidic-ஆ இருக்கு? What is the reason? Human urine is acidic because cannot be added, because is a conjunctive அப்படினு சொல்றோம் இல்லையா. So hydrogen ions present இருக்கு. Hydrogen ions are actively secreted into the filtrate. அதனால தான் அது அசிடிக்கா இருக்கு. ஹைட்ரஜன் அயானால தான். எதனால? ஹைட்ரஜன் அயானால தான். ஹைட்ரஜன் அயான் is actively secreted into the filtrate. ஓகேவா? So option C is right answer. சூப்பர் தமிழரசி. பாவ்ஸ், தர்ஷினி, அனன்யா, பரமன், விசாலாட்சி, கோமதி, சாதனாஸ்ரீ, தர்ஷினி, பத்மஸ்ரீ, குமரேசன், ரம்யா, நிவேதா, நதியா கலக்கிட்டீங்க. It's going to be option C. Hydrogen ions are actively secreted into the filtrate. Option C is the right answer. Okay, option C will be the right answer. Next question பார்த்தலாமா? அடுத்த கட்ட கேள்விக்கு போனா இல்லமா? Yes. Which one of the following does not favor in the formation of large quantity of dilute urine? Which one of the following does not favor? இதான் ரொம்ப முக்கியம். Which of the following does not favor the formation of large quantities of dilute urine? எது வந்துட்டு ஃபேவர் பண்ணாது?
does not favor. எது ஃபேவர் பண்ணாது ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் டைல்யூட்டட் பேஸ் பண்ண யூரின் வந்து டைல்யூட்டட் பேஸ் பண்ணிருக்கிறதுல வந்துட்டு எது ஃபார்மேஷன் ஆகாது அப்படின்னா நல்லா பார்த்தோம் ரெனினுக்கு சம்பந்தம் கிடையாது ஓகேவா செக்ரேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே சூப்பரா பரம நதியா அபிநயா கோமதி நிவேதா அனன்யா தர்ஷினி தமிழரசி கலக்கிட்டீங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி 𝑬𝒑𝒑𝒔 𝑬𝒑𝒑𝒔 சூப்பர்மா குமரேசன் யா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ரெனின் இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி ரெனின் Fine, Ragana. Option B, renin is the right answer. Fantastic and fantabulous. Okay, option B, renin will be the right answer. Shall we move on to the next question? Other type of questions move on illama. Other type of questions enna varundradha pathrom. The next question is going to be removal of proximal convoluted tubules from nephron will result in proximal convoluted tubules PCT நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த PCT ஃபங்க்ஷன் யாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா சோ அந்த ஃபங்க்ஷன் நடக்காதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் நடக்க போகுது removal of PCT proximal convoluted removal நம்ம nephron remove பண்ணிட்டோம் அப்படினா proximal convoluted tubules நம்ம nephron ல இருந்து remove பண்ணிட்டோம் அப்படினா what will be the type effects னா diluted urines வந்து அதிகமா இருக்கும் more diluted urines வந்து பார்க்க முடியும் concentrated repeat பண்ணி urine வராது diluted urine வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியும் அப்படினு அர்த்தம் so option D is the right answer ஓகேவா சூப்பரா தமிழரசி அபிநயா பரமன் பாவ்ஸ் நதியா அனன்யா ரம்யா ராகவன் தர்ஷினி Bhuvaneshwari, Kirti, Gomadi, Ananya. Yes, it's going to be option D is the right answer. More diluted urines. Option D, more diluted urine is the right answer. Next question, Batalama. Adutha question. Which of the following causes an increases in the sodium reabsorption in DCT, distal convoluted tubules? Enada? Sodium reabsorption. Distal convoluted tubule, sodium reabsorption. Distal convoluted tubule sodium reabsorption எஸ்டா தமிழரசி distal convoluted tubule sodium reabsorption என்ன நடக்குதுன்னா increase in the aldosterone level option A increase in aldosterone level option A is the right answer option A increase in aldosterone level ராகவன் சூப்பரா ராகவன் தான் கூப்பிடுறேன் VS ராகவன் வர சொல்லணுமா ராகவன் சொன்னா போதா பேர்ல படிச்சிருக்கோம் இல்லையா கோமதி ரம்யா பரமன் பாவ்ஸ் அனன்யா Dashini, Abhinaya, Tamilarasi, Batmasti, Supera, Nadia is going to be option A. Increase in the aldosterone level வந்து increase ஆகுது அப்படினு அர்த்தம். aldosterone level வந்து என்ன இருக்கு increase ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த கட்ட கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கட்ட கேள்வி என்னன்னா use of the artificial kidney dialysisக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? During hemodialysis may result in எதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் டயாலிசிஸ்க்காக நம்ம என்ன பண்ணிருப்போம் ஆர்டிஃபிஷியல் கிட்னி அது பியூரிஃபிகேஷன் ஏன்னா நம்ம கிட்னி வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம டயாலிசிஸ்க்காக என்ன பண்ணிட்டு இருப்போம் ஆர்டிஃபிஷியல் கிட்னி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் என்ன ரிசல்ட் கொடுக்குது ஹீமோடயாலிசிஸ் மூலமா என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க இதெல்லாம் கரெக்டான ஆப்ஷன் நைட்ரஜனஸ் வேஸ்ட் பில்டப் இந்த பாடி எப்படி பில்டப் ஆகும் பில்டப் ஆகாது நான் எலிமினேஷன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் பொட்டாசியம் அயன்ஸ் reduction absorption of calcium ions from the gastrointestinal tract reduce RBC protection yes இத பொறுத்து பார்த்தோம்னா option C is the right answer option C will be the right answer C and D is the right answer okay option C தான் கண்ணுங்களா option C no it's not D option C is the right answer option C option C will be the right answer option C will be the right answer okay வா நோட் பண்ணிக்கோங்க it's going to be option C yeah fine ஓகேடா கண்டிப்பாடா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்லோட் ஆயிரும்டா பிடிஎஃப் முடிஞ்ச செஷன் முடிஞ்சோடனே பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்லோட் ஆயிரும் கவலைப்படாதீங்க ஃபைன் எஸ் அடுத்த கட்ட கொஸ்டின் பார்த்துலாமா அடுத்த கட்ட கொஸ்டின் போயிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங் மேட்ச் அழகான மேட்ச் நீ பீச் மெரினா பீச் நீ மேட்ச் பண்ணுவோமா டிசென்டிங் லிம்ப் ஆஃப் என்லே லூப் என்ன பண்ணிட்டு இருக்கு ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஒன்லி பண்ணிட்டு இருக்கு பிசிடியோட ஃபங்க்ஷன் என்னவா இருந்துட்டு இருக்கு ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட் ஒன்லி அப்படின்றது ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட் வந்து இதில் தான் வந்திருக்கும் tubules ions water organic ascending limb of penicillin loopல நம்ம பண்ணிருப்போம் reabsorption of salt only distal converted tubules வந்துட்டு condition reabsorption of sodium ions and water so இத பொறுத்து பார்த்தோம்னா என்ன ஆப்ஷன் வர போகுது it is option B is the right answer yes B option B super Gomadi Dashini Raghavan Ananya Paraman Shyam Tamilarasi Kalagiri it's going to be option B Niveda yes Dagana it's going to be option B is the right answer yes option B will be the right answer B okay B for ball
another is also match question நிறைய எதிர்பார்க்கப்படலாம்டா நான் மறுபடியும் சொல்றேன் match ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணது assertion and reasons நம்ம பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்கப்படலாம் ஏன்னா அதான் டைம் கன்சியூம் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஓகே போடோசைட்ஸ் என்ன வந்துட்டு இருக்கு ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் புரோட்டோநெஃப்ரிடியான்ஸ் ஆமோஃபின்ஸ் நெஃப்ரிடியா அனலிட்ஸ் கிறிஸ்டலின் ஆக்சலைட்ஸ் வந்து ரீனல் கால்கி ஸோ இதை பொறுத்து பார்த்தோன்னா என்ன ஆன்சர் ஆக போது இட்ஸ் ஆப்ஷன் சியா எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா கிடைக்குண்டா ஒன்ஸ் இந்த செஷன் முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்லோட் பண்ண சொல்லிடுறேன் ஓகேவா செஷன் முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 10 minutes அப்புறம் வந்து பாருங்க இன்றைக்கி அப்லோட் பண்ணுவாங்க தெரியாது நைட் ஆயிரும் இல்லையா நைட் வந்து சண்டே ஒர்க் பண்ணுவாங்க தெரியாது பட் நாளைக்கு காலையிலக்குள்ளே என்ன ஆயிரும் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் ஓகேவா கவலைப்படாதீங்க ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா சூப்பரா ஃபைன்ரா சூப்பரா ரம்யா குமரேசன் கேமிங் தர்ஷினி பரமன் பாவ்ஸ் அபிநயா தமிழரசி கலைக்கிறீங்க ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அண்ட் லாஸ்ட் 5 more questions பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு ஓகேவா கொஞ்சம் கொஸ்டின்ஸாக இருக்குது பார்த்துலாம் த இன்க்ரீஸ் இன் ஆஸ்மோலாரிட்டி ஃப்ரம் அவுட்டர் டு இன்னர் medullary intestinum is maintained due to the increase in osmolarity increase the increase in osmolarity from outer to inner medullary intestinum is maintained due to the increase in osmolarity outer to inner medullary intestinum ஓகேவா இன்னும் 3 சாப்டர் தான் இருக்குது 3 சாப்டர் முடிச்சோன்னு முடிஞ்சிடும் ஓகேவா ஐ அபவுட் 10 o'clock முடிக்க ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம் 10 to 11 நம்ம முடிச்சிடும் இதுக்கு ஆப்ஷன் என்ன closed proximal between inlay loop is a vasa recta yes option A counter current mechanism இருக்கும் selector of excretions PCT வராது higher blood pressure glomerular capillarities வராது ஓகே ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே அகெயின் ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் டி ஆப்ஷன் டி சூப்பர் தர்ஷினி பரமன் கேமிங் ரம்யா அனன்யா அபிநயா தமிழரசி கலக்கிட்டீங்க ஓகே ஆப்ஷன் டி சொன்னேடா ஓகே 10 to 11 குள்ள முடிச்சிடும்டா கவலைப்படாதீங்க அடுத்த கட்ட கேள்வி நெக்ஸ்ட் செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் விச் ஆர் ஆல் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ண சொல்றாங்க செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்க ஷார்ட் நோட்ஸ் நான் முன்னாடி கொடுத்துருந்தேன்னா முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கும் ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகே இதுக்கு என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாருங்களேன் ரிடக்ஷன் இந்த குளோமரா ஃபில்ட்ரேஷன் ரேட் ஆக்டிவேட்ஸ் த ஜஸ்டா குளோமரா ஜேஜினானது ஜஸ்டா குளோமராஸ் அது தெரியல ஜஸ்டா குளோமரா செல்ஸ் டு ரிலீஸ் ரெனின் ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் அது குளோமுலேஷன் ஃபில்ட்ரேஷன் ரேட் ஜிஎஃப்ஆர் வந்துட்டு ஆக்டிவ் ஆகும்போது நமக்கு ஜஸ்டா குளோமரா செல்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு ரெனினை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அகைன் டி இஸ் ரைட் ஆன்சர் சொன்னா சொல்லலையா 10 to 11 குள்ள முடிச்சிருவாண்டா அப்படின்னு சூப்பர்ரா தர்ஷினி அனன்யா கோமதி பரமன் விசாலாட்சி பாவ்ஸ் அபிநயா தமிழரசி ராகவன் கலைக்கிறீங்க கண்ணுங்களா ஓகே கோமதி சூப்பர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கட்ட கேள்வி பார்த்துலாம் which of the following would help in the prevention of diuresis which of the following would prevent in the prevention of diuresis prevent பண்ணுது diuresis prevent பண்ணுதுன்னு அர்த்தம் diuresis என்ன பண்ணிட்டு இருக்கு prevent பண்ணுதுன்னு அர்த்தம் prevent diuresis சூப்பர்மா தமிழரசி என்ன பண்றது prevent diuresis reabsorption of sodium and water from renal tubules due to aldosterone option C is the right answer option C will be the right answer super தமிழரசி அனன்யா அபிநயா கேமிங் பாவ்ஸ் கோமதி கமலக்கண்ணன் தர்ஷினி பரமன் நிவேதா சூப்பர் ரகனா ஆப்ஷன் சி reabsorption of sodium and water from the renal tubules due to aldosterone option C is the right answer okay கீர்த்தி தர்ஷினி கலக்கிறீங்க ஓகே blast ஓகே கலக்கிறீங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் இன்னும் ரெண்டு क्वेश्चन தான் presence of which of the following condition in urine is indicated diabetes mellitusல என்ன இருக்கணுமா என்ன இருக்கணும் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்ல அந்த யூரின் என்ன பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அவனுக்கு டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்
டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்னு படிச்சிருப்போம் இல்லையா? டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கணுமா? கெட்டனூரியா அண்ட் கிளைகோசூரியா. ஓகே, சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு கெட்டனூரியா அண்ட் கிளைகோசூரியா ப்ரெசென்ட் இருக்கணும். டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்க்கு என்ன ப்ரெசென்ட் இருக்கணும்? குளுக்கோஸ் ஐ மீன் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்க்கு வந்து என்ன ப்ரெசென்ட் இருக்கும் யூரின்ல? சூப்பர், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தமிழரசி, பாவ்ஸ், தர்ஷினி, லியோதாஸ் ஒரு பேரில் வந்துட்டு இருக்கான். ஓகே, அனன்யா கேமிங், ரம்யா, நிவேதா, விசாலாட்சி, கலக்கிட்டீங்க. ஓகேவா? எஸ் அனன்யா, சூப்பர்மா. ரம்யா, சூப்பர். இப்போ டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்க்கு டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு வந்து கெட்டனூரியா அண்ட் கிளைகோசூரியா ப்ரெசென்ட் இருக்கணுமா? டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்க்கு என்ன ப்ரெசென்ட் இருக்கும் யூரின்ல என்ன ஆச்சு எக்ஸசிவாக இருந்துச்சுன்னா டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? யூரின்ல எல்லாம் என்ன பிரச்சனை இந்த சொல்லுங்க. ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லுங்க. மெலிட்டஸை பார்த்து இன்சிபிடஸ் பார்க்காம போகக்கூடாது இல்லையா? ஓகே, சக்கரை தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் இருக்கவங்க வந்துட்டு யூரின் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் சுற்றி என்ன வருமா? எறும்பு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லல. ஸோ இன்சிபிடஸ் மூலிமா குளுக்கோஸ் ரியாக்ஷன் ஆகுது, குளுக்கோஸ். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கு மெலிட்டஸ்னா கெட்டனூரியா அண்ட் கிளைகோசூரியா, இது வந்து குளுக்கோஸ். எஸ் சூப்பர். குளுக்கோஸ் தான் ரைட் ஆன்சர். ஃபைன் கண்ணுங்க. ஓகே, ஃபென்டாஸ்டிக். ஓகே, the last questions in excretory பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். நைட்ரஜனஸ் வேஸ்ட் இஸ் excreted in the form of pellet or paste by. நல்லா பார்த்து வச்சுங்க. பெல்லட் ஆர் பேஸ்ட் செமி ஃப்ளூயிட் கண்டிஷன்ஸில் நம்ம அந்த காக்கா எச்எம்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த பேர்ட்ஸ் வந்து எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்லட் ஆர் பேஸ்ட் தான் எக்ஸ்கிரீட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ பேர்ட்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதில் எது பேர்டு? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எது பேர்டுன்னு கண்டுபிடிங்க. பேர்ட்ஸ் என்ன பண்ணுறது? பெல்லட் ஆர் பேஸ்ட். காக்கா எச்எம் அப்படி சொல்லுவாங்க, எல்லாரும் மேலேயும் உட்காந்துருக்காங்க. ஏதாவது இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் போகும்போதுன்னா அப்போ தான் காக்கா எச்எம் வரும். ஓகே, ஸோ அது என்ன ஃபார்ம் இருக்கும்? செமி ஃப்ளூயிட் ஃபார்ம் இருக்கும். அதே தான் யூரின் டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. ஏன்னா பாடி வந்து ரொம்ப குட்டியோன்னு இருக்கிறதுனால அது தனியாக யூரின் போச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதனால என்ன பண்ண முடியாது? அதோட பாடியில் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிருக்கு? பெல்லட் ஆர் பேஸ்ட்டில் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம்? Yes, it's going to be option D, pavo. Pavo is the right answer. Pavo வந்துட்டு bird தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி pavo is the right answer. சூப்பராக ஃபைன்ரா சூப்பரா. எஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி pavo is the right answer. ஒரு நிமிஷம் இருங்க. It's off only, sir. It's off only. யா, ஃபைன்ரா. என்னது? பாவோ மீன்ஸ் பீகாக் தான். பீகாக் தானே. பாவோனா பீகாக் தான். யா, சூப்பரா. கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் வித் திஸ் we have completed the excretory and we are moving on to the locomotions and movement. blast பண்ணுவோம். blast. பாவோன்றது யூரிகோட்டிலிக். எஸ், பேர்ட்ஸ் ஏவ்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இட் இஸ் அண்ட் பீகாக். blast பண்ணுங்க. கமான் ராகேஷ். பிளாஸ்ட் பண்ணி விடுங்க. சும்மா நெருப்பு மழை பொழியட்டும். நம்ம டின்னர் பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? டின்னர் போயிட்டு வந்துடலாம். டின்னர் போயிட்டு வந்து எப்போ பார்க்கலாம்னா 9 o'clock மீட் பண்ணலாம். ஓகே, நம்ம 9 o'clock ரெஸ்யூம் பண்ணுவோம். ஓகேவா? வில் ரெஸ்யூம் பை 9. ஓகே, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் டின்னர் போயிட்டு வாங்க. நம்ம டின்னர் போயிட்டு வந்து நம்ம 9 o'clock ரெஸ்யூம் பண்ணலாம். கரண்ட் போச்சா? விடியில் ஆக்சுவலாக கரண்ட்லாம் போகும். ஓகே, நான் பரவாயில்ல. ஃபைன். ஓகே, போய் சாப்பிட்டு வந்துருங்கடா. டின்னர் சாப்பிட்டு வந்துருங்க. நம்ம 9 o'clock மீட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க 3 சாப்டர் முடிச்சிருவோம். நம்ம முடிச்சு விட்லாம். சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, ஃபைன். ஃபேண்டாஸ்டிக். வில் see you about 9.
வந்துட்டீங்களாடா? வணக்கம் வணக்கம் வணக்கம். The last phase of today's session. Last phase of today's sessionக்கு welcome once again the 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 magic show. சாப்பிட்டாச்சா? ஹாய். சாப்பிட்டீங்களா? நைட் உணவு அருந்தி விட்டீர்களா? லோக்கோமோஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் பார்த்துருவோமா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? எஸ்டா, நான் சாப்பிட்டேன். ஃபைனல் பேட்டில் ஃபார் டுடே. ஆமாம், கடைசி பேட்டில், தி லாஸ்ட் ஃபைனல் புஷ். எப்போவுமே ஃபைனல் புஷ் தான் புஷ்ஷாக இருக்கும். புஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு புஷ் பண்ணிட்டு ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எஸ்டா, கம்ப்ளீட் பண்ணியாச்சுடா. 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, லோக்கோமோஷன் மூவ்மெண்ட் சாப்பிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாப்பிட்டேன். நல்ல விஷயம். ஓகே, சரி, லோக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் பார்த்துலாமா? லோக்கோமோஷன் மூவ்மெண்ட், நியூரல், அதுக்கப்புறம் நம்ம பார்த்து என்ன இருக்க போது கெமிக்கல் கோஆர்டினேஷன். இந்த 3 தான் இருக்குது. இந்த 3 நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ரெடி கைஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லோக்கோமோஷன் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்றதை பார்ப்போம். எஸ், நான் சாப்பிட்டேன். நீங்களா சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். ஃபைன். ரெடியாக இருக்கு. ரெடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லோக்கோமோஷன். Calcium is an important skeletal muscle contracting because it. Calcium is an important skeletal muscles contraction because அதில் என்ன பிரச்சனை இருக்குது? எதனால் calcium is important muscles அப்படி நம்ம சொல்லிருக்கோம்? Why we consider calcium as the most important calcium muscles? Yes, Dasham, because it binds to troponin to remove the masking of active sites. Okay, so option A is the right answer. Yeah, fine. Option A will be the right answer. ஒண்ணுமே இல்ல. Fine. Yes. Option A டா. சூப்பரா. கீர்த்தி, தர்ஷினி, அனன்யா, சாதனா, ஸ்ரீ, ஹரித்ரா, ஷாம். Fine. Option A. Yes, option A. Super. Option A is the right answer. கலக்கிறீங்க. Next question பார்த்துலாமா? குயிக்காக பார்த்துட்டு குயிக்காக முடிக்கிறோம். The pivoid joint atlas and axis is a type of. Atlas and axis என்ன type? Is a type of. Pivoid joint between atlas and axis is a type of. The pivot joint between atlas and axis is a type of. என்ன joint? அட்லாஸ் அண்ட் ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம்? அட்லாஸ் அண்ட் ஆக்சிஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? அட்லாஸ் அண்ட் ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் நம்ம என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம்? சைனோவியல் ஜாயிண்ட் பார்த்துருக்கோம். சேடில் ஜாயிண்ட் கிடையாது, சைனோவியல் ஜாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி டாக்கன்னா ஆப்ஷன் பி, சைனோவியல் ஜாயிண்ட். ஓகே, ஆப்ஷன் பி சைனோவியல் ஜாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இட்ஸ் நன் அதர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ரா. ஆப்ஷன் பி சைனோவியல் ஜாயிண்ட். ஆப்ஷன் பி சைனோவியல் ஜாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி சைனோவியல் ஜாயிண்ட். ஓகே, அடுத்த கட்ட கேள்வி பார்த்துலாம். அவுட் ஆஃப் H pair of ribs, Y pairs are true ribs. மொத்தம் எத்தனை pairs of ribs இருக்கு? அதான் H. அதில் எத்தனை true ribs இருக்கு? அது Y. எத்தனை pairs of ribs இருக்கு அப்படின்றது H. எத்தனை pairs of இது இருக்கு ட்ரூ ரிப்ஸ் அப்படின்றது Y. கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். மொத்தம் எத்தனை பேர் ஆஃப் ரிப்ஸ் இருக்குன்றது H. மொத்தம் எத்தனை பேர் ஆஃப் ரிப்ஸ் இருக்கு? நமக்கு 12 pairs ஆஃப் ரிப்ஸ் இருக்கு. அதில் எத்தனை pairs ஆஃப் ட்ரூ ரிப்ஸ் இருக்கு? எத்தனை pairs ஆஃப் ட்ரூ ரிப்ஸ் 7 pairs ஆஃப் ட்ரூ ரிப்ஸ் இருக்கு. ஸோ அது பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, H வந்து 12, Y வந்துட்டு 7. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஹெடிட்ஸ் வைப் ஹெடிட்ஸ், தமிழரசி, அனன்யா, கீர்த்தி, கோமதி, பாவ்ஸ், ஜெய். ஹாய் ஜெய், ஹரிதா, ஷாம், சாதனா, ஸ்ரீ, தர்ஷினி, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். Option D is going to be the right answer. Okay, next question பார்த்துலாம்.
lack of relaxation between successive stimuli in a sustained muscles contraction is known as. Lack of relaxation between successive stimuli in a sustained muscle contraction. In a sustained muscle contraction. Lack of relaxation between successive stimuli in a sustained muscle contraction. Lacks of relaxation between successive stimuli is a sustained muscle contraction. இப்படி அப்படி நடந்துருக்கு இல்லையா? நோ ஸ்பாம்ஸ் கிடையாது, நல்லா பாருங்க. sustained muscle contraction அப்படின்றது. sustained muscle contraction என்ன சொல்லிருக்கோம்? ஆப்ஷன் சி tetanus. sustained muscle contraction அப்படின்றது. ஓகேவா? sustained muscle contraction is known as tetanus. ஓகேவா? எஸ்டா. yes option C தாக்கனா எஸ்டா ஷாம் கலக்கிட்டீங்க. ஓகே ஆப்ஷன் சி ஷர்மிளா சூப்பர்மா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி டெட்டானஸ் தான். லேக் ஆஃப் ரிலாக்ஸேஷன் பிட்வீன் சக்சஸிவ் மசில் கான்ட்ராக்ஷன் வந்துருக்கு. டெட்டானஸ் நல்லா பாருங்க. லோவர் ஜாயின்ல எஸ் லோ ஜாயின் வந்துருக்கு இல்லையா? ஸோ டெட்டானஸ் சூப்பராக இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Slide filament theory can be explained as. How does the side filament theory can be explained, sir? உங்களுக்கு ஹாய் சொல்லலையா? நீங்கள் சொன்னீங்களா? சரி ஹாய் கோமதி. ஸ்லைட் filament theory எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? How does the side filament theory can be explained? Okay, Aisha. வராதுடா. டெட்டனஸ் தான் போட்டானும். எஸ் சொல்லுங்க பாப்போம். ஸ்லைடு filament theory can be explained. The active myosin filament do not shorten but rather slide pass on each other. Option B தான் வரணும். Option B is right answer. Okay, option B is the Tamil super. Okay, option B vibrated super. Option B is right answer. Okay, option B. Actin myosin filament do not shorten but rather slide pass on each other. Option B is going to be the right answer. Okay, மறந்துடாதீங்க. B டாக்கனா B. S தர்ஷினி சூப்பர். Option B ஹரிதா சூப்பர்மா. அடுத்த கட்ட கேள்வி போனா இல்ல. சாரி கொஞ்சம் குட்டியாக இருக்கும், ஜூம் பண்ணிக்கோங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் எது கிடையாது? நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டன் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்கடா. சாரிடா. நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கெலிட்டன் சிஸ்டம். எது வந்து ஸ்கெலிட்டன் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பாடி ஹீட். பாடியில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? அது வந்து நம்மளுக்கு இல்லையா தெரியும். பாடியில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது வந்துட்டு என்னது? ஸ்கெலிட்டன் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக கோமதி, பாவ்ஸ், கமலக்கண்ணன், நான்சி, ஆயிஷா, கீர்த்தி, அனன்யா, ஷாம், தமிழரசி, கோமதி கலக்கிட்டீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி விசிபிள் தான், பட் ரொம்ப குட்டியாக இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஜாயின்ஸ் வுட் அலோ நோ மூவ்மெண்ட்? எந்த ஜாயின்ஸில் வந்துட்டு நோ மூமெண்ட் பார்க்க முடியாது? எந்த ஜாயின்ஸில் வந்துட்டு மூமெண்ட் பார்க்க முடியாது? விச் ஆஃப் த ஜாயின்ஸ் அலோ நோ மூமெண்ட்? Which of the joints allow no movement? Yes, that no movement நம்ம சொல்றோம். Fibrous joint. Option D fibrous joint தான். ஓகேவா? Which of the joints allow movement ஆகாதது? movement. ஓகே, பிரபுதேவா மாதிரி மூவ்மெண்ட்லாம் போடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா fibrous joints. Option D is right answer. ஓகே, சூப்பர். அஷாம், தர்ஷினி, கோமதி, அனன்யா, விசாலாட்சி, ஹரிதா, நான்சி, பாவ்ஸ், ரம்யா, தமிழரசி, ஆயிஷா கலக்கிறீங்க. ஃபைப்ரஸ் ஜாயின் தான் நோ மூவ்மெண்ட் ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஃபைப்ரஸ் ஜாயின் வி கால்ட் அஸ் அ நோ மூவ்மெண்ட் ஜாயிண்ட். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின். கிளினாய்டு கேவிட்டி ஆர்டிகுலேட்ஸ். கிளினாய்டு கேவிட்டி ஆர்டிகுலேட்ஸ். கிளினாய்டு கேவிட்டி. ஹலோ ஹரிப்ரியா. Glenoid cavity articulates. எங்க? பி இல்லடக்கண்ணா. கிளாவிக்கல் அண்ட் ஸ்கேல்புலா இல்லை. ஹாய் கமல். ஓகேவா?
glenoid cavity articulation பார்த்துக்கோங்க humerus with scapula ஓகேவா இங்கது humerus with scapula ஓகே humerus with scapula ஓகேங்களா humerus with scapula ஓகேங்களா மறந்துடாதீங்க it's going to be option C is the right answer ஓகே option C ராக்கனா சூப்பரா ரம்யா தமிழரசி அனன்யா தர்ஷினி ஓகே in 10 minutes அது சொல்றதுக்குன்னு வந்தீங்களாடா அது சொல்றதுக்குன்னு வந்தீங்களா சரி பரவாயில்ல ஓகே ஸோ ஆப்ஷன் சி சூப்பர் அபிநயா கலக்கிறீங்க ஓகே கொண்டு போய் ஆப்ஷன் சி ஹியூமரஸ் வித் ஸ்கேல்புலா ஓகே மறந்துடாதீங்க ஆப்ஷன் சி ஹியூமரஸ் வித் ஸ்கேல்புலா சூப்பர் ஆஷாம் சூப்பர் கலக்கிறீங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கொஸ்டின் select the correct matching incorrect கேட்கல கரெக்டான மேட்சிங் என்னது அப்படினாங்க joined with an example in human skeleton joined with an example to human skeleton கரெக்டான மேட்சிங் எது கரெக்டான மேட்சிங் தான் கேட்டிருக்காங்க இல்லையா which is the correct matching which is the correct matching கரெக்டான மேட்சிங் தான் கேட்டிருக்காங்க கரெக்டா மேட்ச் பண்ணுங்க பாப்போம் which is going to be the correct matching yeah gliding cavity is between carpals ஓகேவா gliding cavity it between carpals ஓகே gliding cavity ஓகே சூப்பரா இருக்கா ஃபைன் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அதேதான்டா ஆயிஷா தமிழரசி எடிட்ஸ் ஷாம் அனன்யா அபிநயா தர்ஷினி ரம்யா சாதனா ஸ்ரீ ஹரிதா கீர்த்தி அனன்யா கோமதி கலக்கிறீங்க ஸோ going to be ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி gliding cavity between the carpals வந்துட்டு இருக்கு which of the following muscular disorder is inherited which of the following muscular disorder inherit ஆகக்கூடிய muscular disorder என்னது அடுத்த ஜெனரேஷன் சேஃப்ஸ் ஆவதற்கு வித்யா ஓகே வித்யா தேங்க்யூமா என்னது muscular disorder which is inherited ஆகக்கூடிய muscular disorder என்ன வந்துட்டு இருக்கு so the following of muscular disorders inherited na muscular dystrophy option B muscular dystrophy it is inherited muscular dystrophy நமக்கு inherited இருந்துட்டு இருக்கு so option C is the right answer option C is the right answer okay option C will be the right answer பார்த்துட்டு இருக்கோம் okay மறந்துடாதீங்க option C is the right answer ஒரே நிமிஷம் இருங்க yeah option C option B muscular dystrophy is redness option B is right answer yes the Vidya Gomadi Ananya Baus Dashini Visalashi Aisha what is botulism எங்கடா இருக்கு botulism அப்படின்றது என்னது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நியூரல் டாக்சிக் டிசீஸ்டா ஓகே நர்வ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய நியூரல் டாக்சிக் ரிலீஸ் அது வந்தாலே மரணம் சாவுதான் ஓகே அது பாக்டீரியாவால் காஸ் பண்ணப்படும் ஓகே க்ளோஸ்ட்ரிடியம் போட்டிகாலியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாக்டீரியாவால் காஸ் பண்ணக்கூடிய எந்த டிசீஸ் தான் அது வந்தாலே நமக்கு மர்க்கையா தான் ஓகே நியூரல் டிசீஸ் அது ஸோ வேல்முருகன் அனன்யா தர்ஷினி கலக்கிறீங்க ஓகேவா விசாலாட்சி சூப்பர் ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் அண்ட் ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படினா செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அகைன் என்ன கேட்டிருக்காங்க கரெக்ட்டான ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்க அப்படினா which is the correct option which is going to be the correct option which is the correct option yes da okay there are 7 pairs of vertebrals 3 pairs of vertebrals and 2 pairs of vertebral ribs அப்படின்றது okay yes correct option D is the right answer option D எல்லாமே தெரிஞ்சதுதான் okay low joint socket joint அப்படி பேஸ் பண்ணி தான் கேக்குறாங்க yes titanium பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு so it's going to be option D is the right answer option D yes option D is the right answer சூப்பர் தமிழரசி அபிநயா ரம்யா கோமதி ஷாம் அனன்யா Dashini கலக்கிறீங்க it's going to be option D will be the right answer option D is going to be the right answer fantastic இருக்கணும்ல fantastic அடுத்த கட்ட கேள்வி match yes gliding joint hinge joint pivot joint saddle joint match பண்ணலாமா match பண்ணுங்க பாப்போம் gliding joint hinge joint pivot joint saddle joint gliding joint என்ன வரக்க போகுது between the carpals ஏற்கனவே நம்ம பார்த்தோம் hinge joint அப்படின்றது என்ன போகுது between the humerus and ulna அப்படின்றது pivot joint அப்படின்றது எங்க வர போகுது அப்படினா between atlas and axis between carpals and metacarpals எல்லாம் saddle joint வந்து பார்க்க முடியும் சோ இத பொறுத்து பார்த்தோம்னா which is the right option ஆ இருந்துட்டு இருக்கு option A will be the right answer okay option A is going to be the right answer ஆ இருந்துட்டு இருக்கு ஓகேவா
ஓகே சூப்பராக வேல்முருகன், அனன்யா, வித்யா, ஆயிஷா, தமிழரசி, கமலக்கண்ணன், தர்ஷினி, ரம்யா, கீர்த்தி, அபிநயா, ஷாம், தர்ஷினி, கலைக்கிறீங்க. It's going to be option A. Again, the correct answer is option A will be the right answer. Option A is going to be the right answer. A. Ayashir. Ayashir. Okay. Which one of the following disease is an autoimmune disorder? தன்னைத்தானே செதுக்கியவன் இவன் கிடையாது, தன்னைத்தானே அழித்தவன் இவன் அப்படின்றது. எந்த ஆப்ஷன்ஸ் வரும் சார்னா எனக்கு இப்படி எப்படிமா சொல்ல முடியும்? அது ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் நீங்கள் 4 ஆப்ஷன்ஸே சொல்லுங்கள், இல்லை 4 ஆப்ஷன்ஸ் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்படி எனக்கு கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்? சப்போர்ட் கரெக்ஷன் டெட்டனஸ் கொஸ்டினில் ரேபிட் ஸ்வாம்ஸு லோ நீங்கள் கரெக்ட். ஏன்னா சில இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை பார்த்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸுக்கு ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு படிக்கும். சரி, ஆட்டோ இம்யூன் டிசார்டர் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். மிஸ் நன்னா மயஸ்தியா கிரேவிஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். சூப்பராக பிரணேஷ், கீர்த்தி, தர்ஷினி, ஆயிஷா, பவேஷ், கோமதி, வேல்முருகன், அனன்யா, ஷாம், விசாலாட்சி, பரமா, தமிழரசி, அனன்யா, கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. அம்மியா சூப்பர்மா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். மயஸ்தி கிராவிஸ். ஓகே, அனதர் மேட்ச்னாலே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேட்ச் பண்ணலாமா? got out accumulation of uric acid crystals, osteoporosis, decrease in the level of estrogen, tetany ஏற்கனவே பார்த்தோம், low calcium ions in blood அப்படின்றது. muscular என்ன வந்துட்டு இருக்கு? genetic disorder. okay, muscular aspiration, genetic disorder, autoimmune disorder, dystrophy, வயசு பண்ணி வராது. ஸோ இதை பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, another option B will be the right answer. okay, option B will be the right answer. ஓகே சூப்பர் அக்கண்ணா. விசாலாட்சி, வேல்முருகன், அனன்யா, ரம்யா, கமலக்கண்ணன், அபிநயா, தமிழரசி, அனன்யா, சாதனா ஸ்ரீ, கீர்த்தி, தர்ஷினி, பாவ்ஸ், ஷாம், கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி another option B will be the right answer. Option B is going to be the right answer. Next question பார்த்துடலாம். Another is also match. yeah, match அழகான மேட்ச். நீ பீச் மெரினா பீச். நீ மேட்ச் பண்ணுங்க. ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். எதை நம்ம ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லணும்? do not connect with sternum. ஸ்டெர்னத்தோட கனெக்ட் ஆகாத நம்ம சொல்லிருக்கோம் ஃப்ளோட்டிங் ரிச் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆக்ரோமியான்றது கிளாவிக்கல். இதுதான் ஓகேவா. ஸ்கேல்புலானது லொக்கேட்டட் பிட்வீன் 2nd and 7th glenoid cavity, head of humerus. ஸோ இதை பார்த்தோம்னா ஸ்கேல்பில் தான் ஹெட் ஆஃப் தி ஹியூமரஸ் வரணும். ஸ்கேல்புலா ஹெட் ஆஃப் தி ஹியூமரஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கணும். ஓ பேக்கில். ஓகே 2nd and 7th rib. yes 2nd rib. ஓகே கரெக்ட். ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். யா பேக் மறந்துட்டேன் பார்த்தீங்களா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ ஓகேவா. ஆப்ஷன் ஏ ஓகே. யா ஃபேண்டாஸ்டிக் கண்ணா. ஓகேவா, ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். கலைக்கிறீங்க கண்ணா. ஃபைன். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர்ரா. யா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்துருவோம். Chronic and autoimmune disorder affecting the neuromuscular junction leading to the fatigue, tiredness leading to the fatigue, tiredness weakening and the paralysis of the skeletal muscle is called as what? This is called as fatigue, weakening and flattening of skeletal muscle is called as பவேஷ். நான் பாவ்ஸ் தான் நான் கூப்பிட்றேன் உன்னை. எதாவது பெருசாக கொடுத்துருக்கீங்க. which one is Which one is correct for tetanus? Rapid symptoms of autoimmune disorder, decreased level of estrogen, low calcium. அது rapid swam. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆன்சர்
லோ கால்சியமும் வரும்டாக்கண்ணா, லோ கால்சியமும் வரும். பட் கீ பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரேபிட் ஸ்வாம்ஸ் தான். அது ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன் என்னவா இருக்க போகுதுன்னா ரேபிட் ஸ்வாம்ஸ் தான். அப்போது ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ரேபிட் ஸ்வாம்ஸை போட்டுடலாம். ஓகே, ரேபிட் ஸ்வாம்ஸ்னு போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் மையோஸ்தா கிரேவிஸ். ஓகே, ஆப்ஷன் பி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ ரேபிட் ஸ்வாம்ஸ்னே போட்டுக்கலாம்டா. பட் தெரிஞ்சு வச்சாங்க லோ கான்சன்ட்ரேஷன், லோ கால்சியம் லெவல் பிளட்டில் இருக்கிறதுனாலையும் பட் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தான் போடும். முக்கால்வாசி நீட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேள்வி வராது. ஓகே, ஃபைன் ராக்கண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் அனதர் மேட்சா இல்லை. டியூரிங் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் அக்கர்ஸ்? என்னென்ன ஃபாலோயிங் ஈவெண்ட்டில் அக்கர் ஆகுன்றாங்க? H zone disappear ஆகுது, A band wideness ஆகுது, I band reduce width ஆகுது, myosin hydrolysis ATP releasing ADP and inorganic phosphate. E வந்துட்டு Z line attached to the active and pulled inwards அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் H zone disappear ஆகும். இது மட்டும் நடக்காது இல்லையா? ஆப்ஷன் பி மட்டும் நடக்காது. எஸ், ACDE only. Option D. Option D is right answer. Option D is right answer. Option D is right answer. Okay, super rakana, super. Abhinaya, Ramya, Ananya, Dashini, Gomadi, Vidya, Kamalakannan, Sham, Devi, Dashini, Sadhana, Sri, Kalagiri. It's going to be option D is right answer. Option D, B மட்டும் நடக்காது. ACDE only. Okay, ACDE only. Okay, fine rakana, fine. Next question பார்த்தலாம். Another is match. Yeah, match. என்ன சார் மேட்ச் அதிகமாக இருக்குது? மேட்ச் அதிகமாக தான் இருக்க போகுது. 2025 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் மேட்ச் வந்து இதுலேயும் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேல்புலா, ட்ரையாங்குலர் ஃப்ளாட் போன் இங்கே இருக்கு இல்லையா? கிரானியம், ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். ஸ்டெர்னம், ஃப்ளாட் போனு, கார்டிலேஜ் ஜாயின்ட்ஸ், வெர்டிபிரல் காலம். ஸோ இதை பொறுத்து பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C is the right answer. Okay, option C will be the right answer. Fine. Option C rakana. Option C. Yes, option C. Super. Vidya, Abhinaya, Tamilarasi, Ananya, Dashini, Haripriya. Super rakana. Okay. Devi, Sadhanasti, Bhavs, Gomadi, Dashini, Hamsini, Aisha, Ramya, Kalagiri. Is going to be option C will be the right answer. Option C is going to be the right answer. Okay. Next question பார்த்தலாம். அடுத்த கேட்ட கேள்வி. Two more. Which are the following correct match for the disease and its symptoms? Disease symptoms அப்படின்றது நல்லா புரிஞ்சுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க. following correct match, disease and its symptoms. Yeah, பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ் இல்லையா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். யா, ஆப்ஷன் ஏ டாக்கணும். ஆப்ஷன் ஏ. பியா, பி எப்படி வரும்? ஹை கால்சியம் லெவலா? லோ கால்சியம் லெவல் தானே பிளட்டில்? லோ தானே. டெட்டானின்றது என்ன? லோ. கரெக்டான தானே கேட்டிருக்கான். ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க கண்ணுங்களா? ஏ. Yes, Asha. Okay, it's going to be option A is right answer. And last question பார்த்துக்கலாம். Which of the following is present between the adjacent bones of the vertebral column? Adjacent bones of the vertebral column நடுவுல வந்து present இருக்கிறது என்னவா இருக்கு? Which of the bone present between the adjacent bones of the vertebral column? No problem. Adjacent bones of the vertebral column. Which of the following is present between the adjacent bones of the vertebral column? Yes, it's option B. Another cartilage. Option B, cartilage is present. Option B will be the right answer. Option B dakana cartilage is present. Cartilage ஒரு நிமிஷம்டா. Okay, fine. Option B, cartilage. Is it buffering? Super. Ananya, Sadhana, Sri, Kamalakannan, Dashini, Gomadi, Haripriya, Bhavs, Devi, Pyari, Vidya, Asha, Velmurugan, Tamilarasi, Kalagiri. It's going to be option B is the right answer. Okay, option B, cartilage. Okay, நம்ம next question move on பண்ண போறோம். The next chapter எதுவா இருக்க போகுதுன்னா neural control and coordination தான். Neural control and coordination ஓட chapter move on ஆறோம். blast பண்ணுங்க பாப்போம். Come on guys. blast. பைட்டா பஃபர் ஆகும். ஓகேவா? என்ன பண்ணுறது?
நமக்கு நேரமே சரியில்லை அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான். எஸ், பிளாஸ்ட் பண்ணுங்கடா, பிளாஸ்ட் பண்ணுங்க. செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்ட் பண்ணியாச்சா. லாஸ்ட் டூ மோர் சாப்டர்ஸ். ஆக்சுவலாக அது ஒரே சாப்டர் தான். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நியூரல் கோஆர்டினேஷன் நர்வ் இம்பல்ஸாக நடந்துட்டு இருக்கு. கெமிக்கல் கோஆர்டினேஷன்ஸ் ஹார்மோன்ஸை பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? பார்த்துலாம் ஆப்ரா கட்டா அப்புறம் பஃபரிங் அப்படி போயிரு. அப்படி மந்திரம் போட்டாலும் போட மாட்டேங்குது. அதுக்கு ஆப்போசிட் மந்திரம் போட்டுருக்குது. ஓகே, ரெடி காய்ஸ். தண்ணி குடிச்சோங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட் ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, first question in neural control and coordination. First question. Nissel bodies are mainly composed of. Nissel body is mainly composed of. Come on, guys. சொல்லுங்கடா. Nissel body is mainly composed of. சவுண்ட் கேக்குது சார். சவுண்ட் கேக்குது சார். அதுக்கு ஏன்டா சொல்ற? கேட்கலாம் தானே சொல்லணும். சவுண்ட் கேக்குது சார் வேற சொல்ற. ஓகே, ஏன்னா Nissel body is mainly composed of free ribosome and rough endoplasmic reticulum. Free ribosome and rough endoplasmic reticulum. Option C is the right answer. Super Balaji வந்துட்டியாப்பா? வித்யா, தமிழரசி, அபிநயா, பிரணேஷ், அனன்யா, தேவி, ஷாம், தர்ஷினி, சாதனா, ஸ்ரீ கலக்கிறீங்க. It's going to be option C. Super கோமதி. Yeah, fine. It's going to be option C. Free ribosomes and rough endoplasmic reticulum. Nissel body is going to be free ribosome and rough endoplasmic reticulum. ஓகேங்களா? அடுத்த கட்ட கேள்வி. myelin sheath is produced by. இது ரொம்ப கம்மியான ஸ்கேல் தான் இருக்க போகுது. ஏன்னா டெலிட்டர் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கனால myelin sheath எதனால ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறது? myelin sheath is produced by. myelin sheath is produced by. சவுண்ட் கேக்குதா? சரி. உன்னை அவங்க கூப்பிடல அந்த மாதிரி அந்த கான்செப்ட் தானே. ஏதோ ஒரு படத்தில் கூட வருமே, சார் உங்களை அவளை கூப்பிடலை சார் அப்படின்னு. Okay, myelin sheath is produced by none other than Schwann cells and oligodendrocytes. Option D is the right answer. Option D, Schwann cells and oligodendrocytes. Option D will be the right answer. Okay, option D will be the right answer. Sir, I said that while you are drinking water, that sound கேக்குது. ஓ, அப்படி சொன்னீங்களா? சரிமா. Yes, da, super. Fine. Option D is right answer. Super. கமலக்கண்ணன், தர்ஷினி, தமிழரசி, ரம்யா, அபிநயா, பாலாஜி, பாவ்ஸ், வித்யா, அனன்யா, சாதனா, ஸ்ரீ, கோமதி, நான்சி, ஷாம், தேவி கலக்கிட்டீங்க. பிரணேஷ், சூப்பர். It's going to be option D is right answer. Option D, Schwann cells are oligodendrocytes. So Schwann cells is right answer. Okay. Receptor site of neurotransmitters are present in. Receptor sites for neurotransmitter. Receptor sites for neurotransmitters is present in. Receptor sites for neurotransmitters is present in. Pre-posta. Presynaptic nerve இல்ல postsynaptic nerve? Presynaptic இல்ல postsynaptic membrane? நல்லா பாருங்க. Pre-posta. நல்லா பாத்துங்க. postsynaptic membraneல தான். எங்க? Option C, postsynaptic membrane தான் பார்க்க முடியும். Option C is the right answer. ஓகேவா? Yes da. ஹரிப்ரியா, ஜெயந்தி, தர்ஷினி, பாஸ், பாலாஜி, ஷாம், தேவி, அனன்யா, பியாரி, கோமதி, நான்சி, அபிநயா, சாதனா, ஸ்ரீ, வேல்முருகன், ஷாம், தமிழரசி கலக்கிறீங்க. It's going to be option C, postsynaptic membrane. Option C, postsynaptic membrane is the right answer. Postsynaptic membrane. Destructions of anterior horn cells of the spinal cord would result in the loss of. Anterior horn cells in a spinal cord would result in the loss of. Anterior horn cells in the spinal cord would result in the loss of. Sorry,
would result in the loss of என்ன இருக்கு voluntary motor impulses. Option A is the right answer. Option A voluntary motor impulses. Option A will be the right answer. Okay வாக்கணுங்களா? Option A is the right answer. Option A. Option A. Yes. தமிழரசி, வேல்முருகன், ஜெயந்தி, தர்ஷினி, வித்யா, கோமதி, அனன்யா, சாதனா, தேவி, ஷாம், அபிநயா, ஹரிப்ரியா. Yes. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வாலண்டரி மோட்டார் இம்பல்சஸ் ரைட் ஆன்சர். வாலண்டரி மோட்டார் இம்பல்சஸ். அடுத்த கேள்வி பார்த்துலாம். Which of the following region of the brain is incorrectly paired with its functions? நல்லா பார்த்துக்கோங்க. Incorrectly paired with its functions. அதோட functionsோட incorrectா paired ஆயிருக்கு. Which of the following is incorrectly paired with its function? அது சென்சரி, அதான் ஆர்கன்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. பிரைமரி ஆர்கன் சென்சரி பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? பவர் கிளாஸா? என்னடா பவர் கிளாஸு? பவர் கிளாஸ்லாம் இல்லைடா, லைட்டுக்கு ரொம்ப இதாக இருக்குடா. இங்கே லைட்டை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணாடியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த தெரியுதா? லைட்டு தெரியுதா? இங்கே ஒரு லைட்டு தெரியுதா? இங்கே மேலே ஒரு லைட்டு தெரியுதா? ஸோ அந்த லைட் எனக்கு கண்ணு கூசுது, கண்ணு தண்ணி வருது அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு? லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனுக்காகலாம் நமக்கு என்ன வேலை? சரி பலம்னா அப்படி பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்போ லாங்குவேஜ் ஆக்டிவேட்டட், ஹிந்தி ஆக்டிவேட்டட், என்னது தெலுங்கு ஆக்டிவேட்டட், தமிழ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். சர்வலாம் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர். கோமதி, தேவி, சாதனா, பாலாஜி, பாவ்ஸ், அனன்யா, அபிநயா, தர்ஷினி, தமிழரசி, வித்யா, ஷாம், ஜெயந்தி, ரித்திகா. சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? it will be finished in 10 to 15 minutes முடிச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. லாஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகே, நீ இது முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் சாப்டர் ஒரே ஒரு சாப்டர் தான் இருந்துட்டு. ஓகேவா? ஸ்டிமுலேஷன்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர் பை மோட்டார் நியூரான் அக்கர்ஸ் அட். ஸ்டிமுலேஷன்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் பை மோட்டார் நியூரான். Stimulations of muscle fibers by motor neuron occurs at 10 மணிக்கு முன்னாடியே முடிஞ்சிடும்டா. Stimulations of muscle fibers by motor neurons will occur in the neuromuscular junction. Option A will be the right answer. Option A will be the right answer. Option A, neuromuscular junction. Option A is going to be the right answer. Super rakana fine ra. Vidya, Gomadi, Balaji, Harita, Tamilrasi, Ananya, Abhinaya, Jayanti, Dashini, Haripriya, Ramya, Kamalakanan, Pranesh, Sham, Nancy, Devi, Visalakshi, Pyari, Monisha. Collecting is going to be option A, neuromuscular junction is the right answer. Option A, neuromuscular junction will be the right answer. Fine rakana. Next question paathukalam. Which part of the brain is responsible for thermoregulation? Body இருக்க temperature regulate பண்றதுக்கு எந்த part of the brain ரொம்ப ரொம்ப important? நல்லா பாத்துக்கோங்க. thermoregulations வந்தாலே இந்த part of the brain தான் இருக்க போகுது. என்னது? It is none other than option B, hypothalamus is the right answer. Okay, hypothalamus தான் body இருக்க temperature regulate பண்றதுக்காக. இது நிறைய வாட்டி கேட்பாங்கடா, மாத்தி twist பண்ணி கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சவங்க. hypothalamus தான். hypothalamus responsible for the thermoregulation. thermoregulation responsible இருக்கு hypothalamus. Okay, Super வேல்முருகன், தர்ஷினி, கமலக்கண்ணன், ஷாம், ஹரிப்ரியா, நான்சி, சாக்கோ, நவீன், ஹரிதா, அனன்யா, கோமதி, விசாலாட்சி, அபிநயா, வித்யா, பாலாஜி, ஜெயந்தி, தமிழரசி. கலக்கிட்டீங்க. It's going to be option B. Yes, Pyari, super. Option B, hypothalamus is the right answer. Okay, hypothalamus, hypothalamus. Okay, which of the following statement is not correct? மறுபடியும் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படினா? Which of the following statement is not correct? Which of the following statement is not correct? Actually இது இல்ல, உங்களுக்கு deleted portions தான். I வந்து இல்லையா? Rods are very sensitive to the contribution to the daylight. இது வராது. இது இந்த I வந்து deleted portions. நமக்கு I இல்ல. ஓகே, நமக்கு I இல்ல. ஓகே, சொல்ல வேணாம். ஓகே, நமக்கு I இல்லடா கண்ணா. I இல்ல. Next question போகணும். அது இல்லை நமக்கு. ஓகேங்களா? Yes. வாங்க. Come on guys. Which of the following receptors are specifically responsible for the maintenance of balance of the body and posture? Balance of the bodyக்கும் postureக்கும் எது வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றாங்க? Balance of the bodyக்கும் postureக்கும் எது ரெஸ்பான்சிபிள் அப்படின்றாங்க? பேலன்ஸ் ஆஃப் த பாடி. அப்படியே பேலன்ஸ் பண்ணி கூட்டு போடா அப்படின்றது. பேலன்ஸ் ஆஃப் த பாடிக்கும் போஸ்டருக்கு எது எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றாங்க? இட் இஸ் கோயிங் டு பி கிறிஸ்டே அண்ட் மெக்கோலா. ஓகே, ஆப்ஷன்
டி. சி இல்லடா, ஆப்ஷன் டி. கிறிஸ்டா, ஆம்புலாரிஸ் அண்ட் மெக்கோலா. ஓகே, option D is right answer. Option D, Christa, Ampullaris and Macola. Option D, option D, option D, option D. Okay, fine. Fantastic and fantabulous. Okay, Pyari, Sham, Balaji, super. Kamalakannan, super. அடுத்த கட்ட கேள்வி. Which of the following is associated with the decrease in cardiac output? Cardiac output ஓட associate ஆயிருக்கிறது. எது decrease in cardiac output ஓட நல்லா புரிஞ்சுங்க. Decrease in cardiac output ஓட associate ஆயிருக்கிறது. Decrease in cardiac output ஓட associate ஆயிட்டு இருக்கிறது எது? Yes, எதுவா இருக்கு? It is option B, parasympathetic neural signals. Option B, parasympathetic neural signals இருந்துட்டு இருக்கு. So option B will be the right answer. ஓகேவா? Option B will be the right answer. சூப்பரா தமிழரசி, பாலாஜி, ஜெயந்தி, ஷயாம், கோமதி, அபிநயா, அனன்யா, பியாரி, ஹரிதா, பாவ்ஸ், தர்ஷினி, ரம்யா, நான்சி, சாதனா ஸ்ரீ, வித்யா, Manikrishnan, Choco, yeah, Shivanandini and Ananya Devi. Correct. It's going to be option B is right answer. The last question of neural control and coordination la incorrect ana statement enadhu ketirukka. Which is the incorrect statement of the last question? Incorrect statement. ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ அந்த அவுட்புட் பிளட் கொடுக்குது அப்படின்றது, கார்டியாக்ல பம்ப் பண்ணி எவ்வளோ பிளட் வந்து அவுட்புட்டில் கொடுக்குதுன்னு தான் அர்த்தம். ஓகே கமல்? ஓகே, விச் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பார்த்தால அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஈஸி. எஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இம்பல்ஸ், அதாவது கெமிக்கல் சினாப்சிஸ் வந்து ஸ்லோவாக தானே இருக்கும், எலக்ட்ரிக் சினாப்சிஸ் ஸ்லோவாக தானே இருக்கும், நீங்கள் ஃபாஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ராங் ஆன்சர். இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் கெமிக்கல் சினாப்சிஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்லோவர் தேன், அப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபாஸ்ட்டாக இது இருக்க போது எலக்ட்ரிக் சினாப்சிஸ் தான் ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக சிவநந்தி, சாக்கோ, கோமதி, அனன்யா, ரம்யா, பாலாஜி, மணிகிருஷ்ணன், வேதா, வித்யா, கமல், தமிழரசி, அபிநயா, வேல்முருகன், தேவி, ஜெயந்தி, பாலாஜி, collecting is going to be option D is right answer. And with this, we are moving on to the last lesson, best lesson, super lesson, கடைசி lesson, முடியப்போற lesson, அந்த lesson, last lesson ஆன chemical coordination integrationக்கு நம்ம போக போறோம். Yeah, super. டன் 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 டன். வந்தாய் ஐயா, வாழ்வை மீண்டும் தந்தாய் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் கோஆர்டினேஷன் காலங்காத்தால 11 மணிக்கு ஆரம்பிச்சது. மாறி நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷன் ஒரு வழியாக வந்து விட்டோம். பிளாஸ்டி. செஷன் லைக் பண்ண வேற இருந்தால் செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. ஓகே, நம்ம லாஸ்ட் செஷனுக்கு போயிட்டோம். லாஸ்ட் செஷன் ஆஃப் டுடேஸ், இன்னைக்கான கடைசி நாள். இப்போவே கண்ணை கட்டுது அப்படின்றது எதனால் இப்போவே கண்ணை கட்டுது? இன்னும் 15-20 கொஸ்டின் தான் இருக்க போகுது லாஸ்ட் செஷன். இதில் என்ன கண்ணை கட்டுறது இருக்குது? Which of the following hormones can play a significant role in the osteoporosis? Significant role in the osteoporosis. Which of the following hormone play a significant role in the osteoporosis? ஆஸ்டியோபோரோசிஸில் சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணக்கூடியது எதுவாக இருக்குது?
No, it's going to be option C is the right answer. Parathyroid hormone and prolactin. அப்படியா? Option அட ஓகே ஆப்ஷன் சில இல்லை, சும்மா தான் சொன்னேன். ஓகே ஆப்ஷன் சிலாம் இல்லை, யாராவது சொல்கிறீங்களா? எஸ் ஆப்ஷன் சிலாம் கிடையாது. ஈஸ்ட்ரோஜன் அண்ட் பாராதைராய்டு ஹார்மோன் தான். என்னது ஆஸ்டியோபோரோசிஸ்னா வீக் ஆயிரும், போன் வந்து என்ன ஆயிரும், வீக் ஆகி பிரேக் ஆயிரும். ஓகே தொட்டாலே சில பேருக்கு வந்து போன் உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் அப்படின்றது. ஓகேவா? டி தான். ஓகேவா? தூங்கலீங்களான்னு பார்த்தேன். ஃபைன். யா ஓகேங்களா? ஆஸ்டியோபோரோசிஸ் என்னக்கன்னா வீக் ஆகி போன் தொட்டாலே உடஞ்சு போயிடும், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்காங்க இல்லையா? ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. அதான் ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. கன்ஃபியூஷன் அது கான்ஸ்டியூஷன் அது இன்ஸ்டியூஷன் அது லூஸ் மோஷன் ஆயிட போகுது அப்புறமா. ஓகே ஃபைன். Which of the following structures of the region is incorrectly paired with this function? Which is incorrectly paired? அதோட functionsோட incorrectா pair ஆயிட்டு இருக்குது இது. இன்கரெக்டாக பேர் ஆகிட்டு இருக்கிறது என்னது? எஸ் ஆப்ஷன் பி. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது, இது எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷனுக்கு தான் யூஸ் பண்ணிருக்கோம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போது இட் வில் நாட் ஹெல்ப் கண்ட்ரோல்ஸ். ஓகே ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பராக இருக்கணும். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். எஸ் ஆப்ஷன் பி சூப்பராக. பாவ்ஸ், கோமதி, ஷஃபா, தர்ஷினி, மணிகிருஷ்ணன், வேல்முருகன், அமீரா, ரம்யா, அனன்யா, ஹரிப்ரியா, தமிழரசி, வித்யா, அபிநயா, பாலாஜி, ஹரிதா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. எஸ் எமோஷனல் பிரெயின் தான் சொல்லி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் an அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் ஹார்மோன். அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் ஹார்மோன் என்னது? இது வந்து அமினோ ஆசிட்லேருந்து டிரைவ் ஆகக்கூடிய ஹார்மோன். அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் ஹார்மோன் சாரி அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் ஹார்மோன் எது? ஏ ஆப்ஷன் ஏ. சூப்பர். ஆப்ஷன் ஏ எஃபிரின். ஆப்ஷன் ஏ எஃபிரின் தான் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் ஏ ரொம்ப ஈஸி. ஓகே சூப்பரா ஃபைன்ரா கண்ணுங்களா. ஓகே சூப்பரா. ஹரிப்ரியா, பாலாஜி, சிவானந்தினி, மணிகிருஷ்ணன், அனன்யா, பாலாஜி, ஹரிதா, வித்யா, ஷாம், கோமதி, சாக்கோ, அபிநயா, மணிகிருஷ்ணன், பாலாஜி, ஷஃபா, சூப்பர். அமீரா. எஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ரம்யா சூப்பர்மா. ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே அடுத்த கட்ட கேள்வி. டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்ட் ஹியூமன் பாடியில் டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்ட் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? விச் இஸ் அ டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்ட் இன் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் டெம்பரவரியான எண்டோக்ரைன் கிளாண்ட் என்னது? டி இல்லடா ஏடா. டெம்பரரியான எண்டோக்ரைன் கிளாண்ட் என்னவா இருக்கு? இட் இஸ் கார்பஸ். கல்லாட்டம்லாம் கிடையாது. கார்பஸ் லூட்டியம் தான். டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது கார்பஸ் லூட்டியம் தான். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி கார்பஸ் லூட்டியம். ஓகே ஹாய் லத்திகா. கார்பஸ் லூட்டியம். ஹரிப்ரியா, அனன்யா, வேதிகா, வித்யா, பாலாஜி, கோமதி, சிவநந்தினி, பாவ்ஸ். ஓகேவா? எஸ் லத்திகா. ஆப்ஷன் பி கார்பஸ் லூட்டியம் தான் டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டா நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறதுனா இருக்கு. உங்க கண்ணுக்கு ஆப்ஷன் சி தெரிஞ்சா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே மூணுமே கார்பஸ்ல ஆரம்பிக்குது. ஓகே கார்பஸ் லூட்டியம் தான் இருக்கணும். Gonadotrophic releasing hormone, hypothalamic hormone needed in the reproduction acts on எப்படி? gonadotrophic releasing hormone reproduction அப்போ எப்படி ஆக்ட் ஆகுது? gonadotrophic releasing hormone, hypothalamic hormone needed the reproduction acts on anterior pituitary gland and stimulates secretion of luteinizing hormone and follicular stimulating hormone. Option A is the right answer. Okay, option A will be the right answer.
ஓகேவா how it acts on anterior pituitary gland act ஆகி என்ன பண்ணிருக்கு luteinizing ஹார்மோனியம் follicular stimulating ஹார்மோனியம் synthesize பண்ணி luteinizing ஹார்மோன் லேடி செல்ஸ் பாஸ் பேஸ் பண்ணி ஃபார்மேஷன் ஆகல ஆண்ட்ரோஜன் செக்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகே சூப்பர் ஆப்ஷன் ஏ will be the right answer சூப்பரா நிஷாந்தினி மோனிஷா சிவானந்தினி லத்திகா ஷாஷ் மணிகிருஷ்ணன் கமல் அனன்யா தர்ஷினி ஹரிப்ரியா பாலாஜி வேதிகா ரம்யா வித்யா பாலாஜி தமிழரசி ஹரிப்ரியா கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் நிறைய growth ஹார்மோன் செக்ரீட் ஆகுது எங்க அடல்ட்ல does not cause further increase in eyes because hyper secretion of growth hormone இது வேற does not okay does not cause further increase in height because ஒரு வயசானதுக்கு அப்புறமா அதிகமான growth ஹார்மோன் செக்ரீட் ஆனதுக்கு அப்புறமே ஒரு வயசு வரை தான் வளர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க வீட்டில் நிறைய பேர் சொல்லிப்பாங்க வளர்ற வயசு சொல்லுவாங்க ஆனால் எல்லா வயசுமே வளர்ற வயசு சொல்ல மாட்டாங்க ஒரு வயசு வரைக்கும் தான் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிஃபைனல் பிளேஸ் அப்படின்ற ஃபேஸ் என்ன ஆயிரும் க்ளோஸ் ஆயிரும் நம்ம ஆல்டோசன் டீனேஜ் முடிஞ்ச உடனே ஓகே அது நம்ம சொல்றோம் எபிஃபைசல் பிளேஸ் க்ளோஸ்ட் ஆஃப்டர் ஆல்டோசன்ஸ் அந்த வயசு முடிஞ்ச உடனே என்ன ஆயிரும் க்ளோஸ் ஆயிர போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் growth period கூட சொல்லுவோம் சூப்பரா ஷாம் ஷஃபா வித்யா மணிகிருஷ்ணன் பாலாஜி கோமதி மோனிஷா அனன்யா ஷாம் தர்ஷினி தமிழரசி அமீரா ஹரிப்ரியா கலக்கிட்டீங்க ஓகேவா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே எஸ் நோ மோர் ரைட் ஆன்சர் அது என்ன ஆயிரப்போது ஆல்டோசேஜ் வந்து அதை பிளேட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரப்போது அதனால இனி ஹைட் வளர மாட்டான் அப்படின்றது விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஆர் நாட் ஆன்டகானஜிஸ்ட் அதாவது எதிரி உனக்கும் நானும் எதிரி கிடையாது நீயும் நானும் எதிரி கிடையாது நீயும் நானும் வேற இல்லடா அப்படின்னு பாட்டு பாடுவாங்க இல்லையா எதுக்கு எதிரி கிடையாது which is not an antagonist அப்ப என்ன கேட்டிருக்காங்க எதிரி கிடையாது ஆப்போசிட் கிடையாதுன்றாங்க ஆல்டோசனஸ் டீனேஜ் வரைக்கும் வளரலாம்டா 19 வயசு வரைக்கும் வளரலாம் அவ்வளவுதான் டீன் என்ன சொல்லுவோம் 13 14 15 16 17 18 அந்த டீன் முடியாத டீனேஜ் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அது வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும் எஸ் இதுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி ரிலாக்சின் அண்ட் இன்ஹிபின் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகேவா ரெண்டுக்கும் எதிரி கிடையாது ஆப்ஷன் டி சூப்பரா ஷாஷ் கலக்கிட்டோமா ஓகே ஷாஷ் ஹரிப்ரியா ஷாம் கோமதி சூப்பர் ஆப்ஷன் டி எஸ் தர்ஷினி மணிகிருஷ்ணன் அமீரா பாவ்ஸ் அனன்யா ரம்யா லத்திகா ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஆல்டோஸ்டரோன் ஃபேக்டர்ஸ் இல்ல பேசில் வராது அதை ஆக்ட் பண்ணி நடக்கலாம் ஆப்போசிட் கிடையாது தானே கேட்குறாங்க changes in gonadotropin releasing hormone pulses frequency in the females is controlled by the circulating level of changes in the gonadotropin releasing hormone pulses gonadotropin releasing hormone la pulses la changes இருந்துச்சு அப்படின்னா females ல எப்படி circulating level எப்படி ஆகும் how does the female circulating level be how does the female circulating level will be yes it's going to be estrogen and progesterone female னு கொடுத்துட்டான் இல்லையா option A estrogen and progesterone option A will be the right answer okay va option A is going to be the right answer fantastic akana super Manikrishnan Ananya Bhav Shash Dashini Latika Haripriya Amira Dashini Ramya Arita Vidya Balaji கலக்கிட்டீங்க it's going to be option A is the right answer yes சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் okay கமலக்கண்ணன் சூப்பரா இருக்கணும் okay yes last 12 more questions identify the correct statement regarding inhibin பொறுத்த வரைக்கும் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் என்னது அப்படின்றாங்க identify the correct statement regarding inhibin பொறுத்த வரைக்கும் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் என்ன ஸ்டேட்மென்ட் which is the correct statement regarding inhibin கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் என்னது inhibin ரிகார்ட் பண்ணி கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் என்னவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் it is option B it produced by the granulosa cells in the ovary and inhibit the secretion of follicular stimulating hormone ஓகேவா option B is produced by the granulosa cells in the ovary and inhibit the secretion of follicular stimulating hormone option B is right answer ஓகேவா சூப்பர் மணிகண்டன் ஹரிப்ரியா ஷாஃபா அமீரா அனன்யா பாவ்ஸ் தர்ஷினி ஹரிதா தமிழரசி அபிநயா பாலாஜி வித்யா அனன்யா ஷாஷ் கோமதி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் என்ன இருக்கு ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சரா இருக்கு ஆப்ஷன் பி will be the right answer okay which one of the following hormone is not involved in a sugar metabolism which one of the following hormone is not involve ஆகல sugar metabolismத்துக்கு involve ஆகல அப்படின்றது
ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ் இஸ் நாட் இன்வால்வ் இன் சுகர் மெட்டபாலிசம்? சுகர் மெட்டபாலிசத்துக்கு இன்வால்வ் ஆகாதது. சுகர் மெட்டபாலிசம் இன்வால்வ் ஆகாதது ஆல்டோஸ்டிரான். இன்வால்வ் ஆகாததுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஆல்டோஸ்டிரான் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஆல்டோஸ்டிரான். எஸ்டா, ஹரிதா, பாவ், ஷாம், கோமதி, அனன்யா, லத்திகா, பியாரி, நிஷாந்தினி, ஹரிப்ரியா, ஷாஸ், ரம்யா, லத்திகா, வேல்முருகன், தமிழரசி, கலக்கினீங்க, பாலாஜி. ஓகேவா? ஸோ going to be option A aldosterone. Okay, aldosterone is right answer, and we are coming into a last 10 more questions of today's. Which one of the following hormone through synthesized elsewhere? எங்கெங்கயோ synthesize ஆகி stored and released by the master gland. வேற எங்கேயோ synthesize ஆகி stored and released by the master gland. store and release ஆகுது. கண்ட இடத்துல synthesize ஆகி ஸ்டோர்ட் அண்ட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி என்ன சாப்பிட்டீங்க சார்? தோசை தான்டா. நான் நைட்டு தோசை தான் சாப்பிடணும்னு ட்ரம்ப் சொல்லிட்டாப்புல. ஸோ தோசை தான் சாப்பிட்டாகணும். ஸோ எங்கே ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் இஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஃபென்டாஸ்டிக்காக கணக்கு. ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். சூப்பரா. மணிகண்டன், மணிகிருஷ்ணன், ஷாஷ், ரம்யா, அமீரா, ஹரிப்ரியா, பாவ்ஸ், மோனிஷா, லத்திகா, ஷஃபா, ஷாஸ், ரம்யா, அபிநயா, தமிழரசி, ஹரிதா, அனன்யா, கோமதி, வித்யா, கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். பாலாஜி, சூப்பர்மா. ஆப்ஷன் டி ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். the chemical signal that has both endocrine and neural roles is endocrine and neural roles. the chemical signals ரெண்டுமே இருக்குமா? endocrine இருக்குமா, neural roles ரெண்டுமே பண்ணிட்டு இருக்க கூடாது. ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடியே வந்துடும், கிளாஸுக்கு முன்னாடியே வந்துச்சா, ஏன்னா ட்ரம்ப் சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சிருக்கும். ஓகே, கெமிக்கல் சிக்னல்ஸ் தட் ஹஸ் போத் எண்டோக்ரைன் அண்ட் நியூரல் ரோல்ஸ். எஃபின்ஃப்ரின். ஆப்ஷன் பி. எஃபின்ஃப்ரின். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எனக்கும் தோசை கொடுத்தாங்களா? அப்படியா? எல்லாருக்கும் ட்ரம்ப் சொல்லிட்டாங்களா? ஓகே, எஸ் த ஹரிப்ரியா, தமிழரசி, பாலாஜி, ஹரிதா, அபிநயா, ஷஃபா, வித்யா, தர்ஷினி, ஹரிப்ரியா, அனன்யா, ரம்யா, பாவ்ஸ், லத்திகா, கோமதி, மணிகிருஷ்ணன், அனன்யா, பாலாஜி, ஷாஷ், கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். எஃபின்ஃப்ரின். ஓகே, அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போயிடலாம். ஐடென்டிஃபை தி ஹார்மோன் which is correct matching to the source and functions ஓட கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. source and functions ஓட என்னவா மேட்ச் ஆயிருக்கு? ரொம்ப சரியாக மேட்ச் ஆயிருக்கு, ரொம்ப கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. ரொம்ப கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. என்னவா இருக்க போகுது? Yes, melatonin. Correct answer. It's going to be option B. Melatonin. Pineal gland regulates the normal rhythm of sleep-wake cycle. Option B is the right answer. Okay, again B. Okay, super. Gomadi, தமிழரசி, ஹரிப்ரியா, ஷாஃபா, வித்யா, பாலாஜி, ஹரிதா, ஷாஷ், வேல்முருகன், பாவ்ஸ், ஹரிப்ரியா, கோமதி, அனன்யா, ரம்யா, லத்திகா, மோனிஷா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. another again B is right answer. அடுத்த கட்ட நகர்வு போகலாம். flight and fight reaction cause activation of flight and fight emergency hormone அப்படினு சொல்றோம் இல்லையா? fight and flight reaction cause an activation of fight and flight reaction cause an activation of என்ன ஆக்டிவேட் பண்ணுது? flight and fight reaction emergency hormoneல. sorry, cause an activation of kidney, adrenal medulla, leading to increased secretion of epinephrine and norepinephrine. Option C. B வராது. Option C is the right answer. Option C. Okay, super. தர்ஷினி, ஹரிப்ரியா, ஷஃபா, லத்திகா, தர்ஷினி, அமீரா, வித்யா, பாவ்ஸ், மணிகிருஷ்ணன், ரம்யா, பியாரி, ஹரிதா, கோமதி, வேல்முருகன், அனன்யா, ஷாஸ், அபிநயா, பாலாஜி, தமிழரசி, கலக்கிட்டீங்க. It's going to be option C. எஸ்டா கமலக்கண்ணன். சூப்பர். Option C is right answer. ஆறுச்சாமி. கடைசி ஆறு கேள்விகள். Which are the following factors responsible for the formation of concentrated urine? Following factors is responsible for the concentrated urine. Concentrated urine. Concentrated urine. கான்சன்ட்ரேட்டட் இல்லை, எல்லா ஆப்ஷனும் சொல்கிறீங்க. நீ ஒரு ஆப்ஷன் சொல்லு, நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், அவன் ஒரு ஆப்ஷன் சொல்கிறோம் அப்படின்றது எது ஆன்சராக இருக்க போகுது?
𝑦𝒑𝒑𝒔 அபிநயா லத்திகா சூப்பர்மா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஆக போகுது மெயின்டைனிங் ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டி டுவர்ட்ஸ் இன்னர் மிடிலரி இன்டெஸ்டினம் இன் த கிட்னி ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி எஸ் ஏபிசிடின்னு அப்படி ஒரு ஆப்ஷன் நல்லா இருக்குல்ல எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சிடறேன் எது கரெக்டாக இருந்தால் அது கரெக்டாக இருப்போது எது தப்பாக தப்பாக வேணாம் அப்படின்னு அப்படி தான் நல்லா தான் இருக்கும் பட் அப்படி இல்லையே ஓகே ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆகனா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் 5 கேள்வி லாஸ்ட் 5 மோர் லாஸ்ட் ஃபைவ் மேட்ச் எஸ் என்னடா மேட்ச் வரலையே எதிர்பார்த்தேன் இதில் தான் மேட்ச் பூந்து விளையாடுவாப்பில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க 2025 இதில் மேட்ச் தான் அடிச்சு கேட்டாங்க இன்சுலின் நம்ம எது கொடுப்போம் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கான பேஷண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்சுலின் டயாபெட்டிஸ் பேஷண்ட்டு தைராய்சின் காய்டர் கொடுத்துட்ருக்கோம் கார்டிகாய்ட்ஸ் அப்படின்றது அடிஷன் டிசீஸ் அப்படின்னு பார்த்தா க்ரோத் ஹார்மோன் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் ஆக்ரோமெகாலி சரி க்ரோத் ஹார்மோன் ஆக்ரோமெகாலி ஸோ இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா option C is the right answer okay option C will be the right answer okay super தமிழரசி அனன்யா ஹரிதா கோமதி அபிநயா ஹரிப்ரியா தர்ஷினி வித்யா பாவ் ஷாஸ் பாலாஜி ரம்யா யப்பா ஷஃபா மணிகிருஷ்ணன் அனன்யா கலக்கிட்டீங்க என்னடா அது மந்திரம் சொல்ல வச்சிங்க okay yes da super ஹரிதா ஷாஸ் லத்திகா okay கலக்கிட்டீங்க it's going to be option C is the right answer option C is going to be the right answer okay ஓகேனா yeah fine super அமீரா ஓகேமா அடுத்த 4வது கேள்வி 4 கேள்வி How does the steroid hormone influences the cellular activity? ஒரு steroid hormone ACTH அப்படி ஹார்மோன் படிச்சிருப்போலே ஆர்டிகோகார்டிகாய்ட்ஸ் ஹார்மோன் அப்படின்றது அது எப்படி செல்லுலர் ஆக்டிவிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது It is binding to the DNA and forming a gene hormone complex. Option B will be the right answer. Okay, yes, gene hormone complex. Okay, கலகிடிங்க. Okay, மணிகிருஷ்ணன், தர்ஷினி, ஷாஷ், ரம்யா, அனன்யா, வித்யா, தமிழரசி, அபிநயா, ஹரிப்ரியா, பாலாஜி, லத்திகா, கலகிடிங்க. ஷஃபா. Okay, it's going to be option B will be the right answer. Option B is going to be the right answer. And last 3 more questions. Yeah. Identify A, B and C. A என்னது, B என்னது, C என்னது. What is A, what is B, what is C? A என்னது, B என்னது, C என்னது டயக்ராமேட்டிக்கா இருக்குது. What is A, what is B, what is C? எஸ் டி கிடையாது ரிசப்டார் இருந்தால் தானே ஃபார்ம் ஆகணும் ஆப்ஷன் பி தான் ஏ புரோட்டீனு பி ரிசப்டாரு சி வந்துட்டு நமக்கு என்ன வந்துட்டு இருக்கு ஏஎம்பி சைக்கிளிக் ஏஎம்பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் பிடா கணுங்களா பி 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 artificial lights extended work time and reduced sleep time interrupted the activity of நல்லா புரிஞ்சுங்க ஆர்டிஃபிஷியல் லைட் என்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் லைட் இருக்கு எக்ஸ்டெண்டான ஒர்க் டைம் நான் காலையில 10 மணி நேரம் எடுத்துட்டு இருக்கேன் ஓகேவா ரெடியூஸ்ட் ஸ்லீப் டைம் என்னால நைட் தூங்க முடியல இதெல்லாம் டிஸ்டர்ப் த ஆக்டிவிட்டி ஆஃப் எதோட ஆக்டிவிட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது pineal gland okay disturb the activity of pineal gland option B is the right answer disturb the activity of pineal gland yes jakana super haripriya gomadi latika harita manikrishnan shash vidya ramya abhinaya ananya balaji yes da tamilarasi kalakidinga is kamalakannan so option B pineal gland is the right answer last question for today's session இன்னைக்கான செஷனுக்கான கடைசி question chemical coordinationக்கான கடைசி question என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா hormone stores and released from neurohypophysis are hormone stores and released from neurohypophysis are hormones stores and released from neurohypophysis stores and released from neurohypophysis are called as a oxytocin and vasopressin அப்படின்ற ஹார்மோன் ஆப்ஷன் B
oxytocin and vasopressin அப்படின்ற ஆப்ஷன். ஆப்ஷன் B is going to be the right answer. ஆப்ஷன் B, oxytocin and at the same time it is also called as vasopressin. ஆப்ஷன் B. ஓகேவா? ஆப்ஷன் B will be the right answer. கலக்கிறீங்க பாஸ், பாலாஜி, தர்ஷினி, மணி, அமீரா, ரம்யா, மோனிஷா, ஹரிப்ரியா, ஹரிதா, கோமதி, வித்யா, சூப்பர் ரகண்ணா. ஷாஸ், yes, yes, yes. It's going to be option B, oxytocin and vasopressin is the right answer. And with this question, we successfully completed the today's session. இன்னைக்கான செஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம்? Successfully complete பண்ணிட்டோம் அப்படின்ற அர்த்தம். ஓகே, blast போடுங்க பார்ப்போம். blast, 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 blast. Come on, blast the comment box. Comment box blast பண்ணுங்கடா. டேய் பிளாஸ்ட் பண்ணுங்கடா, அதுக்குள்ளே தூக்கம் முடிஞ்சோன்னே சார் அப்படியே ரெடி பண்ணி வச்சிருப்பான், போர்வையெல்லாம் போட்டு இப்படி வச்சு ரெடி பண்ணிருப்பாங்க. அவ்வளோதான் கிளாஸ் முடிஞ்சா சார் குட் நைட் சார் அப்படி போட்டு இப்படி படுத்து தூங்கிடுவான். அப்படி படுத்து தூங்கி என்ன பண்ண போகிறேன்? ஏ ஃபைன் ஃபைன் ஃபைன். நெருப்பு மழை பொழியட்டும், நெருப்பு மழை பொழியட்டும். கலக்கிட்டீங்கடா, கலக்கிட்டீங்க. ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஃபேபுலஸ், ஃபேபுலஸ், ஃபென்டாபுலஸ். ஓகே, யா சூப்பராக கணுங்களா, சூப்பராக கணுங்களா. எஸ், வித் திஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பேஸ் பண்ணி 11th இருக்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்த்து விட்டோம். ஓகேங்களா? இது உங்கள் ரிவிஷனை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது கவலைப்படாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு இது அப்லோட் ஆயிரும். ஏன்னா இன்றைக்கி சண்டே அப்படின்னா, அதுவும் சண்டே 10 மணி ஆயிடுச்சு, யாருமே ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க, சும்மாவே சண்டே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நாளைக்கு உங்களுக்கு இது ஆஃபீஸ் டைம் வந்து அப்லோட் ஆயிடும். ஓகே வாக்கணுங்களா? ஓகே, ஃபைன் 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 12th நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம்டா. முன்னாடி ஸ்டார்டிங்கில் 12th நம்ம எடுத்தோம். நான் அந்த போர்டு எக்ஸாமோட பேஸ் பண்ணிருக்கும்போது நான் ஸ்டார்டிங், அதாவது ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் எடுத்திருந்தேன். ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். 12th ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் செக் பண்ணி பாருங்கள். யூ வில் காட் இட் இன் அவர் லைஃப். 6 hours கிளாஸ் போயிட்டுருக்கும். ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். எஸ் டாக்கண்ணா, வேறு ஏதாவது டவுட்டு தான் இருக்கா? பஞ்சுவாலிட்டி சட்டேன் பார்த்து அதான் அப்படி இருக்கணும். ஓகே, 3 மணி நேரம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதிடணும். ஓகே ஃபைன் ஃபைன் பஞ்சுவல்ட்டாக முடிச்சிட்டோம். ஃபென்டாஸ்டிக் டாக்கணுங்களா. ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். எனி அதர் டவுட் இன் திஸ்? முடிச்சிடலாமா? செஷனை முடிச்சிடலாமாப்பா? ஆரம்பிச்சு விட்டோம், இப்போ நம்ம முடித்து விட்டோம். ஓகேங்களா? எஸ், செஷன் லைக் பண்ணி வச்சுவாங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க. எஸ், நீட்டுக்கு இன்னும் பக்கத்தில் வந்துட்டு இருக்க போகிறோம். இந்த எனர்ஜியை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருங்க. இந்த எனர்ஜியை எப்போவுமே விட்டுறாதீங்க. கீப் திஸ் எனர்ஜி டு ராக் யூ. ஓகேவா? ஃபைன் ரகண்ணா, முடிச்சிடலாமா? யா, டாட்டா பை பை, டாட்டா பை பை, சி யூ. எஸ் சார், நேம் என்ன? என் பேர் சுபாஷ்டா. ஓகே, அப்போ கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸும் கடைசி வரைக்கும் ஆக்டிவாக இருந்தால், அதாவது மார்னிங் 11 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் கடைசி வரைக்கும் ஆக்டிவாக இருந்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்க இல்லை அட்டன் பண்ண எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம அடுத்த செஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன். வில் மீட் யூ காய்ஸ் இன் நெக்ஸ்ட் செஷன். அடுத்த செஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா 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 பைடா பைடா பைடா. வேறு டவுட் இல்லையே? எஸ், பாய் 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 பாய். கடைசி வரைக்கும் இருந்தேன். பாய் 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 பாய். குட் நைட், ஹேவ் அ ஸ்வீட் ட்ரீம்ஸ். கனவுகள் எல்லாம் நினைவாகட்டும். ஸோ பாய் டாக்கண்ணா.